சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, புயல்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம் வேலூர். இன்று 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. முயற்சி, பயிற்சி, நம்பிக்கை இந்த மூன்றையும் சுகமாக சுமப்பவர்களுக்கு வீழ்வது கடினம், எழுவது சுலபம். இந்த ஒரு இனிய கருத்தோடு இன்றைய தினத்தை இனிதாய் துவங்குவோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். டிசம்பர் 26, 1898
ரேடியம் கண்டுபிடிக்கப்பட்டது. டிசம்பர் 26, 1925 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. டிசம்பர் 26, 1933 பண்பலை வானொலி காப்புரிமம் பெறப்பட்டது. டிசம்பர் 26, 1991 சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது. டிசம்பர் 26, 1925 விடுதலை போராட்ட வீரர் அரசியல்வாதியான ரா நல்லகண்ணு பிறந்தார். டிசம்பர் 26, 1893 சீன பொதுவுடைமை கட்சி தலைவர் மாசே துங் பிறந்தார். டிசம்பர் 26, 1986 உலக மக்கள் தொகை 5 பில்லியனை எட்டியது. டிசம்பர் 26, 1974 சோவியத்தின் சலிட் 4 விண்கலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது. டிசம்பர் 26, 1999 இந்தியாவின் 9வது குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா மறைந்தார். டிசம்பர் 26, 1981 தென்னிந்திய திரைப்பட நடிகை சாவித்ரி மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் வழிகாட்டுதல். இதை ஆங்கிலத்தில் கைடன்ஸ் என்பார்கள். வழிகாட்டுதல் என்பது ஒருவனை எதிர்கால வாழ்க்கைக்கு தயார்படுத்த உதவுகிறது. வழிகாட்டுதல் என்பது தேர்ந்தெடுக்கும் உரிமைக்கும் முன்னேற்ற பாதையில் நுழைவதற்கும் பழக்க வழக்கங்களை மாற்றவும் உதவுகிறது. தொழில், கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் சமூக சேவை போன்றவற்றிற்கு தயார் செய்கிறது இந்த வழிகாட்டுதல். தனி மனிதனது எதிர்கால வாழ்வில் அவனது சமூகத்தோடு ஒத்து வாழவும் வழிகாட்டுகிறது. எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு மனிதனை தயார்படுத்துகிறது. ஒருவனது படைக்கும் திறமை அவனது கடமைகளை தாங்கிச் செல்ல உதவுகிறது. வழிகாட்டுதல் ஒரு தனி மனிதனை பல சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்த உதவுகிறது. ஒரு தனி மனிதனின் தேவையை அறிந்து அதன் வழியில் செல்வதற்கு பிறர் உதவுவது. மாணவர்களின் செயல்பாடுகள் மற்ற மாணவர்களிடமிருந்து மாறுபடும் போது வழிகாட்டுதல் அவசியம். இதற்கு தகுந்தவர்கள் ஆசிரியர்களே. ஒரு தனி மனிதனின் தேவையை அறிந்து அதன் வழியில் செல்வதற்கு பிறர் உதவுவது. மாணவர்களின் செயல்பாடுகள் மற்ற மாணவர்களிடம் இருந்து வேறுபடும் போது வழிகாட்டுதல் அவசியம். இதற்கான சிறந்த வழிகாட்டிகள் ஆசிரியர்களே. எந்த சூழ்நிலையிலும் மாணவர்கள் தங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ளும் வகையில் வழிகாட்டுதல் அமைய வேண்டும். மாணவர்களிடம் எழும் தாழ்வு மனப்பான்மையை போக்க தகுந்த வழிகாட்டல் அவசியம். மாணவர்கள் சிக்கலில் இருக்கும்போது பெற்றோரோ ஆசிரியரோ வழிகாட்டியாக இருப்பது நல்லது. சீரான பாதைக்கு இட்டுச் செல்லவும் தொடரவும் வழிகாட்டுதல் அவசியம். மன அழுத்தம், பிறர் செய்யும் பகடிவதை, இதனை ரேக்கிங் என்பார்கள். தீய பழக்கம், தவறான நட்பு ஆகியவை ஏற்படும்போது மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் அவசியம். கலாச்சார மாற்றங்களால் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் மாணவர்களே. அப்போது முறையான வழிகாட்டுதல் அவசியம். இல்லையெனில் மாணவர்களின் பிற்கால வாழ்க்கை பாதிக்கும். எண்ணத்தை, குறிக்கோளை சிதறவிடாமல் இருக்க மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் அவசியம். தேர்வு நேரங்களில் வழிகாட்டுதல் அவசியமாகிறது. குடும்பமும் சமூகமும் சரியாக இயங்க தனிநபர் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பது வழிகாட்டுதல். தோல்வியை சந்தித்த ஒருவர் அதிலிருந்து மீண்டு தன்னை ஒரு உயர்நிலைக்கு உருவாக்கிக் கொள்ள வழிகாட்டுதல் அவசியமாகிறது. இருப்பதை காப்பாற்றிக் கொண்டு அதில் மகிழ்ச்சி அடையும் பக்குவம் பெற வழிகாட்டுதல் வேண்டும். சமூக சிந்தனை உள்ளவர்களால் மட்டும் வழிகாட்டுதல் பற்றி சிந்திக்க முடியும். அவரவர் உள்ளார்ந்த திறனை வெளிக்கொணரவும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஆற்றலோடு செயல்படவும் வழிகாட்டுதல் அவசியம் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோல்.
இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் க. தமிழ்ச்செல்வன். இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. மண் வாசனை உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி மண் வாசனை. நம்ம இந்த மண் வாசனையில் இயற்கை சார்ந்த விஷயங்கள், இயற்கை சார்ந்த வேளாண்மைகளை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம விவசாயம் பண்ணோம்னா விவசாயம் பாதுகாக்கப்படும், நம்மளுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய இடத்துக்கு, நம்முடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான விவசாயங்கள் மாறிக்கிட்டு வரணும். அது இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கணும், நம்முடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மண் வாசனையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, பாடு இல்லாமல் பலன் கொடுக்கும் பாக்கு தொழில். ஒவ்வொரு பகுதியிலும் அமைந்துள்ள மண்வளம், நீர்வளம், தட்பவெட்ப நிலை ஆகியவற்றிற்கேற்பதான் அந்தந்த பகுதிகளில் விவசாயம் அமையும். எங்கிட்ட குறைவான நிலம்தான் இருக்குது, நீர் வசதி குறைவாக இருக்குது, பராமரிப்புக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பாக்கு வளர்ப்பில் ஈடுபடலாம். 1.5 அடி ஆழம் 1.5 அடி அகலம் குழி எடுத்து அதில் 2 கிலோ தொழு உரம், 1 கிலோ மண்புழு உரம், நிலத்தின் மேல் மண் ஆகியவற்றை போட்டு பாக்க நடவு செய்யணும். முளைத்து வரும் வரை ஈரம் காயாம தண்ணி பாய்ச்ச வேண்டும். நடவு செய்த 1 மாதம் கழித்து ஒவ்வொரு செடியின் அடியிலும் தலா 1 கையளவு வேப்பம் புண்ணாக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லது. சாம்பல், தொழு உரம் ஆகியவற்றை கலந்து வைக்க வேண்டும். தேவைப்பட்டால் அவ்வப்போது களைகளை அகற்றணும். 4 மாதத்திற்கு ஒரு முறை மரத்துக்கு 2 கையளவு சுண்ணாம்பு பொடி போட்டு தண்ணீர் பாய்ச்சணும். மணல் கலந்த அனைத்து மண் வகைகளுமே பாக்கு சாகுபடிக்கு ஏற்றதான் இருக்கு. ஜாவா, நாடன் ஆகிய 2 ரகங்கள் தான் பெரும்பாலும் நம்ம தென்னிந்தியாவில் நடவு செய்யப்படுது. ஜாவா ரகம் 20 ஆண்டுகளும் நாடன் 50 ஆண்டுகளும் பலன் தருது. தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்வதுதான் பாக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலித்தனம். சித்திரை மாதம் தான் நடவுக்கு ஏற்ற மாதம். அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே நாற்று தயாரிப்பில் இறங்கிடணும். நாற்றங்காலுக்காக 10 அடி நீளம் 10 அடி அகலத்தில் பாத்தி அமைத்து கொள்ள வேண்டும். பழுத்து அழுகாது இருக்கிற 500 தரமான பாக்கு கொட்டைகளை எடுத்து மண்ணில் லேசாக புதிஞ்சிருக்கிற மாதிரி செங்குத்தாக நட்டு வச்சுட்டு காய்ந்த தென்னை ஓலையில் மூடி விட்டுறணும். தினமும் தண்ணீர் தெளித்து வரணும். கிட்டத்தட்ட 60 நாட்களில் விதை நல்லா முளைச்சி வரும். காகத்தின் அழகு போல இருக்கும். இதை காக்கா மூக்கு பருவம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 450 செடிகளுக்கு குறையாமல் அந்த விதை நல்லபடியாக முளைச்சி நடவு கேட்ட பருவத்துக்கு வரும். சரி, விதை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் என்ன பண்ணுறது? நடவு செய்யப்பட வேண்டிய நிலத்தில் 8 அடிக்கு இடைவெளியில் 1 கன அடி அளவுக்கு குழி பறித்து மையத்தில் நாற்றை வச்சு மண்ணால் மூடிடணும். 1 கையளவு தொழு உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்சணும். முதல்ல இலை முளைக்கும் வரை ஈரம் காயாத அளவுக்கு பாசனம் கண்டிப்பாக அவசியம். நடவு செஞ்ச நாள்லேருந்து 1 மாத இடைவெளியில் தொடர்ந்து ஒவ்வொரு செடிக்கும் கையளவு தொழு உரம் இட்டுட்டு வந்தோம்னா செடி நல்ல முறையில் வளர்ந்து வரும். 2 வயது ஆன பிறகு மாதத்துக்கு 3 கிலோ அளவுக்கு தொழு உரம் போடணும். ஓரளவு செடி வளர்ந்த பிறகு வாழை போன்ற ஊடு பயிர்களை செடிக்கு நடுவில் நடவு செய்யலாம். ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிட்டு அருமையான முறையில் நல்லபடியாக வளரும். ஊடு பயிராக இருக்கும் பட்சத்தில் பிரதான பயிருக்கு இடும் உரமே போதுமானதாக இருக்கும். 4ஆம் கட்ட வருட தொடக்கத்தில் பாக்கு காய்க்க ஆரம்பிக்கும். பெரும்பாலும் நோய் பூச்சி எதுவுமே தாக்குறதில்ல, நல்லபடியாக வளர்ந்து இருக்கும். சிலர் வாரம் ஒரு முறை பறிப்பாங்க, சிலர் மாதத்துக்கு ஒரு முறை பறிப்பாங்க. 4 மூட்டை 70 கிலோ அளவுக்கு மகசூல் கிடைக்கும். 1 கிலோ 15 ரூபாயிலேருந்து 18 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. நம்ம 1 கிலோ 15 ரூபானே வச்சுக்குவோம். ஒரு மாதத்துக்கு 250 கிலோ விற்பனை மூலமாக எப்படியும் ஒரு மாதத்துக்கு 6000 ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடைக்கும். ஊடு பயிராக பாக்கு தோட்டத்துக்கு இடையில் வாழை மரங்களை நட்டோம்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகையை நமக்கு வருமானமாக தரும். ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற விவசாய தட்டுப்பாடில் நம்ம ஒரே விவசாயத்தில் 2 வகையான லாபம் பார்க்க முடியும். இது போன்ற மாறுபட்ட விவசாய முறையினால் நமக்கு வருமானத்துக்கு வருமானமாச்சு, இயற்கையை பாதுகாக்கிற மாதிரியும் ஆச்சு.
அடுத்த ஒரு மண் வாசனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் விஐடி பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது விஐடி பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் துரித உணவு பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் ரேஷ்மா. துரித உணவு அல்லது வேக உணவு என்பது விரைவாக சமைத்து வழங்கக்கூடிய உணவை குறிக்கிறது. மேற்நாடுகளில் உள்ள தனியார் நிறுவனங்களில் விரைவாக வழங்கப்படும் உணவுகளையும் இது குறிக்கிறது. இது சாலை ஓரத்தில் விற்கப்படும் உணவுகளையும் குறிக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படும் வேக உணவு கலாச்சாரம் நகர பகுதிகளில் கிட்டத்தட்ட 70% ஆக்கிரமித்து விட்டது. தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்களில் சின்ன சின்ன நகரங்களிலும் இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளில் சுறுசுறுப்பாக வியாபாரம் நடக்கிறது. துரித உணவுகளை நாம் ஒவ்வொருவரும் விரும்ப காரணம் அதன் சுவையே. ஆனால் இந்த உணவு அளவுக்கு அதிகமாக கொழுப்பு மற்றும் உப்பினால் கிடைக்கிறது. சாப்பிட ருசியாக இருந்தாலும் இந்த வேக உணவுகள் பல்வேறு வியாதிகளை இழுத்துவிடும் சாத்தியம் ஏராளமாக உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றன. துரித உணவுகள் அதிக காரம், அதிக உப்பு, மீண்டும் மீண்டும் சமைத்த எண்ணெயில் செய்த உணவு போன்றவை உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும். மேலும் இதில் சேர்க்கப்படும் சாயம், அஜினோமோட்டோ போன்ற பொருட்களை அளவுக்கு அதிகமாக சேர்த்தால் நமது உடல் நலத்திற்கு பாதிப்பு ஏற்படும். இந்த உணவுகளை சாப்பிடுவதினால் பல்வேறு நோய்கள் தாக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றன. இளம் தலைமுறையினர் தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் உணவு வகை சாப்பிட்டு வருவதால் கேன்சர் உள்ளிட்ட நோய்களால் அவர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக ஆய்வு மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கும் 2ஆம் தர ரீதியிலான நீரிழிவு நோய் வரவும் வாய்ப்புகள் உள்ளது. பெண்களுக்கு எலும்புருக்கி நோய், இரத்த சோகை என பல தொல்லைகள் ஃபாஸ்ட் ஃபுட்டால் வருகின்றன. சோடியம் பாஸ்பேட், டைஅசிட்டில் போன்ற ரசாயன பொருட்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டில் உள்ள ஆபத்தான ரசாயனங்கள் ஆகும். 2007ஆம் ஆண்டு பிரிட்டனில் நடந்த சர்வேயில் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்தால் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் எண்ணிக்கை 75% ஆகும். இதே போன்றதொரு கணக்கெடுப்பை பெங்களூர் மற்றும் மும்பையில் மேற்கொண்ட போது 50% நோய்கள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் பல்வேறு நாடுகளில் குழந்தைகளிடம் நடத்தப்பட்ட 60க்கும் மேற்பட்ட மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகளிலும் இதயம் நோய் மற்றும் கேன்சர் இளம் வயதிலே தாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக உணவியல் மற்றும் உணவு அறிவியல் கழகம் தெரிவித்துள்ளது. கர்ப்பிணிகள் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை உண்ணாமல் இருப்பதே சிறந்ததாகும். இந்த உணவுகளில் கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் அதிகமாக உள்ளதால் பிரசவத்திற்கு பின் உடல் எடை அதிகரிப்பதோடு குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஃபாஸ்ட் ஃபுட் உண்பதன் மூலம் அதிக உடற்பருமன் ஏற்படும் வாய்ப்பும் உண்டு. செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் துரித உணவு அறிவுசார் தரவுகளோடு உங்கள் ரேஷ்மா. செவிச்செல்வம், விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here on Data Chunks to give you some information on the formation of rain. When water evaporates from the Earth's surface, it's carried into the atmosphere as invisible vapor, mainly because the water-laden air cools as it rises.
A point is reached when the air is no longer able to hold the water in the form of vapor. The altitude at which this happens is known to meteorologists as the lifting condensation level. Further cooling by ascent above this level leads to condensation of water vapor in the form of visible clouds. Condensation inevitably takes place on minute nuclei. Eventually, when the cloud droplets become large enough, they fall as drizzle or rain. Let us now consider the stage between the first condensation of vapor and the subsequent formation of rain. We refer to the myriads of floating droplets that we recognize as clouds. There are good theoretical reasons to explain why condensation at temperatures below the freezing point should be in the form of ice crystals. The saturation vapor pressure needed to maintain an ice crystal in equilibrium is considerably small than the corresponding value for a water droplet. Imagine then that in the upper reaches of the cloud, we have a mixed population of water droplets and ice crystals. We cannot entirely rule out the possibility of finding water droplets at sub-freezing temperatures because we can see water may exist in supercooled state, but because water vapor condenses more readily on an ice crystal at these lower temperatures, it follows that the number of water droplets will gradually dwindle. Eventually, in the course of time, the entire population should become one of the ice crystal. Calculations show that the transformation of a supercooled cloud could be indeed accomplished in a matter of minutes. Moreover, it would not be unreasonable to assume that some of the ice crystals would eventually acquire large dimensions at the expense of smaller ones. In the course of time, these larger crystals would fall more rapidly into the warmer lower atmosphere. In these warmer regions, we may expect them to melt into raindrops. In the last stage of the cycle, we should see them as raindrops falling from the cloud. This was the basis of an important theory on rain formation put forward by a Swedish meteorologist, Bergeron, in 1933. It was strongly supported by Finlayson in 1938. In substance, this theory asserts that all rainfall was, in effect, melted ice or snowflakes. The theory had few attractive features that were well supported by observation. First, observations tells us that rain-bearing clouds are of large vertical growth. They are thick enough to reach the higher levels of sub-freezing temperatures where ice phase is almost invariably present. Such clouds have been known to exhibit a sudden transformation when rain begins to fall. The upper anvil in the rain-bearing cloud suddenly puts a fibrous appearance, probably because of the presence of a large number of ice crystals. The freezing process does not appear to play an important role in the rainfall observed from such clouds. But the difficulty with Bergeron and Finlayson theory lay in the fact that rain was also observed from clouds that did not extend up to the freezing level. In India, during the southwest monsoon months, quite a few observations have been made of rain from low clouds whose tops were far below the freezing levels. In last decade or so, it was increasingly realized that although the ice phase was important, it was not essential for a rain formation. In warm clouds, that is, in clouds that did not reach the level of a freezing point, the formation was brought about by coalescence between the falling droplets. Consider a warm cloud in which we have a population of cloud droplets that in ice phase is entirely absent. If we leave out for consideration the random irregular motion of drops by turbulent fluctuation of winds, it follows that all drops will gradually begin to settle down until the force of gravity. Eventually, each liquid drop acquires a steady speed of fall that is known as its terminal velocity. It is of some interest to note that the resistance offered by air follows an interesting law. For a large and heavy body, such as a brick or a stone, air resistance is clearly of little consequence, but for extremely light bodies, such as a feather or a falling raindrop, air drag is important because it determines the speed of the fall. For smaller water drops of lesser radius, that is 25 microns, the terminal velocity is directly proportional to the square of the radius. This important result was predicted by Sir George Stokes more than a century ago. Accordingly, a droplet of radius 25 microns would take about 4 hours to fall through a cloud that is 1000 meters thick. Stokes' law is not valid for the larger water droplets of drizzle or rain. There is yet no uniform law by which one can relate the terminal velocity of a spherical body with its size. Reverting back to the population of floating drops, we can now see that the larger drops would fall at a faster rate because of their greater fall speed. On their downward path,
they would encounter several smaller ones that, owing to their smaller fall speed, do not have time to get out of the way. Would these smaller drops then be captured by the larger ones? A part of the smaller drops would be captured and in all probability would combine with the larger drop. But there are other mechanisms that are difficult to estimate. In the first place, it is not obvious that the two water drops coming together would coalesce. It is difficult to find out by laboratory experiments alone what happens when two water drops meet. The little experimental evidence that there is at a present suggests the possibility of a bounce-off following collision. When two drops collide, their respective spherical shapes are distorted. Collision would then be followed by a coalescence. But on the other hand, if the colliding drops are of almost equal size, there is no certainty that the collision would lead to coalescence. A considerable volume of theoretical work has been directed to ascertain the rate of rain formation by coalescence. Most theoreticians base their computation on the assumption that each collision between two drops lead to coalescence. The indications provided by these theoretical studies are that, in initial stage, the growth of a droplet by progressive condensation of water vapor proceeds more rapidly than the coalescence mechanism until the drop acquires a radius of 15 microns. Thereafter, the rate of growth by coalescence begins to predominate. It is likely that in clouds of larger vertical extent, growth by condensation of water vapor on ice crystals initiate the precipitation mechanism. The subsequent development of rain must be a result of combination between coalescence and progressive condensation. You have heard about the formation of rain at data chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. பாட்டி, நேற்று பார்க் போகலான்னு சொன்னீங்க, ஆனால் கூட்டிகிட்டு போகாமல் ஏமாத்திட்டீங்க. போங்க பாட்டி, நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன். கோச்சிக்காதடா, வா நம்ம இப்போவே போகலாம். அப்படியே செல்வனையும் பாட்டி கூப்பிட்டேன்னு கூப்பிடு. நீதான் பாட்டி பெஸ்ட்டு. இதோ இப்போவே போகிறேன். இன்னைக்கு ஷட் டவுன்னு நியூஸ்ல சொன்னாங்கப்பா. அதனால வரப்போ மறக்காம யூபிஎஸ்ல ஓடுற ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடு, இல்லனா நமக்கு தான் கஷ்டம். சரி பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வாங்க போவோம். அண்ணா, பாட்டி சொன்ன மாதிரி ஃபேன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வந்த? ஆஃப் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் விட்டு தள்ளு, வா நம்ம போய் ஊஞ்சல் விளையாடலாம். செல்வா, நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சாரி பாட்டி, பார்க் போற அவசரத்துல மறந்துட்டேன். இப்ப சாரி கேட்டு என்னப்பா பண்ண முடியும்? இன்னைக்கு பூரா கரண்ட் இல்லாம நம்ம தான் அவதிப்பட போறோம். இது போலதான் முந்தநேத்து குளிச்சுட்டு குழாய மூடாம வந்துட்ட. அதனால எவ்வளோ தண்ணி வீணா போச்சு தெரியுமா? உன்னை பார்த்து தானே செல்வியும் வளர்றா. அவளுக்கு நீ ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கணும் தானப்பா. மின்சாரத்தையும் தண்ணியையும் வீணாக்க கூடாது, சரியா? சரி பாட்டி, இனிமே நான் கவனமா இருக்கேன். நல்லதுப்பா. ஆற்றலை சேமிக்க பழகுவோம், சிறப்புடன் வாழ்வோம். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்க தாம்பே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்கள் VIT பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம், இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில பொற்கொள்ளர் செல்வம் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த நிகழ்ச்சியில அவரோட வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு பார்க்கறதுக்கு போறாங்க. வணக்கம் சார். வணக்கம்.
என் பேர் செல்வம். நகைத்தொழில் செய்கிறோங்க நாங்கள். எனக்கு வந்து பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. பையன் வந்து கேட்ரிங் முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறாப்புல. பொண்ணு வந்து எம்எஸ்டபிள்யூ படிக்கிறா கோயம்புத்தூரில். சரியா, இந்த தொழிலை வந்து எத்தனை வருட காலமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க? நான் ஒரு 40 வருஷமாக செய்துட்டு வரேங்க. நான் இந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க. உங்களுக்கு இந்த தொழில் கற்றுக் கொடுத்தது யார்? முதல் கற்றுக் கொடுத்தது வந்து என்னுடைய அப்பா. எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு 15 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட வேலை. அண்ணன் 4 பேர், அண்ணன் தம்பிங்க 4 பேரும் 4 பேரும் அதே இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொழில் செய்யும்போது அவங்கக்கிட்ட வந்து நான் சின்ன வயசில் வந்து கற்றுக்கணும், ஒவ்வொரு எப்படி செய்கிறதுன்றாலும் கற்றுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் தொழில். நாங்கள் ஒவ்வொரு வேலையும் வந்து கற்றுக்கும் போது ஒவ்வொருத்தையும் போய் எப்படி செய்யறதுன்னு கேட்டு தொழிலை கற்றுக்கணும் வந்தோம். இந்த தொழில் செய்யும்போது எப்படி வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திப்பீங்க? அவங்க ஒரு தொழில் செய்யும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்றது நம்ம அது அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அதனுடைய நமக்கு வந்து மனசில் பதிவாகும். பதிவாக பண்ணும்போது அதை வந்து நம்ம மறுபடியும் வந்து அது எப்படி செய்யறதுன்னு நாங்கள் வந்து ட்ரையல் பண்ணுவோம். பொண்ணுலேயும் செய்வோம், காப்பர்லேயும் இது பண்ணி நாங்கள் அதை கற்றுக்கிட்டு நாங்கள் முதல்ல கற்றுக்கின செஞ்சு பார்த்த பிறகு தான் நாங்கள் வந்து தன்னிச்சையாக செய்ய ஆரம்பித்தோம். உங்கள் அப்பாவை தவிர்த்து வேறு யாருக்கிட்டே அது கற்றுக்கிட்டோம்? வெளியே வந்து என்னுடைய குருக்கிட்ட வந்து ஒரு 3 வருஷம் வேலை செய்திருந்தேன். நம்ம சிஎம்சி ஆப்போசிட்டில் வந்து காந்தி ரோடு இருக்குது. காந்தி ரோட்டில் வந்து கேவி செட்டித்தர் இருக்குது. அந்த இடத்துல வந்து எங்கள் குருநாதர் கடை வச்சுருந்தார். அந்த கடையில் வந்து நாங்கள் ஒரு 3 வருஷமாக அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டேன். வேலை சின்ன சின்ன வேலைலாம் கற்றுக் கொடுத்து எப்படி எப்படி செய்யணுன்றலாம் அவங்களாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. நமக்கு நல்லா செய்துட்டு வந்தோம். ஒரு 3 வருஷம் பொறுத்து நான் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்து எங்கள் அப்பாக்கிட்டே வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். நான் வேலை கற்றுக்கும் போது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ண போதெல்லாம் எங்கள் குருக்கிட்ட அடிப்பாருங்க, அடித்து கற்றுக் கொடுப்பாரு. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பாரு. அந்த கற்றுக் கொடுத்த இன்றைக்கி நாங்கள் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்து ஒரு நல்ல இதுவாக இருக்கிறோம். இப்போது வாழ்க்கையில் அப்போ நிறைய அடி வாங்கிருக்கீங்க? நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். அடி வாங்கினா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். குருக்கிட்ட வந்து கண்டிப்பு இருக்கிறதுனா தான் நம்ம வந்து அந்த தொழிலை கற்றுக்க முடியும். கண்டிப்பு இல்லை இது இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம கற்றுக்க முடியாது. அதனால் அவர் நல்லா கற்றுக் கொடுத்தாரு. அவர் என்னுடைய குரு பேர் வந்து சந்திரசேகராச்சாரி. அவரும் நல்லா இருக்கிறாரு. நாங்களும் இன்றைக்கி அவர் கற்றுக் கொடுத்ததுனால இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோம். ஒரு எந்த வயதுலையா நீங்கள் தனியாக வந்து கடை திறந்து நீங்களே செய்ய ஆரம்பிச்சிங்க? எந்த வயசில் செய்ய ஆரம்பிச்சிங்க? ஒரு 15 வயசில் வந்து தனியாகவே அப்பாக்கிட்டே வந்து தனியாகவே அவர் வந்து இடம் கொடுத்து எனக்கு வச்சு கொடுத்தா. அது ஒரே கடையில் வந்து எங்களுக்கு தனியாகவே 15 வயசில் வந்து எங்கள் அப்பா எனக்கு கடை வச்சு கொடுத்தாரு. 20 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த 20 பேர் வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரித்து இடத்த எனக்கு கொடுத்தாங்க. அவர்கிட்ட வேலை செய்யிட்டு வந்தேன். ஒரு 15 வருஷம் அப்பா கூடயே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தனியாக வைக்கணுன்னால தனியாக போய் கடை வச்சுருந்தேன். மிட்டானந்த் தெருன்னு ஒரு இடம் இருக்குது. சிஎம்சி ஆப்போசிட்டில் வந்து மிட்டானந்த் தெரு இருக்குது. அந்த இடத்துல வந்து நாங்கள் கடை எடுத்து கடை நானே கட்டிக்கின்னு வீட்டுக்கார்ட்ட போயிட்டு கேட்டோம். கடை இல்லைன்னாரு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த கடையை வந்து நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லி கட்டி அந்த இடத்துல நாங்கள் அப்பா வந்து வச்சு கொடுத்தா. அப்பாவும் எங்கள் குருலாம் வந்து கடையை வச்சு கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து நானும் ஒரு 15 வருஷம் அந்த கடையில் இருந்தேன். நான் எல்லாம் வேலையும் செய்து பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் செய்து கொடுத்துருந்தோம். நாங்கள் செய்து கொடுத்து கை மேடு என்னென்ன மிஷின் மேடு இல்லாமல் கையில் என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் வந்து நாங்கள் செய்து கொடுத்துருந்தோம். 15 வருஷம் அந்த இடத்துல நாங்கள் வேலை செய்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கடையை காலி பண்ண சொன்னாங்க. காலி பண்ணிட்டு காந்தி ரோடு மாடி மேலே போய் கடை வச்சுருந்தோம். அங்கே வச்சு வேலை செய்துருந்தோம். நாங்கள் எந்த மாதிரியான நகைகள்லாம் நீங்கள் செய்வீங்க? தங்கம், வெள்ளி, பாத்திரங்கள்லாம் செய்வீங்களா? வெறும் நகை மட்டும் தான் செய்வோம். பாத்திரம் செய்ய மாட்டோம், நகை மட்டும் தான் செய்வோம். முடி செயின் சொல்லுவாங்க, அதை செய்வோம். ரெட்டப்பேட்டை செயின் சொல்லுவாங்க, அதை செய்வோம். கோபி செயின் சொல்லுவாங்க, அதை செய்வோம். கை மேல் காசி மாலை, ஆரம், இதெல்லாமே நாங்கள் செய்வோம். நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு நகை வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப மெனக்கணும், ரொம்ப பார்த்து செய்யணுன்ற ஏதாவது ஒரு விஷயங்களுக்கா? அதேமாரி வந்து நீங்கள் வந்து அந்த நகை வந்து ரொம்ப நல்லா செய்வீங்க. இப்போ வந்து செல்வம் வந்து இந்த நகை கொடுத்தா செயின் வந்து நல்லா செய்வார், இந்த காசு மாலை நல்லா செய்வாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? நகைகள் இருக்கா உங்களுக்கு? நகையில் வந்து எல்லா நகையும் செய்து கொடுக்குறோம். ஆனால் பெரும்பாலும் நிறைய செய்தது வந்து டிவி மோந்திரம். எனக்கு அங்கே கடைங்களே வந்து எனக்கு டிவி செல்வம் தான் சொல்லுவாங்க. நல்லா செய்து கொடுப்பேன். உங்கள் பேரே டிவி செல்வம் தான் சொல்லுவாங்க. காந்தி ரோட்டில் வி செட்டியார், ராதா செட்டியார் கடை இருக்குது. அந்த கடைக்கெலாம் நாங்கள் நிறைய செய்து கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு நகை வந்து நீங்கள் நல்லா பண்ணுவீங்க? ஆமாம், நல்லா பண்ணுவோம். எல்லாமே செய்து கொடுப்போம். அது வந்து நல்லா ஒரு பேர் எடுத்து கொடுத்து எங்களுக்கு. டிவி மோந்திரம் போது நல்லா பேர் எடுத்து கொடுத்தது எங்களுக்கு. மீதி எல்லாமே செய்து கொடுப்போம். டிவி மோதிரம் சொன்னீங்க, அது செய்கிறதுனா அது எப்படி செய்கிறது, அது எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ வந்து நிறைய டிசைன் மாடல் வந்திருக்கலாம். ஸோ அப்போ இருக்கும்போது இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த டிவி மோதிரம் செய்யுங்கன்னே சொல்லி கொடுப்பாங்களா? ஆமாங்க. அது எப்படி? செவ்வகமாக இருக்கும், டிவி டைப்லேயே இருக்கும். பழைய டிவி எப்படி வருதோ அந்த மாதிரி மாடலில் செய்வோம். செய்து உள்ளே வந்து இன்சல் பேர் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி கொடுப்போம். அதை வந்து அப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக ஆமாம் செய்து கொடுப்போம்.
செஞ்சு கொடுப்பீங்க. ஆமாங்க. சரி, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து தாலி ஆகட்டும் இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் தான் ஃபங்க்ஷன், அதாவது காது குத்து அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், நகைகள் வந்து வந்து பொற்கொள்ளர்கிட்ட கொடுத்து தான் வந்து செய்வாங்க. இப்போ செஞ்சுட்டு இருந்தாங்க நிறைய நகைகளாக இருக்கட்டும். ஆனால் வந்து இப்போ வந்து அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குது? இன்றைக்கும் வந்து தாலி வேறு ஏதாவது ஃபேமிலியில் ஏதாவது காது குத்தோ இல்லை கம்மலோ இல்லை மோதிரங்களோ வந்து செய்ய தராங்களா, இல்லை அதனோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது? அதாவது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னே இருந்தது அந்தளவுக்கு. இப்போ குறைஞ்சி போச்சு. எங்ககிட்ட வர்றது குறைஞ்சி போச்சு. எல்லாமே பெரிய பெரிய கடை வந்ததுனால அவங்கக்கிட்ட போயிடுச்சு. அதுக்கு முன்னால் வந்து தாலி செய்தாலும் நல்ல நாளாக பார்த்து தங்கம் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க, இல்லை பணம் கொடுப்பாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து அந்த டைம் சொல்லுவோம், அந்த டைமில் வந்து பணத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செய்துட்டு என்ன பண்ணுவோம், மறுபடியும் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்து வாங்கின்னு போங்கன்னு சொல்லுவோம். நேரங்காலம் பார்த்து நாங்கள் கொடுப்போம், செய்து கொடுத்து அனுப்புவோம். அதே மாதிரி காது குத்தில் வந்தாலும் அதுவும் அந்த மாதிரி தான் சொல்லுவோம். நேரங்கள்லாம் குறித்து கொடுப்போம். அந்த நேரத்தில் வந்து காது குத்துறதுக்கு நாங்களே கூட போய் குத்திட்டு வருவோம், செய்துட்டு வருவோம், நல்ல காரியம்லாம் செய்துட்டு வருவோம் நாங்கள். சரி, அதனோட வளர்ச்சி கம்மியானதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து எல்லாம் வந்து நகை செய்கிறதா இருக்கட்டும், மோதிரம் செய்யறட்டும், எல்லாரும் ஆசாரியை பார்த்து இந்த நகை செஞ்சு கொடுங்க, இந்த தேதியில் செஞ்சு கொடுங்க, ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்கிற காலம் இப்போ மறைஞ்சு போச்சு. என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? முக்கியமான காரணம் அதாவது எங்ககிட்ட கொடுத்தாக்கா லேட் ஆகும். அவங்க உடனே வேணுன்றதுனால கடைங்களை போய் ஆரம்பிச்சு எடுத்துனாங்க. ஓகே, அதாவது லேட்டாக செய்யும்போது கூட நீங்கள் மெனக்கெட்டு ஒரு ஆமாம், நிறைய மெனக்கெட்டு விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். செய்து கொடுக்கும்போது அவங்க டைமுக்கு நமக்கு அவங்க கேட்குற டைம் எனக்கு தரோம். ஆனால் இப்போல்லாம் வந்து என்னென்னா உடனே வேணுன்றதுனால எங்களால் அந்த குறிப்பிட்ட டைம் செய்ய கொடுக்க முடியறதில்ல. அதுதான் முக்கியமான காரணம் அதுதான். இப்போ வந்து இந்த தொழிலோட வளர்ச்சி எப்படி இருக்கு? அப்போ வந்து கம்மியாயிட்டே வருதா? இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது வந்து இப்போ யாரும் வந்து ரெடிமேடு போயிட்டாங்க, வந்து இப்போ யாரும் கொடுக்கறது கிடையாது, உடனே வேணும்னு. இந்த தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு? இப்போ இதை கற்றுக்குறாங்களா இந்த ஃபேமிலியில்? இப்போ வந்து உங்கள் அப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இப்போ அடுத்து வர சந்ததிகள் வந்து இதை கற்றுக்குறாங்களா, இல்லை வந்து இல்லை இது விருப்பப்படாமல் இந்த தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு இருக்கு? இப்போ நாங்களே வந்து எங்கள் சந்ததிக்கு வந்து நாங்கள் தொழில் கற்றுக் கொடுக்குறதில்ல. ஏன்னா எங்களுக்கே வந்து வேலை வந்து கஷ்டமாகி போச்சு. கம்மியானதுனால வெளியே வேலைக்கு அனுப்பிச்சிருக்கோம். எங்கள் பையனை கூட கேட்ரிங் படிக்க வச்சேன். கேட்ரிங் படிக்க வச்சு இப்போ பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறாப்புல. அந்த மாதிரி இப்போ வந்து எங்களாம் வந்து நாங்கள் வந்து தொழிலை வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் நெளிவடைஞ்சு போனதுனால வேறு தொழிலுக்கு அனுப்பிச்சிட்டோம். நாங்களே இப்போல்லாம் வந்து எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம் நாங்கள் இப்போ. சரி, இதுக்கு மாற்று முறை என்னன்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த தொழில் இன்னும் வலுவடையணும், இன்னும் நிறையா கற்றுக்கணும், ஏதாவது புதுமையான விஷயங்கள் கையாண்டுருக்கு இந்த 6 வருட காலங்களில் வந்து சில டைமில் வந்து அந்த நகை செஞ்சு கொடுக்காம தாமதம் இருக்கலாம். இப்போ வந்து இந்த நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம். நேரம் மட்டும்தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் கையாண்டுருக்கீங்களா? சீக்கிரமாக தர்றதுக்காகவோ இல்லை வந்து வாடிக்கையாளரை வந்து கவர் பண்ணுறதுக்கான வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் கையாண்டுருக்கீங்களா இந்த இந்த சமீப காலமாக? அவங்களுக்கு நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். சீக்கிரமாக கூப்பிட்டு வர வச்சு நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு சொல்லும்போது மிஷின் செயின்லாம் வந்துருச்சு, இப்போ மேக்கில் வந்துருச்சு. அதனால் எங்களுக்கு இப்போ அதுதான் தேவை எங்களுக்கு அப்படின்றதுனால அவங்க மிஷின் செயின் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்களுக்கு. நாங்கள் செய்யும்போது 3 சவரம் செயின் செய்தோம்னாக்கா அது பார்வை கம்மியாக இருக்கும். அதே 3 சவரம் செயின் வந்து மிஷினில் போனாங்கன்னா 6 சவரம் பார்வை வரும். அது கை மேடு வந்து எங்களுக்கு லைஃப் இருக்கும், மிஷின் செயின் வந்து லைஃப் வராது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்வை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து மிஷின் செயினுக்கு ஆர்வமாக போகிறதுனால எங்களுக்கு தொழில் நலிவடைஞ்சு. முன்ன இருந்த காலத்துக்கும் இப்பயும் வந்து நிறையா விஷயம் மாறிடுச்சு. அதாவது வந்து மிஷின்லாம் வந்துடுச்சு, செய்கிறதுக்கான மிஷின்லாம் வந்துடுச்சு. சரி, நிறையா பெரிய கடைகள்லாம் வந்து மிஷின் வாங்கி வந்து நகைகள் அவங்களே செஞ்சு வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது? இன்னுமே கையிலேயே செஞ்சுட்டு இருக்கணுமா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் வந்து அந்த மிஷினை வந்து நீங்கள் வாங்கி செய்யக்கூடாது? ஏன்னா ஆமாங்க, அதுக்கு வந்து காரணம் இருக்குது. எங்களால் வந்து ஒவ்வொரு மிஷினும் வந்து 30 லட்சம் 40 லட்சம் ஆகுதுங்க. ஒரு மிஷின் வந்து வாங்கி போட்டோம் செய்தாலும் அந்த ஒரு மிஷினில் வந்து ஒரு மேடு தயார் பண்ணணுனாக்கா, ஒரு டிசைன் தயார் பண்ணாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 250 கிராம் வச்சா தான் அந்த ஒரு மிஷின் செயின் வந்து வெளியே வந்து விழுங்க. நம்ம வந்து 5 கிராம் செயின் செய்யணும் அப்படின்னா கூட அந்த 5 கிராம் செயினுக்கு வந்து 250 கிராம் போட்டால் தான் அந்த டிசைன் பண்ணால் தான் அந்த செயின் வந்து வெளியே வந்து விடும். அப்போது அதை வந்து கட் பண்ணி செய்யும்போது ஒரு துண்டாகும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட முதல் கிடையாது. நமக்கு வந்து முதல் கைமேடில் செய்ததுனால நம்ம கொஞ்சம் வச்சுருக்கிறோம். அதை வச்சு நான் மிஷின் வாங்க முடியாது. அதனால் மிஷின் செய்ய முடியாதுங்க நம்மளால். ரொம்ப அதிகமாக இருக்குது, காசு அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணமாக இருக்குது. காரணம். ஓகே, சரி. இப்போ வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நகை லோன் கொடுக்குறாங்க. அந்த லோனுக்கு வந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, பேங்க் ஆஃபீஸர். அவங்க தான் வந்து நகையை சரி பார்த்து அந்த எடையெல்லாம் சரி பார்த்து இத்தனை கிராம் இருக்குது, இத்தனை இது இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த பணி முன்னாடி வந்து ஆசாரிகள் பணி செய்கிறவங்களுக்கு தான் அந்த வேலைன்னு இருந்தது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகள் இருந்தது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அது வந்து ஒரு
6 வருஷத்துக்கு முன்னே இருந்ததுங்க. அந்த 6 வருஷத்துக்கு முன்னால் வந்து எங்கள் ஆச்சாரிங்க தான் போயிட்டு ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து அப்ரைஸ் பண்ணுவாங்க. பண்ணி அதை வந்து இது பண்ணி அதுக்குன்னு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க எங்களுக்கு. அதுலேயும் ஓரளவுக்கு இருந்தாங்க நல்லா. இப்போ வந்து அரசாங்கமே வந்து 3 மாதம் கோர்ஸு 6 மாதம் கோர்ஸ்னு சொல்லி யார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க கற்றுக் கொடுத்ததுனால அந்த இதுலேயும் வந்து எங்களுக்கு அடிபட்டு போச்சு எங்களுக்கு. அதுலேயும் வந்து எங்களுக்கு இதாகி போச்சு. அரசாங்கமே அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு அடிபட்டு போச்சு. சங்கத்துலேயும் வந்து சொன்னோம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. அவங்க கேட்க தான் முடியும் அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்குன்னு சங்கம் இருக்கு இல்லையா? இருக்குது. எந்த மாதிரியான நடவடிக்கைலாம் எடுக்கிறாங்க? ஏன்னா வந்து இப்போ தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைஞ்சு போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து நகை செய்பவர்களே இருக்க மாட்டாங்க, வேறு ஒரு தொழிலுக்கு போயிடுவாங்க. ஸோ உங்களோட சங்கம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு செஞ்சு தருது? சங்கம் வந்து எங்களுக்கு வந்து மேலிடத்தில் போய் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் தொழில் நலிவடைஞ்சு போச்சு, எங்களுக்கு எதனா செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கேட்டு தான் இருக்கிறாங்க. நான் பதில் எதுவும் சொல்லலை எங்கள் சங்கத்தில். சரியா, இப்போ வந்து நிறையா வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய மானியம் கொடுக்குறாங்க, உர மானியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தராங்க. உங்களுக்கு உங்கள் தொழிலில் ஏதாவது மானியங்கள் இருக்கா? அதாவது இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் அரசாங்கம் எங்களுக்கு செய்யலைங்க. விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க, மீன் பிடிப்பவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அவங்கெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து எங்களுக்கு எதுவும் இது வரைக்கும் செய்யலை மானியம். நாங்களும் கேட்டுருக்குறோம், அதுக்கு தகுந்த இது வரல எங்களுக்கு. அரசாங்கம் வந்து எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், இது செஞ்சாக்கா இன்னும் இந்த தொழில் வந்து அழியாமல் கொஞ்சம் எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மிஷின்லாம் வாங்கி கொடுத்து இது பண்ணி ஹெல்ப் பண்ணாங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு கிடைக்கும் எங்களுக்கு. நாங்கள் முதல் போட்டு செய்து இது பண்ணலாம். அரசாங்கம் எங்களுக்கு கருணை காட்டு. சரிங்க. அதாவது நீங்கள் கையால் செய்கிற நகைகளுக்கும் இப்போ மிஷினில் செய்கிற நகைகளுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கான? எவ்வளோ வித்தியாசங்கள்? நிறைய இருக்குதுங்க, வித்தியாசங்கள் இருக்குதுங்க. அதாவது நாங்கள் கையில் செய்கிறது வந்து லைஃப் இருக்கும், நல்லாவே லைஃப் வரும். 20 வருஷம் கூட வரும். செயின் செய்து கொடுத்து 20 வருஷம் வரும். அதே நேரத்தில் வந்து பார்வை கம்மியாக இருக்கும். நாங்கள் செய்கிறது வந்து பார்வை கம்மியாக இருக்கும். மிஷினில் செய்கிறது வந்து பார்வை அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு லைஃப் கிடையாது. 3 மாதத்துலேயும் வரலாம், 6 மாதத்துலேயும் வரலாம், 1 வருஷத்துலேயும் வரலாம். அது லைஃப் கிடையாது. சரியா, ஒரு நகை செய்கிறதுக்கு வந்து அதிகபட்சம் எவ்வளோ நாட்கள் எடுத்துப்பீங்க? நீங்கள் சொன்னீங்க வந்து இப்போ ரெடிமேடில் வந்து சீக்கிரம் செஞ்சு கொடுத்துறதா சொல்கிறீங்க. நீங்கள் வந்து நகை செய்யும்போது, இப்போ ஒரு தாலி செயின் செய்யும்போது, ஒரு தாலி செய்யும்போது எவ்வளோ நாட்கள் நீங்கள் எடுத்துப்பீங்க? எவ்வளோ மெனக்கெடுவீங்க? எந்த மாதிரியான விஷயம்லாம் செய்வீங்க? ஒரு தாலி செய்கிறதுனா எங்களுக்கு வந்து ஒரு 1.5 நாள் பிடிக்குங்க, செய்து கொடுப்போம். அதே மாதிரி செயின் செய்கிறதுனால 3 நாள் ஆகும். செயின் செய்கிறதுக்கு 3 நாள் ஆகும், செய்து கொடுக்குறோம். அதாவது எங்களுக்கு டைம் ஆகுதுன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை கொடுக்கும்போது அந்தந்த வேலை முடிச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகுது எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு வந்து லேட் ஆகுது காரணம் அது. இந்த நகை அளவீடுலாம் இருக்கு இல்லையா? தங்கத்தோட இவ்வளோ செம்பு கலக்கணும், வெள்ளி நகை இப்படி தான் செய்யணும், அந்த மாதிரி முறைகளை கொஞ்சம் சொல்ல முடியுமா? தங்கம் வந்து 99% தங்கங்க. அதில் வந்து நாங்கள் வந்து 900 மில்லி வந்து காப்பர் கலப்போம். 10 கிராம் தங்கம்னாக்கா அதில் வந்து 900 மில்லி வந்து காப்பர் கலப்போம். அந்த காப்பர் கலந்தால் தான் வந்து தொழில் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாதுன்னா அது கையில் பிடிக்கும்போது குரல்லையோ நம்ம எதனா மிஷினில் பிடிக்கும்போது அந்த நசுங்கிடும். ஆனால் அந்த காப்பர் வந்து கலக்கும்போது நெசங்காது, தொழில் செய்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது வந்து 916ன்னு சொல்லுவோம். அதை 900 மில்லி வந்து 10 கிராமுக்கு வந்து 900 மில்லி வந்து காப்பர் சேர்ப்போம். அது சேர்க்கும்போது 916ன்னு சொல்லுவோம் அது இன்றைக்கி ரேட். சரிங்க. வந்து நீங்கள் நகை செய்த காலத்தில் வந்து தங்கம்லாம் வந்து எப்படி இருந்தது? எங்கேருந்து கொள்முதல் பண்ணுவீங்க? எங்கேருந்து வாங்குவீங்க? உங்கள் அப்பா காலத்துலேயும் சரி, நீங்கள் தொழில் பண்ண காலத்துலேயும் சரி, தங்கம், வெள்ளி அதெல்லாம் எப்படி வாங்குவீங்க? எங்கே வாங்குவீங்க? அது எங்கள் ஊர்லேயே வேலூர்லேயே வாங்குவோங்க. நாங்கள் செய்கிற இடத்துல வந்து பெரிய கடைங்க இருக்குது, அவங்கக்கிட்ட வாங்கி நாங்கள் முதல் செய்வோங்க. நாங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து நகை வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதை மீறி எப்படி வந்து உங்களோட தொழில் வந்து நலிவடைச்சு? அதாவது இன்றைக்கி சூழ்நிலைக்கு மிஷின் மேடு வந்ததுனால ஜனங்களும் பார்வையாக இருக்குது. அதனால் அந்த மோகம் அவங்களுக்கு வந்து நகை வந்து பார்வை வேணுன்றதுனால எங்கள் கை மேடு விரும்பலை அவங்க. அதனால் மிஷின் மேடே அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கியும் அதை விரும்புறதுனால நிறைய வந்து கொள்முதல் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் மேடை வந்து விரும்பாதனால எங்களுக்கு வந்து நலிவடைஞ்சு போச்சு. எங்களுக்கு பாம்பேலேருந்து மிஷின் வருது, பாம்பே மேடுன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் வந்து டிசைன் பண்ணி அனுப்புகிறாங்க மிஷினில். அது வந்து மிஷினில் வரதுனால நம்ம செய்ய முடியறதில்ல நாங்கள். அது இன்றைக்கி ஜனங்க வந்து அந்த மாதிரி பார்வை வேணுன்றதுனால அதை விரும்புகிறாங்க. அதனால் எங்களுடைய தொழில் வந்து நலிவடைஞ்சு போச்சு இன்றைக்கி. அதுதான் காரணம். ஏன்னா வியாபாரம் தொழில் நகை வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் டிசைன் விரும்பாதனால அது எங்களுக்கு அடி. இப்போ வந்து தனி நபர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த நகை செய்பவர் இருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த தங்கம் வந்து சேமிப்பு வச்சுக்கலாம்? அவங்க இவ்வளோ தூரம் தான் வந்து தங்கம் வச்சுக்கணும், ஒரு தனி நபர் வந்து இவ்வளோ தான் வந்து தங்கம் இருப்பு வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க.
அதுக்கு ஏதாவது வரைமுறைகள் இருக்கா? நீங்கள் தொழில் செய்கிறவங்களுக்காக கேட்குறீங்களா இல்லை நார்மலாகவே வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கிறவங்க வந்து அதுக்கு முன்னே அரசாங்கத்தில் தங்க கட்டுப்பாடுன்னு வந்துருதுங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து 400 கிராம் வரைக்கும் வச்சுருக்கலாம். அந்த 400 கிராம் கூட யார் யார்கிட்ட என்னென்ன வாங்கணுன்றதை கணக்கு நாங்கள் எழுதி வைக்கணும். எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன ஐட்டம் கொடுத்தாங்க அப்படின்றத நாங்கள் எழுதி வைக்கணும். 400 கிராம் வந்து கணக்கில் இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு 200 கிராம் கணக்கு தனியாக வச்சுருக்கலாம். அதையும் கணக்கு எழுதி வைக்கணும். இப்போ வந்து அதை லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 500 கிராம் 600 கிராம் அப்படி வச்சு இப்போ தொழில் செஞ்சுக்கிறோங்க. சரியா, வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் செய்கிறதா இருக்கட்டும், மோதிரம் செய்கிறலாம், அதெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஆர்டர் பண்ணி அந்த செயின்லாம் வாங்கிப்பாங்க. இந்த தாலின்னு சொல்லும்போது வந்து அதுக்கு தனி மரியாதை இருக்குது செய்கிறதுக்குன்னே. நிறையா வந்து சகுனங்கள் பார்ப்பாங்க, ராசி பார்ப்பாங்க. பரம்பரையாக வந்து உங்ககிட்ட வந்து நகை செய்ய கொடுக்குறவங்களாம் இருக்கவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்து நீங்களே தான் தாலி செஞ்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த தாலி செய்யும் முறை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தாலி வந்து பரம்பரையாக வந்து செய்து கொடுத்துருக்குறோம். அது வந்து ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட கொடுத்தாக்கா அவங்க குடும்பம் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அது செய்யும்போது நாங்களும் வந்து சுத்தமாக இது பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து தாலி உட்காந்து செய்வோம், செய்து கொடுப்போம். அதே நேரத்தில் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்குதுங்க. அதை நாங்கள் முறை பிரகாரம் பூஜை பண்ணி செய்து கொடுப்போம். அதே நேரத்தில் வாங்கும்போது அவங்க நகை செய்து கொடுக்கும்போது பூஜை பண்ணி தேங்காய் பழம்லாம் வச்சு அவங்க பணமோ இல்லை தங்கமோ கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் செய்து கொடுக்கும்போது நாங்களும் பூஜை பண்ணி அது நேரம் காலம் பார்த்து அவங்களுக்கு கொடுப்போம். கல்யாணத்துக்கு முன்னே வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னே வந்து வாங்கிட்டு போவாங்க எங்கள்கிட்ட வந்து. சரிங்க, வந்து இப்போ வந்து கொஞ்ச காலமாக வந்து உங்களோட தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு வருது. உங்கள் கூட தொழில் செஞ்சவங்க, உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ இந்த தொழிலை செய்கிறாங்களா இல்லை வந்து வேறு தொழிலுக்கு மாறிட்டாங்களா? சில பேர் வந்து வேறு தொழிலுக்கு போயிருக்கிறாங்க. சில பேர் இதே தொழில் செய்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றரை வரது செய்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் எங்கள் தொழில் விட்டுட்டாங்க. அதனால் வேலை ரொம்ப டல்லாகி போச்சுங்க. நானும் இப்போ வந்து தொழில் செய்கிறது விட்டுட்டேன். இன்றைக்கி ஒரு 3 வருஷமாக வந்து தொழில் செய்கிறத விட்டுட்டு கலர் மீன் பண்ண வச்சுருக்குறோம். மெட்ராஸ்லேருந்து மீன் பண்ண வச்சுருக்கோம். வாங்கிட்டு வந்து வீட்டுங்களை வச்சு வைக்கிறோங்க. அன்றைக்கி அதை வச்சு செய்துட்டு வரோம். அதே நேரத்தில் ஆர்டர் வந்தாக்கா நகையும் செய்து கொடுத்துட்டோம். சைடில் அந்த பிஸ்னஸ் அந்த சைடில் செய்கிறோம். சரிங்க, வந்து உங்களோட தொழிலை வந்து உங்களோட பின்னாடி வர உங்களோட பசங்க வந்து கற்றுக்கலன்னு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லைங்க, இந்த தொழில் வந்து அழிஞ்சிட்டு தொழில் ரொம்ப எங்களுக்கே அடிப்பட்டதுனால அவங்களும் நாளைக்கு பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுன்னு தொழிலை வந்து வேறு கற்றுக் கொடுத்தோம். பையனுக்கு வந்து கேட்ரிங் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு கேட்ரிங் ஒர்க் பண்ணுறாப்புல. அதே மாதிரி எல்லாருமே எங்கள் இதில் இருக்கிறவங்களாம் வந்து தொழிலுக்கு வந்து வேறு தொழில் தான் கற்றுக் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வரோம் நாங்கள். சரியா, வந்து நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, நகை தொழில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுதான் உங்களோட பரம்பரை தொழில்னால அது கற்றுக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட மகனுக்கு வந்து சின்ன வயசில் ஏதாவது சரி படிக்கும்போதே சரி இந்த தொழில் கற்றுக்கிட்டோம், ஆர்வமாக கற்றுக்கிட்டான், பின்னாடி வந்து வேறு ஏதாவது தொழில் பண்ணட்டும், இருந்தாலும் வந்து இந்த தொழிலை நம்ம பரம்பரை தொழில் இதை அழியக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா அவருக்கு? இல்லைங்க, கற்றுக் கொடுக்கல. ஏன்னா அவன் படிப்பில் இருக்குன்றதுனால படிக்க வச்சுட்டோம் நாங்கள். படிப்பு இன்னும் தொழிலை கற்றுக் கொடுத்து தொழிலில் வந்து வேலை செய்தாங்க படிப்பு போயிடும் அவனுக்கு. நாங்கள் தான் படிக்கலை. ஆனால் நம்ம வர சந்ததியாவது படிக்கணுன்றனால அவனை படிக்க வச்சுருந்தோம். இப்போ தொழில் நெளிஞ்சதுனால அவனை வேறு தொழிலுக்கு மாற்றிட்டான். ஒருவேளை இந்த தொழில் ரொம்ப இன்றைக்கும் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்துருப்பீங்க? கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருப்போம். சரி, எத்தனை வருட காலங்களாக வந்து 40 வருட காலங்களாக வந்து தொழில் செஞ்சுட்டு வரீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் நகை செய்யும் போதோ இல்லை உங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் ஏதாவது இருந்தால் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. எங்களுக்கு நான் வேலை கற்றுக்கிற நேரத்தில் வந்து ஒருத்தட்ட போய் வேறு தொழில் பார்த்தோம்னாக்கா அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துன்னு இருப்போம். அது நைட்டு இரவில் வந்து தூக்கத்தில் வந்து செய்யும்போது எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வேலையை கற்றுக்குவேன், நைட்லேயே கற்றுக்குவேன். மறுநாள் வந்து அதை எப்படி செய்யணுன்றது நான் நீங்கள் ஏதாவது நகை செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா? இந்த செயின் வந்து நீ செய்ய போகிற ஃபஸ்ட்டு ஆர்டர், இதை நீ நல்லா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி கொடுத்தது ஏதாவது ஞாபகங்கள் இருக்கா உங்களுக்கு? இருக்குதுங்க. அதை பகிர்ந்துக்கோங்க. அதாவது நான் 15 வருஷத்துக்கு முன்னே வேலை கற்றுக்கினது. சின்ன வயசில் வந்து வேலை ஒரு முதலாளிகிட்ட வேலை செய்திருந்தேன். அவர்கிட்ட வந்து வேலை செய்துட்டு இருந்தார். அந்த வேலையை வந்து அப்போது சின்ன வயசில் பார்த்து கற்றுக்கின வேலையை வந்து எனக்கு வயசு வந்து 27 வயசு இருக்கும். அப்போ எங்கள் அப்பா வந்து அதாவது வாட்சி பட்டன்னு சொல்லுவோம், அது 125 கிராம் சைஸ் சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அப்பாலாம் செய்வாங்க. அது வந்து 70 கிராமு 60 கிராமு அப்படி தான் வரும். சரி, நான் வந்து வேறு கடையில் இருந்திருந்தேன், வேறு தனியாக கடை வச்சுருந்தால வந்து பார்த்துட்டு அப்பா கடையில் வந்து பார்த்துட்டு போவேன். அப்போ அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்க. அப்போது எங்கள் அப்பாட்ட சொன்னேன்,
அவருக்கு என்ன இடம் வேணுமோ அந்த இடம் நான் செஞ்சு தரேன், அண்ணனுடைய கல்யாணம் முடிட்டோம், நானும் செஞ்சு தரேன்னு சொன்னேன். நான் சின்ன வயசில் ஓனர் ஆர்டர் கொடுத்தவங்க வந்தாங்க, அவங்கக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு, இந்த மாதிரி கல்யாணம் அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் கேட்குற இடைக்கு நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு சொன்னால் அவங்க ஒத்துக்கினாங்க. அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் அந்த ஆர்டரை எடுத்து என்னுடைய சின்ன வயசில் 15 வயசில் கற்றுக்கின முதலாளி செய்யும்போது அதை பார்த்துருக்குறேன். நான் அந்த மேடை வந்து கல்யாணம் முடிச்சு வந்து உட்காந்து மிஷினு கையிலே எல்லாம் அச்சுலாம் ரெடி பண்ணி செய்து ஒரு 10 நாள் ஆச்சு. அந்த ஒரு வாட்சிப்படை செய்யறதுக்கு 10 நாள் ஆச்சுங்க. செய்து கொடுத்தேன். 125 கிராமுக்கு மேலே 28 கிராம் தீர்ந்தது. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, செய்து பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது சரிங்க, உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு வந்து இந்த நகை செய்யும் தொழிலை வந்து கற்றுக் கொடுத்தாரு. நீங்கள் வந்து உங்களோட பையனுக்கு வந்து ஏன் இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கல? அதாவது சின்ன வயசில் வந்து உங்களுக்கு அது பரம்பரை தொழில், அதனால் வந்து உங்கள் அப்பா அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. சின்ன வயசில் வந்து இந்த தொழிலை சும்மா கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஸோ அவர் ஃப்யூச்சரில் வேறு எந்த வேலைக்கு வேணால் போகலாம். இது ஒரு கைத்தொழில் இல்லையா? இது ஒரு என்றைக்குனாலும் வந்து இதோட மவுசு ஒரு நாள் மறுபடியும் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ ஏன் நீங்கள் கற்றுக் கொடுக்கல? அது ரீசன் இருக்கா? ரீசன்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கு வேலை நிறைய இருந்ததுங்க. இன்றைக்கி வேலைங்கள்லாம் கம்மியாகிறதுனால பையனை வந்து கேட்ரிங் படிக்கிறேன்னு சொன்னான். சரின்னு கேட்ரிங் படிக்க வச்சேன், கொடுத்தோம். கேட்ரிங் முடிச்சுட்டு வந்து பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. இப்போ பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணுறாப்புல. அதுக்கு முன்னே வந்து கேரளாவில் பைபிள் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. ஒர்க் பண்ணிடும் போது எனக்கு சொந்தமாக தொழில் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாப்புல. துறப்பாடியில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று எடுத்து அது அவனுக்கு தனியாக வச்சு கொடுத்தேன். வச்சு கொடுக்கும்போது ஒரு 4 மாதம் தான் அதில் வச்சு நடத்தியிருந்தான். அது ரொம்ப வியாபாரம் வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் எடுத்துகிட்டு அவனை ஹோட்டலுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டேன். கேட்ரிங் முடிச்சதுனால 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுனால மறுபடியும் அவனை அனுப்பிச்சிட்டேன். மறுபடியும் ஒரு 5 வருஷம் பொறுத்து மறுபடியும் இப்போ வந்து மறுபடியும் தொல்லை பண்ணி எனக்கு ஹோட்டல் வச்சு கொடுன்னு சொன்னான். வள்ளலாரில் வந்து கேபி ரெஸ்டாரண்ட் ஒன்று லீஸுக்கு வந்தது, அதையே வச்சு கொடுத்தேன் அவனுக்கு. அதுவும் வந்து வியாபாரம் நல்லா நடக்கல. அது நடக்காமல் ஒரு 3 மாதம் காலத்தில் வந்து எனக்கு நிறைய லாஸ் ஆகி போச்சு. அதனால் அவனு வந்து அவன் தொழில் வானா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவனை வந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருக்குறேன். பஹ்ரைனுக்கு வந்து போகிறதா விசா ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். பஹ்ரைனுக்கு அனுப்பிச்சி இது வேலை செய்ய சொல்லலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அவனுக்கு. சரிங்க, வந்து இப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் வந்து உங்களோட மகனுக்கு சொல்லிக் கொடுக்கல, உங்களோட அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லையா? அவங்க எப்படி அவங்களோட பிள்ளைகளுக்கு இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களா, இல்லை எப்படி அவங்களும் வேறு தொழிலுக்கு மாறி போயிட்டாங்க? அதில் வந்து பெரிய அண்ணன் வந்து ஒரு பையனை வந்து ப்ரொஃபஸர் படிக்க வச்சுருக்காரு. மீதி 2 பேர் வந்து இதே தொழில் செய்யிட்டு வராங்க. அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணிடுச்சு, அவங்களுக்கும் இருக்கிறாங்க. அவங்க இந்த தொழிலை வந்து சின்ன சின்ன வேலையும் செய்துட்டு அவங்க பழப்ப அவங்க நடத்திட்டு வராங்க. அதனால் என் பையனையும் அந்த மாதிரி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரிங்க, இவ்வளோ நேரம் வந்து இந்த அனுபவ மேடை நிகழ்ச்சியில் வந்து உங்களோட அனுபவங்களெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ வந்து இந்த நகை செய்கிற வியாபாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வருது, நலிவடைஞ்சிட்டு வருது. ஸோ இந்த நேரத்துலேயும் வந்து கிடைக்கிற நேரத்தில் உங்களோட தொழிலை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் மற்றும் உங்களோட சுவாரஸ்யமான விஷயங்களை நிறையா பகிர்ந்துக்கிட்டீங்க. விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நில்லாத
முடிவில்லாதது ஒரு முடிவில்லாதது உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது இடைநில்லாதது ஒரு முடிவில்லாதது உன் உறுதி என்று முதிர்ந்திடாதது தீமை தாவும் கண்ணுக்குள் தாண்டி பாயும் மாயலோகம் மண்ணுக்குள் மாய்ந்து சோறும் விரைந்து மடியும் சோகம் நல்வழியின் மீது மோகம் துள்ளி தாவிடும் பாடிடும் அன்புள்ள நெஞ்சங்களே. மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது உன் மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது மடை கொள்ளாதது பாசம் கரை நில்லாதது உன் மறதிக்குள்ளும் நின்று நிலைப்பது விதைகள் பாரும் விரிட்டு மண்ணை கீரும் சொற்கள் போதும் மௌனத்தின் ஓசை கேளும் பரிவில் வாழும் கூட்டம் பூனை நிழலைப் போல காக்கும் பதில் கூறிட ஓடிடும் ஆகாத எண்ணங்களே. அதோ அதோ சூரியன் எழுந்து நின்று பார்க்கிறான் இளஞ்சிவப்பு நிறத்திலே இளமையாக சிரிக்கிறான். அதோ அதோ கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் KP ஆனந்த். It's time to pick some words in glossary box with Miss Sahitya and Vit Community Radio 90.8. Abandon. ABANDON. To leave someone or to stop a thing forever. Synonym of the word abandon is quite, retire. Antonym of the word abandon is try, continue. And to use it in a sentence format, many baby girls have been abandoned on the streets. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. வானொலி ஒலித்திடுதே மனிதத்தை வளர்த்திடுதே சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே செவிகளை வருடிடுதே கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நேயர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா உலகிலேயே மிக சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரும் தீவாகவும் உள்ள பெருநிலப்பை பெற்ற நாடு. டாஸ்மானியா தீவு இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சில சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய நாடு. அவுட்பேக் என்னும் நிலப்பகுதியால பெருமளவு சூழப்பட்டதால இது உலகத்தோட பெரிய பாலைவன தீவுன்னு சொல்றாங்க. இது பொதுநலவாய ஆஸ்திரேலியா என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது, அதாவது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா.
ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டுடனும் நில எல்லைகள் கிடையாது. இந்தோனேஷியா, கிழக்கு திமோர், பப்வா நியூகினி ஆகிய நாடுகள் இதன் வடக்கேயும், சாலமன் தீவுகள், வனுவாட்டு, நியூ கலிடோனியா ஆகியன வடகிழக்கேயும், நியூசிலாந்து தென்கிழக்கேயும் இதன் அயல் நாடுகளாக அமைந்துள்ளன. சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த் போன்ற நகரங்கள் ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்களா இருக்கு. அது என்ன ஆஸ்திரேலியா, அதுக்கு எப்படி ஆஸ்திரேலியான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆஸ்திரேலியா என்ற பெயர் ஆஸ்திரேலிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. தெற்கே என்பது இதன் கருத்து. தெற்கே நோக்கி பயணம் செய்தபோது இந்த தீவை கண்டுபிடித்ததால தெற்கே என்று பொருள் தரும் ஆஸ்திரேலிஸ் என்ற பெயர் வைத்ததாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவை முதல்ல சுற்றி வந்த மேத்யூ பிளிண்டர்ஸ் என்ற பிரித்தானிய மாலுமி 1814 தான் எழுதிய புத்தகமான A Voyage to Terra Australis என்ற நூலில் ஆஸ்திரேலியா என்ற பெயரை பயன்படுத்தியதிலிருந்து இப்பெயர் பரவலாக வழக்கொன்றியது. 20ஆம் நூற்றாண்டில உள்ளூரிலும் வெளியூரிலும் ஆஸ்திரேலியாவை ஓஸ் என்றும் ஆஸ்திரேலியன்ஸை ஆசி எனவும் சுருக்கமாக அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 42,000 ஆண்டுகளாகவே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு சொல்கிறது. அவ்வப்போது வடக்கிலிருந்து மீனவர்களும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் டச்சு நாடுகான் பயணிகளும் ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து போன பின்னர் 1770 ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் வந்திறங்கிய ஆங்கிலேயர்கள் அதனை ஐக்கிய ராஜ்யத்திற்கென உரிமை கொண்டாடினர். பின்னர் 1901ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 6 தனித்தனியான குடியேற்ற பகுதிகளும் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்றானது. இப்போது கான்பரா இதன் தலைநகரமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் தேசிய கொடியில காமன்வெல்த் ஸ்டார்ஸ், சதர்ன் கிராஸ், யூனியன் ஜாக்னு 3 பாகங்கள் உள்ளது. பரப்பளவில் 6வது பெரிய நாடாக இருந்தாலும் 2013 மதிப்பின்படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வெறும் 23.2 மில்லியன்கள் மட்டுமே. இவர்களில் 60% பேர் பெருநிலப்பரப்பில் மாநில தலைநகரங்களை அண்டி வாழ்கின்றனர். ஆயிரத்தி 1945 பின்னர் பல நாட்டு மக்கள் அங்க குடியேறியதால அங்க பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டு ஆஸ்திரேலியா ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரியாகவே காணப்படுகிறது. அங்க குடியேறிய மக்கள் பெரும்பாலும் ஈஸ்டர்ன் யூரோப்பிலிருந்தும் மெடிட்டரேனியன் பகுதிகளில் இருந்தும் குடியேறியதாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியா மேற்கத்திய பொருளாதார முறைகளை பின்பற்றுகிறது. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இதன் ஆட்சி மொழியாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் பெரும்பான்மையானோர் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷையும் பிரிட்டன் இங்கிலீஷ் மொழியை ஒத்திருந்தாலும் ஆஸ்திரேலியர்களுக்கென தனிப்பட்ட சில உச்சரிப்பையும் சொற்தொகுதிகளையும் கொண்டுள்ளது. 2001 மதிப்பீட்டின்படி பெரும்பான்மையானோர் ஆங்கிலத்தையே பேசுறாங்க. ஆங்கிலம் அல்லாத 2.1% பேர் சீன மொழியையும், 1.9% பேர் லத்தீன் மொழியையும், 1.4% பேர் கிரேக்க மொழியும் பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவோட தற்போதைய ஆளுநராக குவென்டின் பிரைஸ் பதவி வகிக்கிறார். பிரதமராக டோனி அபோட் பதவி வகிக்கிறார். ஆஸ்திரேலியாக்கென அரச மதம்னு எதுவும் இல்லைங்க. ஆனா பெரும்பான்மையானோர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. 2006 மதிப்பீட்டின்படி 64% பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அதுல முக்கியமா 26% பேர் ரோமன் கேத்தலிக்ஸா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாத 2.1% பேர் பௌத்த மதத்தையும் 1.7% பேர் இஸ்லாமியத்தையும் பின்பற்றுறாங்க. 1%க்கும் கம்மியானவங்க ஹிந்துக்களாகவும் யூதர்களாகவும் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் கல்வி தரம் உலக நாடுகளில 8வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் மொத்தம் 38 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 38 அரசு பல்கலைக்கழகங்கள்ல பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் 99% பேர் கல்வி அறிவோடு இருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ப்ரூனெட் ஆஸ்திரேலியாவோட முதல் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினார். அதே வருடம்தான் பிசியாலஜி ஃபீல்டில் அவர் செஞ்ச ரிசர்ச்காக நோபல் பரிசையும் வென்றார். ஆஸ்திரேலியாவில் மொத்தம் 6 மாநிலங்களும் 2 மண்டலங்களும் வேறு சில சிறிய பிராந்தியங்களையும் கொண்ட நாடு. 1788 ஆங்கிலோ கெல்டியர்களின் பண்பாட்டை பின்பற்றுகிறது. ஆஸ்திரேலியாவில் 15 வயதிற்கும் மேலானோர் தங்களை ஏதாவது ஒரு குழு விளையாட்டுல ஈடுபடுத்திக்கிறாங்க. அதனால ஆஸ்திரேலியாவை உலகத்தோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு அழைக்கிறாங்க. துடுப்பாட்டம், ஹாக்கி, வலைப்பந்தாட்டம், ரக்பி மற்றும் துடுப்பு படகு ஓட்டம், நீச்சல் போன்ற விளையாட்டுகளில்
சர்வதேச மட்டத்தில் புகழ்பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இதுவரைக்கும் 2 முறை சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தேறியது. 1956 மெல்போர்னிலும் 2000 ஆண்டு சிட்னியிலும் நடந்தது. 2000 ஆண்டிலிருந்து பதக்கங்களை வென்ற நாடுகளின் பட்டியலில் முதல் 6 நாடுகளுக்குள் ஆஸ்திரேலியா அடங்குகிறது. டென்னிஸ் போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி உலக புகழ் பெற்றது. ஆஸ்திரேலியாவோட விலங்கினங்களை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவுக்கென எக்ஸாட்டிக்ஸ் அனிமல்ஸ்னு இருக்கு. அதாவது அங்கு காணப்படும் சில விலங்கினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாதாம். ஆஸ்திரேலியாவோட கங்காரு, கோலா போன்ற விலங்குகள் இதற்கு ஒரு சான்றாகும். கங்காரு ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்காக உள்ளது. உலகத்திலேயே மிக அதிகமான ரெப்டைல்ஸ், அதாவது ஊரும் விலங்குகள் உள்ள நாடும் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 755 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரவுன் ஸ்னேக், டைகர் ஸ்னேக், டைபான் போன்ற பல வகை பாம்புகளும் அங்கு உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் கால்கோர்லி நகரில் அமைந்துள்ள தங்கச்சுரங்கம் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய தங்கச்சுரங்கமா இருக்கு. விக்டோரியா நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஆஸ்திரேலியாவில் மிகவும் புகழ்பெற்றது. மெல்போர்னில் உள்ள ராயல் கண்காட்சியகம் ஆஸ்திரேலியாவோட முதலாவது உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவால் 2004 ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஸ்மானியாவில் உள்ள ஆர்த்தூர் ஆஸ்திரேலியாவில் குடியேற்றப்பட்ட குற்றவாளிகளின் பெரும் பாசறையாக இருக்கிறது. 1988 கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆனா கிரீக் என அழைக்கப்படும் கேட்டில் ஸ்டேஷன் தான் உலகத்தோட மிகப்பெரிய கேட்டில் ஸ்டேஷனா இருக்கு. இந்த கேட்டில் ஸ்டேஷன் 34,000 சதுர கிலோமீட்டரோட பெல்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. மேலும் 1902 ஆண்டு பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கியது ஆஸ்திரேலியா. இது உலகத்திலேயே பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கிய நாடுகள்ல 2வது நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலும் 18 வயது பூர்த்தி அடைந்தாதான் வாக்குரிமையை கொடுக்கறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பத்தி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட சுற்றுலா தலம்னு சொன்னதும் கிரேட் பேரியர் ரீஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கிரேட் பேரியர் ரீஃபோட இயற்கை எழிலை ரசிக்கவே வருடத்திற்கு 2 மில்லியன் பேர் இந்த இடத்தை சுத்தி பார்க்க வராங்களாம். கிரேட் பேரியர் ரீஃப்ல உள்ள மெரைன் பார்க் அங்குள்ள சுற்றுலா தலங்கள்லேயே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உலூரு, கக்காடு நேஷனல் பார்க், ஃப்ரேசர் ஐலண்ட்ஸ் இங்குள்ள மற்றும் சில ஹைலைட்ஸ். உலூரு 2013 ஆண்டு குவாண்டாஸ் ஆஸ்திரேலியன் டூரிசம் அவார்ட்ஸை வாங்கியது. பின்னர் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் டூரிசம் அட்ராக்ஷனாகவும் பேர் வாங்குச்சு. இப்போ சிட்னியை பத்தி பார்க்கலாம். சிட்னி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெரிய நகரம். சிட்னி ஒபேரா ஹவுஸ் சிட்னியில ரொம்பவே ஃபேமஸ். சீனர்கள் பெரும்பாலும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. சீனர்கள் மட்டுமல்லாத சூது விளையாட்டை விரும்பும் அனைத்து மக்களும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. ஏன்னா இங்கு உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கேசினோஸ் வருடம் பெரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. 80% ஆஸ்திரேலியர்கள் கேம்லிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்களாம், அதாவது சூது விளையாட்டு. அதனால ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கேம்பிளிங் ஆஸ்திரேலியாவில் காணப்படுதா சொல்றாங்க. இதனாலேயே அங்க கேம்பிளிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆஸ்திரேலியா வைன் ப்ரொடக்ஷன்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வருடம் கிட்டத்தட்ட 1.35 ட்ரில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் வைனை அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். மேலும் சிட்னியில் உள்ள ஹார்பர் பிரிட்ஜ் ஆஸ்திரேலியாவோட அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரவு நேரங்களில் சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் ஒரு தங்க பாலம் போலவே காட்சியளிக்கும். மேலும் லூனா பார்க் குழந்தைகளை கவர்ந்திருக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று. அங்கு டிஸ்னி லேண்டில் இருப்பது போலவே குழந்தைகளை கவர்ந்திருக்கும் வகையில் பல அழகான பொம்மைகளும் அதன் மாதிரிகளும் கேளிக்கை அம்சங்களும் உள்ளது. சிட்னியில வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளும் இருக்கு. பார்ட்லி ஹெட்டில் உள்ள சிறு கோட்டைகள் பார்ட்லி ஹெட்டுக்கும் பார்ட்லி ஹெட்டின் வடக்கு பகுதியில் உள்ள 4 ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இடையில இருக்கு. அந்த கோட்டைகளின் சிறப்பம்சமே அங்கு உள்ள சுரங்கப்பாதைகள் தான். அந்த கோட்டைகள்ல பல சுரங்கப்பாதைகள் இருக்கதா சொல்றாங்க. வாட்சன் பே ஆஸ்திரேலியன் டூரிசம்ல ஒரு ஹைலைட். மியூராம்பிட்ஜ், டார்லிங் போன்ற ஆறுகள் தான் ஆஸ்திரேலியாவோட முக்கிய ஆறுகளா இருக்கு. சிட்னி டவர், டார்லிங் ஹார்பர் சிட்னியோட ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ்ல ஒன்று. டார்லிங் ஹார்பரை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. ஏன்னா டார்லிங் ஹார்பர்ல சிட்னி என்டர்டைன்மெண்ட் சென்டர், சிட்னி சைனீஸ் கார்டன், டம்பலாங் பார்க், சிட்னி எக்ஸிபிஷன் சென்டர், ஸ்டார் கேசினோ, ஐமேக்ஸ் தியேட்டர்னு பல இடங்கள் உள்ளது. மேலும் நேஷனல் மேரிடைம் மியூசியமும் சிட்னில தான் இருக்கு. ஆஸ்திரேலியா பிரின்ஸ்டன் ரெயின் ஃபாரஸ்ட், ஏன்ஷியன் ராக் ஃபார்மேஷன்,
மற்றும் பல பீச்சுகளோட ஒரு அழகான தீவா காட்சியளிக்குது. அங்குள்ள இயற்கையான அழகுன்னு சொல்லும் போது ப்ளூ மவுண்டன்ஸ், பாண்டி பீச் சிட்னியை மேலும் அழகு சேர்க்கும் சில அம்சங்களா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மவுண்ட் காசிக்ஸோ தான் அங்குள்ள பெரிய சிகரம்னு சொல்றாங்க. 2003 வருடத்தின் ரக்பி வேர்ல்ட் கப்பும் ஆஸ்திரேலியாவில் தான் நடந்தது. கிரானி ஸ்மித் வகையான ஆப்பிள் ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆஸ்திரேலியாவோட உணவு பழக்கத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் பர்கர், ரோல்ஸ், பை போன்ற ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால ஆஸ்திரேலியா வேர்ல்டோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு பேர் வாங்கினாலும் அவங்களோட உணவு பழக்கத்தின் காரணமாக மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரினும் பேர் வாங்கிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களில் 26% பேர் உடல் பருமனா இருக்காங்க. அங்குள்ள பிரத்யேகமான விலங்கான கங்காருவின் மாமிசத்தையும் சாப்பிடுறாங்களாம். அதுல 5-7% ஃபேட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவோட டிவி ஷோஸ்லயும் பெரும்பாலும் சமையல் கலை பற்றி தான் இருக்கு. ஆஸ்திரேலியன் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல குக்கிங் ஷோஸ் அங்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குமா. அதுலயும் ரொம்ப ஃபேமஸா மை கிச்சன் ரூல்ஸ், மாஸ்டர் ஷெஃப் போன்ற நிகழ்ச்சிகள் உலக புகழ் வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவின் நாளிதழ்களை பொறுத்தவரை தி ஆஸ்திரேலியன் மற்றும் தி ஆஸ்திரேலியன் ரெவ்யூ போன்ற நாளிதழ்கள் மிகவும் முக்கியமானது, நம்பிக்கைத்தன்மை வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். Mixed Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Welcome friends, this is Vit Community Radio 90.8 and you are listening to the program Wake Up Now. I am Siddharth Verma. Wake Up Now is a show in which we discuss about various social issues deep-rooted in our society, their causes, consequences, case studies and their best probable solutions. In this episode, we are going to discuss about domestic violence. Domestic violence, also known as domestic abuse, spousal abuse, battering, family violence, dating abuse, and intimate partner violence, is a pattern of behavior in which involves the abuse of one or other person against another in an intimate relationship such as marriage, cohabitation, dating, or within the family. It can be experienced by persons in heterosexual or same-sex relationships. Forms of domestic violence include physical, emotional, verbal, economic, and sexual abuse, which can range from subtle coercive form of abuse to violent physical abuse that results in disfigurement or death. The World Health Organization reports that globally 38% of murders against women are committed by an intimate partner. Violence against women is highly prevalent in India. Almost 70% of women are victims of domestic violence. According to National Family Health Survey, 1 in 3 married adolescent girl has experienced physical violence from their husband. Survey of more than 83,000 women aged between 15 to 49 showed that 34% had suffered physical violence ranging from slapping, punching, and twisting of arm to severe assaults such as burning, choking, or attacks with weapons. Besides this, nearly 15% have experienced emotional and 9% sexual violence. The National Crime Records Bureau, NCRB, says a total of 244,270 incidents of crime against women were reported in country in the year 2012, compared with 228,650 incidents in the year 2011, which is an increase of 6.4%. It is difficult and potentially misleading to make a culture-based argument about the problems that women face in India because of the size and diversity of the country. There is no culture that is either exclusive Indian or covers the whole population residing within its borders. Generalizations that ignore even 1% of the population leave more than 10 million people out of the calculation. Thus, the situation of women varies within India, especially women from northeastern provinces as well as in the south tend to be in a better position. Their share of the female workforce, especially in the service sector, seems to be quite high. Moreover,
they are considered to be more visible and active in the public sphere. The moreover regression social codes that disproportionately penalize women are not unique to India and have been a social hurdle in all countries when it came to extending political, legal, and economic rights to women. Nevertheless, same number clearly indicate a large problem in Indian society's attitude of women at the macro level. According to the 2011 census, the sex ratio between the men and women indicates 940 women to 1,000 men, which is a definitely improvement over 2001 census, where the ratio was 933 women per 1,000 men. However, India still has one of the lowest sex ratios on the world, with approximately 35 million women missing. The highest number of missing women at the birth is in the northwestern states of Punjab, Rajasthan, and Haryana, etc. Research indicates that 12% of this gap is found at birth, which increased to 25% during childhood. Some of the widely regarded key explanations for these missing numbers are sex-selective abortions and possible neglect of young girls during infancy, indicating a high preference of male child rather than the female child. The preference for boys is also evident in the gender gap in literacy rate in 2011 census, which shows that 82% of males and 65% of females are literate. The difference of 17% indicates that many Indian parents still believe that educating the sons take precedence over daughters while allocating family resources. Nevertheless, it is considerably improvement over previous census data, where the gap was 27% in the year 1981, 25% in the year 1991, and 22% in the year 2001. Much of the violence against Indian women is in the form of domestic violence, dowry deaths, acid attacks, honor killings, rape, abduction, and cruelty by husband and in-laws. One of the key challenges is dowry, a practice of the bride's family giving gifts of cash and the kind of groom and his family. In some cases, the groom's family mistreats the bride if the demands are not met. To protect women against this threat, the Indian government has enacted the Dowry Prohibition Act and Protection of Women from Domestic Violence Act and Cruelty under Section 498A of the Indian Penal Code. In the year 2012, according to the National Crime Records Bureau (NCRB), the dowry death or murder of women by groom or in-laws because of the unmet high dowry expectations constituted 3.4% of all crimes against women. In other words, last year in India, on an average, 22 women were killed per day because their families could not meet dowry demands. The NCRB statistics indicate that an Indian woman is most unsafe in her marital home, with 43.6% of all crimes against women being cruelty inflicted by her husband and relatives. These numbers do not include incidents of marital rape, as India does not recognize marital rape as offense. Of the 24,923 rape incidents in India in 2012, 98% of the offenders were known to the victim, which is higher than the global average of approximately 90%. This may also mean that children, boys and girls in India grow up in a situation where they see violence against a woman as a norm. To put a check on such activities, first time in the year 1983, domestic violence was recognized as a specific criminal offense by introducing of a section 498A into the Indian Penal Code. This section deals with cruelty by a husband or his family towards a married woman. 4 types of cruelty are dealt with this law: conductivity that is likely to drive a woman to suicide, conduct which is likely to cause grave injury to the life, limb, or health of the woman, harassment with the purpose of forcing the woman or her relative to give some property, harassment because the woman or her relatives is unable to yield demands for more money or does not give some property. The punishment is imprisonment for up to 3 years and a fine. The complaint against cruelty need not be lodged by the person herself. Any relative may also make the complaint on her behalf. Children who are exposed to domestic violence are at a greater risk for substance abuse, juvenile pregnancy, and criminal behavior, and those raised in homes without violence. Many studies have noted that children from violent homes exhibit signs of more aggressive behavior, such as bullying, and are up to 3 times more likely to be involved in fighting. Research has shown that prevention and early intervention efforts are effective in reducing domestic violence and child abuse behavior. By promoting a culture of respect and non-violence with the children and youth at an early age,
the child welfare professionals hope to prevent future violent behaviors. There is a need to educate and empower youth to build lives and communities free from domestic and dating violence by offering safety tools and resources. In the next episode, we will be witnessing another social issue, analyzing its causes, consequences, and the part we can in its eradication from the society. This is Siddharth Verma, and you are listening to the program Wake Up Now, and this is VIT Community Radio. Dear listeners, this is Mixed Bag at VIT Community Radio 90.8. Meet you next time with another episode of Mixed Bag. கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். இனிப்பு திருடன். அன்பானவன், அனைவரின் நல்லன்பையும் பெற்றவன், இரக்க குணமுடையவன், பண்பானவன், இயல்பானவன் என்று பற்பல நற்பண்புகளை கொண்டவன். கல்லூரி விடுதியில் நுழையும் புதியவர்களை ஒரு சடுதியில் நட்பு கொள்ள தூண்டுபவன். படிப்பில் கெட்டிக்காரன், அரட்டையில் சுட்டிக்காரன், ஆண் என்றும் பெண் என்றும் பிரித்து பார்க்காத நண்பன். இத்தனை நற்குணங்களும் ஒரு சேர பெற்றவன். அவனுக்குள்ளும் ஒளிந்திருந்தான் ஒரு கள்வன். உடலமைப்பை அரங்கேற்றினால் உயரம் மட்டும் பனையில் பாதி. உடலமைப்பை அரங்கேற்றினால் உயரம் மட்டும் பனையில் பாதி. புன்னகைக்கும் பற்கள் கொட்டும் வெள்ளியின் வெள்ளை. முருங்கைக்காய் பறிக்க துரட்டி தேடாத கைகள். முருங்கைக்காய் பறிக்க துரட்டி தேடாத கைகள். மடக்கி உட்கார முடியாத கால்கள். குறுக்கும் நெடுக்குமாய் ஓடித்திரியும் கருவிழிகள். இன்னும் சொல்ல நிறைய இருப்பினும் உள்ளொளிந்துள்ளவனை காணச் செல்வோம் வாருங்கள். கல்வன் என்று சொன்னால் மாபெரும் கல்வன் அல்ல, சின்னஞ்சிறு கல்வனும் அல்ல. இடைப்பட்டு நிற்பவன், இனிப்புக்களை திருடுபவன். இவன் இனிப்பு திருடன். காலை உணவில் கலவரமின்றி அமர்ந்திருக்கும் இரு கண்கள். நண்பர்கள் கூட்டம் அருகே அமர சுற்றும் முற்றும் ஓடித்திரிந்து இனிப்பின் மீது ஈயென தொக்கி நிற்கும். எதிர்த்தட்டோ தற்காலிக எதிரியின் தட்டோ. இனிப்பிருந்தால் போதும், இன்பமாய் இவன் கண்கள் தேடும். இனிப்பிருந்தால் போதும், இன்பமாய் இவன் கண்கள் தேடும். சிற்றுண்டி சிறிது உள்ளே செல்ல சிறுபிள்ளையாய் மாறி எதிர்த்தட்டுக்காரனை உசுப்பி விடுவான். வெள்ளை காக்காய் பறக்குது என்பான். தலை திருப்பி பார்க்கையில் தடம் திருடி தின்பான். எதிர்த்தட்டை அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை. வெள்ளை காக்கை பறக்குது என்பான். தலை திருப்பி பார்க்கையில் தடம் திருடி தின்பான். எதிர்த்தட்டை அலங்கரித்த இனிப்பு பண்டத்தை.
காலை இனிப்பின் களவு கபட நாடகமாய் முடிய மதிய வேளையில் மாற்று நாடகம் அரங்கேற்றுவான். மாறாத கொள்கையும் மனம் தளராத நெஞ்சுரமும் புது புது நுட்பங்களை உருவாக்கி தந்தன அவனுக்கு. மாறாத கொள்கையும் மனம் தளராத நெஞ்சமும் புது புது நுட்பங்களை உருவாக்கி தந்தன அவனுக்கு. சாப்பாட்டு மேசையில் தண்ணீர் குவளைகளை காலி செய்வான். இனிப்போடு அமர்ந்திருப்போரை ஏவல் சொல்லி தண்ணீர் கேட்பான். அடுத்த மேசை சென்று வருகையில் அதிர்ச்சியொன்று பரிசாய் நிற்கும் சாப்பாட்டு தட்டில். அடுத்த மேசை சென்று வருகையில் அதிர்ச்சி ஒன்று பரிசாய் நிற்கும் சாப்பாட்டு தட்டில். ஆகாரமென்றும் பாராமல் அப்பட்டமாய் திருடி தின்பான். நியாயம் கேட்டால் நண்பன் என்பான். ஆகாரமென்றும் பாராமல் அப்பட்டமாய் திருடி தின்பான். நியாயம் கேட்டால் நண்பன் என்பான். இவன் திருடும் நுட்பங்கள் ஆயிரம் ஆயிரம். இவன் இனிப்பு திருடன். இவன் திருடும் நுட்பங்கள் ஆயிரம் ஆயிரம். சட்டையில் யாரோ மைத்தளித்தார் என்பான். யாரோ உன்னை அழைத்தனர் என்பான். சட்டையில் யாரோ மைத்தளித்தனர் என்பான். யாரோ உன்னை அழைத்தனர் என்பான். விட்கல் என்று நீர் கேட்பான். ஒரு நொடி நகர்ந்தாலும் நகராவிட்டாலும், கண்கள் சிமிட்டினாலும் சிமிட்டாது வீழ்த்தாலும், கைகள் கொண்டு மறைத்தாலும் சோற்றில் ஒளித்து வைத்தாலும் நுட்பமாய் நுகர்வான். அனைத்தையும் கவர்வான். இவன் இனிப்பு திருடன். இவனுக்கு போட்டியாய் வந்துதித்தான் ஒருவன். இனிப்போடு நிறுத்தாமல் இன்னமும் கவர்ந்தான். வாழைப்பழம் என்றால் வழக்கமாய் திருடுபவன் மாம்பழம் தந்தால் மல்லு கட்டி கவர்வான். அவனையும் அசர வைத்தான் இனிப்பு திருடன். அன்று அறுவர் தட்டில் அரவமின்றி எடுக்கப்பட்ட இனிப்புகள் அனாயாசமாய் காணாமல் போனது இனிப்பு திருடனின் கைவரிசையோடு. பழம் பறித்தவன் தட்டும் சிதறி கிடந்தது. பார்த்தவர்கள் கண்கள் குளமாய் வழிந்தது. பழம் பறித்தவன் தட்டும் சிதறி கிடந்தது. பார்த்தவர்கள் கண்கள் குளமாய் வழிந்தது. இனிப்பு திருடன் தின்று தீர்த்தான் அனைவரின் இனிப்புக்களையும். இனிப்பு திருடன் தின்று தீர்த்தான் அனைவரின் இனிப்புக்களையும், நட்பில் இனித்தவைகளையும். இனிப்பு திருடன். நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8 கவிதை கேளுங்கள். உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. விஐடி 90.8 வேலூரில் நாங்க தாங்க. விஐடி 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி வல்லுநர் பார்வை. இதய நோய்களை பற்றிய அறிகுறிகள், அது தடுக்கும் முறை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஆனந்த் அவர்கள் வந்திருக்காங்க. மக்களுடைய சந்தேகங்கள், நம்மளுடைய சந்தேகங்கள் நாம இன்னைக்கு கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் ஆனந்த், இருதய நிபுணர். சத்துவாச்சாரியில் ஆனந்த் இருதய மையம்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த ஆஸ்பத்திரியை நடத்திட்டு இருக்கிறோம். இது ஃபுல்லி ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வெள்ளூருக்குள்ள ஒரு 7 years ஐ ஹவ் பீன் பிராக்டிசிங் கார்டியாலஜி. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இதய நோயின் அறிகுறிகள், அதாவது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்மளுக்கு இதய நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் சார்? சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொதுமக்களா உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தெரியணும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய காரணங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்டான காரணங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ சர்க்கரை வியாதி இருக்குன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ அதை குறைக்கணும்னா சர்க்கரையை நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கணும்.
கூடவே பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டணும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டணும். ஸ்மோக்கராக இருந்தால் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும். ஸ்மோக்கிங் ஹை ரேட் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ புகைப்பிடிக்கிறவங்க புகைப்பிடிக்கிறத கட்டாயமாக நிறுத்த வேண்டியது இருக்குது. வெள்ளூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்குது. இதனால தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வருது. 24 வயசு 20 வயசுலலாம் ஹார்ட் அட்டாக் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் அதிகமான எடை இது ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னு சொன்னால் சான்சஸை குறைக்கலாம். அறிகுறின்ற பட்சத்தில் இவங்க நான் சொன்னபட்ச ஆட்கள் எல்லாருமே ஹார்ட் அட்டாக் வரதுக்கு நிறைய ரிஸ்க் உடைய ஆட்கள். இவங்களுக்கு நடுமத்தியில் இல்லை இடதுபுறமாகவோ அழுத்துற மாதிரியோ இல்லை ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை பிசைகிற மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வலியோ கூட தாடையிலையும் கை பக்கங்களையும் வலி பரவுறதும் வேர்த்து வேர்த்து போகிறதும் இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு உள்ளார ஏதாவது நியர்பை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுறது தான் சேஃபான விஷயம். ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிடுவாங்க. பொதுமக்களுக்குன்னு நம்மளே சாப்பிட்டுக்கணும்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் லெவல்ஸ் இன்னும் கைட்லைன்ஸில் இல்லை. பட் ஆல்ரெடி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு வலி தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான வலி தெரியும் போது அவங்க ஆஸ்பிரினோ இல்லது நாக்கு கடியில் ஐசாடல்னு ஒரு மாத்திரை வச்சுக்கிடுவாங்க. இவங்க கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்ச விஷயங்களா இருக்கிறவங்க பண்ணுற வேண்டிய விஷயங்கள். ஒன்றுமே தெரியல எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பெட்டர் சேஃப் டு கோ டு தி ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறது தான் நல்ல விஷயங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா சார் அந்த நோய்களை தடுக்கும் முறை, இதய நோய் வரக்கூடாது, எனக்கு வரவே கூடாது, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க. அதனால அதை தடுக்கிற முறை முன்னாடியே நம்ம தடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முறை ஏதாவது மேற்கோள் காட்டின நான் இந்த 5 விதமான ஆட்களுக்கு கண்டிப்பா நீங்க இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செய்யாத பட்சத்துல ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குதான் போதும். அதை முதல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றதுனால அதை முதல்ல மறுபடியும் திருப்பி சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. புகை பிடிக்கக்கூடாது, உணவு முறைகளில் கண்ட்ரோலாக இருக்கணும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், சர்க்கரை வியாதி இருந்தால் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் இருந்தால் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணணும், கொலஸ்ட்ரால் இருந்தால் கொலஸ்ட்ரால் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணோம்னாலே ஹார்ட் அட்டாக் வர சான்சஸை டெஃபினட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஹார்ட் அட்டாக் வரவே வராது நில்லுன்ற பட்சத்தில் வர்றது சான்சஸ்லாம் கம்மி. பட் டெஃபினெட்லி சான்சஸை குறைக்கிறதுக்கு வழிகள் எல்லாம் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் உங்களுடைய மருந்துகள்லாம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சான்சஸ் கண்டிப்பாக குறையும். மக்களுக்கு இப்ப எவ்வளவு விழிப்புணர்வு இருக்கு சார் இதய நோய்களை பத்தி? சிட்டிஸ்ல பெரும்பாலும் கொஞ்சம் இருக்குது. பட் நம்ம இப்பதான் வளர்ந்துட்டு வர சிட்டின்றதுனால நம்ம ஊர்ல விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு மாரடைப்புதுன்றதுனாலே அதை ஒரு வயிறு எரிச்சல் ப்ராப்ளமாவோ இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லி தட்டி கழிக்கிறதோ, இல்லை எனக்கு ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்றதோ, இல்லை எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் 80 வயசு வரைக்கும் சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்ததில்லை, அதனால எனக்கு எப்படி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த மாதிரியான டினையல் அப்படின்னு சொல்றது, தனக்கு வியாதி இருக்கிறத மறுக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதை விட்டுட்டு உண்மையிலே அது ஹார்ட் ப்ராப்ளம் தானா, உண்மையிலே இருதய பிரச்சனை தானா அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவர் ஆலோசனைப்படி அட்லீஸ்ட் ஒரு விசிட் ஆச்சும் பண்ணி தெளிவுபடுத்திக்கிறது தான் நல்லது. இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட. பிகாஸ் டைம் இஸ் மசில்னு சொல்லுவோம் இதயத்தில். அப்படின்னா இதயன்றது ஒரு சதை தான் இல்லையா, அந்த சதைக்கு உணவு தேவை. அந்த உணவு தான் ரத்த குழாய் மூலயமா சப்ளை ஆகுது. இப்போ இந்த ரத்த குழாய் அடைச்சிக்கிச்சுன்னு சொன்னாதான் அப்போ உணவு அதனுடைய செயல்திறனுக்கே ரத்தம் பத்தாம போகுது. அப்போதான் அந்த இதயம் இறந்து போகுது. அப்போ அந்த இருதயம் இறந்து போகாம நம்ம காப்பாத்துறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமான்னு பார்க்கும். அப்போ எவ்வளவு சீக்கிரம் நீங்க உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சோ ஆஸ்பத்திரிக்கு இமிடியேட்டா போனீங்கன்னு சொன்னா அந்த இதயத்தை சாகாம காப்பாத்துறதுக்கு வழிகள்லாம் இருக்கு. மருந்து கொடுத்தோ இல்ல ஆஞ்சியோபிளாஸ்டின்னு ஒரு விஷயங்கள் பண்ணியோ அதை காப்பாத்துறதுக்கு வழிகள் இருக்கு. அப்ப இந்த இதயத்தை நம்ம காப்பாத்தினாதான் நாளடைவில் இதய ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடுச்சு, அதனால கிட்னி கெட்டு போகுது அப்படின்ற பிரச்சனை, அதனால இதய துடிப்பு வித்தியாசங்கள் வருது, இதெல்லாம் தவிர்க்க முடியும். அப்போ நம்ம அந்த ஹார்ட் மசிலை சேவ் பண்ணணும். எப்படி ஸ்ட்ரோக் வந்தா உங்களுடைய ஒரு பக்கம் செயல் இழந்து போதோ, பிரெயின்ல ஸ்ட்ரோக் வந்தா அப்படின்னா அந்த பிரெயின்ல அந்த பார்ட்டு வேலை செய்யலன்னு அர்த்தம். அவங்களோட இதயம் உங்க கை கால் எப்படி வேலை செய்யாம போதோ அதே மாதிரி இதயத்துல ஒரு பகுதி செயல் இழந்து போயிடும். அப்போ அந்த பம்பிங் ஆக்ஷன் அதால பண்ண முடியாது. உங்க கிணத்துல தண்ணி வச்சிருக்கிறீங்க, தண்ணி மோட்டர் வழியா வெளியே இறைக்கணும். நீங்க கிணத்துல தண்ணி ரொம்பிக்கிட்டே இருக்கு, மோட்டர் வெளியே ரொப்பலன்னா அப்புறம் கிணறு தாங்காது இல்லையா, கிணறு வலிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்ல பெருசாயிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிற மாதிரியானதான் இது. இது ஜஸ்ட் பம்ப். ஃபார் தட் பம்ப்
சரியாக வேலை செய்யறதுக்கு அது சாகாம இருக்கணும். அப்போ அதுக்கு அதான் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சொல்றோம் 2 மணி நேரத்துக்கு உள்ளார முடியாட்டி அட்லீஸ்ட் as early as possible எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இருதய மருத்துவமனைக்கு ஏதாவது அணுகிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு டாக்டர். சார், என் பேர் பூபாலன். நான் சீனியர் ரெசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் விஐடியில். நான் வந்து வேர்ல்டு ஆர்ட் கேம்ப் நடத்தினாங்க, அதுக்காக வந்த ஃபுட்டீஸில் நடந்திருக்கு, அதுக்கு வந்தேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்ணோம், பிளட் பிபி செக் பண்ணாங்க, சுகர் லெவல் செக் பண்ணாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜென்ரலாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. எனக்கு வந்து ஹார்ட் என்லார்ஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இசிஜி எடுக்கும்போது அப்நார்மல் காமிக்குது. எக்கோ டெஸ்ட் எடுத்தாங்க, அதில் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து என்லார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்தராக நான் என்ன ட்ரீட்மெண்ட், கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கோம், ஹார்ட்டுக்கு தேவையான டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபர்தராக நான் இன்னும் ப்ராசஸ் பண்ணணும். 2 விஷயங்கள்னால அவருக்கு ஆயிருக்கலாம். ஒன்று இருதயம் வீக்கமாகவும் இருந்து பலகீனமாக இருக்குன்னு சொன்னால், ஒன்று ரத்த குழாயில் அடைப்புகள் இருந்ததுனால ஆயிருக்கலாம், அல்லது சதையிலே பலகீனமாக இருக்கலாம். இது 2த்தையும் கண்டுபிடிக்கணும். ரத்த குழாயில் அடைப்புகள்னால பலகீனம் ஆயிருந்துச்சுன்னு சொன்னா, இந்த ரத்த குழாய் அடைப்புகள்லாம் நீக்கி விட்டோம்னா இருதய பலகீனம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. 2வது, சதையிலே வீக்கமா இருந்ததுன்னு சொன்னா, அந்த சதையிலே வீக்கமா இருக்கிறதையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ மெஷின்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கார்டியாக் ரீசன்கரனைசேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு பேஸ் மேக்கர் மாதிரியான ஒரு கருவி உங்களுடைய இதய செயல்திறனை கூட்டுறதுக்காக கொண்டு வந்த மிஷின்லாம் வந்துருச்சு. ஸோ இதனுடைய வசதிகள்லாம் நிறைய இருக்கு, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கு. ஏதாவது ஒரு இருதய மருத்துவர் அணுகுனீங்கன்னா இதை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். நான் காரைக்கால்லேருந்து மதி பேசுகிறேன் சார். நான் இப்போ இடையில ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஆன்ஜியோ பண்ணிட்டேன் சார். அது பிற்பாடு இப்போ பைக்லாம் ஓட்டிட்டு இருக்கேன், லாங் ட்ரிப்லாம் போயிட்டு இருக்கேன். அப்படிதான் போகலாமா சார்? இல்லை, எனக்கு வந்து கை காலெல்லாம் வலி அதிகமாக இருக்கு, உடம்பு வலிக்குது, அந்த நெஞ்சு வந்து அனத்தலாவே இருக்கு, ஒரு மாதிரியா ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. ஏதோ நெஞ்சை போட்டு அனத்துற மாதிரியே கைகால் வலி, இதுதான் மெயின். சில இருந்தால் மூச்சு திறன் மாதிரி லைட்டாக இருக்கும் சார். இதுக்கு ஏதாவது உடற்பயிற்சி ஏதாவது இருக்கா சார்? ஏதாவது வேறு ஏதாவது இல்லை மெடிசன் இல்லை வந்து உடற்பயிற்சி கிளியர் பண்ணிக்கலாமா? வேறு சாப்பாட்டு வகையில் ஏதாவது நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணுமா சார்? ஏதாவது அதை குறைச்சிக்கலாமா? இல்லை ஆயில் ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது, இல்லை மெடிசன் ஏதாவது மாற்றி சாப்பிடணுமா? அதுக்கு ஏதாவது வழி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 2 விஷயங்கள் இதுல தெரிய வேண்டியது. ஒன்னு, ஆஞ்சியோகிராம் பண்ணார் இல்லையா, அந்த ஆஞ்சியோகிராம்ல என்ன இருந்துச்சு, பிளாக்கே இல்லையா, இல்ல பிளாக் இருந்துச்சா. 2வது, அவருக்கு சக்கரை நோய் இருந்துச்சா, சக்கரை நோய் இல்லாம இருக்குதா, இப்ப எவ்வளவு வெயிட்ல இருக்கிறாரு, இது எல்லாம் மேட்டர்ஸ். பட் ஓவராலா சப்போஸ் அவருடைய ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கிற பட்சத்துல, நடந்தா நெஞ்சு வலி வராத பட்சத்துல, ஒரு பிரிஸ்க் வாக்கிங், வேகமாக ஒரு நடைப்பயிற்சி, பிரிஸ்க் ரொம்ப வேகமா இல்லாமையும் மிதமான ஒரு வேகத்துல 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யணும் வெறும் வயிற்றுல. சாப்பாடு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சக்கரை வியாதிக்காரர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் சக்கரை வியாதிக்காரராக இருந்தாலும், ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸாக இருந்தாலும், நிறைய காய்கறிகள் சாப்பிட்டுக்கிட்டு, அளவான சாப்பாடுகள் சாப்பிட்டுக்கிட்டு தான் அவருக்கு நல்ல விஷயங்கள். நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபேட்டி ஃபுட்ஸ்லாம், டால்டா, எஸ்பெஷலி நெய், வெண்ணெய், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, எதையும் வறுத்து சாப்பிடாம வேக வச்சு சாப்பிட்ற பழக்கம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததான் ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க. பி சுபாஷ் சந்திர போஸ் விஐடி. டயபெட்டிக் பிபி இருந்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்ஸ் எத்தனை % உண்டு? அதுக்கு உண்டான டயட் என்ன? எப்பயுமே எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, டயபெட்டிஸும் பிளட் ப்ரெஷரையும் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லுவோம், ஹைப்பர் டென்ஷன் சொல்றது. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று இருந்தா ஒன்று கண்டிப்பா இருப்பாங்க. சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னு சொன்னா, சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலா ஒரு மனிதரை நம்ம அசஸ் பண்ற பட்சத்துல, பார்க்கும் பட்சத்துல பிளட் ப்ரெஷர் 140, 90 நார்மல்னு சொல்லுவோம். ஆனா சக்கரை வியாதிக்காரங்களுக்கு 130, 80 தான் நார்மல். அப்போ நார்மல் பீப்புளோட சக்கரை வியாதிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் கம்மியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஹார்ட்டையோ, கண்ணையோ, பிரெயினையோ, கிட்னியோ பாதிக்காம இருக்கும். அப்ப இந்த பாதிப்பு உண்டு பண்ணாம வைக்கிறதுக்கு பிளட் ப்ரெஷர் நல்ல கண்ட்ரோல் வச்சிருக்கணும். ஸோ உங்களுடைய சக்கரை வியாதி டாக்டரோ இல்லை உங்களுடைய பிசிஷியனோ இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பிளட் ப்ரெஷர் ஷுட் பி அரௌண்ட் 130/80. அதுதான் சக்கரை வியாதிக்காரங்களுக்குள்ள இருக்க வேண்டிய பிளட் ப்ரெஷர். இப்போ சில பேருக்கு டாக்டர் வந்து படபடப்புனால வந்து வேர்வை வர்றது, சின்ன வலி இருக்கும், அதை நினைச்சிட்டு ரொம்ப பயப்படுறது, சடனா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டே இருக்கும்போது சடசன்னு வேர்க்கிறது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இதய நோய்க்கு அறிகுறி இருக்குமா? இல்ல, படபடப்பு ஒரு இதய நோய் கொண்டான அறிகுறி தான். பட் இவங்களுக்கு இருக்கிற படபடப்பு டெஃபினெட்லி இதய நோய் தானான்னு தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நிறைய சின்ன பசங்களுக்கு இப்போ இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர்னு இருக்கு. அப்படின்னு சொன்னா எதை எடுத்தாலும் பயப்படுறது, நைட்ல தூங்குறது இல்ல, வேர்த்து போறது, இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு கவுன்சிலிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதே வந்து ஒரு
சர்க்கரை வியாதிக்காரருக்கு படபடப்புன்னு வருது, இல்லை ஒரு 60 வயசு ஆளுக்கு நடந்தா படபடப்புன்னு வருது அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள் தான். இதை டெஸ்ட் பண்ணிக்கணும், இது ஹார்ட் ப்ராப்ளம் தானான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்துருச்சு, அவருக்கு ஃபீல் பண்றாரு நம்மளுக்கு அட்டாக் இருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலையில எந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்ட் எடுக்கணும்? உடனே வந்து என்னன்னா, இப்போ சர்க்கரை வியாதிக்காரு நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எது ஹார்ட் அட்டாக்னு சொல்லி. ஒரு தடவை நெஞ்சொலியோட ஹார்ட் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, 4-5 நாள் வைத்தியம் பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு. ஸோ ஒரு இண்டிவிஜுவலா உங்களுக்கு எது ஹார்ட் வலி எது ஹார்ட் வலி இல்லைன்றது தெரியும். ஸோ முன்னாடியே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு இந்த மாதிரியான வலி வந்தா ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இமிடியேட்டா ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை இருக்கு, அது ஒரு 300 மில்லிகிராமும், ஒரு நாக்கு கடியில ஐசாடில்னு ஒரு மாத்திரையும் வச்சுக்கலாம் இவங்களாம். பட் இதே வந்து ஒரு 25 வயசு ஆள் வரான், அவனுக்கு இதே மாதிரி வலி வர மாதிரி தெரியுது, கையில் வர மாதிரி தெரியுது, அது ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்னு தெரியும். அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த மாத்திரையை சாப்பிட்றது அட்வைசபிளானா இல்லை. ஸோ அவங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அந்த வலி வந்த உடனே ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் நியர்பை ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டை ஆஸ்பத்திரியில் கொடுத்துருவாங்க. ஸோ ஆஸ்பத்திரியில் கொடுக்கறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் பெரிய டைம் டிஃபரன்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அன்லஸ் அதர்வைஸ் தெரிஞ்ச பேஷண்ட்ஸ் சாப்பிடலாம், மற்ற பேஷண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டாக்டர் அணுகிறது தான் நல்லது. அடுத்ததாக ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க. என் பேர் விஜயலட்சுமி, நான் எங்கள் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் விஐடியில் ஃபுட்டீஷில் வந்து வேர்ல்டு ஹார்ட் டேவுக்கு ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வெயிட் வந்து செக் பண்ண சொன்னாங்க, அப்புறமேட்டு ஹைட் செக் பண்ண சொன்னாங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்மியாக இருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிபி வந்து செக் பண்ண சொன்னாங்க. பிபி வந்து லோ பிபியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து 100/60 இருக்குது, அதனால இது லோ பிபி, அதனால நல்ல ஃபுட்டு ஹெல்த்தான ஃபுட்டு எடுத்துக்க சொன்னாங்க. டயத்துக்கு வந்து சாப்பிட சொன்னாங்க. ப்ளஸ் 8 hours மேக்ஸிமம் 8 hours வந்து தூங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கேம்ப். லோ பிளட் ப்ரெஷர்ன்றது இட் இஸ் எப்படி இந்த டெர்மினாலஜி வந்ததுன்னு தெரியல எனக்கு. பிளட் ப்ரெஷர் நார்மல்னு ஒன்று இருக்கு, லோனா அது நார்மலாக இருக்க முடியாது. நம்ம ரொம்ப இதே ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை வேற எதனா பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் பிளட் ப்ரெஷரே குறையும். நீ குறைஞ்சிக்கிட்டு நம்ம நடமாட முடியாது. அப்போ நம்ம எப்படி பிளட் ப்ரெஷரை தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நம்பர் கிடையாது பிளட் ப்ரெஷர். இப்போ நார்மல் சொல்றோம் பார்த்துக்கிட்டீங்களா, 100லிருந்து 140 வரைக்கும் உயர்ந்த இந்த சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் சொல்லுவோம், மேல் மட்டத்தில் இருக்கிற பிளட் ப்ரெஷர். கீழே இருக்கிற பிளட் ப்ரெஷர் 60 to 90 வரைக்கும் நார்மல்னு சொல்றோம். சப்போஸ் நீங்க ஒரு 18 வயசு குழந்தைய பாக்குறீங்க, அவங்களுக்கு 40 கிலோ தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் 90 தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த கைட்லைன்ஸ் படி ஸ்டாண்டர்ட்ஸ் படி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு 100 கீழே இருக்கு 90 தானே இருக்கு இவங்களுக்கு லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ்க்கு, அவங்களுடைய ஹைட்டுக்கு, அவங்களுடைய வெயிட்டுக்கு எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்கணுமோ அந்த லெவல் இருக்கணும். அதுக்கு கீழே குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட லோ பிளட் ப்ரெஷர் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. அது ஹாஸ்பிட்டலில் வச்சு வைத்தியம் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் தான் ஒன்று. ரெண்டாவது, இந்த சர்க்கரை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, இது சுகர்காரங்களுக்கும் இல்லை சுகர் வரப்போகிறவங்களுக்கும் இது மாதிரியான குறைச்சல்களான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால ஹார்ட் அட்டாக் வருமானதை விட சுகர் குறைஞ்சி போனதுனால வர பிரச்சனையே நிறைய இருக்குது. அதை ட்ரீட் பண்ணணும் முதல்ல. சில பிறந்த குழந்தைகளுக்கு இதயத்துல ஓட்டை விழுன்னு சொல்லுவாங்க, அதுக்கான காரணம் என்ன? அது குணப்படுத்த ஓட்டை விழும்ன்றது இல்ல, ஓட்டையோடய பிறக்கிறது. இது வந்து ரொம்ப சிம்பிளா காமனா சொல்றது வந்து 3 விதமான விதங்கள் இருக்கு. ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், பிடிஏன்னு சொல்லுவோம், பெட்டன் டக்டூரியோஸ். அப்படின்னா இதயத்துல 4 அறை இருக்கும், மேல 2 அறைக்குள்ள நடுவில் ஓட்டை இருந்தா ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், கீழே 2 அறை இருக்கும், கீழே 2 அறையிலயும் ஓட்டை இருந்ததுதான் வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட். இது வந்து நம்ம நாட்டில் இப்போ இதுக்குண்டான வைத்தியங்கள்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஒன்று ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், இல்லை இப்போல்லாம் சமீபத்தில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் டிவைஸ் க்ளோஷர்னு சொல்லுவோம். அப்படின்னா வெளியே அம்பர்லா மாதிரி ஒரு டைப்பில் ஒரு டிவைஸ் இருக்கும், அதை டியூப் மூலியமாக கொண்டு போய் அந்த ஓட்டையில் வச்சு அடைச்சிரும். ஸோ இதுக்கு ரொம்ப நல்ல விதமான வைத்தியங்கள்லாம் இருக்குது. குழந்தை வளர வளர இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் க்யூரபிள் டிசீஸ். ஹார்ட்டில் சப்போஸ் ஒரு ஓட்டை இருக்குன்னா அந்த ஓட்டையை மூடிட்டோம்னா ஆயுசுக்கும் அந்த குழந்தை ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ இதை பற்றி பெரிய வரி பண்ண வேண்டிய அவசியம், பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சிறிய இடைவேளை. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் எஃப்எம்முக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். டாக்டர், அடுத்ததா ஒரு நேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். எஸ் ராஜேந்திரன். ஹார்ட் பைபாஸ் பண்றது நல்லதா, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றது நல்லதா?
ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணா அதனோட விளைவுகள் என்ன இருக்கும், பைபாஸ் பண்ணா நல்லா இருக்கும், ஆஞ்சியோபிளாஸ்டுக்கு எப்படி இருக்கணும், எந்த உணவு வகைகள் உட்கொள்ளணும், எப்படி இருக்கணும், எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம், அது திரும்ப வருமா, அது ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணால் திரும்பவும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வரத்தான் சந்தர்ப்பம் இருக்குங்களா, அது தெரிஞ்சுக்கணும். அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார், எப்படி இருக்கணும்னு. அந்த ப்ரெஷர் மாத்திரை அதிகமாக சாப்பிட்றதுனால அது 55-60க்கு கொஞ்சம் கொண்டு போயிடுது. அந்த ப்ரெஷர் லோவாகிடுது. அப்போ நம்மளால அதிகமாக செயல்பட முடியாமல் இருக்குது. அந்த குளோபிவாஸ், அதுக்கான மெடிசன் குளோபிவாஸ் AP 150ன்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது புரலாங்கா சாப்பிட்டா ஏதாவது பாடிக்கு சைட் எஃபெக்ட் இருக்கா? அப்புறம் கொலஸ்ட்ராலுக்காக ரோசலிப் 20 mgன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அது புரலாங்க சாப்பிட்டா ஏதாவது அஃபெக்ட் இருக்கா? அது எவ்வளோ நாளைக்கு கண்டினியூவாக சாப்பிடணும், எவ்வளோ நாளைக்கு? அப்புறம் நார்மல் ஸ்டேஜுக்கு சில டைமில் அந்த செஸ்டில் சுருக்குன்னு ஒரு குத்தல் மாதிரி வருது, பூசுகிற மாதிரி வருது செஞ்ச பிறகு, இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண பிறகு. அதுக்கு என்ன நிவர்த்தி? இது முன்னமே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இவருடைய இருதய ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னா இவர் ஒரு மிதமான நடைப்பயிற்சி 1/2 மணி நேரத்துக்கு டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி, முடியலன்னா வாரத்துக்கு 5 நாளாச்சும் பண்ணணும். உணவு பழக்க வழக்கங்கள் இதே தான், முன்னாடி பேசின மாதிரியே தான். நிறைய காய்கறிகள் சாப்பிட்டுட்டு, உணவு வகைகளை குறைச்சிக்கிட்டு, பழங்கள், சர்க்கரை வியாதி இல்லைன்னா பழங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு, நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே இதே போதும். மற்றபடி சர்க்கரை வியாதிக்கார டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த அதுவும் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். எக்கோ அப்புறம் அது மட்டும் இல்லாமல் TMT போன்ற பரிசோதனைகள் செய்வதன் மூலமாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன? முதல்ல இது எதனால் செய்கிறோன்றதை தெரிஞ்சுக்கிடுவோம். எக்கோன்றது ஒரு அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான். அது ஹார்ட்டை பார்க்குறோம். அப்போ ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொன்னால் இதயத்துடைய பலகீனமும், இதயத்தில் வேல்வுன்னு சொல்ல ஒரு கதவு மாதிரி இருக்கும், ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் நடுவில் கதவும் இருக்குது, அது மாதிரி ஒரு கதவு மாதிரி இருக்கும். அதில் எதனா பழுதடைந்ததோ இல்லை இதயம் பலகீனமாக இருக்குதோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக எக்கோ கார்டியோகிராம் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஹார்ட்டில் எதனா டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ இது உங்களுடைய டாக்டர் அட்வைஸ் படி பண்ணிக்கிடலாம். எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு இண்டிகேஷன் இருக்குது, இது இவங்க தான் பண்ணணும் வேண்டியதுன்று. ட்ரெட்மில் டெஸ்ட்ன்றது அகெயின் இது சிம்பிளாக ஒரு விலை கம்மியான ஒரு டெஸ்ட்டு. இரத்த குழாயில் அடைப்புகள் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரெட்மில் டெஸ்ட் தான் தி சிம்பிள் அண்ட் பெஸ்ட் வே டு நோ இட். அந்த ட்ரெட்மில் டெஸ்ட்டில் எதனா வித்தியாசங்கள் இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுடைய டாக்டர் ஆஞ்சியோகிராம் போக வேண்டியதை பற்றிலாம் சொல்லுவாங்க. இது சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இல்லை சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பண்ண வேண்டியது. உங்கள் டாக்டர் யார் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெஸ்ட்டுகள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ இருக்கிற சின்ன பசங்க ஹார்ட் அட்டாக்கு அதிகமாக பாதிப்படைகிறாங்களா? அதாவது ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனாலையும், ஒரு ஃபுட்டை பற்றி கேரே இல்லாமல் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, சரியா தூங்குறது இல்லை, அதனால பெரியவங்களை விட சின்ன பசங்களுக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றத விட சமீப காலத்தில் ஹார்ட் அட்டாக்ஸ் சின்னவங்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் புகைப்பிடித்தல். இதுதான் மேஜர் காரணம். ஏன்னா நீங்க ஒரு பெரிய மூட்டை தூக்குறவர்னு வச்சுக்கிடுங்க, நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணிச்சிருவீங்க. அப்போ உணவு பழக்க வழக்கம்ன்றது தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது. அப்போ என்ன, நான் கடுமையாக உழைக்கிறவன் அப்படின்னு சொன்னால் நிறைய சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஜீரணாயிரம் நல்லா தான் இருப்பாங்க. அப்போ நம்ம கம்மியாக வேலை செஞ்சுக்கிட்டு நிறைய சாப்பிடும்போது தான் பிரச்சனை வருது. இது 2வது வகையான வழி. இவங்களுக்கு ஒபிசிட்டி வெரி காமன். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொன்னோம்னா இந்த வெயிட்டு கூடுறது மட்டும் இல்லாமல் மைல்டாக சுகர் வரும், கொஞ்சமாக கொலஸ்ட்ரால் அப்நார்மலிட்டி வரும், இது கூட சேர்த்து சீக்கிரமாக ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த நம்மளுடைய தேவைக்கு அளவாக எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்றதுனால இந்த உடல் பருமன் வர்றதும் ப்ரீமெச்சூர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர சான்சஸும் நிறைய இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்கங்களை வச்சுக்கணும். ஓவரால் கெலோரிக் இன்டேக்ட்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட வேண்டியதுன்ட்டு. நம்ம நம்மலாம் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவரோ ஒரு இன்ஜினியரோ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நாங்களாம் ஒரு 1500 to 2000 கெலோரிஸ்க்கு மேலே சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு. இதுதான் சாப்பிடணும் ஓவரால் கெலோரிக் இன்டேக்கில் பார்த்தீங்கன்னாலே. ஒரு ஈச் ஃபுட்டுக்கு வேறு வேறு கெலோரிக் இன்டேக்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அதே நெட்டில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எவ்வளோ கெலோரிஸ்ன்னு தெரியும். இதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுக்கிட்டு உடல் ஆரோக்கியமாகவும்
புகைப்பிடிக்காமையும் உடல் பயிற்சி மேற்கொண்டும் இதய நோய் வராம தடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரம் நேயர்கள் கேட்ட பதில்களுக்கு ரொம்ப அமைதியாகவும் பயனுள்ள விதமாகவும் பதில் சொன்னீங்க. மென்மேலும் உங்களோட பணி சிறக்கணும். விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வல்லுநர் பார்வை உலக இதய தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல கழுதை ஒண்ணு நிறைய பொதி மூட்டைகளை சுமந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தது. அந்த கழுதைக்கு பின்னாலேயே கழுதையோடைய எஜமானரும் அவர் வளர்க்கும் நாயும் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. அப்படி போகும்போது எஜமானருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஓய்வு எடுக்கலாம்னு முடிவு பண்ணி புல்தரைய பார்த்ததும் கழுதைய அங்க மேய விட்டு மரத்தோட நிழலுக்கு போய் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அப்போ கழுதை அங்கிருந்த புல்லையெல்லாம் நல்லா சாப்பிட்டது. ஆனா பாவம், நாய்க்கு தான் சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அதுக்கு ரொம்ப பசியாவும் இருந்தது. பொறுத்து பொறுத்து பார்த்த நாய் கடைசியா வேற வழி தெரியாம கழுதைய பார்த்து, நண்பனே, என்னால பசிய தாங்க முடியல, ரொம்ப பசிக்குது. எஜமானரும் நல்லா தூங்குறாரு, கொஞ்சம் கீழே படு, நான் உன் பொதியில இருந்து கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்துக்கிறேன்னு கெஞ்சி கேட்டதாம். ஆனா அந்த கழுதை கொஞ்சம் கூட நாயோட கெஞ்சல மதிக்கவே இல்ல. அது மட்டும் ஜாலியா புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தது. நாயும் விடாம கெஞ்சி கேட்டுச்சான். நாயோட தொந்தரவை தாங்க முடியாத கழுதை, அட என்னப்பா அவசரம், எஜமானர் எழுந்திருக்கட்டும், அவர் சாப்பிடும்போது உனக்கும் தானே கொடுப்பாருன்னு கழுதை சொல்லிச்சான். வேற வழி இல்லாம நாய் சோர்ந்து போய் படுத்துக்குச்சான். அப்போ அந்த வழியா வந்த ஒரு ஓநாய் கழுதைய பார்த்த உடனே பாய வந்துச்சு. கழுதை உடனே பயத்துல அலறி, நண்பா சீக்கிரம் ஓடி வந்து என்ன காப்பாத்துன்னு நாய பார்த்து கத்துச்சான். படுத்திருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்காத நாயும், ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இரு, எஜமானர் எழுந்த உடனே உன்னை கட்டாயம் காப்பாத்துவாருன்னு சொல்லிச்சான். கழுதை நாய்க்கு உதவி செய்யாமல் தான் செஞ்ச தவற நினைச்சு வருத்தப்பட்டுச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் குட்டீஸ்? நாம மத்தவங்களுக்கு உதவினாதான் மத்தவங்களும் நமக்கு உதவி செய்வாங்க. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷோ. பாய் குட்டீஸ். Hello everyone. This is Silena from Vit Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home, for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that, then, that has brought him here? He has walked all the way, barefoot, up to her place. Strange. Absolutely strange. The sole of his feet is sore with blisters, a person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not-so-clean pajama draped his lean and droopy shroud. Close-cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough,
He was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now, she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well. And on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't. I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you? Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. என்ன கேண்டீன் அண்ணா, இன்னைக்கு டீல இஞ்சி வாசனையே இல்லையே. ஐயா, இஞ்சி ரேட்டு அதிகமாக இருக்கு. ஆனால் நீங்கள் அதிக காசு கொடுத்து டீயை வாங்க மாட்டீங்க. அதனால தான் நானும் இஞ்சியை சேர்க்கல. என் நிலைமையையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீராம், இஞ்சி டீ குடிக்காம உன்னால வாழ முடியாதா? நீ என்னதான் செய்வியோ டீ குடிக்காம? ஜோக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க உண்மையிலே நல்லவங்கன்னா மற்றவங்கள பத்தியும் யோசிக்கணும். இப்போ நம்ம தலைவரை பாருங்க, அவர் நாட்டில் இருக்கிற எல்லார பத்தியும் யோசிக்கிறார்ல, அந்த மாதிரி நாமளும் இருக்கணும். அது சரி, மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா கொஞ்சமாச்சும் இருக்கணும். இல்லனா இந்த வாழ்க்கை பயனற்றது. அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. நீங்க ஒரு உண்மையான மனுஷனா இருந்தா
மனிதநேயத்தை பின்பற்றி அதே மாதிரி நடக்கணும். என்னாச்சு தம்பி? ஸ்ரீராம் மாமா, கடவுள் ரொம்ப மோசமானவர். ஷாருக் தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ற? என்னாச்சு தம்பி, சொல்லுங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? ஸ்ரீராம் மாமா, உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கார்ல பீட்டர், அவரோட பையன் மெல்வின் என்னோட உயிர் நண்பனா இருந்தான். தம்பி, நண்பனா இருந்தான்னு ஏன் சொல்றீங்க? இப்போ அவர் உங்க நண்பன் தானே? இல்ல, இப்போ அவன் இல்ல, இனிமேலும் வரமாட்டான். மெல்வின் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போனான். அப்போ அவனுக்கு விபத்து ஏற்பட்டுருச்சு. அவனுக்கு தலையில பலமான காயம். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் டாக்டர் அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவனோட மூளை இறந்துருச்சுன்னு சொன்னாரு. அதான் பீட்டர் மாமா அவருக்கு லீவ் அப்ளை பண்ண என்ன ஆஃபீஸ்க்கு அனுப்புனாரு. அவனோட சின்ன பையனை பீட்டர் இழந்துட்டான்ப்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா மாமா, மெல்வின் தன்னோட உடல் உறுப்பை தானம் பண்ணி 9 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கான். அவன் சாகும் போது கூட ஒரு பெரிய தானம் பண்ணியிருக்கான். எப்படி? பீட்டர் மாமா குடும்பத்தை சேர்ந்தவங்க சரியான நேரத்துல மெல்வினோட உடல் உறுப்பை தானம் செஞ்சு ஒரு பெரிய உன்னதமான காரியம் செஞ்சாங்க. அப்படியா? உறுப்பு தானம்னா என்ன? நாங்க அத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா என்ன நடக்குது எப்படிங்கறத பத்தி எங்க கிட்ட முழுமையான தகவல் இல்ல. இதோ உங்க பாஸ் வராரு, அவர்கிட்டயே கேளுங்க. ஏன்னா அவர்தான் உறுப்பு தானம் செய்ய பீட்டர் மாமாக்கு அறிவுறுத்தினாரு. சார், உறுப்பு தானம் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. உறுப்பு தானம்னா என்ன? நீங்க உடல் உறுப்பு தானம் பத்தி கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. இறந்த பிறகு நாம உடல் உறுப்பு தானம் செஞ்சு பிறருடைய வாழ்க்கையை காப்பாத்தலாம். அதோட ஒரு நபரோட வெவ்வேறு உறுப்புகள் மூலமா நீங்க 9 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். 9 பேருக்கு வாழ்க்கையா? ஆமா, உடல் உறுப்பு தானங்கிறது மெல்வின் மாதிரியான ஒருத்தருடைய மூளைச்சாவு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது. உடல் உறுப்பு சேதமடைஞ்சு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு உடல் உறுப்பு தேவை. அப்பதான் இவங்க உயிரோட வாழ முடியும். அதோட மூளை இறந்ததுக்கு அப்புறம் தான் உறுப்பு தானம் செய்ய முடியும். அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க சொந்த விருப்பத்துல தான் உறுப்புகளை தானம் செய்யறாங்க. ஆனா சார், பொதுவா உறுப்புகளை தானம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல அந்த உறுப்புகள் இல்லாம பிறப்போன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்க இதயம் தானம் செய்யப்பட்டிருந்தா அடுத்த வாழ்க்கையில இதயம் இல்லாம ஒரு நபர் பிறக்க முடியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை தான். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஜீவா, நீங்க உங்க இதயத்தை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல காமெடி. ஆனா சார், உடல் உறுப்பு தானம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு எதிரானது இல்லையா? மரணத்துக்கு அப்புறம் கடைசி காரியங்கள் செய்யறது நம்ம வழக்கம் இல்லையா? அதெல்லாம் எப்போ செய்ய? நம்மோட வேதங்கள் சொல்லி இருக்கிற மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதும் மற்றவங்களுக்கு சேவை செய்யறதும் தான் உண்மையான பக்தி. அதோட உடல் தானம் செய்பவருடைய உடல் தானத்துக்கு அப்புறமா அது சிதைக்கப்படுறது இல்ல, உடல் ரொம்ப மரியாதையோட திருப்பி தரப்படுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒருத்தர் வாழும்போது நிறைய சேவைகள் செய்யலாம். ஆனா இறந்த பிறகும் நிறைய பேரை வாழ வைக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். இந்த ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் உடல் உறுப்பு தானம் பத்தி நம்ம எல்லாருமே சிந்திக்கணும். முதலாளி சார், நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்பினா அதுக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையிலேயே நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது ரொம்ப சரியான ஒரு யோசனை. உடல் உறுப்பு தான சேவைக்காக மோகன் ஃபவுண்டேஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்காங்க. அவங்கள நாம தொடர்பு கொண்டா உடல் உறுப்பு தானம் பத்தி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த எண், அதாவது 180010371000. இது புனித சேவைக்காக 24 மணி நேரமும் இயங்குது. இங்க நீங்க எல்லா தகவலையும் பெற முடியும். இங்க பாத்தீங்களா, இதுதாங்க என்னோட உடல் உறுப்பு தான அட்டை. இது கண்டிப்பா யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த உறுப்பு தான அட்டையை வாங்கிக்கோங்க. சார், நாங்களும் அந்த மாதிரி உறுப்பு தான அட்டையை பதிவு செய்ய விரும்புறோம். இந்த வாழ்க்கை யாருக்காவது பயனுள்ளதா இருந்தா அது மிகவும் நல்லதுதானே சார்? இதே மாதிரி எல்லாருமே ஒரு சிறந்த மனுஷனா மாறதுக்கு சபதம் எடுத்து நீங்க உறுப்புகளை தானம் செய்யுங்க. உடல் உறுப்பு தானம் பற்றி மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 180010371000. இந்த படைப்பு SBI ஃபவுண்டேஷன், SBI கார்ட்ஸின் ஆதரவால் மோகன் ஃபவுண்டேஷனால் வழங்கப்பட்டது. VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம்.
பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்க துறை சார்ந்த விஷயங்களை தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் என் ராஜா, பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் ஒரு டாக்டர், நான் ஒரு ரொமட்டாலஜிஸ்ட். வெள்ளூரில் பத்மாவதி ரொமாட்டிக் கேர் சென்டர் கடந்த 4 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து எம்பிபிஎஸ் படிப்பு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் முடித்தேன். அதுக்கப்புறமா எம்டி மேற்படிப்பு சண்டிகரில் படித்தேன், பிஜிஐ சண்டிகரில். அதுக்கப்புறம் 3 வருஷம் சிஎம்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பொது மருத்துவத்துறையில். அப்புறம் ரொமட்டாலஜி துறைக்கான மேற்படிப்பு டிஎம் ரொமட்டாலஜி 3 வருஷம் சென்னையில் முடிச்சுட்டு இப்போ வந்து வேலூரில் வேலை பார்த்துட்ருக்கேன். மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த ரொமட்டாலஜி பற்றி நிறையா அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்கா? ஆர்த்தோக்கும் இதுக்கும் நிறைய ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை எல்லாமே வந்து எலும்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக தான் அணுக முடியுமா? இல்லை, இது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ ரொமட்டாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. எப்படி வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட், இப்படி ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி பொது மருத்துவம் முடிச்சுட்டு அடுத்து 3 வருஷம் மேல் படிப்பு படிக்கிறதா இந்த ரொமட்டாலஜி துறை. ஆர்த்தோபெடிக்ஸ்ன்றது வேற லைனில் போகிறது, அது சர்ஜரி ஃபீல்டு. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு. ரெண்டுத்தும் வேறு வேறு சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த ரொமட்டாலஜி அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு, தசை மற்றும் இணைப்பு திசு. இதுதான் வந்து இதோட இது. 2 எலும்புகள் சேர்ற இடம் தான் வந்து மூட்டு, ஜாயிண்ட். சரிங்களா? 2 எலும்பு சேர்ற இடம் ஜாயிண்ட். ஸோ இப்போ எலும்புல பிரச்சனை இது கிடையாது. நம்ம பிரச்சனை வந்து ஜாயிண்ட்ல பிரச்சனை. 2 எலும்பு சேர. இப்போ உடம்புல எத்தனை எலும்புகள் ஜாயிண்ட் இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கையில் ஜாயிண்ட் இருக்குது, காலில் ஜாயிண்ட் இருக்குது, எல்லாமே ஜாயிண்ட் தான். ஸோ இந்த ஜாயிண்ட்ல வர அத்தனை பிரச்சனைகளும் வந்து ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து அந்த சேர்ந்திருக்கிற இணைப்பு திசு அதெல்லாமும் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். சரி சார், இந்த நோய் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன சார்? ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? அந்த முதுகெலும்பு வீக்கமாக இருக்கலாம், இல்லை கை கால் வீக்கமாக இருக்கலாம், இல்லை முட்டி வீக்கமாக இருக்கலாம். இது வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ரொமட்டாலஜியில் என்னென்ன நோய்கள் இருக்குன்றது நமக்கு தெரியணும். எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு காய்ச்சலோட போறீங்க மருத்துவரை, காய்ச்சலுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா? கிடையாது. காய்ச்சல் ஏன்றதுக்கு தான் மருந்து இருக்குது. காய்ச்சல் வந்து மலேரியா காய்ச்சல்னா மலேரியாவுக்கு மருந்து, டைஃபாய்டு காய்ச்சல்னா டைஃபாய்டுக்கு மருந்து, டெங்குனா டெங்குக்கு மருந்து. அதே மாதிரி முட்டு வலின்றது ஒரு நோயோடைய அறிகுறி. ஸோ முட்டு வலி ஏன் வருதுன்றதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்த்தா தான் அந்த முட்டு வலி சரியாகும். இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, முட்டி வலி எந்த ரொமட்டாலஜி கிட்டத்தட்ட ஒரு 30-40 வியாதிகள் இருக்கு. அனைத்துக்குமே அறிகுறி நோயாளிக்கு வரப்போகிறது வந்து முட்டி வலி தான். ஸோ முட்டி வலின்றது வந்து பொதுவாக என்ன செய்கிறாங்கன்னா, முட்டி வலி இருந்ததுன்னா ஒரு வலி ஊசி போட்டுக்கிறாங்க, 4 நாளைக்கு வலி மாத்திரை சாப்பிட்டு வந்துடுறாங்க. 4 நாளைக்கு நல்லா இருக்குது, திருப்பி 4 நாள் கழிச்சு திருப்பி வலி வருது, திருப்பி வலி ஊசி போட்டுக்கிறாங்க, வலி மாத்திரை சாப்பிட்றாங்க. ஆனால் இது நோயை குணப்படுத்துறதும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த முட்டிகள் வந்து தேயறதையும் வந்து அதாவது மூட்டுகள் பாதிப்படைகிறதையும் இந்த வலி மாத்திரை தடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த ரொமட்டாலஜியில் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இதுதான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோய். இந்த நோயோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி வலிக்கிறது, பீங்கிறது, காலையில் தூங்கி எழுந்தா விரல் மடக்க முடியாமல் இருக்கிறது. நாளடைவில் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம சரியான முறையில் வைத்தியம் பார்க்கலைன்னா விரல் வளைஞ்சிடுறது, முட்டி தேஞ்சு போயிடுறது. குறிப்பாக வந்து இது பெண்கள் 20லேருந்து 40-50 வயசு. ஆனால் ஆண்களுக்கும் வரலாம், இப்போ குழந்தைங்களுக்கு வரலாம், 60 வயசுக்கு மேலேயும் வரலாம். ஸோ இதுதான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட முக்கியமான நோய். இதே மாதிரி அடுத்து நாங்கள் அதிகமாக பார்க்குற என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சொரியாசிஸ் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சொரியாசிஸ் நோய், இந்த தோலில் சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு 40% சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் உடம்புல இருக்குது, நீங்கள் சொரியாசிஸ்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா அப்போ இதுவும் சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அடுத்து நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து கவுட் அப்படின்னு சொல்கிற வியாதி. கவுட்ன்றது ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்கிறது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கட்டை விரலாண்ட வலிக்கும், வீங்கும், கால் கட்டை விரல் சரியாகும், திருப்பி வலிக்கும், வீங்கும். இது ஒன்று. அப்புறம் நார்மலாக வயசில் எல்லாருக்கும் தேர முழங்கால் முட்டி தேய்மானம், வயசானவங்களுக்கு வர கழுத்து வலி, இடுப்பு வலி, அதெல்லாம் தேய்மானத்தில் வருது. அடுத்து வந்து சின்ன வயசில் வர இடுப்பு வலி, பேக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வயசு 25 வயசு பையனுக்கு வந்து பேக் பெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கி எழுந்தா காலையில் குடிஞ்ச முடியும். அதெல்லாம் வந்து இந்த ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்டது. அது சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இது வலிக்கு வந்து மருந்து முறை கிடையாது. வலி 1000 காரணத்தினால வரலாம். இப்போ வலி வந்து இப்போ உங்களுக்கு வந்து முட்டி வலி இருக்குதுன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்கலாம், தேய்மானமும் இருக்கலாம், இல்லை இந்த ஆங்கிலோசிங் ஸ்பாண்டலைட்டிஸ், இல்லை கவுட், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னோட என்னன்னா, நம்ம நோய் வலி வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வலிக்கான காரணத்தை கண்டறியணுமே தவிர போய் வலி மாத்திரை போட்டுக்கூடாது. ஸோ இது எல்லாமே ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரிவு தான்.
சரி சார், இதை பற்றி அவேர்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா இதிலே வந்து நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இப்போ எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்த்துருவாங்க. ஸோ அவர் வந்து நார்மலாக ஏதாவது விஷயம் செய்யலாம். ஸோ மக்கள்கிட்ட வந்து எப்படி அவேர்னஸ் இருக்குது, அவங்க பிரிச்சுக்கிறாங்களா வந்து நம்மளுக்கு இப்போ இந்த நோய் இருக்குது இவர்கிட்ட தான் போய் இப்போ பார்க்கலாம்? இதில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு சொல்ல வரேன்னா, இதில் ஆர்த்தோபெடிக்ஸை தாராளமாக முட்டி வலியை பார்க்கலாம். இதில் அவங்களுடைய பகுதியும் தான் இது. முழங்கால் முட்டி தேஞ்சிருந்தால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ் பார்க்கக்கூடாதுன்றது இது எதுவும் கிடையாது. ஆனால் முடக்குவாத நோய் அப்படின்னு வரும்போது வந்து ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஆகிடுது. முடிஞ்ச வரைக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி பேஷண்ட் வந்ததுன்னா அவங்களே எங்களுக்கு சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி முடக்குவாத நோய், அதாவது தேய்மானத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க. முடக்குவாத நோயின்னு வரும்போது வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ பிரச்சனை அதிகமாக எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆர்த்தோபெடிக்ஸையும் பார்க்காம ரொமட்டாலஜிஸ்டையும் பார்க்காம லோக்கலாக வந்து நாட்டு மருத்துவமோ இல்லைன்னா வந்து அங்கேயே ஊரில் கிராமத்தில் ஊசி போட்டுக்கிறது வலிவா, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தான் வந்து நாங்கள் வேணான்னு நினைக்கிறோம். ஒரு தடவை அவங்க கரெக்டாக அது பார்த்தாங்கன்னா என்னன்றது இது தெரியும். அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரொமட்டாலஜிஸ்ட் வந்து பற்றாக்குறையும் நிறைய இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா மொத்தமாக வந்து 52 ரொமட்டாலஜிஸ்ட் தான் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மொத்தம் குவாலிஃபைடு ரொமட்டாலஜிஸ்ட் வெறும் 1000 பேர் தான். ஸோ நீங்கள் 52 ரொமட்டாலஜிஸ்ட்டில் வந்து சென்னையில் மட்டும் ஒரு 20 பேர் இருக்காங்க, திருச்சியில் ஒரு 18 பேர், கோயம்புத்தூரில் 4-5 பேர். மொத்தமாக இந்த வேலூர் மாவட்டம், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருப்பத்தூர் வரைக்கும், திருவண்ணாமலை வரைக்கும் ரொமட்டாலஜிஸ்ட் கிடையவே கிடையாது. சிஎம்சி வேலூரை தவிர வேறு யாரும் ரொமட்டாலஜிஸ்ட் இல்லை. நான் வந்தப்போ, நான் முதல்ல ஆரம்பித்தப்போ. ஸோ நான் முதல்ல 3 வருஷம் ஆரம்பிக்க முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை, முட்டி வலி தான் வந்து பார்க்கணுன்றதே உங்களுக்கு தெரியல. ஸோ நான் ஒரு பேஷண்ட்டாக வந்து இந்த மாதிரி வலி குறையுதோ, இதெல்லாம் மருந்துகள் இருக்குதா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து தான் வந்து நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரோம். கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 4500 பேர் பார்த்துருக்குறோம் வேலூர் மாநகரத்தில் இந்த 3 வருஷத்தில். அதில் இந்த ரொமட்டாய்டு நோய் ஒரு 1000 பேருக்கு இருக்கலாம். ஸோ அவேர்னஸ் கம்மி. இதுக்கான விழிப்புணர்வுகள் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி உலக ஆர்த்தரைட்டிஸ் தினம் வருது, வேர்ல்டு ஆர்த்தரைட்டிஸ் டே. அந்த வேர்ல்டு ஆர்த்தரைட்டிஸ் டே அப்போ நாங்கள் நிறைய சிஎம்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம், இலவச மருத்துவ முகாம் செய்கிறோம் அந்த அக்டோபர் 12ஆம் தேதி. இந்த மாதிரி அவேர்னஸ்களை பரப்ப முயற்சி பண்ணுறோம். ஆனாலும் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுன்னா நோயாளிகள் வந்து இதை சீக்கிரமாக பயனடையலாம். நாளை வியாதி அதிகமாகிட்டு உடம்பு டேமேஜ் ஜாஸ்தி ஆகிட்ட அப்புறமா பார்த்துக்கிறதோட சீக்கிரம் பார்த்தா நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பிகினிங் ஸ்டேஜிலே பண்ணிட்டா வந்து அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சார், இந்த உணவுப் பொருட்கள், எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள், சில விஷயங்களை சில உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது வாயு அதிகமாகுது, சில பொருட்கள் ஃபேட்டை கம்மி பண்ணணும். ஸோ சில உணவு வகைகளை தடுக்கும் போது இந்த மாதிரியான நோய்களை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதில் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கிற ஒரே ரொமட்டாலஜி நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுட்டுன்னு சொல்கிற இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து பெண்களை தாக்குறது கிடையாது, குறிப்பாக ஆண்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட் அமிலம் ஜாஸ்தியாக இருந்து முட்டி வலி வருதுன்னா நம்ம சொல்ல வர கருத்து அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட், மீன், மட்டன், சிக்கன் சுத்தமாக அதை வந்து நிறுத்திடணும். அவங்களுக்கு மட்டும் தான். மற்றபடி மற்ற எந்த விதமான மூட்டுவாத நோய்க்குமே நாங்கள் என்ன அறிவுரை சொல்கிறோன்னா, ஈட் ஹெல்த்தி தான், பழம் சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க. மற்றபடி வந்து உருளைக்கிழங்கோ கருணக்கிழங்கோ வாழைக்கோவோ நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அது எதுவும் அறிவியல் பூர்வமாக ப்ரூவ் ஆகலை. முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் நம்ம பார்த்தா காமனான நோய்க்கு வந்து மீன் வந்து மிக நல்லது. நீங்கள் ஜப்பான்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மருத்துவ ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபிஷ் கேப்சியூலும் ஒரு மருந்தாக கொடுக்குறாங்க, இந்த நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. மீன் வந்து மிக நல்ல உணவு, முடக்குவாதம் இருக்கும். ஆனால் யூரிக் ஆசிட்னு சொல்கிற அமிலம் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம உணவு கட்டுப்பாடு, நான் வெஜிடேரியன் வேணான்னு சொல்கிறோம். மற்றபடி சில பேர்லாம் வருத்தமாக இருக்கும், 2 வருஷம் 3-4 வருஷமாக முடக்குவாத நோய் இருக்கும், 4 வருஷமாக வந்து எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கிழங்கும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் எதுவுமே சாப்பிடல டாக்டர் எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்வாங்க. அப்போ நான் சொல்லுவோம் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை இல்லையா? சம்மந்தம் இல்லாதது சாப்பிடாம விட்டுறதுனால நோய் சரியாட போகிறது கிடையாது. அது வந்து நம்ம இன்னும் இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி கிழங்கு அதெல்லாம். ஆனால் வந்து அது ஒரு இது கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். நோய்க்கான மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட வந்து எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க? மூட்டு வலிக்கு வராங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது சொன்னீங்க இந்த ஜாயிண்ட்டு, இந்த ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஃபீல்டு, யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா வயசானவனே அவங்களுக்கு முட்டு வலி அந்த மாதிரியான விஷயம் வந்துடும். ஸோ ஒரு வயசாகிடுச்சு அதனால நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து இந்த மூட்டு வலி, முதுகெலும்பு வீக்கம், அந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் அந்த மாதிரிலாம் வருது. எந்த மாதிரியான பேஷண்ட் வந்து உங்களை வந்து இப்போ வந்து மீட் பண்ணுறாங்க அதிகமாக? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஆஃப் பேஷண்ட் தான். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வயசாகி தேஞ்சு போகிறது,
எனக்கு முழங்கால் முட்டி வலிக்குது, மாடிப்படி ஏறினா வலிக்குது, ரொம்ப நேரம் குனிஞ்சு வீடு பெருக்கினா வலிக்குதுன்னா 50 வயசு 60 வயசு தான் உங்களுக்கு வந்து முட்டி தேஞ்சிருக்கு. ஆனா அந்த முட்டி தேய்மானத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்ல போறோம், கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சுக்க போறோம். ஆனா முக்கியமான குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா 20-40 வயசு, 20-40 வயசுக்குள்ள, 15 கூட வச்சுக்கலாம் நீங்க, 40 வயசுக்குள்ள இந்த மாதிரி முட்டி வலிக்குது வீங்குதுன்னு வரவங்களுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, இது முடக்குவாத நோயா இல்லையா. இப்ப நார்மலா ஐடில இருக்கிறாங்க, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே உட்காந்து கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்காங்கன்னா கழுத்து வலி வரதான் செய்யும். அவங்களெல்லாம் நம்ம வாத நோயின்னு சொல்ல போறது இல்லை. அவங்களுக்குலாம் நம்ம அது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். இது மூட்டு வாதமா இல்லையா. ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது. ஆர்த்தரைட்டிஸ் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சார், அடுத்ததாக ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்க்கரை நோய் வந்துச்சுனாவே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம், போயிட்டு கிட்னி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோ, உனக்கு பிபி இருக்கான்னு பார்த்துக்கோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். ஒரு நோய்க்கு வந்தோடனே அடுத்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சர்க்கரை நோய் இருந்ததுன்னா இதே நோய் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொமட்டாலஜிக்கு விஷயமான நோய்கள் வரும்போது நம்ம எந்த மாதிரியான அவேர்னஸாக வச்சுக்கணும்? இது வந்திருக்கு நம்ம போயிட்டு உடனே டாக்டரை பார்க்கணும், ஏதாவது தொடர்புடைய நோய்களாக இருக்கும்? சொரியாசிஸ் உங்களுக்கு இருக்குது, தலையில இப்போ சொரியாசிஸ் இருக்கு, உடம்புல சொரியாசிஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து முட்டி வலி வருதுன்னா அப்ப நீங்க உடனே பார்க்கணும். இன்னொன்னு, நீங்க நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஆல்கோஹால் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு முட்டி வலி வருதுன்னா உடனே அதுக்கு சம்மந்தம் உண்டு. வீட்டில் யாருக்காவது முடக்குவாத நோய் இருந்ததுன்னா உடனே வந்து அம்மா அப்பாவுக்கு இருக்குது, இல்லை அண்ணன் தம்பிக்கு இருக்குது, ரொமட்டாலஜி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வலி வந்ததுன்னா உடனே செக் பண்ணிக்கலாம். வந்து குடும்பத்தில் சில நேரங்கள் அதிகமாக ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வரணும் அவசியம் உடனே இந்த மாதிரி சொன்னால் பயமே என்னன்னு பார்த்தா உடனே நோயாளி வந்து என் பசங்களுக்கு வருமானு உடனே கவலைப்படாங்க. அப்படி கிடையாது, வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அந்த நோய்க்கான அறிகுறி இருந்தால் செக் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம அதிகமாக பார்க்குற இந்த ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஏன் வருதுன்றதுக்கான காரணம் கிடையாது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குனியா ஜுரம் மாதிரி வரும், இல்லை சாதாரண ஜுரம் வரும். ஜுரம் வந்த அப்புறம் முட்டி வலி வந்துருச்சு டாக்டர் அப்படின்வாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து முடக்குவாத நோயாக தான் இருக்கும். இதோட தொடர்பு படுத்தி ரொம்ப கிளியராக பார்க்க ஒரு தனியான செக்மெண்ட் இது. ஆனால் முடக்குவாத நோய் இருக்கிற அத்தனை பேருக்கும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை செக் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக இருக்கிறவங்களோட ரொமட்டாய்டு பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ்க்கு வர சான்ஸ் ஜாஸ்தி, ஹைப்பர் டென்ஷன் வர சான்ஸ், அது நிறைய ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். அது ஒன்றத்தோட ஒன்று சம்மந்தப்பட்டது. ஆனால் அதனால இது வரல, ஆனால் சம்மந்தம் இது வந்தால் அது அதுக்கான வாய்ப்பு நிறைய வாய்ப்பு. இது ஒழுங்காக வைத்தியம் பார்க்கலாம், அது வரலாம் வரதுக்கு. அதாவது இது ஒரு இதுவே இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒரு ஒரு இதுவே இருக்குது. அதில் அதை என்னோட பட்டப்படிப்பப்போ அதை பற்றி தான் ஆராய்ச்சியாக பண்ணியிருந்தேன். தீசிஸ் சப்மிட் பண்ணதே அதில் தான். இந்த ரொமட்டாய்டில் வந்து டயபெட்டிஸ் அதிகம் வருது, ரொமட்டாய்டு இருக்கவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் நிறைய வருதுன்ற ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதே தான். ஓகே சார், நம்ம மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசணும், மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே, மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. Macha Mintu, you're going on cycle to college? Hey, girls will laugh at you, dude. Macha Chintu, let's save our environment first. You know what? We have to reduce our fuel consumption and try to reduce the air pollution. So let's save our planet. You wanna join me? Believe me, girls will love it. Hey, wait, let me bring my cycle. Go green. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் டாக்டர் என் ராஜா, ரொமட்டாலஜிஸ்ட், நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இந்த நோய்க்கு, இந்த மூட்டு வீக்கம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாத்திரை நிறைய பேர் எடுத்துப்பாங்க, கண்டினியூஸாக எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப நாள் மாத்திரைகள் எடுப்பதனாலையும் சில டைம் வந்து பாதியிலே வந்து அந்த வலி கம்மியானோடனே அந்த மாத்திரையை நிறுத்துவாங்க. இதனால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? இப்போ எங்கள் வைத்திய முறையில் பார்த்தீங்கன்னா எங்களோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நோயாளிகள் வந்து மாத்திரை எழுதிட்டு நல்லா வலி குறைஞ்சா கூட 2 மாதம் கழித்து மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுடுமா, கிட்னி கெட்டுடுமான்னு கேட்குற முதல் கேள்வி தான். இதில் வந்து ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. அதாவது மாத்திரை சாப்பிட்டா லிவர் கிட்னி ஃபெயிலுன்னு வந்துருன்றதையும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மாத்திரை சாப்பிட்டா வருதுன்றது வித்தியாசம் இருக்குது. மாத்திரை சாப்பிட்டா லிவர் கெட்டுரும், கிட்னி கெட்டுரும்ன்றது டாக்டரே பார்க்காம மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே ஏதாவது ஒரு டோஸில் சாப்பிட்றதானே தவிர, நீங்கள் இதுக்கான மருத்துவர், ரொமட்டாலஜி மருத்துவரை பார்த்து ஒழுங்காக மாத்திரை போட்டுட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக சில டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணிட்டு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னால் உறுதியாக சொல்ல முடியும்,
நீங்கள் வந்து அரசு பொது மருத்துவமனை மாதிரிலாம் நீங்கள் சென்னை போய் பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் நிறைய டயாலிசிஸ்க்கு வராங்க தினமும். நீங்கள் ஒரு மாதம் உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரே ஒரு நோயாளி கூட நான் இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜி டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு என் லிவர் கட்டிடுச்சு கிட்னி கட்டிடுச்சுன்னு வரப்போகிறது கிடையாது. அவங்க வரவங்க எல்லாருமே ஒன்று சக்கரை கண்ட்ரோல் ஆகாமல், இல்லை தானாக வேற ஒரு கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளத்தினாலேயோ, இல்லைனா வந்து யாராவது ஒருத்தர் அவர் படித்தவரா இல்லையான்னு தெரியாது ஏதாவது ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்றது, அது ஹெவி மெட்டல் இருக்கும், அவங்க டாக்டரே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறதான தவிர தைரியமாக சாப்பிட்லாம். நான் என்னோட பெரிய ஒரு நோயாளிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது புரிய வச்சு சாப்பிட்டா. ஆனால் இப்போ நல்லா ஆயிட்டதுக்கப்புறமா அவங்களே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா ஆனதுக்கப்புறமா. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, பயப்படுறாங்க நிறைய. ஆனால் இது வந்து இந்த பயம் வந்து தேவையில்லாதது. ஸோ மாத்திரை தேவையில்லாமல் சாப்பிட்றது தப்புதான்றது உண்மை. ஆனால் மாத்திரையே போடாமல் விட்டால் இந்த நோயில் வந்து அதோட பாதிப்புகள் இதை விட ஜாஸ்தியாக இருக்க போகுது. ஸோ நம்ம ரெகுலராக செக் பண்ணி போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக இந்த சிகிச்சை முறை எப்படி சார், ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குமா? உங்களோட சிகிச்சை முறை பற்றி சொல்ல முடியும்? இதில் வந்து ரொமட்டாய்டாலஜிக்கு வந்து சில மருந்துகள் இருக்குது. ஒரு 3-4 மருந்து தான் இருக்குது முக்கியமாக. இந்த 3-4 மருந்தை வந்து நம்ம ஒழுங்காக போட்டால் சில பேருக்கு 2 மருந்துலேயே சரியாயிடலாம், சில பேருக்கு 3 மருந்து, சில பேருக்கு 4 மருந்து ஆகலாம். மருந்துகள் அளவு வச்சு தான் அதோட மருந்து செலவு. ஸோ இப்போ வந்து ஒரு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1000-1500 ரூபாய் ஆகலாம் மருந்து செலவு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த ரொமட்டாலஜி துறை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குதுன்னா, படுக்கையாக இருக்கிறாங்க ஒரு ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பேஷண்ட், கை கால் அசைக்கவே முடியல மூட்டுவாத நோயிலனா கூட அற்புதமான மருந்துகள்லாம் வந்துடுச்சு. அதுக்கு பேர் பயாலஜிக்கல்ஸ். லாஸ்ட் 5 வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டில் இதெல்லாம் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஒரு 1 lakh 1.4 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. சில நேரங்களில் இது அரசாங்கம் இலவசமாகவும் கொடுக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 60 பேஷண்ட் அமைச்சிருக்கிறேன் சென்னை பொது மருத்துவமனைக்கும் கீழ்ப்பா மருத்துவமனைக்கும் இந்த மாதிரி. ஆனால் எல்லா மருந்துகளும் கிடைக்கிறது கிடையாது. எந்தெந்த மருந்து அவைலபிளாக இருக்குதோ அதை நம்ம ஒன்றும் ப்ரைவேட்டாக போட போகிறதில்ல. இதெல்லாம் ஒரிஜினலான வேலை வந்து ரொம்ப லட்சக்கணக்கு 4 லட்சம் 5 லட்சம் அந்த மாதிரி இருந்தது வந்து 1 லட்சம் 1.25 லட்சம் குறைஞ்சிருக்குது. இது நாளடைவில் இன்னும் குறைந்து தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நாளைக்கு முட்டியே தேஞ்சு போச்சு, முட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ண போறீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் செலவு பண்ண போகிறோம். ஒரு முட்டி மாத்திரம் 2 லட்சம் ஆகுது, 2 முட்டிக்கு 4 லட்சம் ஆக போகுது. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் 10 பேர் ரொமட்டாலஜி பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதில் 9 பேருக்கு மருந்து மாத்திரையே போதும். உடனே ஜனங்க பயந்துக்கூடாது ரொம்ப காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட். அந்த காஸ்ட்லி யாருக்கு வருதுன்னா ஜனங்க லேட்டாக வரதுனால உங்களுக்கு தான் அது. நீங்கள் வந்து மருந்து ரொம்ப நோய் ஜாஸ்தியாகி மருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நேரத்துக்கு வந்து அப்போ வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆகிடுது, ரொம்ப வலி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா இந்த மருந்து வேலை செய்யாதப்போ அப்போ இந்த மாதிரி காஸ்ட்லி இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. நம்ம முதல்ல 6 மாதம் 4 மாதத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் ஒரே ஒரு புள்ளி வர இருக்குது. இந்தியாவில் வந்து ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட நோயாளிகள் ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஆகுது. இதுதான் அதாவது தேடி கடைசியாக யார் டாக்டர்னு கண்டுபிடிச்சி பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆகுது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டா. நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள், வட மாநிலங்களில் இன்னும் மிக படிப்பறிவு கம்மியாக இருக்கவங்களாம் எவ்வளோ வருஷம் ஆகுதுன்றது. ஆனால் வெளிநாட்டில் அப்படி இல்லை. நீங்கள் இந்தியாவை தவிர விட்டுடுங்க, நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கு போய் இந்த ரொமட்டாலஜி பிரச்சனை இருந்தாலும் டைரெக்டாக டாக்டர் பார்ப்பார். அவர் வந்து ரொமட்டாலஜிஸ்ட்டை பாருன்னு சொல்லிடுவார், ரொமட்டாலஜிஸ்ட் பார்த்துருவாங்க. நமக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வந்து மாத்திரையில் போட்டால் இது வந்துடும் அது வந்துடும் பயந்துக்கிட்டு நிறைய பேஷண்ட் வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா வீல் சேருக்கு போயிடுறது அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம பயந்துக்க தேவையில்லை. இதில் ஒன்றும் ஆகாது. நீங்கள் தைரியமாக மாத்திரை போடுங்க. ஆனால் அதுக்கு மானிட்டர் பண்ணி போடணும். இதுக்குன்னு டெஸ்ட் இருக்குது. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் டோஸ் மாடிஃபை பண்ணால் போதும். ஸோ மாத்திரைக்கு பக்க விளைவுகள் இருக்குதானா? எல்லா மாத்திரையும் இருக்குது. ஆனால் வருதான்றது தான் கேள்வி. வரது வந்து ரொம்ப மிக குறைவு தான். சரி சார், அடுத்ததாக இப்போ வந்து ஆர்த்தோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து டாக்டர்ஸே வந்து ஃபிசியோதெரப்பி சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம ரொமட்டாலஜி ஃபீல்டில் வந்து எந்த மாதிரியான ஃபிசியோதெரப்பியோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது அதனுடைய தன்மையை கம்மி பண்ணிக்க முடியுமா? ரொமட்டாலஜி ஃபீல்டில் கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதில் ஒன்று இப்போ என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா, என்னோட ரொமட்டாலஜி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நோய் தீவிரமாக இருக்கும்போது ஃபிசியோதெரப்பி பண்ணால் அந்த நோய் குறையாது, வலி ஜாஸ்தி ஆகிடும். தேய்மானத்தில் ஃபிசியோதெரப்பி பண்ணால் சுமாராக இருக்கும், இதில் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ வந்து அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா, நோயை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஆனால் ஃபிசியோதெரப்பிக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. இப்போ கையில் வளைஞ்சு போச்சுன்னா கை எக்ஸசைஸ் இருக்குது. சில பேருக்கு லேசாக கை வளைய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து ஸ்ப்ளிண்ட்லாம் போடுவாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்து, கேப் மாதிரி கொஞ்சம் விரல் நேராக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரோல்லாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு, சின்ன பங்குனாலும் முக்கிய பங்கு இருக்குது ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு. அடுத்தது அந்த ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் தவிர்த்து வேற எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நோய்கள் வரும்? இதுக்கு அடுத்து வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் குரூப்பை விட்டுடுங்க. அதான் நான் இப்போ பேசுனது. இந்த ரொமட்டாய்டோ சொரியாட்டிக்கோ கவுட்டு தேய்மானம் விட்டுட்டு இன்னும் ஒரு பெரிய குரூப்பே இருக்குது இந்த ரொமட்டாலஜி நுரையீரல். அதாவது எஸ்எல்இன்னு ஒரு வியாதி இருக்குது. எஸ்எல்இ லூப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பெண்கள் 15லேருந்து 25 வயசு, ஜுரம், முட்டி வலி, முடி கொட்டுறது, வாய்ப்புண்ணு, வெயிட் குறையிறது, அவங்கெல்லாம் வந்து உடனே கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த உள்ளுறுப்புகள் பாதிப்படையலாம். எஸ்எல்இன்ற ஒரு நோய் இருக்குது. அப்புறம் தோல் டைட்னஸ், ஸ்க்ளீரோடர்மான்ற ஒரு வியாதி இருக்குது. இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜியில் வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது. வாஸ்குலைட்டிஸ் அப்படின்லாம் இருக்குது.
எந்த அளவுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல நான் நினைப்பேன். இப்போ வந்து ரொமட்டாலஜியோட 2% ஆஃப் பாப்புலேஷனுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்றது ஒரு வியாதி. ஸோ வேலூர்ல மட்டும் நீங்க வேலூர் சுத்தி மாவட்டத்துல 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 20,000 பேருக்கு இருக்குது. அப்ப 20,000 பேர்ல இது வரைக்கும் 1000 பேர் தான் பார்த்துருக்கிறேன். மிச்சம் இருக்காங்களா எங்கன்னு தெரியல. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ரொமட்டாலஜி நோய்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ ரொமட்டாலஜி நோய்கள் நிறைய இருந்தால் கூட அந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அது கரெக்டான டைமில் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியல. இப்போ சிஎம்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் சிஎம்சியில் வந்து ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட் டாக்டரை பார்க்கறதுக்கான கிடைக்கிற நேரம் வந்து 3 மாதம் ஆகுது. அப்பாயின்மெண்ட் 3 மாதம். அதாவது நீங்கள் ஜனவரி மாதம் போனால் ரொமட்டாலஜி டாக்டரை பார்க்கணுன்னா ஏப்ரல் மாதம் தான் உங்களால் பார்க்க முடியும். முக்கியமான காரணம் கல்கட்டா, வடமாநிலம் கல்கட்டா, பங்களாதேஷ், பீகார், ஒரிசாலேருந்து ஃபுல்லாக இங்கே வந்துடுறாங்க. இங்கே ரொமட்டாலஜி அப்பாயின்மெண்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால சிஎம்சியில் அவ்வளோ நாள் ஆகுது, 3 மாதம் ஆகுது. அவங்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்குது. நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஊரில் இன்னும் அவேர்னஸ் வரல. ரொமட்டாலஜிக்கல் வியாதின்றது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமே இருக்குது. அதில் வந்து முட்டி வலின்றது ஒன்று தான். ஸோ நம்ம முட்டி வலி மட்டுமே ரொமட்டாய்டுன்றது கிடையாது. அதில் நிறைய எக்ஸ்ட்ரா வியாதிகள்லாம் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடம்புல சிவப்பாக ரெட் கலர் பேட்ச் வரலாம். அது வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய டைப் இருக்குது, 20-30 டைப் இருக்குது வாஸ்குலைட்டிஸ். அப்புறம் நார்மலாக எலும்பு அடர்த்தி குறைவா இருக்கிறது, போன் டென்சிட்டி குறைவா. இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லார் வீட்லயுமே யாராவது இந்த சம்பவம் நடந்திருக்கும். 60-70 வயசு இருப்பாங்க, கீழே விழுந்துட்டு இருப்பாங்க, பாத்ரூம்ல எலும்பு உடைஞ்சிட்டு இருக்கும், ஆபரேஷன் பண்ணி ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இப்போ நார்மலா ஒரு 20 வயசு பையன் விழுந்தா உடைய போறது இல்லை. 50 வயசுல ஏன் உடையுது? ஏன்னா எலும்பு வீக்கா இருக்குது. ஸோ நீங்க வெறும் வந்து சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு அந்த எலும்பு டென்சிட்டிக்கு வந்து நீங்க எதுவும் கொடுக்கலன்னா திருப்பி இன்னொரு எலும்பு உடையும். நாளைக்கு விழுந்தா உடஞ்ச இடமே திருப்பி உடையும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான வியாதி இருக்குது. அதுக்கும் வந்து ரொமட்டாலஜில மருந்து இருக்குது ஆஸ்டியோபோரோசிஸ். அதுக்கு ஒரு தினமும் இருக்குது, உலக ஆஸ்டியோபோரோசிஸ் தினம் சொல்லி அக்டோபர் 20ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். ஸோ வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டேல வந்து நீங்க அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரொமட்டாலஜிக்கல் பாயிண்ட் தான் அது. அந்த மாதிரியும் ஆஸ்டியோபோரோசிஸ் ஒரு இதுவும் இருக்குது. எல்லாருமே இப்போ நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ரொமட்டாலஜிக்கல் டிசீசஸ் அடிச்சிங்கன்னா பக்கமா வருது கூகுளில். ஒரு பெரிய கஷ்டம் இல்லை படிச்சவங்களுக்கு. படிக்காதவங்களுக்கு இதெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் உடனே வந்து பாருங்க. சரி சார், இப்போ நம்ம முன்னாடி பேசும்போது சொன்னீங்க நீங்கள் எப்படி தடுப்பதுன்றதை வந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்துருச்சு, எந்த மாதிரியான அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயம்லாம் ஃபாலோ பண்ணால் அது வந்து இன்னும் சிவியர் ஆகாது, அதை பற்றி சொல்ல முடியுமா? நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிறது முழங்கால் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸுக்கு வந்து நம்ம எல்லாரும் சொல்கிறது என்ன, எடை ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்கோங்க. வயசான முட்டி தேயாது. முட்டிக்கு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 40-45 வயசில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்ஸ் முட்டி தேய்மானம் லேசாக வந்துடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்கட்டு ஏறி இறங்காமல், தரையில் வந்து சப்பலாங்கல் போட்டு உட்காராமல் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த முட்டி தேய்மானம் ஜாஸ்தி ஆகாது. இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசில் முட்டி வலி வருது, நீங்கள் வந்து டாக்டரை பார்க்குறீங்க, அவர் சொல்கிறாரு முட்டி தேஞ்சிருக்குமா ஆரம்ப ஸ்டேஜ்னா, நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரணம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது. இதெல்லாம் நீங்கள் 3 முக்கியமான ஸ்டெப். நாங்கள் சொல்கிறது 3 தான் இது. யூஸ் வெஸ்டர்ன் டாய்லெட், தரையில் உட்கார வேணாம், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்க வேணாம் அன்னெசரியா. வீடு மேலேனா ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை ஏறி இறங்குறன்றது. அந்த மாதிரி இருந்தால் அந்த முட்டி தேய்மானத்தை எடுக்கலாம். மற்ற வியாதிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தற்காப்பு முறைன்னு ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கவுட் இருந்தால், யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் நான்வெஜ் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கலாம். மற்றபடி இது வந்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவ போகிறது கிடையாது. இப்போ 20 வயசில் இந்த நோய் இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும். ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 3 வருஷம் எவ்வளோ நல்லா வைத்தியம் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நல்லா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஆஃப் த டிசீஸ், அதாவது நான் என்ன சொல்றது, வியாதி ஆரம்பிச்ச முதல் 3 வருஷம், அதுதான் மிக முக்கியமான பீரியட். அதை தான் நம்ம ஆளுங்க விட்டுறாங்க. நம்ம நோயாளிகள் அந்த பீரியடை தாண்டி போயிட்டுறதுனால லேட் ஆயிடுது. சரி சார், இப்போ ஒரு ஃபைனலான கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க நிறையா ரொமட்டாலஜிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சரில் வந்து ஒருத்தர் வந்து மெடிசன் ஃபீல்டில் சூஸ் பண்ணுறாரு, ஸோ ரொமட்டாலஜிஸ்டாக ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பர்சனல் வியூ, உங்களோட அட்வைஸ் எப்படி? இப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளுக்கு கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக ஆன்சர் பண்ணலாம். மெட்ஸ்கேப் ரொமட்டாலஜி, மெட்ஸ்கேப்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் இருக்குது, மெடிக்கல் ஜேர்னல். அதில் வந்து 2 வருஷம் இப்போ சமீபத்தில் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி இருக்கிறதுலே வந்து இருக்கிற அத்தனை டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியன் டேட்டா கிடையாது, யூஎஸ் டேட்டா, அமெரிக்கன் டேட்டாவில் நீங்கள் எல்லா டாக்டர்ஸ் எடுத்திருக்காங்க. கார்டியாலஜிஸ்ட்டு, இருதய ஸ்பெஷலிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுலே வந்து எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட். யார் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது யார் நிறைய சம்பாதிக்கணும் லிஸ்ட் போட்டாங்கன்னா, மேலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்ஜரி ஃபீல்டெல்லாம் வந்துட்டு இருக்கு. கடைசியிலேருந்து பார்க்குறீங்கன்னா 4வது இடத்துல ரொமட்டாலஜிஸ்ட் இருக்குது. நீங்கள் அத்தனை மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயே 4வது இருக்குது. அடுத்த கேள்வி என்ன கேட்கணும், இருக்கிறதுலே மிக மகிழ்ச்சியான ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா, ஹாப்பியஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இன் மெடிசன் வந்து ரொமட்டாலஜி நம்பர் 1 செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது, இதில் வந்து ரொமட்டாலஜி ஃபீல்டில் வந்து நல்ல ஃபீல்டு, அதாவது வந்து நீங்கள் நிறைய மருந்துகள் வந்துடுச்சு, அதாவது பேஷண்ட் உண்மையாலே நம்மளால் வந்து நல்லா ஆக்கி நம்ம கண்ணெதிரில் பார்க்க முடியும், நல்லா ஆவறது. ஸோ இதில் வந்து என்னதான் வந்து இதில் அவேர்னஸ் இல்லைன்னா கூட நீங்கள் ஃபார் ஆஸ்பைரிங் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொமட்டாலஜி வந்து எக்ஸலண்ட் பிரான்ச். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காலேஜில் தான் ரொமட்டாலஜி சீட் இருக்குது.
சென்னை மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான் 4 சீட்டு தான். அது கூட 4 சீட்டு வந்து 2-3 வருஷமாக தான். 2010 வரைக்கும் 10-11 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 ரொமட்டாலஜிஸ்ட் தான் வெளியில் வந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ வந்து 3 பேர் 4 பேர் வெளியில் வராங்க. ஆனால் ரொமட்டாலஜிக்கான டிமாண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. ரொம்ப வந்து எக்ஸலண்ட்டான ஃபீல்டு ரொமட்டாலஜி. இங்கே இருக்கிற நம்ம பிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்குறாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது மெடிக்கல் ஃபீல்ட் படிக்கிறாங்கன்னா ரொமட்டாலஜி இஸ் எக்ஸலண்ட் பிரான்ச். அதில் ஒன்றுமே சந்தேகம் கிடையாது. என்ன பெரிய அட்வான்டேஜஸ்னால் இதில் உங்களுக்கு பெரிய டையிங் எமர்ஜென்சி கிடையாது. ராத்திரி 1 மணிக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. அதாவது உடனே போய் இது நீங்கள் பெரிய எமர்ஜென்சியும் கிடையாது. அதே நேரத்தில் அதுவும் இந்த லாஸ்ட் 5 வருஷமாக நிறைய மருந்துகள் வந்துருச்சு. அது உங்களால் என்னால் வந்து நிறைய பேஷண்ட் பேரோட சொல்ல முடியும். அடுத்த 15 நாளில் வந்து ரொம்ப முட்டி தேஞ்சு போய் முடக்க வீல் சேரில் வந்து 15 நாளில் நல்லா ஆயிட்டான குணம்னு சொல்ல வரல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க. குடு வெரி வெல். இந்த காலத்தில் வந்து மருத்துவ செலவு கூட ரொம்ப வந்து இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்கள் இப்போ போகிறாங்க ஜனங்க நாட்டு மருந்து சாப்பிட்றன்றாங்க, ஹோமியோபதி போகிறாங்க, சித்தா போகிறாங்க, ஒரு மாதத்துக்கு 7,000-8,000 செலவு பண்ணுறாங்க. அவ்வளோலாம் கூட ஆகாது. இப்போ இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு டயபெட்டிஸ் வந்தாலே 1,000 ரூபாய் ஆயிடுது மாதத்துக்கு. ஸோ முடக்குவாத நோய் வந்தால் அதாவது மருந்துகள் வாங்கக்கூடிய அளவு கேப்பபிலிட்டி உள்ள வியாதி தான் இது. நம்ம கண்ட்ரோல் மீறி வியாதி கிடையாது. மாதம் 20,000 செலவு பண்ணு, மாதத்துக்கு 30,000 ரூபாய் ஊசி போட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் மெடிசன்ஸ்லாம் கிடையாது. 1,500 ரூபாய். இன்னும் கூட நீங்கள் நோய் சீக்கிரம் கண்ட்ரோல் ஆச்சுன்னா 6 மாதத்தில் குறைக்க ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவை வந்து என்னென்னா சீக்கிரம் வரணும். திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இதில் மட்டும் கேட்க கூட மாட்டேன்றாங்க. இப்போ நான் வந்து ரொமட்டாலஜிஸ்ட்னா எங்கிட்ட தான் வரணுன்றது கிடையாது. இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம்லாம் கூட ஆகுது, விரல்லாம் வளைஞ்சே போகுது. ஆனால் கூட அதே மாதிரி அங்கேயே வலி ஊசி, அதே வலி மாத்திரை, வீட்டுக்கு போயிடுறது. ஏன் வந்து அவங்க ஒரு தேடக்கூடாது? அடுத்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப இது கேர் ஃபீல்டு நீங்கள் சிஎம்சியில் கேட்கலாம், சென்னையில் கேட்கலாம். நான் சொல்ல வர கருத்துனா எல்லாரையும் என்னால் பார்க்க முடிய போகிறதில்ல. 20,000 பேருக்கு வேலூரில் இருக்குதுன்னா மொத்தம் 30,000 பேருக்கு இருக்கும் ரொமட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. வேலூரில் இருக்கிற 30,000 பேரும் நான் தான் பார்க்கணுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். ஆனால் 1 தடவை 2 தடவை 3 தடவை ஓகே. ஆனால் 3 தடவைக்கு அதுக்கப்புறமா கூட திருப்பி வந்து வலி மாத்திரை போட்டால் நல்லா இருக்குது நிறுத்தினா வருதுன்னும் போது மருத்துவரும் யோசிக்கணும், நோயாளியும் யோசிக்கணும். இது நம்ம கரெக்டான டைரக்ஷனில் போதா? இப்போ சில பேருக்கு லேசாக வெயிட் தூக்கியிருப்பாங்க, ஷோல்டர் பெயின் இருக்கும், இல்லைனா வந்து கார் கீ மாட்டிக்கிச்சு, கார் கீழே கை வலி வருதுன்னா நீங்கள் போகிறீங்க, டாக்டர் கொடுக்குறாரு 5 நாள் வலி. அதெல்லாம் தப்பு கிடையாது. எல்லாரையுமே உடனே ஸ்பெஷாலிட்டி பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்குறீங்க 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, இல்லை 1 மாதம் திருப்பி வலி வருதுன்னா இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? இது ஓகே, இது வந்து நமக்கு வந்து வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நோயாளியும் சரி மருத்துவரும் சரி அது புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான டைமில் அது ரெஃபரல் ஆச்சுன்னா சில பேரோட லைஃப் ஏன்னா அந்த ஒன்ஸ் வளைஞ்சிடுச்சுன்னா அது அவ்வளோதான். நீங்கள் ₹1,00,000 கொடுத்து அதை இது பண்ணால் கூட அது நார்மல் ஆகாது. விரல் பெண்ட் ஆகிடுச்சு, இல்லை முட்டி தேஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒன்ஸ் டன் தான் அது. ஸோ அந்த ஸ்டேஜ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய இது இருக்குது ரொமட்டாலஜிக்கலாக. ஆனால் பரவாயில்ல, இந்த 3 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட வளர்ச்சியிலே வந்து எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் முதல்ல 3 வருஷம் முன்னாடி இருந்ததுக்கும் இந்த 3 வருஷத்தில் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. கொஞ்சம் மருத்துவர்களை அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரொமட்டாலஜி கேஸ் வந்ததுன்னா நோயாளிகளுக்கு தெரியணுன்றது தான். இன்னைக்கு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பல விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரொமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், அப்புறம் மூட்டு வலி, அந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு விஐடி பண்பலை சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு இருக்கிற இயந்திரத்தனமான உலக வாழ்க்கையில சமுதாய மக்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன வகையான பழக்க வழக்கங்களை மேற்கொள்றாங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கங்க. வணக்கம், என் பேர் சங்கர். மேஸ்திரி வேலை செய்கிறேங்க. எத்தனை வருஷமா செய்றீங்க மேஸ்திரி வேலை நீங்க? நான் ஒரு 30 வருஷமா செய்கிறேன். இது கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க? அதுக்காக நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணுறீங்க? கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் யோகா பயிற்சியும் பண்ணணும். தினியும் பண்ணால் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உணவு முறை பழக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சப்பாத்தி. மக்கள் வந்து பாரம்பரிய உணவு முறையை மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உணவு முறை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எதெல்லாம் நம்மளுடைய உணவு பட்டியலேருந்து எடுத்துருக்குறாங்க? கேவுரு ரொட்டி சாப்பிட்ருப்போம், சோள தோசை சாப்பிட்ருப்போம்,
என்னென்ன விஷயம்லாம் மறந்துட்டாங்க, இப்போ எப்படி உணவு பழக்கம் இருந்துச்சுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். களி, இந்த கவுர்மா ரொட்டி, கோதுமை ரொட்டி இதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ எல்லாம் யூஸ்வலான பர்கரு அது இதுன்னு கண்டது சாப்பிட்றதுனால உடம்பு நிலவும் கெட்டு தான் போகும். நார்மலாக இதெல்லாம் வந்து அப்பப்போ வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது எடுக்காதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம். உணவு முறை பழக்கத்தோடு சேர்த்து கண்டிப்பாக நம்ம உடற்பயிற்சியும் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அது மாதிரி உடற்பயிற்சின்னு ஏதாவது செய்கிறீங்களா? நைட் ஆனால் நடப்பேன், காலையில் கொஞ்சம் தொலை நடப்பேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், கொஞ்சம் யோகா மாரி தெரிஞ்சது பண்ணுவேன். இது மட்டும் கண்டிப்பாக பண்ணுறது. மேஸ்திரி வேலை செய்கிறதுனால டெய்லியும் இந்த ஒவ்வொரு தாளாகும் ஒவ்வொரு கொள்ளுக்கும் குஞ்சு நிமிடுறோம், படிக்கட்டு ஏறுறோம், நடக்கிறோம். அதனால் அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். அதனால் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. 40 வயசு தாண்டினாலே ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது மெடிக்கல் செக்கப் ஏதாவது வந்து பண்ணீங்களா? நான் பண்ணதுக்கு பிபி அதிகமாக இருக்குது, கரெக்டாக மெடிசன் எடுத்துக்கணுன்னாங்க. ஆனால் இது வெள்ளம் பண்ணலை. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணின்னு கொஞ்சம் கோவத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக இருக்கிறேன். இல்லைன்னா தலை சுற்ற ஆரம்பிச்சிடுது. அதனால் கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே எல்லாருமே அது வந்து எடுத்துக்கிட்டால் ஒன்றும் தப்பே கிடையாது. செக் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்தந்த செயல்களால் தான் என்னுடைய வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்றது வந்து நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? என்ன சரக்கு அடிக்கிறது அறவே தவிர்க்கணும். தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிடவே கூடாது. மற்றவங்க மேலே இருக்க அக்கறையால் நம்ம சொல்லுவோம், உடலை பார்த்துக்கோங்க, உடம்பு நல்லா வச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி? எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதேமாரி ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். மெயினாக அந்த முருங்கீரை எடுத்துகிட்டு இன்னும் நல்லாவே இருக்கும். உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, கண்ணுக்குன்னெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது எதுவும் எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணாவே நல்லாயிருக்கும். இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ஏந்து போகிற மாரிலாம் இருக்கக்கூடாது. அவங்களும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். அவங்க உட்காந்து ஏற்ற விட்டு நவர மாட்டாங்க. நாங்கள் வேலை செய்யறதுக்கு நாங்கள் ஏறி இறங்குறோம், குஞ்சு நிமிரோம், இதெல்லாம் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஃப்ரீயாக இருக்குது. அந்தமாரி இருந்தால் எல்லாருக்குமே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற எந்திரத்தனமான உலக வாழ்க்கையில் மக்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன வகையான பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறாங்கன்றது தான் இன்னைக்கு நம்ம விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? பிரகாஷ். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் சார். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? 15 வருஷமாக பண்ணுறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதுக்காக என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? தண்ணி நிறைய குடிக்கணும். நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. 80 கிலோ இருக்கேன் நான். குறைஞ்சது வந்து ஒரு 20 கிலோவுக்கு வந்து 1 லிட்டர் தண்ணி, 80 கிலோவுக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடித்தாவே நம்ம வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணலாம் கரெக்டாக. உங்களுடைய உணவு முறை பழக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மதியத்தில் வந்து நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் குறைவாக 2 கப்பு சாப்பிட்றது 1 கப்பு சாப்பிடுவேன். நைட்டில் வந்து சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி தான். பரோட்டா சாப்பிட்றது கிடையாது. பாரம்பரிய உணவு முறையை வந்து மக்கள் மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில உணவு முறையெல்லாம் இருந்துச்சு. நம்மளுக்கே தெரியும், கூழ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் வந்து நம்மளுடைய உணவு பட்டியலேருந்து சுத்தமாக போயிடுச்சு. நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? இன்றைக்கி இதெல்லாம் வந்து மக்கள் விட்டுட்டாங்க சாப்பிட்றத. களி சார், கூழ், கீரை வகைகள்லாம் எதுவுமே இல்லை. தண்டு வகைகள்லாம் வந்து பார்த்துன்னு வச்சுங்க, அதெல்லாம் கம்பல்சரி டோட்டலாகவே மறந்துட்டாங்க. அதை பற்றியே கொஞ்சம் கூட இது இல்லை. பொரியல் ஐட்டன்றது பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்ட ஐட்டம் தான் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. எண்ணெய் அப்போல்லாம் வந்து எண்ணெய் ஐட்டன்றதே கிடையாது, இப்போ தான் அதிகமாகிடுச்சு. உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா உணவு முறை பழக்கத்தோடு சேர்த்து வந்து உடற்பயிற்சியும் செய்யணும். நீங்கள் எது மாதிரிலாம் உடற்பயிற்சி செய்கிறீங்க? நாங்கள் செய்கிற ஒர்க்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டோம். கூட மாட எதனா ஒரு ஒர்க்ஸ் எடுத்து கொடுப்போம், கல் எடுத்து கொடுப்போம், எதனா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம். அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அதுவே எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் பண்ணுறது அவ்வளோதான். இந்தந்த செயல்கள்லாம் செஞ்சால் நம்மளுடைய உடல்நலம் பாதிக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி என்ன செயல்கள்லாம் செஞ்சால் நம்மளுடைய உடல்நலம் பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட சொல்லுவோம், எப்பயுமே வந்து உடம்பு சரியில்லைனா கூட உடம்பை பார்த்துக்கோ, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் மக்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தண்ணி குடிங்க சார், நல்லா தண்ணி குடிங்க. ஃப்ரூட்ஸ் ஐட்டம் நல்லா சாப்பிடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. வாக்கிங் போங்க, அது ஒன்று இருந்தாவே போதும். இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கங்க. வணக்கம். வெள்ளூர்லேருந்து செந்தில் பேசுகிறேன். நான் வெல்டர் ஒர்க்கிங் பண்ணுறேன். அதனால் வந்து தினமும் சம்டி அடிக்கிறது, இந்த டூல்ஸ் எடுக்கிறது, இந்த வேலையை வந்து உடல் ஆரோக்கியத்துக்கான எக்ஸசைஸ் போதுமானதாக இருக்குது எனக்கு. உங்களுடைய உணவு முறை பழக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காலையில் 2 இட்லி, 1 விட்டு ஒரு நாள் சப்பாத்தி, பூரி அப்படி மாற்றி எடுத்துக்குவோம் காலையிலே. மதியம் வந்து நார்மலாக சாப்பாடு தான். அது வந்து வாரத்தில் 2 டைம் கவுச்சுனா வீக்லி மட்டன், சிக்கன் அது மாதிரி என்ன எடுத்துக்குவோம். நைட்டு கம்பல்சரி சப்பாத்தி 2, கொஞ்சம் சாதம் கம்பல்சரி அதை எடுத்துக்கிறது. மெயின் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குவோம்.
பாரம்பரிய உணவு முறையை வந்து மக்கள் இன்னைக்கு மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உணவு முறை பழக்கம் இன்னைக்கு கிடையாது. நம்ம எதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து மிஸ் பண்ணுறோம்? கேழ்வரகு களி செய்வாங்க, அது இப்போ மிஸ்ஸிங்கு. நெக்ஸ்ட்டு கேழ்வரகு கூழ் இப்போ யாரும் வீட்டில் செய்கிறதே கிடையாது. குழந்தைங்க அதை எடுத்து காமிச்சா கூட அது பெரும்பாலும் விரும்பதில்லை. ஏன்னா இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதனாலே வீட்டில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கம்பல் பண்ணி எதனா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்கன்னு நாங்களாக கேட்டு வாங்கி இப்போ செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கடல எண்ணெய் தான் வந்து செக்காடி தான் ஆயில் இது பண்ணி அதை தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், இந்த ஆயில், அந்த ஆயிலுன்ட்டு மொத்தம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. சன்ஃப்ளவர் ஆயிலுன்னு போடுறான். சன்ஃப்ளவர் ஆயிலுன்ட்டு எத்தனை ஏக்கர் அவன் பயிர் வச்சு எவ்வளோ சன்ஃப்ளவர் ஆயில் குத்துற முடியும்? எல்லாம் சன்ஃப்ளவர் ஆயிலுன்னு சொல்கிறது மொத்தமே இப்போ வந்து நம்ம பெட்ரோலியத்துலேருந்து பிரித்து எடுக்கிற குரூட் ஆயிலேருந்து தான் அந்த கெமிக்கல் அது தனியாக பிரித்து எடுத்து அதுக்கு வந்து அதனுடைய திரவம் கலந்து அதனுடைய வாசனை கொடுத்து அது சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 1,00,000 ஏக்கரில் பயிர் வச்சா கூட அதுலேருந்து சன்ஃப்ளவர் பூவெலாம் அறுவடை பண்ணி இன்றைக்கி அதை எண்ணெயாக இது பண்ணால் கூட சென்னை ஒரு சிட்டிக்கு மட்டும் சப்ளை பண்ண முடியாது ஒரு நாளைக்கு. இது எப்படி இந்தியா ஃபுல்லாக அவங்க வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளை பண்ண முடியும்? எப்படி வரும் அது உற்பத்தி? அது யாரும் ஜனங்க வந்து இது வரைக்கும் யோசிக்கதே கிடையாது. கேட்டால் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஹீரோயினி வந்துட்டாங்க, சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுன்ட்டாங்க, ஆரோக்கியமாக இருக்குதுன்ட்டாங்க, அதனால் நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்காங்க. இது மொத்தத்தில் அவாய்ட் பண்ணோம். எல்லாருமே வந்து கடலை எண்ணெய் செக்கிலேருந்து ஆடி அவங்களா யூஸ் பண்ணாங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி கேழ்வரகுலாம் அப்பப்போ வீக்லி 2 முறை 3 முறை சேர்த்து எடுத்துக்கினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கேழ்வரகு, கம்பு, கொள்ளு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து குழந்தைங்களாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். அந்த கோல்டுக்கெலாம் நல்லா எடுக்கும். அதே மாதிரி தானிய வகையை எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்தது. என்னதான் வந்து உணவு பழக்கத்தை நம்ம கடைபிடிச்சா கூட உடற்பயிற்சின்றது கண்டிப்பாக நம்ம செய்யணும். நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சி எப்படி செய்கிறீங்க? என்னென்னலாம் வந்து பண்ணுறீங்க உடற்பயிற்சிக்காக? கம்பல்சரி ஒரு நாளைக்கு வந்து 4 கிலோமீட்டர் நடப்பேங்க. நார்மலாக காலையில் வந்து எழுந்துச்சி உடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு சொம்பு தண்ணி, வெறும் வயிற்றில் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் முடிச்சுட்டு டைம் இருந்தால் என்ன டிப்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் ஜிம்மு இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நார்மலாக அது எடுத்தது ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம் இருந்தால் உடற்பயிற்சி ஒரு 1 hour. இந்தந்த செயல்கள் தான் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்குது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிற மொத்தம் பார்த்தீங்கன்னா எந்த தொழிலில் எங்கே ஆளுங்க இருக்கிறாங்களே இல்லை ஒயின் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்னா நின்றுன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு குடிமகனுங்க உற்பத்தி ஆகிட்டாங்க. அதே மாதிரி தம்மு, இந்த பீடி, சிகரெட்டு அது விட்டிங்கன்னா இப்போ பான் பிராக், ஆன்ஸு இது மாதிரி பல விஷயத்தில் போயிட்டு ஜனங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் கற்றுக்கிறது இல்லாத குடும்பத்தையும் ரொம்ப வறுமையில் எடுத்துன்னு போய் விட்டுறாங்க. எப்பயுமே மற்றவங்க மேலே இருக்க அக்கறையில் சொல்லுவோம், உடம்பை கவனிச்சுக்கோங்க, உடல் ஆரோக்கியமாக இருங்க அப்படின்ட்டு. நீங்கள் மக்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு எடுத்துங்க. தேவையில்லாத இந்த தீங்கான இது விளைவுகளை உண்டாக்கக்கூடிய அந்த குடிப்பழக்கம், அந்த தம்மு பழக்கம், பான் பிராக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸு இது மாதிரி ஐட்டம் நல்ல ஐட்டமாக சாப்பிட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க, குடும்பம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. இன்னைக்கு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம கூட வணக்கங்க. வணக்கம், பிரியா. செவிலியராக ஒர்க் பண்ணுறாங்க அரசு மருத்துவமனையில். உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க? அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்க? உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து முழுமையாக வந்து நம்மளால் செய்ய முடியும். ஒரு நேரம் ஒரு நாள் வந்து உடல் ஆரோக்கியம் தப்பி போச்சுன்னா நம்மளுடைய எல்லா விதமான பணிகளுமே வந்து தடைப்படுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து நல்ல உடல் கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து செவ்வனே வந்து நடத்தவே முடியும். முதல்ல நான் செய்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, முடிஞ்ச அளவு வந்து கனிகள் நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு எந்த அளவு ஒரு குறைஞ்சபட்சமாவது 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். அப்போ நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து நல்லபடியாக இருக்குன்றது வந்து புக்ஸ் மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். அடிப்படையில் அதுவும் மருத்துவர் சொல்கிற கருத்தும் கூட. மற்றபடி நம்ம வந்து ஆயில் வந்து சமையலில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அரிசி உணவுகள் வந்து தவிர்க்கிறேன் நான். ஒரு வேளை மட்டும் அரிசி உணவுகள், 2 நேரம் வந்து டிஃபன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்போ உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க? டெய்லி காலையில் வந்து சீக்கிரம் எழுந்துப்பேன். என்னோடய ஒர்க்கு படி பார்த்தனாலும் நான் சீக்கிரம் எழுந்துக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் சீக்கிரமாக எழுந்துக்கிறோம். அதே நேரம் வந்து நடைப்பயிற்சி வந்து செய்ய முடியலனாலும் என்னோடய வேலை நிமித்தமாக வந்து நடைப்பயிற்சி நிறைய இருக்கிறதுனால அதை வந்து இது பண்ணுறதில்ல. நேரம் இருக்கிறப்ப அதை செய்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவு வந்து உணவுகள் வந்து
பச்சையாவோ இல்லாட்டி ஆயில் இல்லாமலோ எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரம் வந்து இரு வேளை வந்து டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டு ஒரு நேரம் மட்டும் வந்து அரிசி உணவாக சாதம் மட்டும் எடுத்துக்கிறேங்க. உங்களுடைய உணவு முறை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? உணவு முறைகள்ன்ற பட்சத்தில் பார்க்கும்போது இப்போ சமீபமாக வந்து நான் உணவு முறையில் வந்து ஒரு திருப்பத்தை வந்து ஏற்படுத்தணுன்ற மாதிரி தான் யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரம் வந்து ஃபுல்லாகவே கனி உணவுன்ற மாதிரியும் நம்மளோட மறந்து போன அந்த பயிறு வகைகள் அதை வந்து முடிஞ்ச அளவு வந்து எந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் பச்சை பயிறு அப்புறம் வந்து நம்ம உளுந்து இதெல்லாம் வந்து கஞ்சியாக வச்சு குடிக்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நேரம் கஞ்சி, ஒரு நேரம் வந்து நம்ம வந்து அரிசி உணவு, நைட்டில் வந்து என்ன டிஃபன் என்ன நம்மளால் வந்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி டிஃபனாக எடுத்துக்கிறது இது பண்ணுறேன். முடிஞ்ச அளவு இந்த பயிறு வகைகளை வந்து அந்த டிஃபன் ஐட்டமில் சேர்த்து சாப்பிட்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போதைக்கு அடை மாதிரி வந்து நம்மளோட மறந்து போன அந்த பயிறு வகைகளை யூஸ் பண்ணி அடை செஞ்சு சாப்பிட்றது, அதையே வந்து தோசை மாவாக அரைச்சி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா 4 மணி நேரம் கழித்து அதை வந்து புளிக்க வச்சிட்டோம்னா நம்ம சாதாரணமாக தோசையாக வந்து இது பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம வெறுமனே அரிசியில் செஞ்ச தோசைக்கும் இதுக்கும் வந்து ஒரு விதமான ஊட்டச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து ட்ரை பண்ணிட்டு பாரம்பரிய உணவு முறைகள் மக்கள் வந்து மறந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் உணவு முறை எப்படியெல்லாம் இருந்துச்சு, இப்போ என்னென்னலாம் அந்த உணவு முறை வந்து நம்மளுடைய பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது வந்து இப்போதைய வந்து விழிப்புணர்வு வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக கிடச்சிட்டு தான் இருக்குது. முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து எந்த வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அதில் பாதி வயசு வரைக்கும் கூட வந்து நம்மளோட ஆரோக்கியம் வந்து இப்போ வந்து தக்க வைக்க முடியும் நம்மளால். அதை வந்து இப்போ யோசித்து பார்த்து தான் வந்து இப்போ வந்து அதில் வந்து ஒரு திருப்பம் வந்து வந்துட்டுருக்கு. நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண கேழ்வரகு, ராகி, கம்பு இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து எந்த மருந்தும் இல்லாமல் பயிரிட்டு அவங்க வந்து தினம் அதை யூஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை முறையில் வந்து 3 வேளையுமே கூட பின்பற்றி வந்தாங்க. அதனால தான் அவங்களோட உடல்நிலை வந்து நல்லபடியாக இருந்தது. அவங்க அந்த வயசு வரைக்கும் வந்து அந்த நல்ல கடினமான உழைப்பு கொடுக்குற அளவுக்கு அவங்க உடம்பு இருந்தது. நாகரிகம்ன்ற பெயரில் வந்து எல்லாத்தையும் மாற்றி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு வந்த இதில் வந்து இளம் வயதினரே வந்து இப்போ வந்து எதையும் செய்ய முடியாத அளவுக்கு வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியம் கெட்டு தான் போயிருக்கு. அது வந்து நிதர்சனமான உண்மை. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட பழமையான அந்த சிறுதானிய வகைகள் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டாக்கா வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் திரும்புன்றது வந்து முக்கியமான ஒரு கருத்து தான். அதை வந்து நம்ம செய்ய முயற்சிக்கணும். சரிங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவு முறை பழக்கத்தோடு சேர்த்து உடற்பயிற்சியும் செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எது மாதிரி உடற்பயிற்சி நீங்கள் செய்கிறீங்க? நான் வந்து என்னோட வேலை நிமித்தமாக செய்ய முடியலனாலும் பேசிக்காக வந்து எல்லாரும் அதிகாலையில் முடிஞ்ச அளவு எழுந்துக்கணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறேன். அதே நேரம் 15 மினிட்ஸ் நடைப்பயிற்சி, அதோடு கூட சேர்ந்த ஒரு மூச்சு பயிற்சி பிராணாயாமம்ன்றது. அது அடிப்படையாக தெரியலனாலும் கூட ஒரு நிதானமாக ஏதாவது ஒரு கடவுளையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு அமைதியான சூழ்நிலையோ மனசில் நினச்சி ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு 10 முறை மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்து ஒரு 5 செகண்ட் உள்ளே வச்சுருந்து திருப்பி மெதுவாக வெளியே விட்டோன்னு சொன்னால் அதுவே ஒரு மூச்சு பயிற்சிக்கு சமமான ஒன்று தான். அதையும் நம்ம பண்ணி ஒரு 5 நிமிஷம் தியானத்தில் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்றதை வந்து மனசோட்டத்தில் வச்சுட்டு நிதானமாக நம்ம காலை பொழுது ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்கா அதே மாதிரி நிதானமாக எல்லாம் நல்லபடியாக நடக்குன்றது ஒரு இது. அதையும் தாண்டி வந்து நம்ம தலை முதல் கால் வரை வந்து நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து ஒரு அசைவு, நிதானமான ஒரு அசைவு, முன்பின் அசைக்கிறது, கைகளை வந்து முன்பின்னா சுற்றுறது, அந்த மாதிரி எல்லாமே ஒரு 5 முறை 2 கைக்கும் சேர்ந்து ஒரு 5 முறை, தனித்தனியாக ஒரு 5 முறை அந்த மாதிரி வந்து சுற்றினாவே அதே ஒரு சாதாரணமான உடற்பயிற்சிக்கு சமமாக ஆகும். இருந்த இடத்துலேருந்தே செய்கிற மாதிரி அதை நம்ம செஞ்சனாலே வந்து ஒரு பேசிக்கான உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி ஆகும். இதை ஃபாலோ பண்ணலாம் எல்லாரும் கண்டிப்பாக. ஒரு 40 வயசுக்கு மேலே மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு வந்து டாக்டர் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் அது மாதிரி மெடிக்கல் செக்அப்லாம் வந்து எடுத்துக்கிறீங்களா? மெடிக்கல் செக்கப்னு இது வரைக்கும் போனதில்லை. ஆனால் சாதாரணமாக வந்து ப்ரெக்னன்சி எப்போ டெஸ்ட் பண்ணது அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அதெல்லாம் பண்ணதுனால வந்து இது வரைக்கும் தேவைப்படலை. ஆனால் 30 வயதை தாண்டினவங்க வந்து ஒரு 1 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸ். ஆனால் அபவ் 40 வயசை தாண்டினவங்கன்னா கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ்ன்றது பேசிக்காக ஒரு பிபி செக்கப்போ ஒரு பிளட் சுகர் வந்து பண்ணுறது நல்லது தான். 30 வயசு 40 வயசுக்கு உட்பட்டவங்கலாம் கடந்து வந்த அந்த உணவு பழக்கம்ன்றது வந்து அவ்வளவா வந்து ஒரு நல்லதான உணவு பழக்கம் இல்லை. அதனால தான் வந்து இப்போ இருக்கிறவங்களே நோய்வாய்ப்பட்டவங்களே வந்து அதை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்குன்றதுனால நாம் இதில் கொஞ்சம் கவனம் வச்சு இதை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான நம்ம உணவு பழக்கங்களை மாற்றணும்னா நம்ம வாழ்நாளோட ஆயுள் வந்து நல்லபடியாக இருக்கும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு என்னோட இது. நீங்கள் ஒரு செவிலியர் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சுகர் பிபிலாம் வந்து அவ்வளோவா வந்தது கிடையாது. இன்றைக்கி ஒரு 30 வயசில் இருக்கவங்க ஒரு 40 வயசு இருக்கவங்களாம் கூட சுகர்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் இந்த சுகர் வரத்துக்கு?
சர்க்கரை வியாதிக்கு வந்து முக்கியமான காரணம்னு சொல்லி நம்ம பரவலாக இப்போ தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளோட உணவு பழக்கம் ஒன்று, அப்புறம் அதிகப்படியான மன உளைச்சல், உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை. இது 3 தான் முக்கியமான காரணமாக சொல்கிறேன். இது 3த்தையும் வந்து நம்ம மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நடைமுறை வந்து பின்பற்றோன்னா இதுலேருந்து கண்டிப்பாக வந்து விலகி இருக்க முடியும். இந்தந்த செயல்களால் என்னுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதுன்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை முறையில் வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காக நிறைய ஓடுறோம், நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதில் எல்லாருக்குமே வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற உறுதி வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது எல்லாமே வந்து முன்ன பின்ன மாறி இருக்கிறதுனால அதோட அக்செப்டன்ஸ் வந்து நம்ம மனசு ஏற்றுக்கணும். அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம தியானம் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து இது நிதர்சனமான உண்மைகளை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த வாழ்க்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா எல்லாத்தையும் தாண்டி வர முடியுன்ற நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னாக்கா எதையுமே நம்ம வந்து நம்மளை மன அழுத்தத்துக்கு உண்டு பண்ணாது. அதுவே வந்து பாதியை வந்து நம்மளோட தெம்பாக வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். எப்பயுமே வந்து மற்றவங்க மேலே இருக்க அக்கறையில் சொல்லுவோம், உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு செவிலியர் வேறு, நீங்கள் வந்து மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி என்ன உங்ககிட்ட இந்த கருத்து சொல்ல போகிறீங்க? எல்லாரும் வந்து முடிஞ்ச அளவு வந்து நம்ம அரிசி உணவுன்றத வந்து 3 வேளையுன்றத ஓரளவுக்கு மாற்றிக்கிட்டு ஒரு நேரம் பச்சை உணவாகவே எடுத்துக்கலாம். காய்கறிகள் முடிஞ்ச அளவு எதெல்லாம் பச்சையாக சாப்பிடுவோமோ பச்சையாக சாப்பிடலாம். எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். சமையலேருந்து சமைச்ச உணவே வந்து ஒரு வேளையாவோ இல்லை 2 வேளையாவோ மாற்றிக்கிட்டு ஒரு வேளை உணவு வந்து இயற்கை உணவாக, அதாவது கனிகள், பச்சையாக சாப்பிட்ற காய்கறிகள், முளை கட்டிய தானியங்கள், இதை ஒரு வேளையாக முதல்ல மாற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2 வேளையாக மாற்றிக்கிட்டு நம்ம உணவு பழக்கத்தை மாற்றி தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது குறைஞ்சபட்சம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். கூடவே சேர்ந்த உடற்பயிற்சி, மனதை அமைதியாக வைத்துக்கொள்கிற தியானம், இவற்றை வந்து முடிஞ்ச அளவு நம்ம வாழ்க்கையில் வந்து அதிக நேரம் இல்லைனாட்டியும் கொஞ்ச நேரமாக அதிகப்படுத்தி வந்து இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பித்த ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்கா எல்லாமே வந்து சரியாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக ரொம்ப நன்றிங்க, நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் சமுதாய மக்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்றாங்கன்றதை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் வேலூர் வேலம்மாள் போதி வளாகத்திலிருந்து வந்துள்ளோம். என் பெயர் நவ்யஸ்ரீ. என் பெயர் சி ஜீவனா. அனைத்து மொழிகளிலும் சிறந்த மொழியான தமிழ் மொழியில் பல புலவர்கள் புத்துயிரூட்டி புதுமணம் படைத்து வந்துள்ளனர். அம்மலர்கள் ஒரு செடியிலோ கொடியிலோ பூத்தவை அல்ல, அவை ஒரு பூந்தோட்டம். அப்பூந்தோட்டத்தில் மலர்ந்த ஒரு மலரின் பாடலை நாங்கள் இங்கு குழுவாக சேர்ந்து பாட வந்துள்ளோம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு.
ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல ஒரு பெரிய ஈச்ச மரம். அது எப்படி இருக்கும்னா தென்னை மரம் போல ரொம்ப ஹைட்டா இருக்குமா. அந்த ஈச்ச மரத்துல 2 தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி அதுல ரொம்ப சந்தோஷமா அழகா வாழ்ந்துட்டு வந்தது. தினமும் 2 தூக்கணாங்குருவிகளும் காலையில எழுந்து தங்களோட சாப்பாடு தேட கிளம்பிடுமா. வெளியே போய் தங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு திரும்பவும் சேர்ந்து ஒன்னா கூட்டுக்கு வந்துடுமா. அப்படிதான் ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? எப்பவும் போல 2 தூக்கணாங்குருவிகளும் அதுங்களோட கூட்டை விட்டு வெளியே போயிருந்தப்ப வேற ஒரு இடத்துல சிட்டுக்குருவிகள் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அங்க ஒரு தாய் குருவியும் 3 குட்டி குருவிகளும் இருந்தது. எப்பவுமே தாய்க்குருவி இரைய தேடி கொண்டு வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அந்த 3 குஞ்சுகள்ல கடைசி குருவி மட்டும் அதுக்கு கொடுக்கிற சாப்பாடு மட்டும் இல்லாம தன்னோட அண்ணன் குருவி கிட்ட இருக்கிற சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிடுமா. இப்படியே அது செஞ்சதால ஒரு நாள் மத்த 2 குருவிகளுக்கும் கோபம் வந்து அந்த குருவிய வெளியே அனுப்பிடுச்சுங்க. வெளியே வந்த குருவிக்கு தங்க இடம் இல்லாம போச்சு. குருவிகள் எப்பவுமே ரொம்ப உயரமா பறக்கும். அந்த குருவி தன்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்ற கோவத்தோட பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அது வர வழியில தூக்கணாங்குருவி கூட பார்த்துச்சான். 2 தூக்கணாங்குருவிகளும் வெளியே போயிருந்த நேரமா பார்த்து அந்த சிட்டுக்குருவி தூக்கணாங்குருவி கூட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 தூக்கணாங்குருவிகளும் தன்னோட கூட்டுக்கிட்ட வந்ததும் ஒரு தூக்கணாங்குருவி பறந்து வந்து கூட்டுக்குள்ள தலைய நுழைச்சது. கூட்டுல சிட்டுக்குருவி இருப்பதை பார்த்துட்டு, குருவி அக்கா, எங்க வீட்டுல நுழைஞ்சு எங்களுக்கு இடம் இல்லாம பண்ணிட்டீங்களே, தயவு செஞ்சு வெளியே போயிடுங்கன்னு கெஞ்சி கேட்டது. அதுக்கு அந்த குருவி, போடி போ, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, இதுக்கு மேல இதுதான் என் வீடு, நான் இதை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இதை கேட்ட தூக்கணாங்குருவிகள் அங்கிருந்து வருத்தத்தோடையும் யோசனையோடையும் பறந்து போச்சான். அந்த சிட்டுக்குருவி கூட்டுல ஹாயா உக்காந்துட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. திடீர்னு தூக்கணாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்து ஒவ்வொன்றும் ஈரமண்ண தன்னோட அலகுல கொத்தி வந்து கூட்டு வாசல்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கூட்டை அடைச்சிட்டாங்க. கூட்டோட வாசல் குறுகிக்கிட்டே போனது. முதல்ல சிட்டுக்குருவியின் கழுத்து, அப்புறம் தலை, கடைசியா அலகு வரைக்கும் அந்த ஈரமண்ணை போட்டு மூடிடுச்சுங்க. மண்ணோட வெயிட் தாங்காம கூடு கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் அந்த சிட்டுக்குருவி நொண்டுகிட்டே போச்சான். அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டா இதுதாங்க கதி. இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ்? எப்பவும் நம்ம அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். இனிமே உங்க அண்ணா அக்கா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லேஷு. பாய் குட்டீஸ். Exchange of ideas. Caste system was created to bring people with the same ideology and trade together. Do you think government is making enough efforts to ensure peace in the country? I think calling something marriage like gay marriage does not make it marriage. It turns a moral wrong into civil rights. Hello guys, you are listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. Here, me, Prisha, Uttara, Nicole and Raj, all of us are going to discuss about how tradition hamper progress. So coming to Raj, what do you feel, how do tradition hamper progress? Thank you, Anmol. I think tradition is a belief or behavior passed down within a group or society with symbolic meaning or specific significance with origin in the past. It is a handing down of statements, belief, legend, customs to generation. I think tradition is used to decide the correct display of an art. It is usually contrasted with the goal of modernity and should not differentiate it from the customs, laws, norms, rules and like similar concept. I don't see culture destroying our society. It's nice to cling on to something we belong from.
One assumption that the motion seems to make is that a tradition hampers progress and tradition is an enemy to progress. And we don't need traditions, but I think this is completely false. Nowadays, I feel traditions play a major role in hampering progress. At the same time, there are some ways in which they help the people as well, clinging on to their beliefs. So, Uttara, what do you think? How do traditions hamper progress? I feel change is the only constant in this world, and the world is moving forward every minute, and we as humans need to adapt to survive. I feel old ideologies need to step back to pave a path for new thoughts and progress. And traditions are abundant in our country, and some of them do hamper progress. Women especially have been victims to many deep-rooted traditions. Practices like female infanticide, honor killings, have affected countless women over many generations. And even fields like medicine, education, and science have found traditions to be major obstacles. Only if this ends, I feel we can have development in this world. Guys, what do you think? Why do traditions need to be eradicated? Tradition can sometimes hamper progress by not allowing people to do things in new ways. Traditions are there for a reason, but people often hang on to the tradition even when the reason for it is gone and the tradition is not needed any longer. In some cases, people just get comfortable with the way things are and become afraid of change. Whereas in other cases, especially with religious traditions, people consider tradition the right way to do things, and breaking from tradition is wrong or bad. Coming to Uttara and Nicole, guys, what do you think? How do the practices which are still prevalent in India affecting the country? One brutal tradition that I strongly condemn is female infanticide. That is the killing of a girl child, and this tradition is still prevalent in India. According to a UN report, India has lost 3 million precious girl children to female infanticide in 2012. This fact is shocking and sad. So these are the kind of traditions that we need to create an awareness about and eradicate for the society to progress as a whole, men and women. Abortions are not practiced in any religion because people wanted them to form a bond with the child, value the life of an unborn child. If you go to see, it's people's mindsets that have led to this and not traditions. So no religious activities agrees with the killing of a child. If you see, it's society that we worship goddesses, female goddesses, even Jhansi Ki Rani, Jijabai, Mother Shivaji. We respect the work done by them and look up to them. Guys, I feel nowadays in the newspaper, social media, like Facebook, WhatsApp, Twitter, it is usually flooded with loads of things which include how do traditions hamper progress. So I would just ask you on general, Trisha, have you read about tradition hampering progress recently? Yes. One major incident that caught my eye recently is honor killing. Honor killing, which is typically the result of two young people marrying without the consent of their families and often across caste barriers, hence bringing dishonor to the family, is widespread in India among all ethnic groups and religions. Why is it wrong for two people of age who are in love with each other to marry and have a family? The root cause of this is the caste system, which has been a tradition for ages. Caste system has created an ugly social evil which is known as untouchability. Due to the caste stratification, the members of untouchable caste remain in the lower place of social hierarchy and are oppressed and depressed. As you said, honor killing, it is a homicide of a family member who is refusing to enter into an arranged marriage or the relationship is disapproved by the family. It is seen as a dishonor and a punishment by the family. Whereas this is a mindset of the people and it's not a form of tradition. Also, the second point you brought about caste system was created to bring people with the same ideology and trade together. This creates like peace and harmony. Culture creates a sense of bonding and creates people and brings them in a positive manner. Many practices which are still prevalent in the country and which include honor killings, caste system, and sati, which was prevalent in the past. These were one of the worst practices according to me. Now let me just give you a brief introduction on what sati exactly was and a history. So a famous woman in Hindu literature titled Sati was Savitri. When Savitri's husband Satyavan died, the Lord of Death, Yama, arrived to take his soul. Savitri begged Yama to restore Satyavan and take her life instead, which he could not do. So Savitri followed Yama a long way. In order to give Savitri a boon, Lord Yama had no choice but to restore Satyavan to life, and so Savitri gained her husband back. Before continuing further, let us take a small break. Stay tuned to us. You're listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM.
exchange of ideas. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green. Exchange of ideas. Welcome back. You're listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. So far, we have discussed on the topic, do traditions hamper progress? And we have discussed the topics on that were female infanticide, sati, and how do traditions need to be eradicated and how do they hamper progress. So Raj, I would like to ask you, do you think government is making enough efforts to ensure peace in the country? I think every culture creates its own tradition. It should demonstrate necessity. It gives us a sense of belonging, bring people together in a positive manner. Also, it's written that in holy books, by reading the books, it creates a peace and harmony in surrounding area and spreads a positive era. This is our Indian tradition. As you asked about the government are also giving opportunity to the girl child, which helps them to study in a city. They are giving free passes to the girl child, which helps them to come out of the village area and showcase themselves in a city. Also, many Indian political leaders represent the Indian culture by wearing the Indian traditional dress in their foreign visit. One news that's taking over the world is gay marriage, which has been recently legalized in US. Raj, what do you think? I think calling something marriage like gay marriage does not make it marriage. Marriage has its own convent between a man and a woman, which is by its nature's order. It violates nature's law. It turns a moral wrong into civil rights. You might have heard that a forefather also rejected the concept of gay marriage because they know that two men can't continue the further generation. It always denies a child either a father or a mother. We are who we are. Sexuality is not something you choose, nor is it something that anyone should be made to feel ashamed of. Gay couples have the right to get married because they are who they are and there is nothing wrong with that at all. I firmly believe that we are all equal and that everyone should be treated the same. Gay marriage is an acknowledgement of equality. Two people should be able to formalize their relationship regardless of whether they are both men, both women, or one of each. Gay marriage should not be considered as a taboo because they actually contribute to the society. For example, most gay couples end up adopting underprivileged and orphan children. This should be considered as a great service to the society, so instead of shunning from the institution of gay marriage, we must embrace it. In India, which is known as a land of diverse religions, diverse castes, and different thinkings, I feel festivals are an integral part of all religions. What are the pros and cons, according to you guys? Festivals are a major part of all religions, but they do have their demerit. Diwali, for instance, one of the most widely celebrated festivals in India, causes a lot of air pollution and fire accidents due to crackers. And people end up spending way too much on festivals these days, and they are becoming more and more commercialized every year. Festivals need to be celebrated in such a way that it does not harm our surroundings. And traditions like animal sacrifice, self-mutilation, bull taming during festivals are on full swing in most rural regions and in India. We need to come together and take initiative to ban such dangerous and brutal practices during festivals that can cause loss of life. Yes, I do agree, Uttara, that bursting of crackers causes pollution, but it is one day in the entire year that brings people together with a positive manner, share good cheer, and have a stronger bond between them. What about the machines in industries which also cause pollution and the cars on the road which result to the pollution in the environment? What about them? That is a valid point. What about good parts of traditions that have been passed on? Some good traditions are like women wear jasmine flowers on the head, which gives good aroma and smell. Also, earrings, bangles, and anklets on the leg are good for acupressure. Another good tradition that's been passed on is Ayurvedic medicine. Yeah, also in our Indian tradition, we used to greet each other by joining hands. There is a scientific reason behind joining palms. We
joint pounds, it gives pressure on eyes, ear, and brain, which helps to remember the person to whom we are greeting. So now concluding, summing up to what everybody had their views on, do traditions hamper progress? Let me just give you a brief feel of what I feel about this topic. I like traditions. I like annual traditions put on by towns and communities such as festivals and parades. These type of traditions bring people together in a positive manner that can be cheered about. But on the contrary, I feel people use the excuse of tradition too often to justify doing things or not doing things based upon the way we have behaved. I don't like doing things simply for the sake of tradition. I don't like doing things just because it complies with somebody else's idea. I find it good when people find new ways to do old things. I would like to thank the entire team of IEEE PCS, IEEE Professional Communication Society, VIT Student Chapter, for coming and taking the precious time and debating on this topic of how tradition hamper progress. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. For further shows on exchange of ideas, keep listening to VIT Community Radio 90.8 FM. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பல தொழில்கள் ஆண்களுக்கும் சில தொழில்கள் பெண்களுக்கும்னு இருந்தது. ஆனா காலம் மாற மாற இன்னைக்கு இருக்க சூழல்ல பெண்கள் செய்ய முடியாத வேலைன்னு எதுவுமே இல்லைங்க. ஆனாலும் சில வேலைகளை பெண்கள் செஞ்சா அதை வித்தியாசமா பாக்குற நிலைமை இன்னும் மாறல. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண் கூட இதுவரைக்கும் ஆண்களுக்கான இருந்த வேலையை எடுத்து அதுல ஜெயிச்சிருக்காங்க. பேட்ரிசியா தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறவங்க. எப்படிப்பட்ட விதியையும் ஜெயிச்சிட முடியும்னு உறுதியா நம்புறவங்க தான் பேட்ரிசியா. பெரிய படிப்புலாம் இல்ல, பொருளாதார பின்னணி இல்ல, உறவுக்காரங்களோட ஆதரவும் இல்ல. திடீர்னு படுக்கையில விழுந்த கணவர் ஒரு பக்கம், ஸ்கூலுக்கு போற வயசுல உலகம் தெரியாத 2 குழந்தைங்க இன்னொரு பக்கம். வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல வாழ்ந்து காட்டுற சவாலை துணிச்சலோட எதிர்கொண்டவங்க பேட்ரிசியா. பொதுவா பெண்கள் உள்ள நுழைய கூட தயங்குற முடி திருத்தும் கடைய தனி மனுஷியா நடத்தி இழக்க இருந்த வாழ்க்கையை மீட்டு ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. திருச்சியில பரபரப்பான மைய பகுதியில இயங்குது பேட்ரிசியா நடத்தும் ஆண்களுக்கான சலூன். வீட்டுல போதிய வருமானமும் வசதியும் இல்லாததால 10வது மேல படிக்க வைக்கல. சின்ன வயசுலயே கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. பேட்ரிசியாவோட மாமனார் தான் இந்த கடையை நடத்திட்டு இருந்தாராம். அவர் கூட சேர்ந்து பேட்ரிசியாவோட கணவரும் கடையை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. மாமனார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதும் கடையோட முழு பொறுப்பும் பேட்ரிசியா கணவர்கிட்ட வந்துடுச்சாம். அந்த வருமானம் குடும்ப செலவுக்கு கூட பத்தலையாம். அதனால பேட்ரிசியா மகளிர் சுய உதவி குழுல இருந்ததால குழு மூலம் கிடைச்ச லோன்ல ஒரு தையல் மிஷின் வாங்கி கடையில ஒரு ஓரமா போட்டு தைக்க ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச நாள்ல நிறைய பேர் தைக்க துணி கொடுத்ததால வருமானம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சுதான். வந்த வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 2 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சாங்களாம். சுத்தி இருந்த கடன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. இனிமே எதுவும் பிரச்சனை இல்ல, மெல்லமா முன்னுக்கு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் விதி பேட்ரிசியா வாழ்க்கையில விளையாடிடுச்சு. வாழ்க்கையே தலைகீழா போயிடுச்சாம். இவங்க வாழ்க்கையை இருட்டுக்கு கொண்டு போனது பேட்ரிசியா கணவர் ரோடு கிராஸ் பண்றப்ப ஆட்டோ மோதிடுச்சாம். ரொம்ப வேகமா மோதினதுனால அவர் கையில அடிபட்டு ஜவ்வு போய் படுத்த படுக்கை ஆயிட்டாராம். ஆரம்பிச்ச இடத்துக்கே போய் நின்னது வாழ்க்கை. கணவரோட ஹாஸ்பிட்டல் செலவு, குடும்ப செலவு, பிள்ளைங்களோட படிப்புன்னு எல்லாம் சேர்ந்து பயமுடுத்துச்சு. ஆனா பேட்ரிசியா அப்ப கூட நம்பிக்கையை இழக்கல. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்ந்தே ஆகணும்னு கடையை தானே நடத்தலாம்னு முடிவு செஞ்சாங்க. இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் தாங்க பேட்ரிசியாவை பத்தி நான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு காரணம். கணவரை படுக்கையில பார்த்துட்டு உடஞ்சு போற பெண்கள் மத்தியில அவரை சரிப்படுத்தணும்னும்
குடும்பத்தை காப்பாத்தணும்னு மலை போல பொறுப்புகளை ஏத்துக்கிட்டாங்க பேட்ரிசியா. இந்த தைரியத்தை நம்ம எல்லாருமே பேட்ரிசியாவை பார்த்து கத்துக்கணுங்க. தைரியமா கடையை திறந்தாங்க பேட்ரிசியா. 2 பசங்களை வேலைக்கு எடுத்து கடையை நடத்தினாங்களாம். ஆனா இவங்க போதாத நேரம் ஒரு நாள் பேட்ரிசியா கடையில இல்லாதப்ப அந்த பசங்க எல்லா மிஷின்களையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். திரும்பி வந்து பார்த்தப்ப கடையே காலியா இருந்துதாம். இத பார்த்த பேட்ரிசியா ஆடி போயிட்டாங்களாம். எப்படியாவது கடையை நடத்திடலாம்னு அவங்க வச்சிருந்த நம்பிக்கைலாம் சுக்கு நூறா உடைஞ்சிடுச்சு. வெறுத்து போய் கடையை 20 நாள் மூடியே வச்சுட்டாங்களாம். பேட்ரிசியா வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பேர் பெண்களோட வளர்ச்சிக்கு தடையாயிருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் மத்தவங்கள நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சா அதெல்லாம் புரிஞ்சுக்காம பெண்களுக்கு தடைக்கல்லா இருக்காங்க சில பேர். பொண்ணு தானே சுலபமா ஏமாத்திடலாங்கிற குணம் இன்னும் சில பேர் மனசை விட்டு போல. அதுதான் இந்த மாதிரி தப்பான செயல்களை செய்யறதுக்கு தூண்டுது. இந்த 20 நாள்ல திடீர்னு பொறி தட்டின மாதிரி ஒரு யோசனை வந்துதான் பேட்ரிசியாக்கு. கல்யாணமான புதுசுல சும்மா விளையாட்டா அவங்க கணவர் பேட்ரிசியாக்கு ஹேர் கட் ஷேவிங்லாம் கத்து கொடுத்தாராம். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவருக்கும் சரி அவங்க மகனுக்கும் சரி பேட்ரிசியா தான் ஹேர் கட் பண்ணுவாங்களாம். கணவர் வேலை பார்த்தப்ப கஸ்டமருக்கு டை கலக்கி கொடுக்கறது, ஃபேஷியலுக்கு ரெடி பண்றதெல்லாம் கூட செஞ்சிருக்காங்களாம். அதனால நாமளே ஏன் அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு துணிஞ்சு இறங்கினாங்க பேட்ரிசியா. இந்த நேரத்துல கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாராம். அவர்கிட்ட விஷயத்த சொல்லலையாம் பேட்ரிசியா. சொன்னா கோபப்படுவார்னு தெரியுமா, அதனால ஆள் வச்சு பாத்துக்கிறதா சொல்லி அந்த சமயத்தை சமாளிச்சுட்டாங்களாம். ஆனா இத ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது இல்லையா? வேற யார் மூலியமாவது இது தெரிய வந்தா பிரச்சனை ஆயிடும்னு பேட்ரிசியாவே அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததும் விஷயத்த சொன்னாங்களாம். பேட்ரிசியா நினைச்ச மாதிரியே கோபப்பட்டாராம். ஆம்பளைங்களுக்கு செய்யற வேலைங்கிறதால நிச்சயமா பிரச்சனை வரும், வேண்டாம்னு பயந்தாராம் கணவர். ஆனா பேட்ரிசியா விடுறதா இல்ல, குடும்ப கஷ்டத்தை எடுத்து சொன்னாங்களாம். அவராலையும் வேலை பார்க்க முடியாத அந்த நிலைமையில பேட்ரிசியாவும் தொழில கவனிக்கலனா வாழ்க்கை ரொம்ப சிக்கலா போயிடும்னு சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டாராம் கணவர். ஆனா இவங்க கணவர் பயந்த மாதிரி இது வரைக்கும் யாரும் பேட்ரிசியாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. ஒரு நாள் இள வயசுக்காரர் ஒருத்தர் வந்தாராம். பொண்ணுதான் கட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு கட் பண்ணிக்கிட்டாராம். இதெல்லாம் ஒரு வேலைன்னு செய்யறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டாராம். அதுக்கு பேட்ரிசியா திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தபடி யார் எந்த வேலையை செஞ்சா என்னப்பா தப்பு, உழைச்சு சம்பாதிக்கிறேன், இதுல எதுக்கு வெக்கப்படணும்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த தம்பி, தெரியாம கேட்டுட்டேன்க்கா, எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் அக்காவும் தான் வீட்டு வேலை பார்த்துதான் என்னை வளர்த்து ஆளாக்கினாங்க. ஒரு நிமிஷம் அந்த உண்மையை மறந்துட்டு உன்னை பார்த்து இப்படி கேட்டுட்டேன், மன்னிச்சிடுக்கான்னு சொல்லிட்டு போனாராம். அந்த சம்பவம் பேட்ரிசியாவுக்கு இன்னமும் நம்பிக்கையை வளர்த்துச்சாம். அப்போதான் பேட்ரிசியாவுக்கு இந்த புரிதல் ஏற்பட்டுச்சாம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பசங்க நல்ல வேலையையும் திறமையும் தான் பாக்குறாங்களே தவிர ஆண் வேலை செய்யறாரா இல்ல பெண் வேலை செய்யறாங்களாங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு இந்த புரிதல் அவங்களுக்குள்ள இன்னமும் துணிச்சலை உருவாக்கிச்சாம். பல பசங்க இன்னைக்கு பேட்ரிசியா கடைக்கு வராங்களாம். சில பேர் முதல் தடவை இவங்களோட வேலையை பார்த்துட்டு மாசம் மாசம் இவங்க கடைக்கே தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டாங்களாம். நல்ல வேலை செய்யறாங்க பேட்ரிசியான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இவங்க கடைக்குள்ள வர மக்கள் தயங்குறாங்களாம். புதுசா வரவங்க பேட்ரிசியாவை ஆச்சரியமா பார்த்துட்டு வராங்க. ஆனா பழகின மக்களுக்கு தான் தயக்கமா இருக்குமா. பல பேரு நேத்து வரைக்கும் உன்னை இந்த நிலைமையில பாக்கலாமா, இப்ப திடீர்னு நீ எங்களை தொட்டு ஹேர் கட்டும் ஷேவும் பண்ணி விடுறத பாக்குறப்ப கஷ்டமா இருக்கு, எங்க தங்கச்சிய பாக்குற மாதிரி இருக்குமான்னு காரணம் சொல்றாங்களாம். இந்த மாதிரி யோசிக்கிறவங்க கிட்ட பேட்ரிசியா வேலையில குறை இருந்தா சொல்லுங்கன்னு சரி செஞ்சுக்கிறேன், மத்தபடி வேற எதையும் பத்தி யோசிக்காதீங்க, உங்க தங்கச்சி வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா என்ன, அப்படி யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் வரவழைக்கிறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பேட்ரிசியாவையும் அவங்க கடையையும் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். மாசம் வர மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. பல பேர் பேட்ரிசியா வேலையை ரொம்ப சுத்தமாவும் அழகாவும் பண்றதா சொல்றாங்க. இன்னும் சிலர் இவங்களுடைய ரெகுலர் கஸ்டமரா ஆகிட்டாங்க. ஒரு பெண் நினைச்சா எந்த வேலையும் கத்துக்கிட்டு சிறப்பா வேலை செய்ய முடியுங்கிறதுக்கு நம்ம பேட்ரிசியா தாங்க சாட்சி. பேட்ரிசியாவோட கணவரும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சுக்கிட்டே வராராம். சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும்னு நம்பிக்கை வந்திருக்கு பேட்ரிசியாக்குள்ள. ஆரம்பத்துல உன்னால முடியாது, வேண்டாம், விட்டுடுன்னு சொன்ன கணவர் இப்ப பேட்ரிசியாக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காராம். சீக்கிரமே சேர்ந்து செய்யலாம்னு சந்தோஷமா சொல்லியிருக்காராம்.
6வது படிக்கிற பையனும் 7வது படிக்கிற பொண்ணும் கூட நீ எதுக்கும் யாருக்கும் பயப்படாதமா, தைரியமா பண்ணுன்னு சொல்றாங்களாம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? சப்போர்ட் பண்ற கணவரும் தைரியம் கொடுக்கிற குழந்தைங்களும் போதுங்க ஒரு பெண் தான் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு. இதுக்கு நம்ம பேட்ரிசியாவும் அவங்க குடும்பமும் தான் சாட்சி. ஹேர் கட், ஷேவிங் மட்டும் இல்லைங்க, இன்னொரு வேலையும் செய்யறாங்க பேட்ரிசியா. கஸ்டமர் இல்லாத நேரத்துல தையல் வேலைய பாப்பாங்களாம். எல்லாத்துல இருந்து வர வருமானத்துல குடும்பம், கணவர், குழந்தைங்க படிப்புன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க பேட்ரிசியா. தன்னுடைய குடும்பத்தை அகல பாதாளத்துல இருந்து தூக்கி பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல பெண்கள் தான் குடும்பத்தை காப்பாத்த பல வேலைகளை செய்யறாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரியான வேலையை செய்யறாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா அவங்க அந்த வேலையை செய்ய ஆதரவு கொடுத்தோம்னா பல குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வந்துட முடியுங்க. உழைப்பு அதிகமாகி உடல் சோர்ந்து போனாலும் மனசு மட்டும் தளரல பேட்ரிசியாக்கு. கையில தொழிலும் மனசுல தன்னம்பிக்கையும் இருந்தா யாரு வேணாலும் எப்படிப்பட்ட விதியையும் ஜெயிச்சிடலாம்னு விதியை வென்ற பேட்ரிசியா சொல்லியிருக்காங்க. உள்ளத்துல இருக்கிற சோகம் உதடுகள்ல தெரியாம உற்சாகமா இருக்கிற பேட்ரிசியா உண்மையிலேயே உதாரண மனுஷனாங்க. ஹேட்ஸ் ஆஃப் பேட்ரிசியா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறுது உங்க அட்டானா. இது விஐடி பண்பலை 90.8. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் பற்பல. அவற்றில் தலையாயது தன்னடக்கம். ஈகை குணம், அன்புடைமை இவையெல்லாம் சிறந்தவை. ஆயினும் தன்னடக்கம் இல்லாது போனால் இந்த பண்புகள் சிறக்காது. மனித வாழ்க்கைக்கு சிறந்த அடக்கம் தேவை. பழங்காலத்தில் அடக்கம் என்ற ஒரே சொல் பல பண்புகளை விளக்கியது. ஆனால் இன்று அடக்கம் என்ற பண்பு விரிந்து தனியே சொல்கிற வகையில் அமைந்துள்ளது. இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் துன்பப்படுகின்றனர். துன்பங்கள் எதனால் ஏற்படுகின்றன? ஒரு பொருளை நம்ம கண்ணால பார்க்குறோம். பார்க்குறவங்க எல்லோரும் அந்த பொருளை பார்த்துட்டு பேசாம இருக்கிறது இல்லை. அதை எப்படியாவது அடையணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு ஆசையா வளருது. அதை பெற முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியின் விளைவாக பல துன்பங்களை அடைகிறாங்க. இவ்வாறு ஐம்புலன்களால அடையும் இன்பத்தை அனுபவிக்கும் எண்ணமும் ஆசையும் பெருகுகின்றன. இவற்றை தடையில்லாமல் பெற சிலருக்கு வாய்ப்பில்லாம போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க தங்களுக்கு வாய்ப்பு இல்லையே என்று எண்ணி ஆறுதல் அடையிறது இல்லை. அவற்றை எப்படியாவது அடைய வேண்டும் என்று விரும்பி கிடைக்காததுல துன்பம் அடைகிறாங்க. ஒரு சிலர் ஒரு படி மேல போய் அதை அடையணும்னு தவறான வழிகளில் ஈடுபடுறாங்க. அதனால பெருந்தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இந்த புலன்களை ஆட்டி படைப்பது எது? மனம். மனம் எப்போதும் எதிலையும் ஆறுதல் பெறுவது இல்லை, நிறைவு கொள்வது இல்லை. ஓரளவுக்கு கிடைத்தா போதும் என்று நினைப்பதில்லை. கிடைக்க கிடைக்க மேலும் மேலும் அடைய வேண்டும் என்ற ஆசை ஊற்றா பெருகுது. இந்த ஐம்புலன்களையும் அடக்குவோர் துன்பத்தை வெல்லுவர். துன்பத்திலிருந்து விடுபடுவதே மிக சிறந்த இன்பம் இல்லையா? இந்த அடக்கம் என்னும் பண்பு துன்பங்களிலிருந்து விடுவிப்பதோடு நிற்பதில்லை, வேறு எத்தனையோ நன்மைகளையும் செய்கின்றது. கல்வி செல்வத்தை பெற கண்ணும் செவியும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும்? தானே கிடைக்குமா? இல்லை, அவற்றை அடக்க வேண்டும். இவை தன்னிலை ஒழுக்கம். ஒழுக்கம் இரு வகையானது. ஒன்று தன்னிலை ஒழுக்கம், மற்றொன்று சமூக ஒழுக்கம். இதுல சமூக நல்லொழுக்கங்கள் சமூகத்தை சீரமைக்கும். சூழ்நிலை வாழ்க்கைக்கு இசைந்ததா அமையும். நல்லெண்ணம் வளரும், நம்பிக்கையும் வளரும், என்னைக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். நாடு பரப்பளவுல பெரியது, பல கோடி மக்கள் வாழ்வது. மக்கள் ஒன்றாக வாழும் இடத்துல நல்லெண்ணம் இன்றியமையாத ஒன்று. அதனால தேசிய ஒழுகலாறுகளை நாம மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய புலன்களை ஆட்டி படைப்பது மனம் என்னும் கருவிதான். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? பயிற்சினால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எந்த வேளையில் எதை செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து முடிக்கும் பழக்கத்தை முதலில் மேற்கொள்ள வேண்டும்.
அதே போலவே பெருமிதம் என்ற பெரிய நோயிலிருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வகுப்புல 2 மாணவிகள் இருந்தாங்க. இருவருமே நல்லா படிக்கிற மாணவிகள் தான். பள்ளியில நடக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களையே பெற்று வந்தாங்க. முதல் மதிப்பெண்களையும் இவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவி சில குடும்ப பிரச்சனைகளால சரிவர படிக்க முடியாம போய் தேர்வுகள்ல இன்னொரு மாணவியை விட குறைந்த மதிப்பெண்களை எடுத்துட்டாங்க. இத பார்த்த அந்த மாணவிக்கு தான் தான் எல்லாமே என்ற எண்ணம் தலை தூக்க ஆரம்பிச்சது. மற்றொரு மாணவிய மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு மாணவி. இதுவும் ஒருவித அடக்கமின்மை தானுங்க. என்னதான் நல்லா படிச்சாலும் மதிப்பெண்கள் வாங்கினாலும் மற்றவர்களை துன்புறுத்துவது தவறான ஒரு விஷயம் தானே. மற்றொரு மாணவியோ இதையெல்லாம் பொருட்படுத்தாம நல்லா படிச்சாங்க. இறுதி தேர்வில நல்ல மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதலிடத்தை பிடிச்சாங்க. அதனால நம்ம திறமை வாய்ந்தவரா இருந்தாலும் அடக்கத்தோட இல்லைன்னா திறமைக்கான உழைப்புக்கான பலனை அடைய முடியாது. தன்னடக்கம் என்ற சிறந்த பண்பினை பெற வேண்டுமாயின் மற்றவர்களிடம் குறை காணும் தீமை அறவே கூடாது. அடக்கம் என்னும் செல்வத்தை முயன்று பெற்ற வெற்றியே தவத்தால் அடைந்த ஆற்றலாகும். பொருட்செல்வம் முதலானவை இந்த உலகில் சிறப்புடன் வாழ துணை புரிபவை. அடக்கமும் செல்வத்திற்கு எல்லாம் தலை சிறந்த செல்வமாகும். இதையே வள்ளுவர் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்கிறார். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லாருக்குமே நல்லதுதான். செல்வங்களுக்கு அது மேலும் சிறந்த ஒரு செல்வமாக விளங்கும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. Mintu, I'm going to the market today. I have to get some vegetables. Are you coming? Wait, Chintu, I am coming. Hey, where is the carry bag? Carry bag? Huh? Why? Don't worry, we will get plastic bags there, no? Don't be so stupid. You know how much waste is generated every year by plastic bags. So please save your planet by carrying your own bags to the market. All right, I got it. Let's go now. Go green. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Motivation for Innovative Engineering Projects, delivered by Professor Chandrasekhara Udayagiri, VIT University. I am Professor Chandrasekhara Udayagiri from School of Information Technology and Engineering. I'll be talking on topic Motivation for Innovative Engineering Project. Each one of you have dreams to make it big in life, and youngsters like Facebook fame Mark Zuckerberg have proved that success can come too early in life. Well, I am here to give you some basic ideas on how to make your big dreams come true. Let us see what it takes to become a successful entrepreneur. I shall divide this talk into 4 segments. First would be on lateral thinking. Lateral thinking, solving problems through an indirect and creative approach using reasoning that is not immediately obvious and involving ideas that may not be obtainable by using only traditional step-by-step logic. History has time and again proven that people who can see solutions and not just problems have found success sooner or later. The greatest challenge for any entrepreneur today is to predict the changing needs of market and adapting his business accordingly. Apart from conventional technological careers, today we find many career opportunities that were never imagined few years back. The second segment, I would be talking about ideas. After you are confident
of providing some innovative solution to different real-world problems, we need to pull in different ideas that can be converted into long-term business opportunities. The idea should be sellable in a profitable manner. In this section, we shall look at few real-world examples and few startup ideas that may be of interest to you. In third section, I'll be talking about few platforms that are available to incubate your startup. The final section would be on Honeybee Network, that is srishti.org. In the first section, let us understand what is the meaning of Jugaad. Jugaad is a Hindi word and is a term applied to a creative or innovative idea providing a quick alternative way of solving or fixing a problem. Jugaad literally means an impoverished arrangement or workaround which has to be used because of lack of resources. The Jugaad movement has gathered a community of enthusiasts believing it to be the proof of Indian bubbling creativity or a cost-effective way to solve the issues of everyday life. It is commonly used when describing a workaround to get through commercial, logistical or legal issues. Sometimes Jugaad may refer to an idea from which a person can control his or her budget. Example, someone discovered that hiding a low-cost mobile with a long battery life in your car in silent mode can help you if your car is stolen. Police can trace the car location from its signals. You could visit websites like jugaad.com or jugaadinnovation.com. Jugaad is an attitude. That attitude can be cultivated through lateral thinking exercises. Let us see how. First of all, be flexible. Second, practice Jugaad in your day-to-day life. Third, try to improve your comfort and convenience at lower cost. This practice will help you find low-cost solutions in your future career endeavors. Fourth, brainstorm your ideas with like-minded company. They could be students as well as your faculty. Fifth, if you get lost in halfway finding a solution, celebrate the intermediary solutions. They may lead you somewhere else in future. Last, you're all engineers. As you learn, parallelly figure out how your knowledge fits into solving real-world problems. Always keep in touch with real world. I will end this section with a real-world success story of a 16-year-old Kerala girl, Ramya Jose. Ramya scored above 90% in her board exams, this in spite of having to do the laundry. She represented her school at various science fairs and won prizes for making a still model of a transmission tower for mobile phones. For her 12th standard practical examinations, she made a model of refrigerator in which vegetables, fruits, etc. would remain fresh up to a week. Miss Jose made this popular award-winning washing machine after her board exams when she was just 14-year-old. It all happened because Ramya's mother fell ill during her 10th standard exams and her father was undergoing cancer treatment. She had to change 3 buses while going to and coming from school and spend about 2 hours each way. As there was no washing machine at home, the chore of doing the laundry fell to her and her twin sister. So, instead of just wishing for a washing machine, she decided to try her hand at making one during the vacations. She had watched the functioning of an electric washing machine and thought of substituting the electrical power with mechanical power. She drew the basic diagram and her father took it nearby automobile workshop. He requested the workers to make it when they had a free hour and agreed to pay. He then purchased the materials according to his daughter's instructions and supplied them to the shop. Once she had to explain to the mechanic personally how she wanted it to be done. The mind being familiar with the conventional washing machine, this innovation comes across as surprisingly simple. It consists of an aluminum cabin in which there is horizontal cylinder made of iron net wire. The cylinder is connected to a pedaling system which consists of a cycle chain, pedal and a seat. An old broken cycle was used for this purpose. In appearance, it looks like an extra cycle usually seen in a gymnasium, which is connected to a cabin. Clothes are put into the cylinder. This cabin is filled with water to the level of clothes. Washing powder is added and left to soak. Then pedal for 3 to 4 minutes. The cylinder rotates at a very high speed with the clothes inside, cleaning them thoroughly. Soap water drains out, the barrel is filled and the process is repeated. By pedaling, the washed clothes are centrifuged and become about 80% dry. NIF has filed the patent for this machine. The advantages are galore. In the rural area, electricity is always a scarcity and with revision of rates, the common man cannot afford to use a washing machine in the first place. By attaching a cycle-like device to it, it can be used as an exercise machine,
thereby serving the twin purposes of keeping fit as well as doing the laundry. It is quite cheap at cost, as cost would be limited to about 2000 rupees. It is portable, so the motivation is highly practical for use in the rural areas and stays within the budget of the common man. Now, there is a proposal for mass production of this washing machine. Now I would move on to the second segment, ideas. An idea can change your life. All the modern day industrialists unanimously agree that people who face the problem know their solutions better. Especially in a growing economies like India, etc., any existing product may not actually fulfill all the needs and requirements of its customers. People may want low-cost, multiple-use device or systems or services. We will look at few such solutions that came out from customers themselves. First, all of you must be aware of a website named redbus.in. This is a 600 crore company today, started by Mr. Fanindra Sama with just 5 lakh investment in the year 2005. He made the website out of his personal need to book tickets online. He found that there were too many travel agencies which were not known to the people and vice versa. So buses would go partially empty while there were passengers who postponed their travel due to lack of seats. Second, 22-year-old Saket Modi's hobby had been hacking computer systems. After a bitter experience in childhood, he understood the need to use this hobby only for ethical purposes. During his graduation, he sharpened his hacking skills. He would report the vulnerabilities of different websites to their owners and offer solutions. Today, he is the CEO of Lucidius.com, having clients as Microsoft, Reserve Bank of India, IBM, etc. He charges anywhere between 1 lakh to 50 lakhs for his solutions. Well, the stories of many software companies are similar to the above. Being from IT background, I wish to speak about few innovative ideas which were used to construct successful business ventures for using internet. When computer was invented, no one knew internet was possible. When internet started, no one predicted the social revolution that the networking sites like Facebook and YouTube will bring about. Today is a new era where the internet and IT services have shown path to altogether new career opportunities that were never imagined before. The beauty of this path is the ease with which the business model can be transformed. Zero investment on hardware, and most importantly, the business runs in a virtual office. That is, people can work from their homes. Following are few ideas that have transformed careers of homemakers, provide extra source of income to youngsters, or have grown into a successful business models altogether. Let us hear few such ideas. First one. Many people are emotionally attached to their old items like albums, furniture, books, and other antique objects inherited from their ancestors. But the problem starts when we have to preserve them. Without proper care and maintenance, they tend to rust or get damaged. People who are traveling a lot might want to keep such things at one place so that they may bring them back once they settle down or possess a large enough space. An idea, store more, is born out of this need. They preserve these items in cartons and take proper care of them by charging monthly nominal fee per box. Store More CEO in Delhi is seeing profits of late. Moral: human emotions are excellent raw material for an idea. The second idea, online auto. We need to be admitted to a hospital urgently, but there is not a single auto in the vicinity. Auto drivers may reject the destination or demand double price. Autovola.in has solved this issue. Just like radio taxi model, this company has a call center which books auto for us and sends it to our home in time. Since it ensures regular income, many auto drivers prefer joining these jobs. In just 2.5 years, the number of autos in the company have grown from 25 to 150. Mukesh Jha and Janardhan Prasad are planning to expand this business to other metros. Moral: great ideas are very simple. The third idea, cash tube. If you have a video camera in hand and an idea in head, then make a start. Hitendra Pradhan used this as his investment and began making videos of yoga, dance, cooking, stories, health tips, rhymes, and many more of daily needs. He just fine-tunes these and uploads in different channels of YouTube. As the hits go up, he started minting money. Currently, he earns 25 lakh per month. It's not an easy job, he says. Finding the video of people's interest, verifying copyright, and making changes to increase the hits is the challenge for which he is getting paid. It's an exam that he takes up every day and has been scoring top mark each time. Moral: follow the trend, and even an ordinary idea can give extraordinary results.
The fourth idea, e-vegetables. Both the wife and husbands are working pair. They pay and purchase almost everything online. But what about vegetables and fruits which are our daily needs? They cannot be preserved for more than a week. A Hyderabad-based farmer-to-home.com found a solution. Go to the website and choose the required vegetables and their quantities. Register your address, make a minimum purchase of rupees 180 and the vegetables are delivered to your home. CEO of Farmer to Home, Ramana Kumar, is planning to extend this facility to other metros. Moral: one's need is another's business idea. The fifth idea, housemaids. Even people who earn in lakhs have to bear with their maids who take leave several times a month. It's a huge loss to their precious time and energy. At the same time, even maids need that bandwidth. So there seems to be a need to institutionalize this facility. Gauri Singh from Ludhiana has organized maid services. The maid services company transfers the profit to all the maids working for it. This model also ensures complete customer satisfaction. Moral: few ideas are in our bag. We need to search in right places. The sixth idea. Indians are quite religious and pay equal importance to marriage and death. Sharad karmas for our ancestors are mostly done in Kashi, but it may be difficult to go there every year and carry out the rituals. KashiMoksha.com founder Dwivedi provides services like Shraddh, Burial, Annadan, etc. We could send the ashes in courier and the entire ritual will be carried dharmically. We may even request a video of the whole proceeding. Moral: idea plus sentiment equal to success. Few other ideas below have created successful business careers for many people. They are house saloon, pet services, men shopping, organic shopping, lady cab, gift bazaar, books for rent, rental designer dresses, car care, virtual office secretary, greenery for rent, etc. You may say, I have lot of ideas. How do I figure out which is extraordinary? I would say, choose the one which doesn't let you sleep and eat. Choose the one with which you have fallen in deep love. Choose the one for which you are willing to lose anything. Give life to an idea. Now moving on to the third section. I am good at innovation. I have pinned down to a profitable idea. However, I can see a lot of practical hurdles. Now comes the final step. That is, finding a practical platform to incubate your idea until the venture crosses all the startup hurdles. Following would be your concerns. I am a technical person. I do not know anything about legal policies, market procedures, advertising, getting financial help in the form of loans, preserving the intellectual property rights of my idea, setting up infrastructure, marketing, and last but not the least, finding a proper team, that is human resource. What if we can find all the answers in a single place? Such a place is called Technology Business Incubator. Today I got a mail from TBI VIT University. It invites innovations from individuals and private organizations under program TREMAP, Technology Refinement and Marketing Program. It is a facilitator identified by TIFAC to provide market support to indigenous innovative technologies towards their commercialization. First one, working prototype should be available such that the innovator is himself not in a position to market it. Second scope includes making the technologies investment ready by extending support towards market leakages through market survey, analysis, testing, certification, validation, etc. Its jobs are facilitation of prepare business plan, carry out refinements, obtain IPR and patent filing guidance, showcase technology, obtain industry feedback, explore investments, and transfer of technology. Similar program is also launched at IIIT Hyderabad under CTE, Center for Innovation and Entrepreneurship. It provides a 6-month platform for areas belonging to information technology and communication. It provides infrastructure, guidance, networking, funds, consultation, marketing, accounting, legal, and infra setup. Few enterprises born out of CTE are Setu Technologies, Clap1.com,
smartmobi.com, etc. So, I would advise all of you listening to this lecture, please go through these incubation programs available in your respective cities and give life to your idea. Finally, before ending, I wish to talk about few private and government agencies which encourage and help innovations. First is National Innovation Foundation, India. It is an autonomous institution of Department of Science and Technology, Government of India, based on the honeybee network philosophy, which provides institutional support to grassroots innovators and traditional knowledge holders from the unorganized sector of the society. The second is SRISTI. It is a non-governmental organization set up to strengthen the creativity of grassroots innovators and inventors and entrepreneurs engaged in conserving biodiversity and developing eco-friendly solutions to local problems. Here on the website of SRISTI, you can read about its activities and participate in them. Please visit sristi.com and be its member, volunteer, or one of its innovator. I would like to give a few problems identified by SRISTI seeking solutions or augmenting existing solutions. You may want to consider working on one of these. First one is, in induction furnace, charge is filled and heated, thus metal melts, which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again after filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. Please post a solution for this problem. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through water vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed. But for larger volume or space like in official buildings, we need to have a large capacity cooler or some other advanced solution to have cooling equivalent to air conditioning. The third problem they would like to find solution is draw energy balance graph using web-based technology. I would not go further into description of the problems, but few more problems they are interested are how to apply knowledge management techniques for application of engineering knowledge, saving in total energy cost as electricity cost by cogeneration through gas turbine, use of Linux-based network and Office, use of Linux-based network and Open Office. Windows-based operating system is expensive and all Office softwares are also expensive. In many cases, it is crossing cost of PC. So they would like to find an open source Office tool which can be used on Linux operating system. Next is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the load. Next is development of online power measurement instrument. Few more are comparison between compressed air and hydraulic forging machines in terms of capacity. Both can handle operating and maintenance costs of both technique and specific energy consumption. Saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. They would also like to augment few already existing innovations. Example, automatic pump operator, amphibious bicycle, bullock cart operated sprayer, compost aerator, gas operated iron press, washing machine cum exercise machine, which has already been discussed, Mitti Cool, improving the refrigerator that is designed based on mud model, tractor, tea making machine, Pani Hari. All these are few existing technologies to which they would like to augment with newer solutions. The SRISTI group is seeking solutions to following real world problems. The first one, in induction furnace, charge is filled and heated, thus metal melts
which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again, filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. For more details, you could visit the website. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed, but for larger volume or space like in official buildings, we need to have large capacity cooler and some other advanced solutions to have cooling equivalent to air conditioning. The third problem is draw energy balance graph using web-based technology, that is PHP. The problem is it is required to draw and display energy balance for all forms of energy being used on a web-based platform. By having energy balance on internet, many stakeholders can access it and further energy conservation work can be carried out. The next problem is how to apply knowledge management techniques for application of engineering knowledge. Knowledge management is considered as a potential tool to deliver solutions. Here, in more fundamental thoughts are required on how knowledge management can be used with engineering knowledge, which are the modeling tools or technologies of knowledge management and how they are applied. The next is saving in total energy cost, that is fuel consumption cost for spray dryer as well as electricity cost by cogeneration through gas turbine. In ceramic industry, raw material is mixed with water in a ball mill and then dried in a spray dryer. Electrical operating load in a typical tiles manufacturing unit is about 1000 kilowatt. Grid electricity traffic is about rupees 3.85 kilowatt per hour. Plant operates 24 hours and 300 working days. Lignite is used as a fuel to generate producer gas, which is fired in the spray dryer. Initial moisture content of input material to spray dryer is about 35%. Here, the cogeneration heat and power ratio can be taken as 20% power and 80% heat. And price of lignite is also very high. They would like to have a solution for this problem. The next is an IT-based problem wherein they want to have a Linux-based network open office system. The current Windows-based operating system is expensive and all office software are also expensive. In many cases, it is crossing the cost of PC. Further, these are highly susceptible to viruses, which increases expenses for antivirus software. When one wants to scale up, non-affordable. The next problem is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the node. The next problem is development of online power measurement instrument. The next problem is comparison between the compressed air and hydraulic forging machines in terms of capacity that both can handle, operating as well as maintenance cost of both techniques and specific energy consumption. The final problem is saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. In a hall containing a large number of computers, the hot air from the exhaust fan of computer puts an additional load on air conditioning system. Suggest some innovative measures to minimize this additional load on AC to save extra power consumption by AC. This can be carried out by designing a duct collecting hot air exhaust from each of the PCs and throwing exhaust out. You can also think any innovative approach for minimizing this load. Please visit the website for more such problems. They would also like to have augmentation to the existing innovations. Few of the innovations that already existing are automatic pump operator. The machine consists of three basic units: water level sensor unit for overhead tank. It consists of
2 floats and electrical signaling unit. Based on level of water in tank, different signals are activated and fed to control unit. Second, water level sensor unit for all reservoir source. In normal cases, the pump starts once the water level in the overhead tank falls below the threshold level, and stops when it is filled up. Sometimes it happens that the water source is empty, which results burning of motor winding. Whenever the water level sensor unit for overhead tank sends signals to control unit for switching on the pump, this unit checks the water level in the source and sends feedback. But there is no water in the source. It sends signals to control unit for switching of the pump. Third, the control unit. This is the main unit of the system which receives signals from water level sensors and switches on or off the pump accordingly. They would like to augment this innovation. The second innovation is amphibious bicycle, a unique attachment retrofitted to a conventional bicycle to make it amphibious in nature. It is ergonomically designed, low-cost, manually operated transport vehicle with capacity to transport one person at a time. The bicycle has capabilities of having front and backward movement in water. The project has been supported under MVIF and has also been featured in leading national as well as international channels. They would like to improve this design. The third is bullock cart operated spray. The main components of the sprayer are self-made frame, lunged iron wheels, differential unit, belt and pulley drive. This device is pulled by a pair of bullocks. The gearbox has 3 gears. When operator shifts the level to higher gear, frequency of strokes of pump increases, which consequently develops more pressure. As a result, the spray fluid atomizes into fine droplet with wider swath. When the gearbox is in neutral position, the drive to the pumping unit gets cut off. The suction pipe of the pump is connected to the spray tank and a delivery pipe is connected to the spray boom. The height of the spray boom can be adjusted as per the requirement suiting to the height of the crop. They would like to augment this design. Next design is compost aerator. The present innovation relates to a compost aerator machine which can efficiently turn, mix, aerate and humidify the waste for easy conversion of bio-waste to compost useful as rich manure in agriculture field. An Indian patent has been filed for the innovation. His manufacturing unit is registered as Donshi Mechanization. The next innovation is gas-operated iron press. The innovation consists of an iron box that is operated through LPG gas. There is an inbuilt automatic lighter for ignition of the filament in the iron. The box has a capacity of holding 1 kg of gas. The iron gets warmed within 2 to 3 minutes up to 45 degrees. The cost for operating the iron box for an hour is rupees 1.8 approximately. The low-cost gas-operated iron is ideal for tailors and washermen due to its cost effectiveness and simplicity in design. The next design was already discussed, which is washing machine cum exercise machine. The innovation is a mechanical, semi-automated, pedal-operated washing machine for clothes, which works on the principle of tumbling effect. The device comprises a cuboid-shaped encasement which rotates through a shaft integrated to pedals with a seating arrangement for the user. The operation facilitates physical exercise for the user. They would like to augment this design so that it can start up for a mass production. The next is Mitti Cool. It is a refrigerator developed using mud as its ingredient. Next is tractor. Bachubai's tractor is to be optimized with variable speed engine and a newly designed gearbox. Next is tea making machine. It needs to have control system to enable the mixing of tea, milk, sugar in proportion one wants. It should be able to remember the preferences of different consumers for different moods with a smart card. Tea has to be made in Indian style. Last is Panihari. Can we make it more efficient, comfortable and redesign load distribution system in any other way for this Panihari? For further details, you can visit srishti.org. And here I end my lecture
on motivation for innovative engineering project. You have heard some prospective ideas and possible solutions. Now it's time to gear up your wit and decide what do you really want to do with your engineering knowledge. If you are prepared to make it big, keep questioning yourself what really motivates you. I hope my lecture has been useful to each and everyone and identifying an appropriate platform to incubate your idea and finally coming out in flying colors. With this, I end this lecture. All the best. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க குழலின் இசையையும் யாழின் இசையையும் விட மழலைச் சொல்லே இனிமையானது. இத்தகைய மழலைச் சொல்லால் இந்தியாவின் புகழை பாடினால் அடடா, அத்தகைய இனிமையை வார்த்தையால் சொல்லவும் முடியுமோ? தம் மழலை சொல்லால் இந்தியாவின் புகழ் பாட வருபவர் முதல் வகுப்பு மாணவி எச் பௌசியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல்கோடி மக்கள் நான் பருவேன் யா, வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா. அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பாகே, நாரமை தொந்தனாக காண இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பண்டி விந்து கரணும் மச்சாதம் பலமாகி வந்துடும் தன்மை இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, பல்கோடி மக்கள் நான் பல்வேன் இந்தியா. வெற்றிமை ஒற்றுமை காண இந்தியா. அந்த தமிழ் படிக்கிறோம் அன்பா இருக்கிறது என்னால் தொந்தராக காண இந்தியா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம், உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நம் உடல் ஆரோக்கியமாக வாழ இரத்தம் மிக அவசியம். இரத்தமானது கூடவோ குறையவோ கூடாது. இரத்தம் அதிகம் குறையும் போது நமக்கு இரத்த சோகை நோய் ஏற்படும். இந்த நோயை பற்றி சில துளிகளை கொடுக்க வருகிறார் எச் அனிஷா. I want to say about health tips. Nutritional anemia, iron, folic acid, vitamin B12, proteins in diet. Iron rich in green leafy vegetables, onions, sings of tubers of potatoes, apples, dates and jaggery. Folic acid rich in green leafy vegetables and fresh fruits. Proteins rich in pulses, soya beans, groundnuts, milk and milk protected. Vitamin B12 rich in non-vegetarian foods are the source of vitamin B12. Thank you. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடைக்காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். I stand on one leg and wait for the fish, but I am not a sage. Who am I? Crane. I dance, I bat. I am not a dancer. Who am I? Peacock. I have a tongue. I am stronger. I can break the branches. Who am I? Elephant. I have paws on my body. I run fast. Who am I? Teeth. I can fly high, but I am not a feather. Who am I? Eagle. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்று நம் விடுதலைக்கு வழி தேடி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என ஆனந்த கூக்குரலில் நம் இந்திய சுதந்திரத்தை கூற வருபவர் ஏ. ஆப்ரின். I came here to share some about independence day. The British came to India, Amsterdam and bigger rule our country after Lord Shanghar in the leadership of Gandhi. Finally, got to the Managa 1547. We must never forget the Naris and Anazam and this golden day. Thanking you. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. In our environment, every noise of an animal and song of the birds express their own language. In English, every letter of an alphabet has its own sound. In other way, some words magical have some pronunciation, that is homophone. Home means same, phone means sound. So listen to enjoy. Our 4th standard students conversation about homophone. Participants M. Asiba, K. Satish. Hi, how are you? I am fine. How are you? I am also fine. What doing murmuring alone? Oh, that homophone. Homophones? What type of phone is that? No, it is not a cell phone. It is grammar. Is it? Yes, my ma'am thought about homophone today. Do you say about it? Yes, first answer my question. Okay. Which is the young one of a cow? Very easy question. It is cough. What is the cause of severe cold? Cough. C-A-L-F cough. C-O-U-G-H cough. Both are different words with different spelling and meaning, but have one same pronunciation. These are called homophones. Oh, very interesting. Say something more. Do you know our chief minister? Yes, I know. Did you meet her? No, I did it. C-N-O-No, K-N-O-W-No. Both are different words, but have same pronunciation. These are known as homophones. Shall we play a game? Yes. I will say a word. You will say another word with same sound. Okay. P-R-E-Y, pray.
PRAY pray, KNOT not, NOT not, COT cot, CAUGHT cot, SEEC, SESC, RICE rice, RISC rice, DIE die, DYE die. Very good. Do you understand? Yes. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. எந்த ஒரு செயலும் காரண காரியமின்றி நடக்காது. ஒவ்வொரு அறிவியல் செயலுக்கு பின் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணங்களை நாம் அறிந்தோமானால் அதிசயங்கள் பெருகுமென்றோ. அத்தகைய அதிசயங்களை விளக்க வரும் நம் மாணவர்களை வரவேற்போமா? பங்கு பெறும் மாணவர்கள் சக்திவேல், ஆசிபா, சுதர்சன், சாரா, காவ்யா, சதீஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். மலை தன் நிறத்தை மாற்றிக்கொள்வதை கேள்விப்பட்டிருக்காயா? மலையா பச்சோந்தி தான் தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். மலை கூடவா நிறத்தை மாற்றிக்கொள்ளும்? வட ஆஸ்திரேலியாவில் உள்ள ஐயர் ராக் என்ற ஒரு மலை தன்னுடைய நிறத்தை மாற்றும் தன்மை உடையது. இயற்கையிலேயே அந்த மலை சிவந்த மணற்பாறைகளால் ஆனது. சூரியன் உதயமானவுடன் சூரிய கதிர்கள் பாறை மீது பட்டவுடன் சிவந்த நெருப்பு பிழம்புகளாக மாறி ஊதாவும் ஆய்ந்த சிவப்பும் சேர்ந்த சுவாலைகளாக வெளிப்படும். இது என்ன மாயாஜல மலையா? அதற்கு என்ன காரணம் சார்? இதற்கு காரணம் இந்த மலையின் அமைப்பும் இந்த நிற மாறுகளுக்கும் காரணம். சூரிய கதிர்கள் அதன் மீது விழும் கோணமும் மற்றும் காலநிலையுமே காரணம். காவியா, ஏன் சட்டை எல்லாம் இங்கா இருக்கு? இன்னைக்கு ஏப்ரல் 1 இல்ல, முட்டாள் தினத்தை மற்றவர்களை ஏமாத்தி ஜாலியா கொண்டாடணும். அந்த அதனால தான் சார் சட்டை எல்லாம் இங்கா இருக்கு. நீங்க செய்யறதுதான் முட்டாள்தனம். உண்மையாகவே ஏப்ரல் 1ஆம் தேதியே முட்டாள் தினமாக ஏன் நாம் அனுசரிக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்தே ஆகணும். 1564ஆம் ஆண்டிற்கு முன்பு வரையில் ஐரோப்பா முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் நியூயராக கொண்டாடி பரிசுகளை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் 1564இல் பிரெஞ்சு அரசரான 10ஆம் சார்லஸ் என்பவர் ஜனவரி 1ஆம் தேதியை தான் புத்தாண்டாக மாற்றி ஒரு புதிய நாள்காட்டியாய் அமுலுக்கு கொண்டு வந்தார். பலரும் இதை கடைபிடித்த நிலையில் ஒரு சிலர் மற்றும் ஏப்ரல் 1ஆம் தேதியே புத்தாண்டாக கொண்டாடினர். இந்நிலையில் இவர் கொண்டாடிய இந்த தினத்தை முட்டாள்கள் தினமாக மற்றவர்கள் கூறியதால் ஏப்ரல் 1 முட்டாள் தினமானது. சார், சாராக மட்டும் எப்படி முடி நீளமா அழகா வளருது? எனக்கு ஏன் சார் முடியே வளர மாட்டேங்குது? நம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் முடி வளரும். நம் மண்டை ஓட்டிற்குள் கண்ணுக்கு தெரியாத வேர்பகுதி ஒன்று உள்ளது. அந்த வேர்பகுதி சிறிய சாக்கு போன்ற பாலிக்குள் என்ற அமைப்பு தோலின் அடியில் உள்ளது. அந்த பாலிக்குள் பாப்பிலா என்ற பகுதி உள்ளது. அதிலிருந்து தான் முடி வேகமாக வளர்கிறது. ஒவ்வொரு முடி வளர்வதற்கும் தேவையான புதிய செல்களை வேர் உருவாக்குகிறது. புதிய செல் உருவானவுடன் அது பழைய செல்லை தள்ளிவிட்டு வளர்க்கிறது.
பழைய செல் பாசில் இருந்து வீழ்ந்து விடுகிறது. இப்படிதான் அனைவருக்கும் முடி வளர்கிறது. உனக்கு கூட முடி நல்லா வளரும். உனக்கு தெரியுமா, இறந்த பிறகு கூட அனைவருக்கும் முடி வளரும். தலையில் உள்ள ஏற்கனவே உருவாக்கப்பட்ட செல்கள் வேலை செய்யும் வரை முடி வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கும் வரை வளரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சுதர்சன், இன்றைக்கு என்ன லஞ்ச்? நீ சிக்கன் ரைஸ். காலையில் நீ மட்டும் எப்படி ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வர? எங்கள் அம்மா வேலைக்கு போகிறதால நைட்டே சாப்பாடு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறாங்க. அதனால நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வரேன். ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் சாப்பாடு கெட்டு போகாதா? நான் கூட எங்கள் அம்மாவை கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உலர்ந்த வெப்பநிலையில் உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் வேகமாக அதிகரித்து உணவுப் பொருளை கெட வைக்குமாம். ஆனால் குறைவான வெப்பநிலையில் பாக்டீரியாக்களின் பெருக்கம் நிறுத்தப்பட்டு உணவு ஃப்ரிட்ஜில் கெடாமல் இருக்குமாம். ஆனால் ஒரு சில விட்டமின் மட்டும் அழிந்து விடுமாம். ஆனாலும் எங்கள் அம்மா சாப்பாடை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் தருவாங்க. அப்படியா? சாரா, எனக்கு தூக்கமாக வருதுப்பா. சாப்பிட்டல அத்தான் தூக்கம் வருது. சாப்பிட்டா தூக்கம் வருமா? எனக்கு கூட சாப்பிட்டவுடன் தூக்கமாக வருது. ஆனால் அது எப்படின்னு தெரியல. வா சார் கிட்ட போய் கேட்கலாம். சார், சாப்பிட்ட உடனே தூக்கமாக வருது சார். ஏன் சார்? குட் கொஸ்டின். சாதாரணமாக மனித உடலில் 5 லிட்டர் ரத்தம் சேர்ச்சில் உள்ளது. அதில் இதயத்திலிருந்து 28% கல்லீரலுக்கும், 24% சிறுநீரகத்துக்கும், 15% தசைகளுக்கும், 14% மூளைக்கும், இதில் 19% மற்ற பகுதிகளுக்கும் செல்லுது. இது ஒவ்வொருடைய உடலின் தன்மையை பொறுத்தது. நம்ம சாப்பிட்டவுடன் உணவு வயிற்று பகுதியை செரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த செரித்தலுக்கு அதிகமான ரத்தம் எடுத்துக்கொள்ளப்படுவதால் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தத்தின் அளவு குறைகிறது. இதனால் மூளையில் ஆக்சிஜன் அளவு குறைந்து மூளையை சோர்வடைய செய்வதால் தூக்கம் வருகிறது. அப்படியா சார்? ஆமா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற எல்லா நிகழ்விலுமே ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறது. அதனால் மாணவர்களாகிய நீங்கள் ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்டு ஆராய்ந்து அனைத்தும் அறிந்து கொள்வதாகவே எப்பொழுதும் இருக்கணும். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. சிந்திக்க தெரிந்தவனே சிறந்த மனிதன். நம் சிந்தனை மனதில் சிறகடித்து பறக்கவிட்டு விடைக்காண முயன்றால் விடையில்லா கேள்வியும் உண்டோ? புதிர்கள் என்றாலே நமக்கு புல்லரிக்கும். அத்தகைய புல்லரிப்பை ஏற்படுத்துபவர்கள் 2ஆம் வகுப்பு மாணவ மணிகள் தீக்ஷனா, ஸ்வேதா, சுஜி, சிந்துஜா, முகேஸ்வரன். வினாடி வினா விளக்கத்துடன். தமிழின் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி சில தகவல். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். இவர் கிமு 865ஆம் ஆண்டு மேற்திங்கள் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர். உலகில் எழுதப்பட்ட இலக்கணத்தில் மிகவும் பழமையானது. தற்சமயம் நாம் பயன்படுத்தும் ஆங்கில இலக்கணத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து சொற்களுக்கும் விளக்கம் உள்ள நூல். 19ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் கால்டுவெல் தொல்காப்பியத்தை மையமாக வைத்த ஆங்கில இலக்கணத்தை எழுதினார். ஏடிஎம் என்றால் என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஏடிஎம் பற்றிய சில தகவல்கள். ஜப்பான், ஸ்வீடன், கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டு முயற்சியால் முதலாக 1961ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்தில் சிட்டி வங்கியில் நிறுவப்பட்டது. தென்கிழக்கு ஆசியாவில் மிக பெரிய மருத்துவமனை எது? சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ். 1900ஆம் ஆண்டு அமெரிக்க மிஷனரியால் ஐடர் கடர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது.
அமைக்கப்பட்டது. 100 மருத்துவ பிரிவுகள் அடங்கிய 2800 படுக்கை வசதி கொண்ட இம்மருத்துவமனையில் ஏறத்தாழ 10,000 ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். 21 லட்சம் பேர் பயனடைகின்றனர். உலகின் மிகப்பெரிய ஆறு எது? அமேசான். அமேசான் பற்றிய சில தகவல்கள். பிரேசில், கொலம்பியா, பெரு ஆகிய 3 நாடுகளில் வழியாக தென் அமெரிக்காவில் பாயும் நதி அமேசான். இது 1.62 முதல் 10 கிலோமீட்டர் வரை அகலமும் 6992 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. மிகப்பெரிய சதுப்பு நிலங்களையும் காடுகளும் எண்ணென்ற அரிய மூலிகை கொண்டது. அற்புத ஆறு அமேசான். அண்மையில் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் எது? மங்கள்யான். மங்கள்யான் பற்றிய சில தகவல்கள். ISRO ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-45 என்ற விண்கலத்தில் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் செவ்வாய் கிரகத்திற்கு ஏவப்பட்ட 850 கிலோகிராம் எடை கொண்ட மங்கள்யான் அக்டோபர் 2, 2013 முதல் செவ்வாய் கிரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இது தொலைத்தொடர்பு, இயற்கை வளம், நில அமைப்பு ஆகியவற்றை அறிய அனுப்பப்பட்ட மங்கள்யான் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிக பழமையான முதல் நவீன நூலகம் எது? கன்னிமாரா நூல் நிலையம். கன்னிமாரா நூல் நிலையம் பற்றி சில தகவல்கள். ஆசியாவில் மிகப்பெரிய நூல் நிலையங்களுள் ஒன்றான கன்னிமாரா 1896 ஆண்டு டிசம்பர் 5ஆம் நாள் ஜீன் மீட்கல் என்பவரால் சென்னை எழும்பூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஏறத்தாழ 6 லட்சம் புத்தகங்கள் கொண்டது. இந்தியாவில் வெளியாகும் அனைத்து நூல்களின் நகல் ஒன்று இந்நூலகத்திற்கு அனுப்பப்படுகிறது என்பது இதன் சிறப்பு. காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பளுதூக்கும் வீரர் சதீஷ்குமார் எந்த ஊரை சேர்ந்தவர்? வேலூர் சத்வாச்சேரி. காமன்வெல்த் போட்டி பற்றிய சில தகவல்கள். இங்கிலாந்தின் காலனி ஆதிக்க நாடுகள் ஒன்றிணைந்து ஆரம்பிக்கப்பட்டது. விளையாட்டு போட்டி தற்போது 71 நாடுகள் இடம்பெற்றுள்ளது. முதல் காமன்வெல்த் போட்டி 1930 ஆண்டு நடத்தப்பட்டது. 2014 ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற போட்டியில் இதில் இந்தியாவிற்கு 64 பதக்கங்கள் கிடைத்தது. உலக நீர் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. மார்ச் 22. நீர் நாள் பற்றிய சில தகவல்கள். உலகில் 3 பங்கு நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் மக்கள் பயன்படுத்தும் நீரின் அளவு 1%. எனவே நீரின் இன்றியமையாமையை உணர்த்த அனைத்து ஐக்கிய நாடுகளின் உறுப்பினர்கள் ஒருமனதாக மார்ச் 22ஆம் தேதியை உலக நீர் நாளாக சிறப்பிக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். ஊரை கொஞ்சம் யோசி, வாழ்வில் வண்ணம் பூசி வந்தனோ சொல்லு எங்கள் FMக்கு தான். பசுமை பாசற எங்களின் கல்லூரிதான், கோட்டை நகரத்தையே தூக்கி நிற்கும் கல்லூரிதான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் VIT பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் VIT பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானின்னம் நனி சிறந்தனவே என்ற குரலுக்கேற்ப பெற்ற தாயை போன்ற நம் நாட்டில் விஷ ஜந்துக்களாய் நுழைந்துவிட்ட வெள்ளையரை எதிர்த்து முதல் முழக்கம் செய்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். தூக்கு மேடையும் எனக்கு பஞ்சிமத்தை என பாச கயிற்றுக்கு முத்தமிட்டு தன் மாசற்ற உடலை மண்ணில் சாய்த்த வீரமைந்தனவர். அந்நியருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டாமல்
வீறு கொண்டு எதிர்த்து வெள்ளையரை கதிகலங்க செய்த காட்சியை தம் கைதேர்ந்த நடிப்பால் நடிக்க வருபவர்கள் அக்பர் பாஷா, ராஜேஸ்வரி, சல்மான். வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீர வரலாற்றில் சில துளிகள். பாஞ்சாலக்குறிச்சியில் இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படை வீரர்கள் தனது சேனாதிபதியுடன் WC ஜாக்சன் துறையை சந்திக்க கிளம்பி வருகிறார். பின் 23 நாட்களுக்கு பிறகு ராமநாதபுரம் வந்து சேருகிறார். அப்போது கோபால் ஐயர் என்பவர் ஜாக்சன் துறையின் தூதுவராக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை தனியே வந்து ஜாக்சன் துறையை பேட்டி காணுமாறு கூறுகிறார். வீரத்தின் சின்னமான வீரபாண்டிய கட்டபொம்மன் தனியே ஒரு 2 புரட்சியோடு செல்கிறார். அங்கு நடைபெறும் உரையாடல் காட்சி மற்றும் வீரவசனத்தை இப்போது காணலாம். அப்படியா? எல்லாவற்றும் பார்த்துங்கள். சிப்பாய் எல்லோரும் அணிந்து கொள்ளுங்கள். யாரும் கூட கொடுக்காதீர்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனா? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏஜ் வெகு தூரம் வந்துச்சு. நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதை கேட்ட நடத்தையில் ஊனிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் நாம். அதை நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாபுடன் நாட்டு உரிமையை பெற்றது நாங்கள். நீ ஏன் அதை பேச்சு காண வாழவில்லை? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ நுழைந்திருக்க முடியாது இந்நாட்டில். இழுமாப்பு ஒழியவில்லை உனக்கு. எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைச்சால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை. அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாய் திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வழிப்பணம் வந்து சேரவில்லை. நபாக்கிகள் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கு ஏன் கட்ட வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? ஏற்றமிரைத்தாயா? நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? கயனிவாய் உழவனுக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா? அல்லது கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா? மாமனா, மச்சானா, மானங்கெட்டவனே, யாரை கேட்கிறாய் வரி? எதற்கு கேட்கிறாய் திரை? போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு பரங்கியரை மறவர் கூட்டமும் உடல்களை போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும் ஜாக்கிரதை. அதிகார மூச்சிரேற்று உன்னை கையோடு அழைத்து வர ஆள் அனுப்பினேனே. அப்படியா? பலே, என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி. எங்கள் பெருமை தெரிந்தவன் அவன். இது போன்ற கடிதம் எழுதியது இல்லை. இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்தது இல்லை. கடிதம் எழுதிவிட்டதாய் என் முன்னே கூறிய உன்னை இனியும் விட்டு வைப்பது என் குற்றம். துடிக்கிறது மீசை. அதை அடக்கு அடக்கு என நட்பு நாடி வந்த உறவு முறை தடிக்கிறது. என்ன? மீசையை முழுக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அழுகுழி. உன்னை சீரை பிடிக்க ஊச்சர விடுகிறேன். என்ன? வர சொல் பார்க்கலாம். மானம் மைந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடியிலே கை வைத்த உன் தலை தரையிலே உருண்டு போகட்டும். Soldiers, catch him. வீர கட்டபொம்மனை கைது செய்த பின் தூக்கிலிட உத்தரவிடுகிறார் ஜாக்சன் துரை. அப்போது கட்டபொம்மன் உதித்த சில வரிகள். நீலவானிலே செந்நிற பிழம்பு சுட்டெரிக்கும் செஞ்சுடர். அதுதான் நெற்றியிலே நீட்ட இந்த வட்டமான இரத்த நீரை பொட்டு. பரமனுக்கு முக்கன், அது தேவையில்லை இந்த வீரனுக்கு. தூக்கு மேடை எனக்கு பஞ்சு மெத்தை. பூமியும் வானமும் உள்ளவரை வீரபாண்டிய கட்டபொம்மனின் புகழ் மணக்கும். நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செய்யும் காற்று நல் இசையான அதிசயம்.
குருநாதன் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நம் உடம்பு ஓர் அதிசயம் என நம் உடம்பில் நடக்கும் அதிசயங்களை பற்றி கூற வருபவர் எஸ் சஞ்சய். ஒரு நாளில் அதிசயங்கள். ஒரு நாளில் இதயம் 1,03,680 தடவைகள் துடிக்கின்றது. ஒரு நாளில் இரத்தம் 16,80,000 மைல்கள் ஓடுகிறது. ஒரு நாளில் சுவாசம் 22,040 தடவைகள் நிகழ்கின்றன. ஒரு நாளில் 483 கனஅடி காற்றை உட்கொள்கிறோம். ஒரு நாளில் 7 முதல் 8 ராத்தல் கழிவு ஏற்படுகிறது. ஒரு ராத்தல் என்பது 16 அவுன்ஸ். ஒரு நாளில் 143 பைண்ட் வேர்வை வெளிவருகிறது. ஒரு நாளில் 3 முதல் 25 ராத்தல் உணவு சாப்பிடுகிறோம். ஒரு நாளில் 29 ராத்தல் திரவ பதார்த்தம் அருந்துகிறோம். ஒரு நாளில் உறக்கத்தில் 15 முதல் 30 தடவை வரை புரளுகிறோம். ஒரு நாளில் 48,000 வார்த்தைகள் பேசுகிறோம். ஒரு நாளில் 750 பெரிய தசை நார்களை இயக்குகிறோம். ஒரு நாளில் 0.0046 அங்குலம் நீளம் நகம் வளர்கிறது. ஒரு நாளில் 0.01714 அங்குலம் தலைமுடி வளர்கிறது. ஒரு நாளில் 70 லட்சம் மூளை அணுக்கள் வேலை செய்கின்றன. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக முதுமொழி காஞ்சியின் மூலம் கூற வருபவர்கள் ஐஸ்வர்யா, ஸ்னேகா, ஷமியாபானு. முதுமொழி காஞ்சி சிறந்த 10. 1. ஆட்களின் உலகத்து மக்கட்கெல்லாம் மோதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. விளக்கம். கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 2. காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. 3. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. அறிவு நுட்பதினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. 4. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது. 5. இளமையில் சிறந்தன்று மைப்பினி இன்மை. 6. நலனுடைமை நாணுச் சிறந்தொன்று. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. 7. குலனுடைமையுன் கற்பு சிறந்தன்று. குல பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. 8. கற்றலின் கற்றாரை வைபடுதல் சிறந்தொன்று. சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. 9. செற்றாரை செறுத்தலில் தச்சைக்கை சிறந்தன்று. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. 10. முன்பெருகளின் சிறுகாமை சிறந்தன்று. முற்காலத்துக்கு பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. சிறந்த 10. நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. नमस्कार और हालो दोस्तों. हालो का मतलब जर्मन में हेलो. सो नमस्कार एंड हालो दोस्तों, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन.
एज मेरे दोस्त ने बताया है कि लर्निंग जर्मन हमारा शो है और मैं हूँ आपकी होस्ट श्राव्या और हालो एवरीबॉडी, तो हालो का मतलब है हेलो। और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। तो आज हम जानते हैं कि प्रीपोजिशंस को किस तरह से जर्मन में बोला जाता है। पर हमने स्टार्टिंग में एक शब्द बोला है हालो, तो हालो का मतलब श्राव्या हेलो। हेलो। सो आज से अब हम बोलेंगे हेलो एवरीबॉडी। तो हालो एवरीबॉडी। एवरीबॉडी का वर्ड आपको बाद में बताएंगे जर्मन में, धीरे धीरे सीखिए। हाँ, हम लोग तो वैसे धीरे धीरे सीखने वाले हैं। सारी चीजें एक बार सीखने से वर्क लोड तो बहुत बढ़ जाएगा। सही कहा तुमने। तभी तो कहते हैं कि ये जो क्रैश कोर्स कराते हैं 30 घंटे में जर्मन सीखो, 40 घंटे में जर्मन सीखो, तो बहुत इतना ओवरलोड हो जाता है कि कुछ नहीं सीख पाते। वो बंदा पैसा कमा लेता है और तुम देखते रह जाते हो। अरे नहीं, सीखते हैं बट 2 दिन के लिए सीखते हैं, तीसरे दिन भूल जाते सब कुछ। हाँ सही बोले, एकदम 2 दिन के लिए सीखते हैं, तीसरे दिन भूल जाते हैं। तो चलिए आज सबसे पहला हमारा प्रीपोजिशन वाला वर्ड है आउस। आउस मतलब फ्रॉम, बाय मतलब इन, और ये बी वाई बाय नहीं है, ये बी ई आई बाय है। सो इन ये कंपनी के लिए यूज होता है। जैसे मैं बोलूं, रुको मैं तुम्हें एक एग्जांपल देती हूँ। अभी इसको बोलो कि आई गो टू गूगल, तो तुम कैसे बोलोगे? अच्छा तुम टू वाला पूछ रही हो मुझसे। टू को बोलते हैं नाक, तो नाक यानी प्लेस के लिए। अब गूगल क्या है? एक प्लेस है। तो इश गेहे नाक गूगल। ओके, सो इह गेहे नाक गूगल मतलब आई गो टू गूगल। तो अगर क्या कि आई एम इन गूगल, आई एम इन गूगल। हाँ, इश बिन इन गूगल, इश बिन इन गूगल। सो यहाँ पे ध्यान रखिएगा, हमने इंग्लिश वाले इन प्रपोजिशन को जर्मन वाले इन से रिप्लेस किया है। हाँ, तो ये बहुत अच्छी चीज है कि अगर तुम इन प्लेस की बात कर रही हो तो इंग्लिश में भी वही इन है और जर्मन में भी वही इन है। पर एक चीज जो इम्पोर्टेंट थी इसमें, मैंने बोला था इश बिन यानी आई एम। तो हमने जो लेसन 2 में सीखा था, कुछ शब्द सीखे थे फॉर द फर्स्ट सिंगुलर, सेकंड सिंगुलर, थर्ड सिंगुलर, फर्स्ट प्लूरल, सेकंड प्लूरल एंड थर्ड प्लूरल पर्सन। तो ये 2 एक्सेप्शन आज हम वो भी जानेंगे, जो कि है सीन। सीन मतलब टू बी। अगर आपको बोलना है आई एम, वी आर, यू आर, वी ऑल, तो अब कैसे यूज करेंगे इसे। और फिर हम जानेंगे हैव को लेकर, जैसे कि आई हैव, वी हैव, यू हैव, वी ऑल हैव, यू ऑल हैव। तो किससे स्टार्ट करें पहले, हैव से या सीन से? इससे पहले मैं अपने सारे लिसनर्स को याद दिला दूं कि हमने पिछले सेशन में किया था प्रोनाउंस, तो मैं एक और बार आपको याद दिला देती हूँ कि कौन सा प्रोनाउन किसके लिए यूज करते हैं। बहुत बढ़िया श्राव्या। हाँ, तो फर्स्ट पर्सन सिंगुलर यानी कि आई, तो हम आई के लिए जर्मन में यूज करते हैं इश। और यू दैट इज सेकंड पर्सन सिंगुलर, हम उसके लिए यूज करते हैं दू। और थर्ड पर्सन सिंगुलर यानी वो, सो हम उसके लिए यूज करते हैं ही, शी, इट। तो वो इन जर्मन इट बिकम्स एर, सी और एस। लाइक ही के लिए एर, शी के लिए जी एंड इट के लिए एस, राइट। तो अभी हम आएंगे प्लूरल टर्म्स में। तो फर्स्ट पर्सन प्लूरल बनेगा वी ऑल यानी हम सब, तो वो हम यूज करेंगे वियर। समझे हिमांशु, सो गए? नहीं, इतना जल्दी कैसे सो सकते हैं। वेयर मतलब वी ऑल। हाँ। और अब सेकंड, चलो मैं बोलता हूँ सेकंड पर्सन प्लूरल, तो उस केस में इहर, आई एच आर। और थर्ड पर्सन प्लूरल, उस केस में सी, जी, इट्स नॉट सी, या जी। हाँ, और दोस्तों उसको हम लिखते हैं SIE, तो वी डू नॉट प्रोनाउंस इट एज साई, बट वो सी है, जी है, जी सिनेमा वाला जी है। हाँ। ओके, सो चलो श्राव्या, मुझे ये सिखा दो, तुम सीन टू बी को किस तरह से बोलेंगे। मतलब आई एम को क्या बोलते हैं, वी आर को क्या बोलते हैं, यू आर को क्या बोलते हैं? सबसे पहले तो आई एम को हम बोलते हैं इश बिन और यू आर को बोलते हैं दू बिस्ट। मैंने आपको अभी बोला था कि आई को हम जर्मन में इफ प्रोनाउंस करते हैं और यू को दू। तो यहाँ पे थोड़े बहुत कंडीशंस हैं जिसको हमें फॉलो करना पड़ता है आज हमसे कि ग्रामर के रूल्स। तो उसके हिसाब से आई एम बनता है इश बिन और यू आर बनता है दू बिस्ट। तो अभी वी आर कहाँ से बनता है? वी आर बनेगा, उसमें भी कुछ थोड़े से चेंजेस हैं। ये कुछ 2 ऐसे केसेस हैं जिसमें जो अपन ने पहले सीखा वो उसके चलते ये एक एक्सेप्शन है। एक नहीं 2 एक्सेप्शन है। काफी एक्सेप्शन है जर्मन लैंग्वेज में। जर्मन लैंग्वेज में काफी एक्सेप्शन है, और कोई सी भी लैंग्वेज ले लो, रूल्स एक बेसिकली तुम्हें पर्टिकुलर नंबर ऑफ जो सेंटेंसेस बनेंगे उस बेस पे बनेंगे, पर कुछ ऐसे सेंटेंसेस होंगे जो उस रूल को फॉलो नहीं करते। और वो होता है क्योंकि जिस तरह से एवोल्यूशन हो रहा है लैंग्वेज का, थोड़े चेंजेस आने लग जाते हैं, तो जिसके चलते वो रूल्स थोड़े हट जाते हैं। तो अभी श्राव्या ने मुझसे पूछा वी आर को क्या बोलेंगे,
तो वी तो हम जानते हैं वीर, और आर को बोलेंगे सिंध। उसी तरह से अगर आपको जानना हो कि दे आर को क्या बोलेंगे, दे को भी हमने पहले आपको बता चुके हैं, जी यानी कि थर्ड पर्सन प्लूरल, तो इसके साथ भी कोई छेड़खानी नहीं, यानी कि सिंध, तो जी सिंध। सो वी आर वीर सिंध, दे आर जी सिंध। तो आपको यहाँ पे एक डाउट आया होगा कि हम यू आर को दो बिस क्यों कह रहे हैं। ये एक एक्सेप्शन है जिसको हमें नोट करना है। हम यूजुअली आर के टर्म में सिंध यूज करते हैं, बट सिर्फ यू आर के लिए दो बिस यूज करते हैं। और अगर यही सेकंड पर्सन प्लूरल हो, जैसे कि यू ऑल आर या यू आर ऑल, तो उसके लिए हम बोलेंगे इहर सीत। अब आप सभी को पता है इहर तो हम पहले भी यूज कर चुके हैं, तो नया वर्ड क्या है सिद। तो बेसिकली 6 वर्ड जो नए हैं, हाँ एक शब्द और भूल गए हम, और क्या भूल गए? इस्ट। तुम बताओ श्राव्या क्या है ये इस्ट? इस्ट का मतलब है इज। सपोज अगर मैं बोलूंगी कि माई नेम इज श्राव्या, तो मैं ऐसे बोलूंगी, माई को हम क्या बोलते हैं, माइन, माइन वर्नाम इस्ट श्राव्या, या माइन वर्नाम इष्ट श्राव्या। राइट। वर्नाम मींस फर्स्ट नेम, फर्स्ट नेम, और नाक नामा मींस लास्ट नेम। वो हम आपको बाकी के क्लासेस में बता देंगे। जरूर 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 बात बताएंगे आप लोगों को। तो एक चीज़ ये भी है, अगर आपको ही इज़ बोलना है, शी इज़ बोलना है, इट इज़ बोलना है, तो इर जी इस के साथ आप क्या लगाएंगे, इस्ट। इस्ट, वेरी नाइस। आशा है आप भी अच्छी तरह से समझ रहे होंगे। तो इस केस में हमने जाने 6 नए शब्द। सबसे पहला था बिन, सिंध, बिस्ट, सीद, इस्ट एंड सिंध। तो एक और बार रिवीजन कर दिया जाए। या ज़रूर ज़रूर, रिवीजन बहुत ज़रूरी है। तो हमने आपको शब्द तो हम पहले ही बता चुके हैं, तो हम कोई आपको फर्स्ट पर्सन सेकंड पर्सन ये नहीं बोलेंगे, सीधा हम बोलेंगे, पक चुके हैं फर्स्ट पर्सन सेकंड पर्सन सुन के। सही है। तो हम बस सीधा बोलेंगे इश बिन विर सिंध, क्योंकि ये ऐसे सेंटेंसेस जो आप हमेशा उनके जुगलबंदी रहेगी उन शब्दों की, तो क्यों ना उसी से ही प्रैक्टिस करा जाए। और ये ऐसी भी बात है, मुझे अभी याद आ गई, बहुत सारे लोगों को जब हम नई भाषा सीखते हैं तो हमारे हिसाब से स्टार्टिंग ट्रबल होती है। तो अभी ये जो सेंटेंसेस हम आपको पढ़ा रहे हैं, ये एक सेंटेंस की शुरुआत के लिए बहुत यूजफुल है। ज़रूर ज़रूर, हो सकता है आपको पहले थोड़ी स्ट्रगल करनी पड़े, बट सच्ची में आपको हम इतना सिखा देंगे कि ये जो कॉमन सेंटेंसेस हैं और ये जो जुगलबंदी वाले शब्द हैं, उनमें आप अपना कमांड अच्छी तरह से कर लेंगे। अब यहाँ कमांड को कमांडो मूवी से तो कुछ नहीं जोड़ोगी ना तुम? नहीं। ठीक है, चलो फिर तो हम स्टार्ट करते हैं हमारी एक पोइट्री, समझ लो, क्योंकि हम जुगलबंदी कर रहे हैं। एक शब्द मैं बोलूँगा, एक शब्द नहीं, 2 शब्द मैं बोलूँगा, 2 शब्द श्राव्या बोलेगी, और फिर हम उसका मीनिंग भी बता देंगे। ठीक है, तो मैं शुरू करती हूँ। इह बिन, आई एम, राइट। वी आर का मतलब क्या है, विर सिंध। एग्जैक्टली। डू बिस्ट इज यू आर। इहर सीत, here is we, right? No, you all in the plural form. You are all. So you all are. You all are. S ist. S माने third person singular, that is it. So it is. Sai Sindh. C, it's not Sai. Oh my God, मैं इतना साई बोलता हूँ, I don't know कि मैं खुद भी जी बोलना चाह रहा हूँ, पर मेरे मुंह से साई क्यों निकल रहा है। ठीक है, हो जाता है। बहुत इंग्लिश पढ़ ली तुमने, अभी थोड़े जर्मन भी पढ़ लो हिमांशु। हाँ, वो तो कितने टाइम से कर रहे हैं। हाँ, तुम्हारा क्वेश्चन था जी जिन। सी का मतलब है थर्ड पर्सन प्लूरल, यानी दे, जिन दिस आर, सो इट्स दे आर। ओके, तो अब मेरा टर्न। तुम मेरे को इंग्लिश में बोलो आई एम, मैं बताऊंगा उसका वर्ड। तुम मुझे इंग्लिश में बोलो वी आर, मैं उसका बताऊंगा जर्मन ट्रांसलेशन पूरा। ठीक है, चलो अभी तुम्हारी टेस्ट ली जाए। ये आई डोंट गेट चांसेस लाइक दिस। प्लीज लिसनर्स मत हंसिएगा, हम भी सीख रहे हैं। तो अब ये बताओ यू आर को क्या बोल। एक कंटिन्यूशन में चलें आई एम, ताकि मतलब एक कंफ्यूजन ना हो, फिर बीच में से। अच्छा ठीक है, तो वापस से पहले से शुरू कर। आई एम को क्या बोलते हैं, इश बिन। इट्स वेरी कॉमन वर्ड, इश बिन। ओ, यू आर, डू बेस्ट। वी आर मींस वेर सीध, वेयर सिंध, वेयर सिंध। ओके, हम डब्ल्यू आई आर, उसको हम वेर भी बोलते हैं, वियर भी बोलते हैं। तो वो प्रोनाउंसिएशंस हम एक क्लास स्पेशली प्रोनाउंसिएशंस के लिए लेंगे, ठीक है? क्योंकि हमें भी काफी सारे डाउट्स हैं। हम लोग यहाँ पे प्रोफेसर्स तो बैठे नहीं हैं, तो हम लोग भी आपके साथ हमेशा बोलते हैं कि हम लोग प्रोफेसर तो बैठे नहीं हैं, हम भी स्टूडेंट्स हैं, हम भी सीख रहे हैं। आपको सिखाने के लिए हम थोड़ी और ज्यादा सीख रहे हैं। हाँ, और दूसरी बात ये है कि अगर हम प्रोफेसर बन जाएंगे तो आप इतने बोर हो जाएंगे कि आप अपना रेडियो बंद कर सीधा सोने लगेंगे या फिर कोई मूवी देखने लगेंगे। मैं खुद बोलते बोलते सो जाऊंगी।
हाँ सही बोली तुम श्राव्या। तो चलो विल कैरी ऑन। ईयर सिंध इंग्लिश में बोलो, जर्मन में बोलूंगा। हाँ, ईयर सिंध का क्या मतलब है? ईयर सिंध मतलब दे ऑल आर। राइट। तो अभी अगर मैं बोलना चाहूँ ही इज तो एस इस्ट, एर इस्ट, एर इस्ट। क्योंकि एस हम थिंग्स के लिए यूज करते हैं। इट इज तब वो, मैंने बोला ही इज तो एर इस्ट ऐसा। एंड सीजन इज फॉर, अभी मैंने बोला था सिंध और सी सिंध, अरे दे ऑल आर। हाँ यार, बादाम खाया करो यार, बहुत भूल जाते हो तुम। अच्छा तुम कितना बादाम खाती हो? मेरे तो मैं है हुई इंटेलिजेंट। ओहो देखो एटीट्यूड तो देखो, इतना एटीट्यूड। हाँ पॉजिटिव एटीट्यूड होना चाहिए इंसान में। ओके ओके ओके, तो चलो ठीक है, मैंने भी कल्पना में बादाम खाए हैं, अब देखता हूँ कि कितना याद आ रहा है। अभी एक खाया है मैंने, चलो ठीक है खा लिया। चलो देखता हूँ अब कितना याद रहता है मुझे। वापस से मेरा एग्जाम लो। वापस से आपका एग्जाम। तो अभी मैं इंग्लिश में पूछूं कि जर्मन में पूछूं? इंग्लिश इंग्लिश में पूछती हूँ। तो अब ये एग्जाम की तरह लूं? लिटरली जरूर। तो ये बताओ कि यू ऑल आर। यू आर दू बेस्ट, यू ऑल आर इहर सीध। ईयर सीड, राइट भाई, बादाम ने अपना जादू कर दिया। और अभी शी इज जी इस्ट और दे ऑल आर। बाप रे, श्राव्या तो दे ऑल आर ही पूछेगी हमेशा। हाँ। इतनी 3 बार पूछ चुकी है। तो बताओ भी जवाब। अरे बता रहा हूँ। सिंध रहता है ठीक है ना, लास्ट में तो हाँ? सिंध रहता है, और स्टार्टिंग में इसके क्या रहेगा मैं खुद बताऊंगा। रुको याद करने दो। पहले के लिए था इश, फिर उसके लिए था सेकंड के लिए वीर, और फिर था दू नहीं हो सकता, और एक और हमने पढ़ा इहर, वो भी नहीं है। फिर एक हमने पढ़ा इर इस जी, वो भी नहीं। हाँ सी जी तो जी सिंध। इतने में तुम्हारा बादाम हजम भी हो गया। हजम क्या हो गया, पूरा मैंने बोल दिया देखो। जी सिंध। चलो तो अभी हम इसके आगे क्या पढ़ने वाले हैं हिमांशु? नहीं, अब मैं तुमसे भी पूछूंगा, लोगों को पता पूछ होना लो चाहिए। भाई। आई एम ich bin we are wir sind you are मतलब you are कि you all are? You is du bist, you all are ihr sind seed, he is he मतलब so ist, they all are sie sind। तुम्हें पूछ के मुझे वो याद हो गया। ऐसा ही होता है दोस्तों, आप भी अपने लोगों से, अपने जो आपके करीब लोग हैं उनसे बात करिए जर्मन में, क्योंकि आप पक्का जर्मन सीख सकते हैं। और इसके लिए 3 चीज़ें जो हम बोलते आए हैं, पहला वोकैबुलरी, सेकंड ग्रामर, और थर्ड प्रैक्टिस। और प्रैक्टिस तभी होगी जब आप अपने दोस्तों से थोड़ा जर्मन में बोलना सीखेंगे। और लिटरली जर्मन इतनी लैंग्वेज सीखना इतना क्रिएटिव है कि आप कभी बोर नहीं होंगे लैंग्वेज सीखने में। इवन आपको थोड़ा फन भी आएगा, और इवन टोटल आपका इंफोटेनमेंट होगा, वो इंफॉर्मेशन प्लस एज वेल एज एन एंटरटेनमेंट। तो होता क्या है, जब हम एक नई भाषा सीखते हैं तो हम एक छोटी सी मिस्टेक कर देते हैं, जिसकी वजह से सेंटेंस बदल जाता है और वो एक बहुत हंसी मजाक बन जाता है। सही बोली तुम, हंसी मजाक बन जाता है। तो सबसे बेहतर पार्ट ये है कि जब हम सब दोस्त एक साथ बैठ के जब ये लैंग्वेज प्रैक्टिस करते हैं, हम सीखते के साथ इतनी मस्ती करते हैं, हम इतने मजेदार पल बना देते हैं। जैसे कि हम मस्ती कर रहे हैं। हाँ। और आशा है कि आप भी वहाँ मस्ती कर रहे होंगे, कुछ सीख रहे होंगे, कुछ समझ रहे होंगे, कुछ लोग अपना रहे होंगे, तो कुछ लोग उसे अभी हमारे साथ भी बोल रहे होंगे। तो अब हमने वो तो देख लिया कि नॉर्मल जो था साइन यानी टू बी। अब देखेंगे कि हैवन का मतलब क्या होता है। हैव। तो ये 2 केसेस थे, हमने एक केस तो कवर कर लिया है, तो अब ये केस कवर करेंगे। तो स्टार्ट हो जाइए श्रव्या। तो सबसे पहले आई हैव अ बुक। सो अगर मेरा एग्जांपल मैं बोलूं तो ich habe ich habe को क्या बोलते हैं? वो हम बाद में पढ़ाएंगे। वो हम बाद में पढ़ लेते हैं। आईने होता है उस केस में, हम वो बाद में पढ़ाएंगे। अभी हमारा कंसिडरेशन सिर्फ आप लोगों को ये पहले 2 शब्द सिखाना है कि I have, you have, they all have, we all have, we have, it has, या he has, she has, और it has, और they all have। तो सबसे पहले हम स्टार्ट करते हैं। I have बनेगा ich habe, और you have, du hast, and then he has बनेगा he, she या it, यानी cs के लिए हम ये यूज करेंगे कि hat, hat, टोपी वाला हैट नहीं। हैट है या हैस्ट है? हैट है, हैस्ट नहीं। हैट ही होगा। हाँ, तो he, she, it।
सो एयर हैट, जी हैज, एस हैट, ऐसा। और फिर वियर, वियर हैबन, हैबन। यहाँ पे हमने पिछले क्लास में पढ़ा था ना कि नो मोर जुगलबंदी कुछ नहीं करेंगे और उसको छेड़खानी भी नहीं करेंगे। किसको? यूनिटी को। बाप रे। यूनिटी को। तो वियर यानी कि हम सब, तो इसलिए वियर हैबन बनेगा। ईयर हैप और जी हैबन। वापस से जी इज थर्ड पर्सन प्लूरल यानी कि दे ऑल, तो दे ऑल। बाप रे बहुत सारे लोग हैं भाई, तो नो छेड़खानी, तो वो बनेगा जी हैबन। डांके श्राव्या, थैंक यू श्राव्या, बहुत अच्छा समझाया। और अब मेरी टर्न है। अब मैं एक बार वापस से आपको समझाऊंगा इस बारे में। तो सबसे पहले आई हैव, इश हाबे। आई हैव मतलब इश हाबे। और वी हैव मतलब विर हाबेन, विर हाबेन। यू हैव, दू हास्ट, दू हास्ट। यू ऑल हैव, इहर हाप्ट, इहर हाप्ट। ही हैज, इर हैट। दे ऑल हैव, जी हैवन। जी सिनेमा, जी टीवी कर लो, स्मरण कर लो जी 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 चेन का, तब तो थोड़ा बहुत जी जी बोल दोगे तुम। अरे यार कब से इतना जी जी बोले जा रहा हूँ, पर सी 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 में ही अटका हुआ हूँ। आशा है कि अब जी जी बोलूंगा और सी 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 छोड़ूंगा। ठीक है, साई से सी तक आ गए हो, साई सी से अभी जी भी आ जाओगे। आऊंगा आऊंगा जरूर आऊंगा। बी पॉजिटिव, किसी मान की बी पॉजिटिव, सो आई विल बी पॉजिटिव। और लिटरली मेरा ब्लड ग्रुप भी बी पॉजिटिव ही है। तुम्हारा क्या है? मेरा तो शायद मेरा भी बी पॉजिटिव है। शायद? हाँ। यू शुड बी पॉजिटिव कि तुम्हारा बी पॉजिटिव है। ठीक है, तो मैं बहुत पॉजिटिव हूँ अभी, तो चलो आगे बढ़ते हैं शो में। हाँ चलो आगे बढ़ते हैं, एक बार वापस से हो जाए। अब मैं तुमसे पूछता हूँ। आई हैव, इश हैव, वी हैव। वी यानी कि वियर। वी इज बहुत सारे लोग हैं तो हमें नौटंकी नहीं करनी चाहिए वहाँ पे, तो वियर हैबन। गुड। और यू हैव, डू हैज। मेरे साथ 3 बार बोलो। डू हैज, डू हैज, डू हैज। अब 3 बार बोलते हैं, हाँ ठीक है ना, हर चीज को। अब बोलते हैं you all have, ear happed, 1 2 3 go. Ear happed, ear happed, ear happed. He has, he is air, so air hat, air hat, air hat, air hat. Z hat, Z hat. Z is the female, like she, not the plural वाला Z. अब फिर it has, S hat, S hat, S hat, S hat. और they all have. हाँ, that is Z haben. Z haben, no more no छेड़खानी। more छेड़खानी। ओके, तो अब हम आपको एक लिटरली एक अच्छा सा क्रंची चीज़ बताने जा रहे हैं। तो हम सबसे पहले स्टार्ट करेंगे क्रंची पूरा स्टार्ट करेंगे। हमने जो अभी सीखा है सीन टू बी, हम क्या करेंगे कि हम एक बार आई एम बोलेंगे, फिर एक बार इशबिन बोलेंगे, फिर दूसरी बार वापस आई एम बोलेंगे और तीसरी बार इशबिन बोलेंगे। यानी कि 2 बार रिपीट करेंगे और नो मोर पागलपंती एट ऑल। हम सीधा वही बताएंगे जो आप सुनना चाहते हैं, वो नहीं बताएंगे जिससे आप पक जाते हैं। स्टार्ट करते हैं। तो सबसे पहले आई एम, इशबिन 2 बार बोलेंगे। ठीक है। इशबिन आई एम, इशबिन आई एम। Wir sind we are, Wir sind we are, Wir sind we we are. are. Du bist you You are, are. Du bist you are. Ihr seid you all are. He is यानी कि er ist, er ist. Er ist. और she is, sie ist, sie ist. It is, es ist, ist, es ist. और फिर बाद में हम यूज करेंगे अभी haben, that is to have, कुछ होना। to होना मतलब कुछ है। to होना नहीं। I have, मेरे पास ये पर no more पागलपंती श्राव्या। Okay, forgot. Ich habe, I have. Ich habe, I have. Ich habe, I have. Du hast, you have. You have, du hast. Du hast, you have. Du hast, you have. Er hat, he has. Er hat, he has. Er hat, he has. He has. तो sie hat, she has. Sie hat, she has. Sie hat, she has. Sie hat, she has. Es hat, it has. Es hat, it has. Es hat, it has. Wir haben, we have. 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 Ihr habt, they all have. Ihr habt, they all have. Ihr habt, they have. Ihr habt, they have. Ihr habt, they have. Ihr habt, they have. Hier habt, they have. Sie haben, Sie haben, they all have. they all have. ठीक है, Sie haben, they all have. Sie haben, they all have. Sie haben, they all have. तो बहुत अच्छा सेशन था ये।
तो इस केस में हमने दो चीज़ें जानी, हैव के बारे में जाना और दूसरा हमने आई एम और इन बारे में जाना कि साइन को क्या बोलते हैं, टू बी जो है इसका इंग्लिश में मतलब। प्रीपोजिशंस जाने 4 और वो प्रीपोजिशंस थे ऑस यानी कि फ्रॉम, बाय यानी कि इन विद रिस्पेक्ट टू कंपनीज, जू यानी कि टू और नाक माने कि टू। हम नाक ऐसे यूज करते हैं जैसे अभी मैं आपको एक एग्जांपल दूं तो मैं घर जा रही हूँ, सो ich nacht, लाइक अभी घर जा रही हूँ को क्या बोलूं भाई मैं हेल्प करता हूँ तुम्हारी, मैं घर जा रही हूँ तो I am going home, I am going home तो ich bin ठीक है, घर के बदले ich में bin gehe, घर की I am going, just say I am going। okay, ich bin gehe। अगर मैं बोलूं I am going to, सपोज मैं तो काकीनाडा से हूँ भाई, so ich bin gehen nach काकीनाडा। ich bin gehe nach काकीनाडा। हाँ। तो जल्दी से इस प्रीपोजिशंस को भी खत्म करते हैं। मैं बोलता हूँ जर्मन में, तुम बोलो इसको इंग्लिश में। ऑस इज फ्रॉम, बाय इन कंपनी के लिए है, कंपनी के लिए इन भी इन ही है, वो प्लेस के लिए है, और नाक टू प्लेस के लिए, और जू इंस्टीट्यूशंस के लिए टू यानी कि कंपनी और इन सब के लिए। तो ऑस मतलब फ्रॉम, बाय मतलब इन फॉर कंपनी, इन मतलब इन फॉर प्लेस, नाक मतलब टू फॉर प्लेस और जू मतलब टू फॉर कंपनी। तो ठीक है, आज के लिए इतना ही था। तो हम कल के सेशन में क्या सुनने वाले हैं हिमांशु? इसको सस्पेंस ही रहने दो। अच्छा ठीक है, सस्पेंस में तो मतलब लोग ज्यादा सुनेंगे, क्योंकि ये क्वेश्चन मार्क ही रहने दो। अब लोगों को समझना चाहिए कि हम क्या सीखेंगे। क्वेश्चन मार्क से रिलेटेड कुछ सीखेंगे, क्वेश्चन मार्क ही रहने दो। यानी कि तुम समझ सकती हो, अगर मैं तो नहीं समझाना चाहता, तुम्हारी इच्छा हो तो तुम समझा दो लिसनर्स को। समझ गई भाई, मैं समझ गई। हमारा तो बस ये एक ही फंडा है, हम थोड़ा बहुत सस्पेंस रखेंगे तो आप वापस भी कल आके हमें सुनेंगे। सही है। अब बस हमने बोल दिया कि क्वेश्चन मार्क से रिलेटेड है और इतने तो समझदार हो। बट हम तो अगले सेशन में बहुत इंटरेस्टिंग चीजें लेने वाले हैं, तो आपकी मर्जी भाई, सुनना तो पड़ेगा ही। हाँ, तो चलिए श्राव्या, आप ख़त्म करते हैं शो को। अपनी वही रूटीन वाली लाइन बोल दीजिए, अपना नाम, फिर अपने शो का नाम, और मैं बोल दूंगा रेडियो का नाम। स्टार्ट हो जाएगी। ठीक है भाई। मैं थी श्राव्या, आपकी होस्ट, और आप सुन रहे थे हमारी फेवरेट शो दैट इज लर्निंग जर्मन। और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंगानी। And keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హలో విఐటి, మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ హోస్ట్ కల్కీని. ఇవాళ మీ ముందుకు నేను ఒక కొత్త షోతో వచ్చేసానండి. ఇంతకీ ఏంటా షో అని ఆలోచిస్తున్నారా? సరే, సరదాగా కాసేపు మాట్లాడుకుందాం మనం. అసలు పూర్వకాలంలో డబ్బు అనే మాటే లేదు. నిజమండి, మన పూర్వీకులంతా డబ్బు అనే మీడియం ఆఫ్ ఎక్స్చేంజ్ లేకుండానే బతికేశారంట. ఎలాగంటారా? బార్టర్ సిస్టమ్ అనే ప్రాసెస్తో. ఏంటి బార్టర్ సిస్టమ్ అంటే, ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ నాకు ఒక పొలం ఉంది, నేను ఆ పొలానికి ఓనర్ని. నేనేం చేశానంటే నా పొలంలో గోధుమలు పండించుకున్నాను. నాకు తెలిసిన నా ఫ్రెండ్ ఒక ఆయన ఉన్నాడు, ఆయనేమో ధాన్యం పండించాడు. సో నేను ఆయన దగ్గరికి వెళ్ళి, ఇలా నా దగ్గర కొంచెం గోధుమలు ఉన్నాయి, మరి మీ దగ్గర ఉన్న ధాన్యం ఇస్తారా నాకు? నేను నా దగ్గర ఉన్న గోధుమలు మీకు ఇస్తాను అని అలా అడిగి, అలా ఒక్కొక్కరు వాళ్ళ దగ్గర ఉన్న వస్తువుల్ని అలా మార్చుకునేవాళ్ళు. ఇలా ఈ ఎక్స్చేంజ్ ప్రాసెస్ని బార్టర్ సిస్టమ్ అనేవాళ్ళు. తర్వాత కొంతకాలానికి డబ్బు అనే ఒక మార్పిడి మాధ్యమాన్ని కనిపెట్టారు. మరి ఈ కాలంలో మీకు ఏమైనా వస్తువు అవసరమైతే ఏం చేస్తారండి? అలా డైరెక్ట్గా ఒక షాప్కి వెళ్ళిపోయి మీకు ఏం కావాలంటే దాని ధర అడిగి తర్వాత డబ్బులు ఇచ్చేసి అది సరాసరి మీ ఇంటికి తెచ్చేసుకుంటారు.
అంతే కదా, ఎంత సింపుల్ అయిపోయిందో ప్రాసెస్. అసలు ఏంటి అమ్మాయి, ఏంటి గోలా, డబ్బులు అంటుంది, బాటర్ సిస్టమ్ అంటుంది, ఏంటేంటో మాట్లాడేస్తుంది, ఏంటి కొత్త షో అనుకుంటున్నారా? సరే, ఓకే ఓకే ఓకే, ఇక లేటే చేయనండి, నాంచకుండా మ్యాటర్లోకి వచ్చేస్తాను. ఇప్పటికే మీకు ఈ షో గురించి కొంచెం ఐడియా వచ్చేసిందని అనుకుంటున్నాను. ఇక మీ గెస్ వర్క్ని పక్కన పెట్టేయండి. సరే, పొద్దున లేచినప్పటి నుంచి రాత్రి పడుకునే లోపు ఏదో ఒకసారి ఏదో ఒక సమయంలో ఈ మాట మీరు వినే ఉంటారండి. ఏమనుకుంటున్నారంటే, పొద్దున లేచినప్పటి నుంచి పడుకునే లోపు ఏదో ఒక సమయంలో ఏదో ఒక టైంలో మీరు ఈ మాట వినే ఉంటారండి. ఇంతకీ ఏంటనుకుంటున్నారంటే, అదేనండి వ్యాపారం, వాణిజ్యం. అయ్యో, ఇంకా అర్థం కాలేదా? ప్రస్తుత కాలంలో బిజినెస్ 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 అని అందరూ తలలు కొట్టేసుకుంటున్నారు కదా, అదేనండి ఆ బిజినెస్ గురించే చెప్తున్నాను నేను. ప్రస్తుత యువత ఈ వ్యాపార రంగం వైపు చాలా ఎక్కువ మక్కువ చూపిస్తుందండి. సో నేను మీ ముందుకు ఈ కొత్త షో రిస్కీ బిజినెస్తో వచ్చేసాను. ఈ షో అంతా ప్రెజెంట్ బిజినెస్ వరల్డ్ గురించే. ప్రెజెంట్ యూత్ని మీ ఫ్యూచర్ ప్లాన్స్ ఏంటి అని అడిగితే ఐ వాంట్ టు బి ఆంట్రప్రెన్యూర్ అని చెప్తున్నారు. అసలు ఏంటి ఆంట్రప్రెన్యూర్? అసలు ఆంట్రప్రెన్యూర్షిప్ అంటే ఏంటి? అసలు ఏంటి బిజినెస్? ఈ బిజినెస్ గోల్ ఏంటి? సో డిఫరెంట్ బిజినెస్ ప్లాన్స్, బ్రాండ్స్, గ్రేట్ ఆంట్రప్రెన్యూర్స్, వాళ్ళ లైఫ్ స్టోరీస్, ఇంకా ఎన్నో 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 బిజినెస్ టాక్స్ ఈ షో ద్వారా మీరు తెలుసుకోవచ్చు. స్టూడెంట్స్ ఎస్పెషల్లీ మీకు మీ బ్రైట్ ఫ్యూచర్కి ఎంతో ఉపయోగకరమైన షో ఇది. సో లేట్ ఎందుకు, వెంటనే 90.8 ట్యూన్ చేసేయండి. సరే, మరి ఇవాల్టి షోలో మనం ఏం మాట్లాడుకుందాము? ఈ కామర్స్. ఈ మాట వినే ఉంటారు కదండి. ప్రస్తుత కాలంలో ఎక్కడ పడితే అక్కడ ఈ మాట మీకు తరచూ వినిపిస్తూనే ఉంటుంది. ఇంతకీ ఏంటి ఈ కామర్స్? ఎలక్ట్రానిక్ కామర్స్ అని ఆన్సర్ చెప్దాం అనుకుంటున్నారా? అయ్యో, అది కాదండి. అసలు ఎలక్ట్రానిక్ కామర్స్ అంటే ఏంటంటే మనము కంప్యూటర్ నెట్వర్క్స్ని, ప్రధానంగా ఇంటర్నెట్ని యూజ్ చేసి చేసే వ్యాపారమే ఈ కామర్స్. సో ప్రస్తుత కాలంలో ఈ కామర్స్ రంగం చాలా అభివృద్ధి చెందుతుందండి. ఎక్కడ చూసినా తరచుగా మీరు ఈ కామర్స్ అనే మాటనే ఉంటారండి. సరే, ఇంతకీ మీరు ఈ కామర్స్లో చాలా ఇంకా వినే ఉంటారండి. ఫర్ ఎగ్జాంపుల్ ఈ బ్యాంకింగ్, ఈ టికెటింగ్, ఇంకా చాలా 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 వినే ఉంటారు. ఇంకా ప్రధానంగా చెప్పుకోవాల్సింది ఆన్లైన్ షాపింగ్ అండి. ఇవాల్టి రేపటి కాలంలో ఆన్లైన్ షాపింగ్ చేయని వాళ్ళు ఎవరో చెప్పండి. ఇంకా విఐటి స్టూడెంట్స్ గురించి చెప్పనే అక్కర్లేదు. సరే, కానీ అసలు ఏంటి ఈ బ్యాంకింగ్ ఏంటి, ఈ టికెటింగ్ ఏంటి? మీకు తెలిసే ఉంటుందండి. నాకు తెలుసు మీకు తెలుసని, కానీ నేను ఒక లైట్గా కొంచెం చెప్తాను. ఇంతకీ ఈ బ్యాంకింగ్, ఈ టికెటింగ్ ఏంటో మీకు తెలిసే ఉంటుంది. ఏం లేదండి, అసలు పూర్వకాలంలో అంతా, పూర్వకాలం అని చెప్పక్కర్లేదులే, కానీ ఇంతకుముందు మన అమ్మ నాన్న టైంలో మనం ఏదైనా టికెట్ కావాలి, మనం ఎక్కడికైనా వెళ్ళాలి అనుకుంటే అలా రైల్వే స్టేషన్కి వెళ్ళి క్యూలో నిల్చుని టికెట్స్ కొనేసి తీసుకురావాల్సి వచ్చేది. ఇప్పుడంతా సిస్టమ్ చాలా ఈజీగా అయిపోయిందండి. మీకు ఒక ల్యాప్టాప్ కానీ, కంప్యూటర్ కానీ, లేకపోతే నెట్ కనెక్షన్ ఉంటే చాలండి, టక మీరు ఎక్కడున్నారో అదే ప్లేస్లో కూర్చుని మీరు ఎక్కడికి వెళ్ళాలనుకుంటున్నారో అక్కడికి అలా టికెట్ బుక్ చేసేసుకోవచ్చు. మన ఇండియన్ రైల్వేస్ వాళ్ళు కూడా ఐఆర్సిటిసి వెబ్సైట్ క్రియేట్ చేశారు కదా. ఏముంది, అలా మీరు ఆ వెబ్సైట్లో లాగిన్ అయ్యి మీకు ఎక్కడికి వెళ్ళాలంటే అక్కడికి, ఏ టైంలో కావాలన్నా, ఏ రోజు కావాలన్నా, ఏ బోగి కావాలన్నా, ఆఖరికి ఏ సీటు కావాలన్నా కూడా మీరు సెలెక్ట్ చేసుకోవచ్చండి. అంత ఈజీగా అయిపోయింది టికెటింగ్. ఇంకా చెప్పాలంటే బ్యాంకింగ్ పని. అసలు ఈ బ్యాంకుకి వెళ్ళడం అంటేనే చాలా మందికి చిరాకండి. బారులుగా క్యూస్ ఉంటాయి, ఒక్కరు సరిగ్గా రెస్పాన్స్ ఇవ్వరు, చిరాకు వచ్చేస్తుంది కదా. పొద్దునెప్పుడో వెళ్తే మధ్యాహ్నానికి కానీ మన పని అవ్వదు. కానీ ఈ బ్యాంకింగ్ ద్వారా మన పనులన్నీ చాలా సులభంగా అయిపోతున్నాయి. ఈజీగా మనీ ట్రాన్స్ఫర్ చేసుకోవచ్చు, మన అకౌంట్లో ఎంత బ్యాలెన్స్ ఉందో చూసుకోవచ్చు, ఎప్పటికప్పుడు మన అకౌంట్ అప్డేట్స్ అన్నీ మనము జస్ట్ ఒక క్లిక్తో తెలిసేసుకోవచ్చు అండి. అంత ఈజీ అయిపోయింది. చూసారా ఈ కామర్స్ రంగం వల్ల మన పనులు ఎంత ఈజీ అయిపోతున్నాయో. సరే, కానీ తర్వాత వచ్చే విషయం ఏంటంటే ఆన్లైన్ షాపింగ్ అండి. ఇవాళ మనం ఆన్లైన్ షాపింగ్ గురించి ముచ్చటిద్దామా? సరే, అసలు ఏంటి ఆన్లైన్ షాపింగ్, ఎవరు కనిపెట్టారు అని ఎప్పుడైనా మీరు ఆలోచించారా? సరే, నేనే చెప్పేస్తున్నానండి. ఆన్లైన్ షాపింగ్ ని మొట్టమొదటిగా మైకెల్ ఆల్రిచ్ అనే వ్యక్తి 1979లో కనుగొన్నాడండి. ఆయన యూకేకి చెందిన వ్యక్తి. ఒక ఐటీ రంగంలో పనిచేశారండి, చాలా ఏళ్ళు పనిచేశారు. తర్వాత ఈ ఆన్లైన్ షాపింగ్ ని కనుగొన్నారు.
సో ఆయనకు ఒక థ్యాంక్స్ చెప్పేసుకుందామండి. మన పనులని ఎంతో ఈజీ చేసేసారు కదా. సరే, ఇంతకీ ఆన్లైన్ షాపింగ్ గురించి మాట్లాడుకుందాము. అందులో ఇంతకీ ఈ ఆన్లైన్ షాపింగ్లో దేని గురించి మాట్లాడుకుందాం అనుకుంటున్నారా? సరే, ఎప్పుడు ఈ మాట వింటూనే ఉంటారండి, రోజు రోజు రోజు. అసలు మరి విఐటీలో అయితే ప్రతిరోజు ఈ మాట వినకుండా ఉండరు మీరు. అదేనండి ఫ్లిప్కార్ట్. ఏంటి ఫ్లిప్కార్ట్? ఆన్లైన్ షాపింగ్ వెబ్సైటే అనుకుంటున్నారా? సరే, అసలు ఈ ఫ్లిప్కార్ట్ ఎప్పుడు స్టార్ట్ అయింది, ఎలా స్టార్ట్ అయింది, ఎవరు ఈ ఫ్లిప్కార్ట్ వెనుకున్నారు, అసలు ఏంటి దీని స్టోరీ తెలుసుకోవాలనుకుంటున్నారా? సరే అయితే సరదాగా వినేసేయండి. మన ఫ్లిప్కార్ట్ ఓనర్స్ వచ్చేసి సచిన్ బన్సల్ అండ్ బిన్నీ బన్సల్ అండి. వీళ్ళిద్దరూ ఐఐటి ఢిల్లీలో చదువుకున్నారండి. తర్వాత అమెజాన్లో కొన్నాళ్ళు వర్క్ చేశారండి. అక్టోబర్ 2007 ఫ్లిప్కార్ట్ ఆన్లైన్ సర్వీసెస్ ప్రైవేట్ లిమిటెడ్ అని మొదటిగా లాంచ్ చేశారండి. వీళ్ళు ఇద్దరూ కలిసి సింగపూర్లో కంపెనీని రిజిస్టర్ చేయించి తర్వాత దాని హెడ్ క్వార్టర్స్ని మన బెంగళూరులో స్థాపించారండి. తర్వాత ఇంక చెప్పాల్సిన అవసరమే లేదు. అలా 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 మన ఫ్లిప్కార్ట్ అభివృద్ధి ఇప్పటికీ మన కళ్ళెదురుగా తెలుస్తూనే ఉందండి. ప్రస్తుతం ఫ్లిప్కార్ట్లో 3,000 మంది పనిచేస్తున్నారంటే మీకే అర్థమవుతుంది. ఒక 8 ఏళ్ల టైంలో ఇంతగా అభివృద్ధి చెందిన ఒక సంస్థ అంటూ ఏమీ ఉండదండి. నాకు తెలిసి హ్యాట్స్ ఆఫ్ చెప్పేయచ్చు కట్కి, అంతగా అభివృద్ధి చెందింది జస్ట్ ఒక 8 ఇయర్స్ టైంలో. ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు ఫస్ట్గా ఏం అమ్మారో తెలుసా? వాళ్ళ వెబ్సైట్తో ఫస్ట్గా బుక్స్నే అమ్మారట అండి. ఇనీషియల్గా సచిన్ బన్సల్ మరియు బిన్నీ బన్సల్ ఇద్దరు కలిసి ఒక 4 lakhs స్పెండ్ చేసి వాళ్ళ వెబ్సైట్ని క్రియేట్ చేశారంట. తర్వాత వెంచర్ క్యాపిటల్స్ ద్వారా వాళ్ళ ఫండ్స్ని రైజ్ చేసుకున్నారు. ఏంటి వెంచర్ క్యాపిటల్స్ అనుకుంటున్నారా? ఏం లేదండి, వెంచర్ క్యాపిటల్ అంటే కొంతమంది ఇన్వెస్టర్స్ ఉంటారు. వాళ్ళు ఇలాంటి రిస్కీ టైప్ ఆఫ్ బిజినెస్కి ఇంకా ఇన్నోవేటివ్ ఐడియాస్కి వాళ్ళ సైడ్ నుంచి ఇన్వెస్ట్మెంట్ ఇస్తారు. వాళ్ళకు ఒక కాన్ఫిడెన్స్ ఉంటుంది, డెఫినెట్గా ఇది లాంగ్ టర్మ్లో వాళ్ళకు ఉపయోగకరం అవుతుంది అని. సో ఇట్లాంటి సంస్థలకు వాళ్ళు ఇన్వెస్ట్మెంట్ చేస్తారండి. వాళ్ళనే మనం వెంచర్ క్యాపిటల్స్ అంటాం. మన ఫ్లిప్కార్ట్కి యాక్సెల్ ఇండియా అనే వెంచర్ క్యాపిటల్ ద్వారా $1 million 2009లో ఇన్వెస్ట్ చేశారండి. అట్లాగా అలాగా వాళ్ళ ఇన్వెస్ట్మెంట్స్ పెరుగుతూనే వచ్చాయండి. ఇంకా చాలామంది వెంచర్ క్యాపిటల్స్ వాళ్ళ ఇన్వెస్ట్మెంట్స్ చేశారు. తర్వాత 2013లో $200 million వెంచర్ క్యాపిటలిస్ట్ ద్వారా మన ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు ఫండ్స్ రైజ్ చేశారు. ఇంకా సేల్స్ గురించి చెప్పనే అక్కర్లేదండి. 2008-9 సంవత్సరానికి 40 million సేల్స్ చూపించారండి. తర్వాత 2009-10కి ఆ 40 million కాస్త 200 million అయ్యింది. ఇక వాళ్ళ టార్గెట్ 2015కి దాదాపు 50 billion సేల్స్ చేయాలి అని అనుకుంటున్నారు. ఇంకా నేను మీకు ఈజీగా సింపుల్గా చెప్పాలి అంటే ఫ్లిప్కార్ట్లో ఒక్క నిమిషానికి యావరేజ్గా 10 ప్రోడక్ట్స్ సోల్డ్ అవుతాయండి. అది ఫ్లిప్కార్ట్ ఘనత. సో దీన్ని బట్టే అర్థమవుతుంది ఎంత క్రేజ్ ఉందో మనుషుల్లో ఫ్లిప్కార్ట్కి. దీని తర్వాత ఫ్లిప్కార్ట్ వచ్చేసి లాస్ట్ ఇయర్ 6 అక్టోబర్ బిగ్ బిలియన్ డేగా ముందుకొచ్చేసిందండి. ఆ ఒక్క రోజే దాదాపు 650 కోట్ల విలువ చేసే ప్రోడక్ట్స్ కేవలం 10 గంటల టైంలో అమ్మేశారండి ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు. ఇంత భారీ మొత్తంలో మన ఫ్లిప్కార్ట్ వాళ్ళు వ్యాపారాన్ని జరిపారండి జస్ట్ 10 గంటల టైంలో. సో ఆ డే చాలా స్పెషల్ డే అయిపోయింది. తర్వాత మన ఫ్లిప్కార్ట్ కంపెనీ వాళ్ళు మోటరోలా కంపెనీతో టైఅప్ చేసుకొని మోటో జీ, మోటో ఎక్స్, మోటో ఈ లాంటి ఎన్నో మొబైల్స్ రిలీజ్ చేశారండి. ఇంకా మోటో జీ, మోటో ఈ, మోటో ఎక్స్ మొబైల్స్ గురించి చెప్పనే అవసరం లేదు. అలా ఫ్లిప్కార్ట్ వెబ్సైట్లో పెట్టిన వెంటనే 20,000 యూనిట్స్ సేల్ అయిపోయాయండి. అంత హాట్ డిమాండ్ వచ్చేసింది మోటో జీ మొబైల్స్కి. సో ఫ్లిప్కార్ట్ మోటరోలా ఈ టైఅప్ నిజంగా చాలా సక్సెస్ అయిందండి. తర్వాత చెప్పుకోవాల్సింది ఏంటంటే మన సచిన్ బన్సల్ గారికి ఆంట్రప్రూనర్ ఆఫ్ ద ఇయర్ అవార్డ్ వచ్చిందండి 2012-13 సంవత్సరానికి. ఎకనామిక్ టైమ్స్ వాళ్ళు ఇచ్చేశారు. ఇంకేం చెప్పాలి, ఏ బిజినెస్లో అయినా ఎంత ప్రాఫిట్ ఉన్నా అంతకంత లాస్ ఉండడం సహజమే అండి. ఇలాగే ఎన్నో
ప్రాఫిట్స్ని ఎన్నో లాసెస్ని బేర్ చేసి ఫ్లిప్కార్ట్ ఇంకా ముందుకు వెళ్తూనే ఉందండి. తర్వాత లాస్ట్ ఇయర్ అదే అండి 2014లో ఫ్లిప్కార్ట్ మింత్రా.com అనే వెబ్సైట్, అది కూడా ఒక ఆన్లైన్ షాపింగ్ వెబ్సైటే అండి, దాంతో కలిసి మర్జ్ అయిపోయిందండి. కరెక్ట్గా ఎంతకి కొన్నారో మింత్రాని తెలియదు కానీ అప్రాక్సిమేట్గా 2000 కోట్ల డీల్ ఇది అని అందరూ అనుకుంటున్నారు. అప్రాక్సిమేట్ రేట్ అయితే ఎవరికీ తెలియదండి. సో చూసారా అంతగా అభివృద్ధి చెందింది ఫ్లిప్కార్ట్. అయ్యో మీతో మాట్లాడుతూ ఉంటే టైమే తెలియలేదండి. ఇంకా చాలా మాట్లాడుకోవచ్చు ఫ్లిప్కార్ట్ గురించి, కానీ మనకు టైం సరిపోదండి. సో ఇక బాయ్ చెప్పాల్సిన టైం రానే వచ్చేసింది. మళ్ళీ నెక్స్ట్ ఎపిసోడ్లో ఇంకా ఎన్నో బిజినెస్ టాపిక్స్ మాట్లాడుకుందాం. అంతవరకు స్టే ట్యూన్డ్. Signing off, me host Kalki at Risky Business VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You are listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకు ఎవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్ని ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలు వచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తకిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ని చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజీకి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికి వెళ్ళలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్.
అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు, ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి. కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు, వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్తో ఇంకా ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే క్యాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అండ్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ క్యాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. క్యాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేటర్ ఆన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి, అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను క్యాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చేయాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్న ఎక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్ ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి, ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్గా, ఎంత సైంటిఫిక్గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి
పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు, ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటికొచ్చాడు, నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిల్మ్ ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైమ్ ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. உடல் உருவம் சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே. உடல் உருவம் சிலையாயிருக்குதன் இதயத்தின் மூச்சினிலே. உன் நினைவின்னும் மாறலையே. முத்து முத்து சிரிப்பும் உன்முக அழகும் மறக்கவும் மனசில்லையே. மறக்கவும் மனசில்லையே. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை. உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அம்மா என்ற மூன்றெழுத்தில் இந்த உலகமே இருக்குதம்மா. அது
பிறந்ததும் நீதானம்மா, இந்த உலகமே சாட்சியம்மா, இந்த உலகமே சாட்சியம்மா. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா, நீ மறுபிறவி அம்மா. அஞ்சாத மனமும் கெஞ்சாத உறவும் உனக்கே பொருந்தும் அம்மா, நீ மறுபிறவி அம்மா. பிறந்ததும் குழந்தையை மார்பிலே சுமந்து மாங்கல்யம் தந்தாயம்மா, ஒளி விளக்கே நீதானம்மா, ஒளி விளக்கே நீதானம்மா. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. நீயே என் தாய், நீயே தெய்வம், உன்னை விட யாரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை, உலகில் உயர்ந்தவர் எவரும் இல்லை. அப்பா, ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? இல்லை குழந்தாய், 350 கோடி பேருக்கும் இப்படித்தான் நாள் துவங்குகிறது. யார் பேசுறது? நான் யாராக இருந்தால் என்ன, நான் சொல்ல வருவதுதான் முக்கியம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்க நீங்க? நான் காலைக்கடை முடிக்கும் போது தான் வரணுமா? சீக்கிரம் சொல்லுங்க. உன்னுடைய கழிவறையை பார், அது ஏன் இவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது? அது வந்து நீ ஏன் மூக்கை பிடித்துக் கொண்டு தினமும் சலித்துக் கொண்டு உன் நாளை துவங்க வேண்டும்? அது வந்து உன் கழிவறையை தினமும் சரியாக சுத்தம் செய்து பராமரித்து வை. அப்படி செய்தால் நீ அந்த 350 கோடி பேரில் ஒருவனாக இருக்க மாட்டாய். ஆமா, யார் அந்த 350 கோடி பேரு? அந்த 350 கோடி பேரும் இந்த உலகில் சுகாதாரமான கழிவறை வசதி இல்லாதவர்கள். இப்போது சொல், உன்னிடம் கழிவறை உள்ளது, ஆனால் சுகாதாரம்? இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இதோ சுத்தம் பண்ணிடுறேன். இந்த உலகில் 3இல் ஒருவருக்கு சுகாதாரமான கழிவறை வசதி இல்லை என்று ஐக்கிய நாடுகள் கணக்கெடுப்பு கூறுகிறது. நம் வீட்டில் இருக்கும் கழிவறை சுகாதாரமாக உள்ளதா என நாம் கவனித்து சுத்தம் செய்வோம். சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் விஐடி பண்பலை 90.8. Chintu, did you close all the windows and door properly before coming out? Yeah, I did. And did you switch off all the lights and all the electricals? Oh god, I totally forgot. Chintu, how can you be so irresponsible? Huh? Using energy wisely in the home saves money and the environment. So let's start doing our own share. Sorry, I'll go and switch off all the lights and come back. Go green! காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளைஞர்களிடம் சினிமாவின் தாக்கம். இதை பத்தி பேசுறதுக்கு நான் பாண்டிலட்சுமி. வணக்கம், நான் சிந்துஜா. வணக்கம், நான் பானு. திரைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம்.
சினிமா வாழ்க்கைக்கும் சாதாரண வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வாழ்க்கையை நம்ம நடைமுறையில கொண்டு வரணும், அதே தான் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமாகாது. அந்த வாழ்க்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அது முடியாது. அது நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். அதாவது நமக்கு தான் அதனால கஷ்டம்லாம் ஏற்படும், நமக்கு தான் அதனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கஷ்டம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சந்தோஷத்துக்காக தான் நம்ம சினிமாவை பாக்குறோம், அதையும் தேடி போறோம். சினிமாவை ஒரு நல்ல பொழுதுபோக்கா நினைச்சிட்டு நம்ம மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சு அதுல இருக்கிற நல்ல விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்த அப்படியே விட்டுடணும். வேற எதை பத்தியும் அதை மனசு நினைக்காம கெட்ட விஷயத்த அப்படியே விட்டுடணும். அப்படி விட்டாதான் நம்ம வேலையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதையே நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலே பெரிய ஆள் ஆறா மாதிரி காமிப்பாங்க. ஆனா நம்ம வாழற சாதாரண வாழ்க்கையில அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அது நடக்கவும் நடக்காது. இப்ப நம்ம வாழற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னேற முடியும். அதுக்கு நிறைய டைமும் தேவை. ஆனா 2 நிமிஷம் அவங்க பாட்டுல காமிக்கிறாங்க அப்படியே நினைச்சு நம்மளும் ஆகணும் அப்படின்னு நினைச்சா முடியாது. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கையை வாழற மாதிரி சினிமா லைஃப்ல காமிப்பாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாது. அங்க படத்துக்காக காரு பங்களாலாம் வச்சு ஒரு சூழ்நிலை உருவாக்குற மாதிரி காமிப்பாங்க. ஆனா நம்ம வாழற வாழ்க்கையில நம்மளுக்கு அது ஏத்ததா, நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சுதான் அதை செயல்படுத்தணுமே தவிர அவங்கள பார்த்து நம்மளும் அதே மாதிரி செய்ய முடியாது. ஒரு பந்தாக்காக கூட நிறைய பேர் இதை செய்வாங்க. கடன் வாங்கியெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இதனால நம்மளுக்கு ஒரு பேராசை தான் ஏற்படும். இப்ப படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரூம்ல கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப லக்ஸூரியஸா காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதே மாதிரியே நம்மளும் அவங்கள பார்த்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதே மாதிரி முயற்சிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நினைச்சா நம்மளால முடியாது. இப்ப சினிமால பாத்தீங்கன்னா சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது நடந்தா கூட அது பணம் நிறைய செலவு பண்ணி அதை பெரிய விஷயமா எடுத்து கொண்டாடுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம எல்லா விஷயத்துலயுமே சிக்கனமா தான் இருக்கணுமே தவிர அவங்க செய்யறாங்கன்றதுக்காக நம்ம அதை செய்ய முடியாது. இப்ப இருக்கிற சின்ன பசங்களை பாத்தீங்கன்னா சினிமாவை பார்த்துட்டு அவங்க பைக் வச்சிருக்காங்க, அதனால நானும் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. இதனால அவங்களும் தொல்லை தாங்க முடியாம வீடெல்லாம் வித்துட்டு கூட அந்த பைக் வாங்குற சூழ்நிலாம் கூட நிறைய ஏற்படும். இதெல்லாம் நம்மளுக்கு தான் பாதிப்பு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்காவோ இல்ல படத்துக்காவோ ஃபாரின்ல எல்லாம் போய் எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், நம்மளும் உடனே போய் அங்க போயிடணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியமாகாது. எது நடைமுறை வாழ்க்கையில நடக்க முடியாதோ அதெல்லாம் சினிமால கிராபிக்ஸ் மூலமா காமிப்பாங்க. ஏன்னா டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிருக்கு. அவங்க அப்படி காமிச்சாதான் எல்லாரும் பாப்பாங்க அப்படின்றதுனால அவங்க காமிப்பாங்க. ஆனா நம்மளும் அதே மாதிரி நினைச்சா முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் கூட நிறைய பேர் வளர்க்குறாங்க. சினிமாலையும் அது வளர்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கா, நம்ம அது வளர்க்கணுமா அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. எது ஒண்ணுமே பார்த்து செய்யறதுனால எதுவும் ஆயிட போறது இல்ல. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தெரியாத விஷயம், ஒரு புது விஷயம் கூட கொஞ்ச நேரத்துல கத்துட்டு அதை அப்படியே செயல்படுத்துற மாதிரி சினிமால காமிப்பாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில குறுகிய காலகட்டத்துல எந்த ஒரு தெரியாத விஷயமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது கொஞ்சம் டைம் வேணும். எதுவுமே ரியலா இருக்கிற மாதிரி இருக்காது, ஒரு ரியாலிட்டியே இருக்காது. இதனால சினிமா லைஃப்க்கும் ரியல் லைஃப்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. அவங்க சொன்னாங்க சினிமால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உடனுக்குடனே நடந்துற மாதிரியும் காமிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால திரைக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்பவே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் இப்ப சினிமா லவ்வையும் ரியல் லைஃப் லவ்வையும் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சினிமா லவ்ல இருந்து நம்ம நிஜ வாழ்க்கை லவ் ரொம்பவே வித்தியாசமானது. சினிமாங்கிறதே ஒரு பொழுதுபோக்கு தான், அது ஒரு கற்பனை தான். அதனால அந்த சினிமாவில் வர லவ்வும் கற்பனை தான். அதனால அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா படத்தில் வர ஹீரோ ஹீரோயின்ஸ் முதல்ல இருந்தே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்ல கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சேர்ந்துடுற மாதிரி காமிப்பாங்க. இதெல்லாம் படத்துக்கு மட்டும்தாங்க நடக்கும், நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் ஒத்தே போகாது. அதே மாதிரி இப்போ ஹீரோ இல்லை ஹீரோயின்ஸ்க்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பிளட்ல நிறைய லாஸ் ஆகுற மாதிரிலாம் காமிப்பாங்க. காப்பாற்றவே முடியாத நிலைமையில இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஆனால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உடனே காப்பாற்றிட்டு சீக்கிரமாகவே குணமாயிடுற மாதிரிலாம் காமிப்பாங்க. இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா சினிமாங்கிறதே ஒரு கற்பனை தான். ஆனால் நம்ம வாழ்க்கைங்கிறது கற்பனை இல்லை, நிஜமாவே நடக்கிறது. அதனால எப்பயுமே சினிமாவையும் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சினிமாவில் ஹீரோ எவ்வளோ சீரியஸாக இருந்தால் கூட அவனை பழைக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கதைக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். அவனை சாவடிச்சிட்டா கதையே வராது. அதனால ஹீரோவை காப்பாற்றி தான் ஆகணும்.
ஆனா வந்து ரியல் லைஃப்ல இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம், இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா சினிமால வந்து 10 நாள்ல பணக்காரன் ஆயிடுவான். ஆனா வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில அது நடக்காது. ஒருத்தன் அவனோட கடின உழைப்பை கொடுத்தாதான் பணக்காரனாக முடியும். எடுத்த உடனே நான் பணக்காரன் ஆயிடணும், முன்னேறி இன்னும் பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அது வந்து ஒரு நடக்காத விஷயம். இதை வந்து ஒரு முட்டாள்தனமான யோசனை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சினிமால ஹீரோ வந்து பேங்க்ல போய் திருடுவான், ஆனா மாட்டிக்கவே மாட்டாங்க. இதை வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில செஞ்சோம்னா கொஞ்சம் என்ன ஆகும் கொஞ்சம் யோசிங்க. நம்மளுக்கு தான் வந்து பெரிய ஆபத்தையும் விளைவையும் ஏற்படுத்தும். அது நம்மளோட நிஜ வாழ்க்கையில ஒரு மேரத்தான்ல ஓடணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்ல 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ட்ரைனிங் எடுக்கணும். ஆனா சினிமால ஒரு பாட்டிலே மேரத்தான் ட்ரைனிங் எடுப்பாங்க, அதுல வின்னும் பண்ணிடுவாங்க. இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு அத்தியாவசியமான விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ சினிமால ஒரு மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு ஹீரோ வந்து அசால்ட்டா தாவுவாங்க. ஆனா வந்து அது ஸ்டண்டா கூட இருக்கலாம், இல்ல பிராக்டிஸா கூட இருக்கலாம், அப்படி இல்லனா வந்து அது டூப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதை தெரிஞ்சும் இதை நிறைய பேர் செய்யறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சினிமால இருந்து எடுத்துக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இதனால எப்பவுமே வந்து சினிமா லைஃபையும் நம்மளோட ரியல் லைஃபையும் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 10 நாளில் பணக்கார ஆகிற மாதிரி பேங்க்கில் கொள்ளையடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அது மாதிரியே நம்மளும் செய்யணும் அப்படின்னு இளைஞர்கள் நினச்சிட்டு அது மாதிரியே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சினிமாவில் வர்றதை நிஜ வாழ்க்கையிலையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. இளைஞர்களோட கலாச்சார மாற்றங்கள் படத்தில் வர மாதிரியே சண்டை போடணும், வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இருக்கிற இளைஞர்களோட நடை உடை பாவனை எல்லாமே ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ படத்தை பார்க்க வர முக்கால்வாசி பேர் அந்த ஹீரோ இல்லை ஹீரோயின்ஸ் அழகா இருக்காங்களா, ட்ரெஸ்லாம் அழகா இருக்கா அப்படின்றதுனால தான் நிறைய பேர் பார்க்க வராங்க. அதனால அவங்க அழகா தான் இருக்கணும் அப்படின்றதுனால காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டு அவங்கள நடிக்க வைப்பாங்க. அது மாதிரி அழகா இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அது மாதிரியே நம்மளும் இருக்கணும், அது மாதிரியே ட்ரெஸ்லாம் போடணும், அது மாதிரியே காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு அது மாதிரியே வாங்கி போடுறாங்க. அப்புறம் அந்த காலத்துலலாம் எல்லாருமே சாரீ, ஹாஃப் சாரீ, சுடி இது மாதிரி தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் இந்த சினிமாவை பார்த்து எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கேர்ள்ஸோட கலாச்சாரம் ஃபுல்லாகவே மாறி போயிடுச்சு. சினிமாவில் வர மாதிரியே ஸ்டைலாக இருக்கணும், ஆக்டர்ஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிறாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகுதானே பார்க்குறதே இல்லை. அவங்க பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகள்லையும் ஆபத்தும் தான் உண்டாக்கி தரும். சினிமாவில் சண்டை காட்சி எடுக்கிறதுனா நிறைய டேக்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. அவங்க சண்டை போடுறது நிஜமாவே சண்டை போட மாட்டாங்க, சும்மா தொட மட்டும் செய்வாங்க. ஆனால் நிஜமாவே அடிக்கலாம் மாட்டாங்க. அப்புறமா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து சண்டை காட்சி மாதிரி அமைச்சிடுவாங்க. சில ஆக்டர்ஸ் முறையாக பயிற்சி எடுத்துட்டு கூட சண்டை போடுவாங்க. நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் சினிமாவில் வர மாதிரியே அவங்க நிஜ வாழ்க்கையிலும் கற்பனை பண்ணிக்கிட்டு இளைஞர்கள் ரொம்பவே கெட்டு போயிட்டு இருக்காங்க இந்த காலத்தில். அதே மாதிரி நிறைய பெண்களும் சினிமாவில் வர மாதிரியே மேக்கப் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி மேக்கப் போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. இப்போ இவங்க சொன்னாங்க சினிமாவில் வரா மாதிரியே பெண்கள்லாம் வந்து இப்போ மேக்கப் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஹீரோ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க மக்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜஷன் சொல்கிறாங்க, ஆடில் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் வந்து மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஸ்கின்க்கு அஃபெக்ட் ஆகுமா இல்லை இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்றத யாரும் பார்க்குறதே கிடையாது. இதனால என்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்னு கூட யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நிறைய பஞ்ச் டைலாக் யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் வந்து நடைமுறை வாழ்க்கையில் அவங்க பேசுகிற மாதிரி தான் அதே டைலாக்கை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதே தான் இப்போ கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. சொந்த வாக்கியத்திலே இன்னைக்கு எத்தனை பேர் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. மக்கள் எல்லாரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி யாரும் பேச மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா ரியாலிட்டின்ற ஒன்றே இல்லாமல் போயிடுது. நமக்கு இருக்கிற பேச்சு திறமையை வச்சு நமக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும், அதை வச்சு தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க வந்து இதை பேசுகிறாங்க அப்படின்றதுனால நம்மளே பேசிட முடியாது, அதை காப்பி பண்ணவும் முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் குரூப்பாக சேர்ந்தாலே கலாய்ச்சி பேசுகிறாங்க, சினிமா டைலாக்கை தான் வந்து இமிட்டேட் பண்ணி பேசுகிறாங்க. இதனால என்ன ஆயிடுதுன்னா இப்போ ஒரு குரூப் ஸ்டடி பண்ணணும், அதனால 4 பேர் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க அப்படின்னா கூட சினிமா டைலாக் பற்றியே கண்டினியூஸாக பேசி அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணுறதுனால அவங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையே மறந்துடுறாங்க. இந்த சினிமா டைலாக்கே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரியல, அதில் வர நடுவில் ஏதோ ஒரு வரி வந்து மறந்துடுச்சு அப்படின்னா உடனே அதுக்குன்னு ஒரு தனியாக வெப்சைட்டு போயிட்டு அந்த பாட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை படித்து கற்றுக்கிட்டு அவங்க அதை வந்து பாடுறாங்க. ஃபுல் வரிகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இதே ஆர்வம், இதே பொறுப்பு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் கிட்ட படிப்பு சம்பந்தமான விஷயம், இதே ஆர்வம், இதே பொறுப்பு வந்து இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கிட்ட இருக்கு? இப்ப படிப்பு சம்பந்தமா எத்தனை பேர் ஏதோ ஒரு விஷயம் தெரியல, சம்மு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் மத்தவங்களை கேக்குறாங்க? சினிமால இருக்கிற ஆர்வம் வந்து படிப்புல வந்து கம்மியா தான் இருக்கு. அதுல வந்து ஒரு பாட்டோட வரி வந்து எனக்கு தெரியல அப்படின்னு போய் ரொம்ப ஆர்வமா சர்ச் பண்றதுல, இப்ப படிப்பு விஷயத்துல வந்து அந்த மாதிரி சம்மு தெரியல அப்படின்னு யார்கிட்டயாவது டவுட் கேட்டா நம்ம முன்னேறலாம். படிப்பு விஷயத்துலயும் நம்ம நல்லா ஷைன் ஆயிட்டு வரலாம். ஏன்னா படத்துலயும் அந்த மாதிரி சம்மு தெரியல அப்படின்னு டவுட் கேட்காதனால நேர்லயும் அந்த மாதிரி காமிச்சுக்கிறது இல்லை யாருமே. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் செஞ்சா இல்ல படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் வச்சு காமிச்சா முன்னேறலாம். ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் இதுல யாருமே ஈடுபடுறதே கிடையாது. சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற கண்ணோட்டத்திலே யாரும் பாக்குறது இல்ல. அதேதான் முழு நேரம் அதை பத்தியே பேசிட்டு தான் இருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயத்துலயுமே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது. இதனால நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் வந்து நடிச்சா கூட அவங்களோட குரல்ல தான் வந்து அவங்க பேசி ஆகணும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டப் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கே வந்து அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறது மறந்துரும். ஏன்னா வாய் மட்டும்தான் அசைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க பேசுற அந்த சினிமா டைலாக்க நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதனால இளைஞர்களை பார்த்து நிறைய சின்ன பசங்க கூட கெட்டு போறாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணணும், அதனால நம்மளும் சரி மனப்பாடம் பண்ணுவோம் அப்படின்னு சின்ன வயசுலயே அவங்க வந்து இவங்களாலதான் அவங்க பார்த்து இந்த விஷயத்த கத்துக்கிறாங்க. இப்ப சினிமால வந்து நிறைய காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. அதுல வந்து யாராவது ஆடியன்ஸ் கால் பண்ணி கேட்டா கூட நீங்க இந்த ஸ்பெசிபிக்கான சினிமா டைலாக் வந்து நல்லா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க டக்குன்னு அவங்களுக்கு பேச வராது. ஏன்னா அவங்களே அந்த விஷயத்த வந்து மறந்துடுவாங்க. அதுதான் ஹியூமன் நேச்சர் கூட. அப்போ வந்து எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்? சினிமால வர ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரி அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் எல்லாமே வந்து கற்பனை பண்ணிக்கிறதுனால ஒருவேளை இந்த குறிப்பிட்ட படத்துல வந்து அவங்க சைலண்டா இருந்தாங்கன்னா நம்மளும் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. படத்துல வரா மாதிரியே அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. லைஃபையும் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி வந்து அவங்களுக்காக நம்ம லைஃபை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு பாக்குற அந்த நேரத்துல வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப அதனால சினிமால வாழற மாதிரியே கற்பனை பண்ணிட்டு நம்ம வாழறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து சினிமா டைலாக்ஸை இமிட்டேட் பண்ணுறாங்க, அதையே தான் வந்து 4 பேர் சேர்ந்தா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதோட விடாமல் சினிமாவில் வர சண்டை காட்சிகள் எல்லாமே நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒத்தே வராத ஒரு விஷயம். மேலும் வந்து படத்தில் ஹீரோஸில் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை ஜம்ப்லாம் பண்ணுவாங்க. அதை நம்மளும் ரியல் லைஃப்பில் பண்ணால் நம்ம பைக்கோடு சேர்ந்து நம்மளும் தான் கீழே விழுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா சினிமாவில் வந்து டிராஃபிக்கில் சிக்னல் போடுவாங்க. ஆனால் அந்த ஹீரோ மட்டும் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் அதை கிராஸ் பண்ணி போவாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதே மாதிரியே செய்கிறாங்க. சினிமாவில் வேணா இந்த மாதிரி ஹீரோயிசமான விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம நிஜத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ வந்து சினிமாலலாம் ஹீரோ வந்து பைக்கை வந்து ஃப்ரண்ட்டில் ரேஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது டூப்பாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அது ப்ராக்டிஸாக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு முறை அந்த சீனை பார்த்துட்டு அப்படியே நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அது நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்த கற்றுக்கிறத விட ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கலாமே. சாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்மளுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். சினிமாவில் ட்ரெயினை நிற்க வச்சுட்டு கேமராவை மட்டும் ரோல் பண்ணி ஹீரோஸை வந்து மேலே டான்ஸ் ஆட வைப்பாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அதை நிஜத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது வந்து நடக்காத ஒரு விஷயம். நடிகர்கள் வரும் விளம்பரம் படங்களை பார்த்து எப்படி பொருட்கள் வாங்குறாங்க, புகைப்பிடிக்கும் பழக்கத்தை எப்படி கத்துக்கிறாங்க, பேனர்கள்லாம் எப்படி கட்டுறாங்க, இப்போ சினிமா பார்க்கறதுனால ஆற செலவு, திரைப்படங்களை எப்படி வாழ்க்கையா பாவிக்கிறாங்க, நடிகர்களை எப்படி தலைவர்களாவோ இல்ல கடவுளாவோ பாக்குறாங்க, அதை வச்சு எப்படி சண்டை போடுறாங்கன்றத பத்தி தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல ஹீரோ ஹீரோயின் இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள்ல வருவாங்க. இப்போ டைமண்ட் நெக்லஸ், கோல்டு, இந்த மாதிரி நிறைய ஆட்ல கூட அவங்க வருவாங்க. அதை பார்த்து மக்கள் வந்து அப்படியே செய்யறாங்க. அவங்களோட விருப்பத்தையே பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன டிசைன் சொல்றாங்களோ அப்படியே நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பெருசா வாங்கணும், அதே மாதிரி டிசைன்ல தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வாங்கணும். அவங்கள பார்த்தே நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ சினிமால நிறைய படத்துல கூட ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அவங்களே அந்த மெசேஜை கூட நிறைய படத்துல போட்டிருப்பாங்க, உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தும் கூட நிறைய பேர் அதை கவனிக்காம அவங்க இப்போ செய்யறாங்க, நம்மளும் அதை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு அதுல ஈடுபடுறாங்க.
இப்போ தியேட்டர்லலாம் கூட நிறையா பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணாதீங்க, புகைப்பிடிக்காதீர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் அதையும் யாருமே பார்க்கறது இல்லை. அதனால நம்மளுக்கு என்ன பின்விளைவு வரும், அதனால நம்மளுக்கு நிறையா நோய் வரும், அதை பற்றியும் யாரும் கவனிக்கிறது இல்லை. அவங்க பண்ணுறதே தான் செயல்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வரா மாதிரி இப்போ ஹீரோயின் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்த்து அவங்களும் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை. இளைஞர்கள் வந்து அவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து பண்ணுறதெல்லாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹீரோ தான் பிடிக்கும், அந்த ஹீரோயின் தான் பிடிக்கும்னு மக்களுக்குள்ளே, அதாவது முக்கியமாக இளைஞர்களுக்குள்ளே அவங்கவுங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஃபேன்ஸ் கிளப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த ஃபேன்ஸ் கிளப்பில் வந்து மெம்பராக இருந்தாங்கன்னா நம்ம ஒரு பெருசாக ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோம், இது ஒரு பெரிய கெத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சாதனைன்னு சொல்லிட முடியாது. நம்ம படிச்சுட்டு வேலைக்கு போனால் தான் அது ஒரு பெரிய சாதனை, நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். ஹீரோயின்ஸ்குள்ளே வந்து எந்த வித வேறுபாடும் இல்லை, அவங்களே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இந்த மக்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு பிரிக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனையே வருது. படம் வந்து எப்படி வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஆனால் அதையே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி தான் இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இருக்காங்க. ஒரு புது படம் எப்போ வரும், எப்போ நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ அதனால சினிமா லைஃப்பை வந்து நம்பி நம்ம இருக்கக்கூடாது, யாரையும் பார்த்து கம்பேர் பண்ணவும் கூடாது. இப்போ இவங்க சொல்கிறாங்க சினிமா லைஃப்பை வந்து நம்ம லைஃப்பில் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சினிமாவில் நடக்கிற ஒரு சில விஷயம் எல்லாத்தையும் வந்து இளைஞர்கள் எடுத்து செய்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ சண்டை சீன்ஸ்லாம் அடிக்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்களே, அதே சண்டை காட்சி எப்போ பிடிக்கிற சிகரெட் மட்டும் எப்படி நிஜமாக இருக்க முடியும்? அவங்க ஸ்டைலுக்கு டேக் விட்டு கொடுத்தா அந்த சிகரெட்டை பிடிக்கலாம். இல்லை அந்த ஹீரோக்கே வந்து அந்த ஹேபிட் இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதை பார்த்துட்டு இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவே சிகரெட் பிடிக்கிறாங்க, நம்ம பிடிச்சா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிற பழக்கம் ஒரு பெரிய ஆபத்தில் போய் முடியுது. மேலும் வந்து அந்த ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து என்ன செஞ்சாலும் அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதோட விடாம அவங்கள கடவுளாகவும் நினைக்கிறாங்க. இப்போ வந்து எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் மட்டும் நம்ம பேச மாட்டோம். ஆனால் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் இதையே தான் நம்ம பேசுவோம். இதனால நம்மளுக்கே தெரியாம அந்த ஹீரோக்கு நம்மளை விட அதிகமான மரியாதை கொடுக்க ஆரம்பிப்போம். இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப். எதுக்குன்னா ஹீரோஸை வந்து கடவுளா நினைக்கிறதுக்கான முதல் படி இதுதான். இதோட விடாம புது படம் எதனா ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா இடத்துலயுமே பேனர் வச்சு பப்ளிக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி ஒரு படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மிட் நைட் வந்து 12 மணிக்கு பட்டாசு வெடிச்சு இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. இதெல்லாம் கூட ஏதோ பொறுத்துக்கலாம். ஆனா வந்து இந்த பேனருக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க. இதனால என்ன வந்துட போகுது? பேனர்ன்றது என்ன? ஒரு உயிரில்லாத ஒரு பொருள். அதுக்கு நம்ம பாலை ஊத்ததை விட ஒரு ஏழை பசங்களுக்கு இல்ல இல்லாதவங்களுக்காச்சும் அதை கொடுக்கலாம். இது வந்து ஒரு பிரோஜனமான விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பேனர்ல பால் ஊத்துறதுலாம் ஒரு வர்த்தே இல்லாத ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்போ வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பேனர்ஸ் போட்டு பப்ளிக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட மட்டும் விடாமல் இளைஞர்கள் இப்போ அவங்களையும் ரொம்பவே கெடுத்துக்கிறாங்க. எப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சில கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் வராங்கன்னா அதை வாங்கி அப்படியே குடிக்கிறாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்றதெல்லாம் எதையுமே அவங்க பார்க்கறது இல்லை, அப்படியே வாங்கி குடிச்சிடுறாங்க. அதனால நம்மளுக்கு நிறைய கெடுதல் தான் இருக்குது. அதுக்கே அடிக்ட் ஆகிற மாதிரிலாம் அவ்வளோலாம் குடிக்கவே கூடாது. அப்புறம் இப்போ சமையல் விளம்பரத்துலலாம் கூட நிறைய அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் வராங்கன்னு அந்த சமையல் ப்ராடக்ட்லாம் அப்படியே வாங்கி சமைக்கிறாங்க. அந்த புது ப்ராடக்டோட டேஸ்ட் நம்மளுக்கு ஒத்து வருமா, நம்மளுக்கு அது பிடிக்குமா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்குறதே இல்லை. இப்போ அவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுனால வாங்கி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனால அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வருது. இப்படி சமையலுங்கிற ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து படிப்புங்கிற பெரிய விஷயம் வரைக்கும் சினிமாவை பார்த்து நிறைய அப்படியே செய்கிறாங்க. இதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால நம்மளே செல்ஃப் டெசிஷன் எடுத்து அதன்படி நடந்தாலே நம்மளுக்கு அது நல்லது. இப்போ ஏதாவது புதுசாக பைக் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட அதுக்கு ஆட் எடுப்பாங்க. அந்த ஆடை நல்லா அட்ராக்டிவாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக பைக் ரைசிங்லாம் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதே ஆடில் தான் கீழே சின்ன சின்ன இடத்துல ஸ்டண்ட்ஸ்லாம் பெர்ஃபார்ம்டு பை ட்ரெயின்டு பர்சன்ஸ் அப்படின்லாம் போடுவாங்க. இதெல்லாம் யாரும் இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இதெல்லாம் யாருமே பார்க்குறது இல்லை. அந்த பைக்கை வாங்கி அப்படியே அது மாதிரியே ஓட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அது மாதிரியே வாங்கி ஓட்டுறாங்க. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தால் கூட எவ்வளோ பணம் செலவானாலும் அந்த பைக்கை வாங்கி ஓட்டுறாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வருது. இதனால சினிமா பார்த்து நிறைய பேர் அப்படியே அடிமை ஆயிடுறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க சினிமா பார்த்து நிறைய அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்களுக்கும் பிரச்சனை தான், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான்.
இப்போ சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஆட்ல கூட சரி, ஆட்லலாம் பைக் ஓட்டுறாங்க, நம்மளும் புது பைக் வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். நம்மளை பற்றியே யோசிக்கிறது கிடையாது. பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி மற்றவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், நம்மளுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும். இதனால சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு தான், நம்மளுக்கும் பாதிப்பு தான். இப்போ சினிமா கலைஞர்கள் கிட்ட எவ்வளோ சமூக அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். இப்போ சினிமா கலைஞர்கள் கூட சமூக அக்கறையுள்ள படங்கள் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மக்கள் கிட்ட இருந்தோ இல்லை இளைஞர்கள் கிட்ட இருந்தோ எந்தவித வரவேற்பும் கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்க எடுக்கிறது இல்லை. இப்போ அந்த காலத்துல பார்த்தோம்னா நிறைய சமூக நல படங்கள் இருந்துச்சு. எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா காமராஜர், காந்தி இந்த மாதிரியெல்லாம் எடுத்தாங்க. மக்கள் கிட்ட இருந்தும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே எதை வந்து விரும்புறாங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணுன்றாங்க. படத்தில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான், ரொம்ப ட்ரெண்டாக இருக்கணும், லவ் ரிலேட்டடாக இருக்கணும், அதே மாதிரி வந்து ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கணும், ரொம்ப ஃபேண்டசியாக இருக்கணும், அதே மாதிரி யூத் ரிலேட்டட் படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. அதுக்கு தான் நிறைய வரவேற்பும் கொடுக்குறாங்க. சமூக நல படங்களுக்கு மக்கள் கொடுக்குற வரவேற்பை விட இளைஞர்கள் கொடுக்குற வரவேற்பு ரொம்பவே கம்மி தான். இப்போ இவங்க சொன்னாங்க சமூக அக்கறை உள்ள படங்களுக்கு மக்களை விட இளைஞர்கள் கொடுக்குற வரவேற்பு கம்மி தான் அப்படின்னு. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும், ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே மாறிடுச்சு. அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த காலத்தில் இல்லை. இப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்ற ஒரு சின்ன விஷயமே மாறும்போது படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஏன் மாறக்கூடாது? படம் எடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலேருந்தும் மாற்றம் நிறையா தான் ஏற்படுது. லவ் ரிலேட்டட் ஃபிலிம்ஸ்க்கு தான் மக்களுடைய வரவேற்பு வந்து அதிகமாக தராங்க. சமூக அக்கறை உள்ள படங்கள்லாம் இளைஞர்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம கைவிட்டு எண்ணிடலாம். அப்படியே அதை பார்த்தாலும் மக்கள் வந்து அதுக்கு வரவேற்பு வந்து கொடுக்கறதே கிடையாது. அப்படி இல்லாததுனால தான் அப்படி ஒரு படம் இருக்கானே எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது. ஏன் சமூக அக்கறை உள்ள திரைப்படங்களோட எண்ணிக்கைலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மக்கள் தான் வந்து அதுக்கு நிறைய வரவேற்பு கொடுக்கணும். அவங்க தான் அதை வந்து உயர்த்த வந்து முயற்சி பண்ணணும். என்னதான் சமூக அக்கறை உள்ள படங்கள் வந்து நம்மளுக்கு அது ஒரு நல்ல மாரல் மெசேஜா, நல்ல கருத்துள்ள படமா இருந்தா கூட இப்போ யாரும் அந்த படத்தை வந்து பார்க்கறதே கிடையாது. அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரும் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய அளவுக்கு அந்த படம் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை இது வந்து ரீச் ஆகிறதே கிடையாது. நல்ல ஒரு பேசப்படுற படமாகவும் அது இருக்க ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன், நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு நான் சொல்வேன், நான் தமிழன். அவை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவிவரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். எங்குமான குரல் வரையில் வீரமை செய்யும் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உயும் தமிழன் நான். யுகத்தின் தலைவா, நீ நோபல் வெல்வது புதிதா?
நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன், வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா, இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன், சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன், விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன், வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியம் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழன் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருமே மடியில், தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். அப்பா அப்பா, எய்ட்ஸ்னா என்னப்பா? டேய் என்ன கேட்ட? எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டேன். படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, கண்ட கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுனாரு. போய் படிக்கிற வேலையை பாரு போ. என்ன அப்பு ஒரே சோகமா உட்காந்துருக்க? எங்க அப்பாவை நினைச்சு தான் சோகமா உட்காந்துருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? இப்ப கூட தான் ரோட்ல கிரிக்கெட் விளையாடணுன்னு எங்க வீட்டுல என்ன மாட்டி விட்டுட்டு போயிருக்காரு. அது இல்லடா பப்பு, எங்க அப்பாவுக்கு எய்ட்ஸ்னா கூட என்னன்னு தெரியல. அட அன்னைக்கு தான் உன்னோட அண்ணன் புக்கில் நம்ம படித்தோம்ல, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே தெரியுமே. உனக்கு தான் எய்ட்ஸ்னா ஒரு கொடிய நோய் தெரியும்ல, அப்புறம் ஏன் உங்க அப்பா கிட்ட போய் கேட்ட? அது இல்லடா பாப்பு, எங்க அப்பாவோட ஆபீஸ்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கான். அதுக்காக அவரை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணுன்ட்டு கோவமா போன்ல பேசிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு எய்ட்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியல, அது மற்றவங்களுக்கு சாதாரணமா பரவாதுன்னு சொல்லலான்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவரு என்ன லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டார் தெரியுமா? அப்போ நீ நல்லா தாண்டா நினைச்சிருக்க. இந்த உலகம் தான் உன்னை புரிஞ்சுக்கல. இந்த உலகம் நீ சொல்றதை ஏத்துக்கிற நாள் சீக்கிரமாவே வரும். உங்க அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. இப்போ வா போய் கார்ட்டூன் பார்க்கலாம். Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations. I am your host Manish Theo signing in. Welcome back to another session of awareness, not just about what humanity does to itself and to others, but also to the world in its entirety. We are talking about some issues our planet itself faces. Our planet is sick, Mother Earth is ill, and we are responsible by our activities, by our mindset.
These issues, can they be redressed? Is there still time to rectify our errors and turn ourselves back from the road to self-destruction? The answers can vary. Some people say it is just the beginning. Our fears may be justified, but the effects are not so large as to cause real concern. In fact, such an attitude is what still drives many individuals, companies, and even entire companies in their economic setup, plans for development, etc. Some people continue to prosper at the cost of our planet's health. Other people say that it may be already too late. Those who cannot see the effects of what we have caused are truly blind. Now, there may be apparently no way of turning back and achieve the apparently impossible of saving our planet. Some people think it is too late and the world is covered in such gloomy clouds out of which there is hardly any hope of getting any sunshine. We, however, agree with neither views. We say there still remains time to act on our deeds, to set right to whatever wrongs we have done, and care for our planet as much as we have cared for ourselves. There still remains hope in this world because, as we love to say, hope never dies. It is never, ever too late. To every dark and miserable cloud there exists a silver lining. And on this note, we shall proceed to our topic of the day. We will talk about water crisis. Jump straight to the point, did we? Some people find it incredibly hard to believe, while others will be mildly surprised. Water crisis is a harsh reality in this world, and if we do not control this, this could potentially pave the way for another world war, not for power but for resources, and water will be one of the priceless resources. Before we all feel good and inspired to act on our problem, we feel it is our duty to tell people more about how real this problem is. It is essential to understand the gravity of the situation and to act on it. Talking about causing change and doing big things is all very cool and brave and heroic. But if there is no inspiration, when there is no conviction, there is no work done. We face a clean water crisis. The water you drink today has likely been around in one form or the other since dinosaurs roamed the earth like hundreds of millions of years ago. While the amount of fresh water on the planet has remained fairly constant over time, continuously recycled through the atmosphere and back into our cups, the population has exploded in proportions. This means that every year competition for a clean, copious supply of water for drinking, cooking, bathing, etc. intensifies. Water scarcity is an abstract concept to many and a stark reality for others. It is the result of myriad environmental, political, economic and social forces. Fresh water makes up a very small fraction of all water on the planet. While nearly 70% of the world is covered by water, only 2.5% is fresh. The rest is saline and ocean-based. Even then, just 1% of our fresh water is easily accessible, with much of it trapped in glaciers and snowfields. In a sense, only 0.007%, a very small number of this, is available to fuel and feed its 6.8 billion people, or rather 7 billion people by now. Due to geography, climate, engineering, regulation and competition for resources, some regions seem relatively flush with fresh water, while others face drought and debilitating pollution. In much of the developing world, clean water is either hard to come by or a commodity that requires laborious work or significant currency to obtain. Water is indeed life. Wherever they are, people need water to survive. Not only is the human body 60% water, the resource is also essential for producing food, clothing, and even technological items like computers, moving our waste stream and keeping us and the environment healthy. Unfortunately, humans have proved to be very inefficient water users. According to the UN, water use has grown at
more than twice the rate of population increase in the last century itself. By 2025, an estimated 2 billion people will live in areas plagued by water scarcity, with 2/3 of the world's population living in water-stressed regions as a result of use, growth, and climate change. The challenge we face now is how to effectively conserve, manage, and distribute the water we have, as well as change our mindset towards it. Water scarcity involves water stress, shortage or benefits, and crisis. This may be due to both natural and human factors, but many reports suggest that the scarcity is more due to human factors than anything else, such as industrialization, irrigation, domestic use, etc. As a country that receives copious rain, water scarcity in India is mainly attributed to human factors, such as the population of the country itself. It has increased bit by bit since independence. The absence of comprehensive family planning and a lack of education may have contributed to this. This, in turn, has increased the demand for water, but no government has so far been able to resolve the difference of water distribution. More than 50% of the country's population lacks access to safe, clean drinking water. Corruption and lack of planning and coordination are also blamed as factors for water scarcity in India. Many projects to supply safe drinking water are often stuck in red tape. More than 80% of water needs of this country is met by exploiting the groundwater resources. This has aggravated the depletion of the water table and led to an unprecedented water shortage. More than 75% of the water resource are wasted or washed off due to lack of storage planning. It is not only us but even animals who suffer. Being the prime intelligent species as we are, it is our responsibility to coexist with nature and take care of lesser beings, or even equal beings we should say. Very close to us here, the acute water shortage in the forest areas of Tamil Nadu's districts of Madurai and Indigal has led the Indian gores found in the forest of the region to death as they come in search of water and end up dead by falling into the wells. Not simply in India, but the issues of water scarcity are seen. The world is acting upon causing so-called development of its countries and its people, but also very often it is doing that at the costs on the environment. There are plenty of river problems all over the world. Our rivers are heard to be drying up, getting polluted, being rendered useless either due to contamination or because of having hardly any more water left in them. Some examples include the Colorado River in the United States of America. It is one of the most used and contested waterways on Earth. It provides water to nearly 30 million people and has many dams and diversions along its route. Because it is so heavily tapped for agriculture, industry, and so on, the Colorado River rarely reaches its delta and the Gulf of California. About 1/10 of the river's former flow now makes it to Mexico, but most of that is used for farming and cities south of the border. Coming nearer to our country, we find the Indus River in Pakistan. The river, which is considered as the lifeline of Pakistan and from where India originally derived its name, the beds of which river formed the home grounds of the ancient Indus Valley civilization. This river faces a threat to its existence and in fact is facing an existential crisis, and most of it is because of man-made causes. Waters from the Indus are drawn for household and industrial use and support about 90% of the agriculture in this arid country. The Indus is one of the greatest rivers in the world, so exploited that it no longer flows into the ocean at the port of Karachi in South Pakistan. Choked off from its water supply, Karachi is plagued by increasingly brazen water thieves and riots over scarcity. Many in the water-stressed delta blame wealthy landowners upstream for taking water out of the river. Going to Central Asia, we have the Amu Darya and the Sir Darya rivers.
Many school children know about the sad tale of the Aral Sea, once the world's fourth largest inland water reservoir, or an inland sea. The sea was once ringed with prosperous towns and supported a lucrative muskrat pelt industry and thriving fishery. The Aral Sea was originally fed by these two rivers. The former is the longest river in the region, sneaking through thousands of miles. But in the 1960s, Russia decided to make the steppes bloom. So they built an enormous irrigation network to irrigate sprawling fields of cotton and wheat in Kazakhstan and Uzbekistan. The system was leaky and inefficient, however, and after several decades, the Amur area has lost so much of its flow that it no longer reaches the Aral Sea. It ends about 100 kilometers away from the banks. In China, we have the Yellow River. The Yellow River happens to be the second longest in China after the Yangtze and is the sixth longest in the world. It was the cradle of the earliest known Chinese civilization, and it has a long and complex history in the region. Numerous floods over the centuries resulted in catastrophic loss of life, including a flood in 1931 that killed 1 to 4 million people. Since 1972, this river has frequently run dry before reaching the sea thanks to extensive diversion, largely for agriculture. In 1997, the lower Yellow River did not flow for almost 230 days. Such a dramatic decrease in water has choked off the ecologically rich delta, which is also eroding due to loss of silt. In Australia, the Murray River is one of the main rivers. Some experts have warned that the troubles in Australia's Murray River basin may be a harbinger of water-stressed regions can expect in a warming world with rising human population. The Murray is Australia's longest and most arguably important river, stretching from the Australian Alps across the inland plains to the Indian Ocean near Adelaide. As a result of irrigation, the Murray Valley is Australia's most productive agricultural zone and is widely known as the nation's food bowl. However, withdrawals have resulted in rising salinity, which threatens that agricultural productivity. The river is also source of 40% of Adelaide's drinking water and most of the water for many smaller towns along its length. Disruptions and diversions have reduced the flow so much that the mouth of the river closed due to silt formation at the beginning of the 21st century. Only dredging it is able to keep the final channel open, both to the sea and the lagoon of the nearby Coorong National Park. The Murray faces serious environmental threats, including polluted runoff, especially from farms in the 4 Australian states, and introduction of many invasive species. Similar problems affect the Darling River, which flows into the Murray at Wentworth. The Darling is known as a main waterway of the outback, but some years it is so tapped and affected by drought that it hardly flows at all. Now these can be seen as omens about what can happen in the future. Human psychology is a very fragile thing. Due to lack of water resources, we can predict water wars happening in such very sensitive regions of the world. Come to India itself and take the case of the Teesta River that flows into the mainstream that enters Bangladesh. The Teesta River flows about 300 kilometers through the Indian state of Sikkim into the Brahmaputra River in Bangladesh. It starts in the Himalaya, where it is fed by snowmelt, and then it carves its way through temperate and tropical valleys. The Teesta, often called the lifeline of Sikkim because so many people depend on it for their survival. But in recent years, it has been so tapped for irrigation and such other uses that it has largely dried up. Fishermen are no longer able to make a living along its banks, and thousands of farmers have lost their water supply. Even so, just look at the Indian government's strategy, the psychology of the people that rule us. India goes ahead with plans to build new series of dams along this very fragile river system in a bid to generate electricity. Geologists warn that the weight of sediments that pile up as a result
could trigger earthquakes in the seismically active area. Reasonable sharing of the Teesta River is the only way to improve the ecological situation in the area. Is there a brighter side to this water crisis? How do we reverse this? Most importantly, is it even possible to do that? We may say that yes, we can, but can we imagine the sheer magnitude of changes we'll need to perform? This can undermine our mind, and our psychology being as fragile as it is, we might give up. People give up. So we shouldn't do that. It is possible to save ourselves, but it will be a humongous task. But we should not run away. This task is ours and our duty to our future generations. There exists a ray of hope for the future of Earth, for our future. We sign off today's session with this simple message: save water, but save yourselves as well. In our next episode, we will talk about some positive efforts to reverse this water crisis. We take up cases of people who have this mental mindset to do something in this world and make a good change. Until then, be responsible and spread the awareness. This is Manish Deo signing out, and you were listening to The Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என்னென்னம் நீ வந்தம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும். கரம் பிடித்து நடைபயின்றேன், நீ தோள் சுமந்தாய் உலகை ரசித்தேன். உனை உருக்கி என்னை வளர்த்தாய், நீ ஒளி கொடுத்தாய், நல் வழி நடந்தேன். தவம் என்ன செய்தேனோ நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. என்னென்னம் நீ வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும், தந்தை போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. காதல் கொண்டேன், காத்திருந்தேன், நீ கரம் கொடுக்க நான் கரை சேர்ந்தேன். சோர்ந்திருந்தேன், சேர்ந்து நின்றாய், வீழும் முன்னே நீ தாங்கிக் கொண்டாய். இனி வரும் பிறவியும் நான் உந்தன் மகனாய் பிறக்கவே. வரம் ஒன்றை கேட்கிறேன், அதை தருவாய். தந்தை எனும் மந்திர சொல் தாலாட்டுமே என்னை என்றும்,
போல தோழன் இல்லை, என் தந்தை இன்றி தெய்வம் இல்லை. வரமாய் வந்த தெய்வம் நீ, தவமாய் கிடைத்த செல்வம் நீ, என் எண்ணம் நீ, வண்ணம் நீ, எந்த தந்தை நீ. கேட்ட பாடலை பாடியவர் அஜய் ரமணா, இசை முருகானந்தம், பாடல் வரிகள் முனைவர் மோகன ஸ்ரீனிவாசன், தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi Priya, did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 3164668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawal. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible?
I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter, and we should directly approach the police. Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise, and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so. Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud, and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes, and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations, and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam, and Sneha Gantasala as Priya. It's time to pick some words in glossary box with Miss Ahitya and Vit Community Radio 90.8. Manifest. M-A-N-I-F-E-S-T. A written statement produced by a political party, usually before election, to let people know about its belief, plan, etc. Synonym of the word manifest is evident, clear. Antonym of the word manifest is hidden, unclear. And to use it in a sentence format, the failure of the government to control crime is quite manifest. To pick more words from glossary box, stay tuned to Vit Community Radio 90.8. Chintu, don't you think the greenery which used to be around us is missing somewhere these days? Yeah? I feel you are not interested in this conversation. No? You know what many people these days are like? They close their ears and eyes and don't want to see what's happening around them. Okay, tell me what's the matter. I was saying let's bring some saplings and plant it around our home so that it looks more clean and green. Fine, let's do it. Go green! Welcome to Experts Talk in Vit Community Radio 90.8. Clay pottery to galaxy, agriculture to astronaut, teaching to technology, a discussion on anything and everything. Dear listeners, this is VIT Community Radio 90.8. Welcome to the program Experts Talk. Today I'm honored to welcome Ms. Swapna Sundar, the CEO of IP Dome, a Chennai-based boutique firm specializing in IP strategy. Ms. Swapna Sundar has completed postgraduate diploma in patent laws from the Nalsar University of Law
and an ML in International Economic Law from the Brussels School of International Studies, Belgium. She also practiced civil law in Madras High Court and was also the regular and guest faculty in various institutes, including our Vellore Institute of Technology. A book, IP Smart Workbook, published recently. It is a lab-to-market guide to inventing. IP Dome relies on creative engineering of the business to solve issues or satisfy needs of clients and stakeholders. So I once again, I'm pleasure to welcome you, ma'am, to the show Experts Talk. Ma'am, so what is intellectual property rights? Right. Thank you for first asking me to be Welcome, here. ma'am. I'm honored as well. Intellectual property rights are those rights that people who have good ideas and inventions and write books or music, they can protect those rights, and it helps them to commercialize them and eventually make some money from them. Ma'am, so who all can file patents copyright? Any individual can file if they have something innovative? or- Yeah, that's right. So, patent is filed for an invention. An invention has to be either something mechanical, or it has to be a process, or it has to be a way or method of achieving some technology oriented result. Then you can get a patent on it. You could also get a copyright on such activities like music or a book or a poem, a story, a performance. Those you can get copyrights on. Ma'am, so what all can be patented? Anything which is innovative, creative? Well, apart from being innovative and creative, one of the most important things is that they should be industrially applicable. So a painting can be copyrighted, but it cannot get a patent. And a single prototype of something which is not industrially manufacturable cannot get a patent. Similarly, something very imaginary like a time machine cannot get a patent. So it is something that has to be industrially applicable, it has to be useful, and it has to be inventive to So get a patent. what are all the procedures involving for an individual to file patent in other countries? Not only in our country but in other foreign countries. Patent is a domestic right, which means that for every country you have to get a different patent. The rules are fairly common across the world, but the laws are somewhat different. Like in India, it's slightly tougher to get a patent on in certain areas like software, but in some countries like the US, it is easier. Some of the countries in Africa like Namibia, Tanzania and South Africa, there is no examination. So you will just get a patent if you file it. In India, there is an examination. In the US also, there is an examination. So there are two ways of filing a patent abroad. One is to directly file it in the Patent and Trademark Office of that country, like in the US, USPTO, or in the UK Patent and Trademark Office. Or you can go through something called the PCT, which is a Patent Cooperation Treaty of the WIPO, the World Intellectual Property Organization. So you file the application there first, then you get a long window in which you can do your market research, and then you can go to individual countries. So is it easy to file a patent in other countries than in our country? I wouldn't say that. Filing a patent is not difficult. It is a series of forms, and there is a particular format in which an invention has to be filed. But the filing itself is not so difficult. The drafting is very difficult, and also the drawings and illustrations are tough. But the more important part is getting the patent granted. For this, you may need the help of a lawyer sometimes, or you may have to do some changes in the application that has been filed. So, yeah, filing is easy. Getting a patent is tougher. In some countries, maybe you can get a grant earlier. In India, it takes about 5 to 6 years to get a patent in general. In maybe software, you could get it in 2 or 3 years sometimes. But in some other countries, the timeline may be shorter. So it depends on our copyrights, everything. It would depend on the technology. It would depend on the laws of each country, and it depends on the queue. So if there are a large number of patents being filed in chemistry or biotechnology, Same so topic. correct, same subject. domain. So what happens is that the number of examiners, you can't keep hiring examiners. If the examiners are very busy, it may take longer. Longer time. Yeah. So what are all the duration for a patent grant at domestic and international level? So you file a patent, let us say this month, which is June, then you get 12 months to file a complete specification. So here you can file a provisional specification, and then you can work on it for 1 year, and at the end of that you file a complete specification, and 18 months from then you have a publication. So the document gets published, everybody can access it, and after that it gets examined.
So you have to file request for examination in India, otherwise it won't get examined. So once it is examined, it is about 6 to 7 months if it is granted. Long process, ma'am. It is a long process. So unless you think it is valuable, it's not a recommended process. It's also very expensive. So unless you see value in it, you shouldn't waste your money. Yes, ma'am. Ma'am, so how to monetize IP, intellectual property? Yes. It's a very tough process. Some companies are very good at it, like some pharmaceutical companies and so on. But the general statistics are against IP. So something like 3 out of 5,000 patents get marketed. So the ratio is very poor. Low. Yeah. Yes. And if you're looking for a blockbuster, you might be finding 1 in 10,000 patents. So monetization is a tough process. Some companies, like I said, are good at it, like Microsoft. If you have a good supply and distribution chain, if you have a good product line, if you have many products in the pipeline, then it's easy. But if you have a single patent, like many inventors or many colleges have 1 or 2 patents, then it becomes tougher. But that's the process that I've talked about in the book, Yes, in ma'am. IP Smart. Yes, ma'am. So Yeah. share your experience about the book. Yes, okay. So the book has been a long time in writing, some 2 years. I have been writing the book. So I'm glad that it got published finally. But we talk about a number of processes that we are using in IP Dome currently. So from how to document a book, how to document a patentable research project, how to take it forward, and how the documentation should be protected so that it remains a secret until it is filed. Because if it is not a secret, then somebody else might take it away from you. And That's they'll right. end up in plagiarism. Absolutely, absolutely. So then it becomes invaluable. Yes. So apart from that, it also talks about standardizations and regulations. Like every country says that if you want an electrical equipment, then it should subscribe to certain standards. Or if it's a motor vehicle, then it should subscribe to Bharat efficiency standards, emission standards, and so on. So we talk about that, how inventors should be aware that in every product there are safety standards, quality standards, regulations that the law requires. Many inventors don't think about that. So we highlight those requirements. It's very difficult for an inventor to make many pieces. 1 prototype or 2 prototype is okay. But to make 50,000 units per month becomes an issue. So they have to collaborate with some market player or set up their own unit. So a bit of that is also discussed. Yes, ma'am. Did you face any difficulties in your book publishing? No, it was very difficult. Yeah, I sent the proposal to about I think 40-50 academic publishers. One of the issues is that the book is written for engineers, and I'm a lawyer by training initially. Yes, So yeah, there was a disconnect, but eventually it worked. Yeah. ma'am, share about your company, IP Dome. My company, we started this company in about 6 years ago. So initially, I was a patent lawyer, a patent attorney. I'm also a registered patent agent, which means that I can file patents for other Patents, people. okay. But after doing some work, people used to come back and say, I've spent so much money, I'm not able to monetize my patent, I'm not able to make money from commercializing my idea. So that's when we decided to set up IP Dome. So we work at the intersection of the law, the lab, and the market. So we teach people how to strategize to ensure that their patent is protected properly and the right kind of commercialization strategies are applied. So we discuss all those approaches as well. We work with a number of institutions. We work with IIT Madras, CII. We file patents for IIT and CII. Of course, we've been working with VIT for a long time, VIT, TBI in particular. Other than that, the University of Hyderabad, CSIR, Department of Biotechnology. So in most of these places, even when we file the patent, we try to anticipate all these issues, obstacles to commercialization and things like that. Yeah. So IP Dome mainly relies on creative engineering. Of business, yes. Yes. Of business, yes. So clients come to us at the startup stage and they tell us, see, we want to show a high value for our company, but we don't have a big plant and machinery. So what can we do? So we help them to identify areas where they can file Improve patents, patent. yeah, and collaborate, funding options at different stages. We have also recommended several technologies to VIT TBI. So we help them to do that. We also help them to get copyrights and brand names after doing appropriate market research.
Ma'am, in today's social media, we usually come across with the concept Creative Commons license. So, can you please explain us what is CCL? Creative Commons license. See, many people believe that copyright and intellectual property itself is wrong, it is evil, because it pulls down knowledge. People are not allowed to share scientific knowledge, they're not allowed to build on scientific knowledge. So if you see, if there is an invention and you patent it, then nobody can do research on it for the next 20 years, which means that certain types of knowledge are circumscribed. Similarly, in copyright, when you tie up technologies like software, algorithms, or platforms in copyright, then others cannot use them. And this is bad for scientific development. So without rationality, it causes harm to the growth of science. And therefore, some people came up with different types of concept. One of them is copyleft. So copyleft manifesto believes that we should not copyright. Everything in the digital media should be open. Everybody should be able to share their developments in software and things like that. Then there is Creative Commons. Creative Commons are those commons which are open for people to use in a non-commercial way. So Wikimedia is a Creative Commons license, which means I can take images from there, I can use the knowledge, I can use the data, but I must use it in a non-commercial way, and I should make it in return available to everybody. There is another process called open source software. So today you have Windows and Oracle and Java and SAP and so on, which are closed source, proprietary source softwares. So instead of that, you have open source software, which means people can use it freely, can develop it freely. Again, here there are certain license conditions, like you should not use them, you should acknowledge that the previous developer has developed this and give him his copyright. But at the same time, you should see that it's all open for other people to develop and use. Yes, ma'am. Yeah. So these are very good things. And in fact, there are some such processes also available in the Indian Patent Act. One of them says that when you have a patent, you should use it. So in 3 years, if you have not used it, nobody has made benefit from it, society has not benefited from it, then other people should be able to use it. So definitely, I endorse such views. Okay, ma'am. Ma'am, so can you explain the usage of copyrighted materials for non-commercial activities, media, like? Yes, students are perhaps the largest group of people who use copyrighted material for non-commercial purpose, which means they are reading, they are analyzing, they are philosophizing, they are writing research papers. Studies. Absolutely. So on the other hand, there are people who will take this content and publish it into other books and sell it, which might be a commercial use. In non-commercial use, it is not that everything can be used. When you write your research paper, you can copy a certain amount, which is called fair use. So normally the fair use component is 5% of any literature, or up to 5 to 10 pages of a big book. So it's not that you can copy everything. If you copy everything, it becomes plagiarism. Right. So even if it is free use or fair use, it should still be circumscribed by certain limitations. So we can take countable words like from a copyrighted. You can. Ideally, 5% is what should be allowed or is allowed. You should also look at your guidelines if you have them in your university. But this kind of work also preserves the moral right of the author. So the author has a copyright, he also has a moral right. So it is not that if he is not making money from it, I can just use it. Yes, right? ma'am. He also has a moral right, which means that if he has used a certain paragraph in a certain context, then it is our duty to reproduce it in that context. We cannot take it out of context and say he has said this. Yes, right? ma'am. So those duties are there, even if it is free use. Ma'am, so share your views about domain speculations and speculators. This is interesting. Many domains. A domain speculator, I think, would be a person who blocks a domain without having use for it. So let us say that Nestle doesn't have a domain, doesn't have a particular domain. So I go and register www.nestle.com. Then when Nestle wants to register it, they have to come and ask me for it. Yeah. So here again, there should be a rational reason for why you are blocking a domain. I saw in the newspaper some time ago, and the ICANN is coming up, the internet, the organization that controls names and domains on the network is coming out with policies about how these things should be done. And when high-level domains are coming out, like right now, if it is a university, you get .edu, isn't it? .com, .org, .edu. So now they are trying to say you could actually get .swapna sundar.
Yes, ma'am. So when these kind of things are happening, I think this is quite an interesting area to see how this will work out. Yeah. Ma'am, share your experience or encouragement for women in engineering domain. Right. I don't see many women engineers. In fact, I don't see many women in my field either. Often when I go and sit in a panel which is discussing stakeholders in the IP domain, or we are having a conference on IP, normally I'm probably the only woman, or there's only one other woman. And I often find that there are not a sufficient number of women engineers. And time and again, research has shown that companies that are led by women, engineering companies that are led by women, like Yahoo currently, do better. You know, they have a better financial record, they have a better personal record, they have a better HR record. And I think there should be more women in industry, particularly the science and technology industry. I also find that a number of girls who take up engineering often lose interest, probably because of family pressures or because of personal interest. And as a result, I think half the workforce or half the creative ability of the workforce is lost. So I think more girls should definitely stay on in engineering, and their families should definitely support them to stay on. I also think that engineering as a discipline is also becoming less and less creative in India. Is being reduced to body shopping and outsourcing and contract labor. So I think some of the interest is lost there. So science and the creativity of science, the passion of science is lost when you are put in an air-conditioned building for 13 hours and doing mind-numbing work. So I think some amount of creativity should be restored, and I hope that in future we will see that. Many women in I hope engineering so. domain. I surely hope so. Yeah. Ma'am, and share your advice for the future entrepreneurs. In India, it's tough for me to encourage people into entrepreneurship without sounding like a hypocrite. Yeah, because we are so stifled we're so structured in our thought process. So if you see, the largest entrepreneurship organization going on in India is food business. Everybody can open a chai shop or open a small restaurant or a big restaurant or a fast food restaurant or a foreign restaurant or whatever, but we don't have an open mind toward entrepreneurs. Very often, if you're an entrepreneur, you won't get married, particularly if you're a woman. Again, a problem for the women. Absolutely. So it's difficult to encourage people towards entrepreneurship when society is so limited in their thought. I often find that men don't get married if they're entrepreneurs. You know, they want their daughters to marry men who are in the government, who have a steady job, who have pension. And an entrepreneur cannot guarantee all this. This month I got no income, next month I may get twice as much income or 3 times as much income as the average of my whole year. And similarly, work varies. One day I may not have work, the other day I may be working 24 hours round the clock, and you really don't have time to go on vacation regularly. You can't take off every month or once a year on a regular basis. It becomes tough. So with all these thoughts in mind, I find it difficult to encourage entrepreneurship. But on the other hand, it's very rewarding working for yourself, seeing your balance sheet grow, seeing your team grow, seeing your vision come to life is a completely different feeling. Yeah. I don't think working for somebody else will have that feeling. Definitely not. And plus, working with technology, working in a creative space, designers, inventors, students is like really, really rewarding. At the end of the day, you are at the cutting edge of that science and you've met the people who are doing the best kind of work. The rewards are all inside, I think. Unless you really make it big and you become a blue chip company, it's hard work and passion together. Mama, being a successful woman, how do you manage your social life and personal life? It's tough. I wouldn't be able to do it without a very supportive husband and a very supportive family, definitely. But at the same time, I think it also is important because I think we need to have an ambition of our own and we need to also have a life of our own. So I think it's great, but it is the balancing is almost a constant tightrope walk. Like today I'm here and my kids are alone at home, and very soon it'll be dark and they'll be asking for me. So it's a balance. It's a tightrope walk. Ma'am, is there any anti-copyright infringement organization which will protect the copyrighted materials from illegal usage? There is no anti-copyright organization. The police is the organization who's supposed to protect you.
But there are some organizations which will enforce the rights of copyright holders, like the performance rights organizations. These organizations will, for a fee, for a subscription fee, they will take your copyright data or details and they will protect you so that you don't have to go after every person who infringes. So I don't know if you know this, but I think it was IPL 2 years ago in Bangalore where they were playing some music without paying royalty. So actually the PRO, the performance rights organizations, went there and they fined them and then they got more royalty for the copyright owner. So such organizations exist. But otherwise it is the police that is supposed to protect you, and you're supposed to file a case in the district court for copyright infringement and then get your damages or remedy. Ma'am, we find in Indian cinema we have made many more steps to stop piracy. But in this digital world, we have more people who do illegal copies of the films. Is there any other option to stop these activities? Yeah, it's an interesting question because I think our producers are the biggest copyright thieves. I have seen so many American movies being copied by our producers, but I don't think that it counts as piracy. Some 15-year-old is selling CDs, then he gets trapped by the police and put in the jail. Right, the police, interestingly, in India in Tamil Nadu there is a law by which copyright piracy of films has been made an offence under the Gundas Act. So if you do it 3 times, then you are put into jail and certain actions are taken against you. In the digital media, it becomes very tough. It is difficult to control. So at the same time, there were groups like BitTorrent and others who are doing it in a way which you can't trap. Okay. Yeah, so they do it through software, they do it through other means, they keep shifting their IP addresses and so on. So I look at it like this, and my ideas may be different. I see that, if there is a movie that is really worth watching on cinema, then you go and watch it there. If it is Isn't not. it? If it is an Avatar, Avatar movie by James Cameron, is not worth watching on CD on your laptop. So you will go to the theater and watch it. Or if it's Gravity, which just makes no sense if you watch on your screen, you will go and watch it in the theater. Big screen. Yeah, you would, because it just makes so much more difference to watch it there. On the other hand, also it is important because independent movie makers would lose a lot through piracy. How do you do it? There are some software technologies. One is what they offer on YouTube. So in YouTube, if you register your content early with YouTube, then they map it. And if someone else is registering the same content as their content, then this particular map will alert YouTube that subscribers' copyright is being violated or infringed. And YouTube will stop that content from being uploaded. Other than that, there are also mechanisms by which you can stop companies like BitTorrent from showing these content. But peer-to-peer sharing is very difficult. Suppose I was about to share a movie to you from my laptop to yours, then it takes a lot of effort from the administration to identify every bit of transfer like that. Yes, ma'am. So yeah, I would say if the movies were really good, we wouldn't be transferring them like this. Yes, ma'am. Ma'am, so digital rights management, please share something interesting about this. Yeah, Mainly DRM is something that is not really taken off in India. By law, it is very loosely constructed, but it has a lot of value in Europe. And digital rights management will tell you how to use a CD. You can control its use and copy and change or modification to the CD using DRM. But in India, those rights are not really protected. And moreover, we are not developing that much content to have a real value. Rights. Yeah. Ma'am, so how can we differentiate reinventing a product from copying a product or stealing the techniques to manufacture the product? How to differentiate between copying and... Yeah. So we are known to be very good at reverse engineering, India. Yeah. So we take a tablet and we can reverse engineer it in about 48 hours, I think. So that kind of thing is infringement, but only if that company has a patent in this country. Okay. Otherwise, there is nothing to prevent you from copying or redesigning around it or reverse engineering. Now, a reverse engineered product cannot get a patent
because it is not new Yes, ma'am. or inventive. But if you design creatively around a patent, let us say there is a patent for a drug, for a paint or a chemical, now you have reverse engineered it, but you have come up with a completely new and inventive either product or process based on that, that could be patented. A copied product cannot be patented in different countries, because when the examiner is doing a search, he's doing a global search. So if any part of that product or any part of that process is available in any other country, it will show up in his search. So your product has to be inventive over that, otherwise you won't get a patent. Yes, ma'am. Ma'am, what is your secret of success? I don't know if I'm really that successful. I think in my company we've just been following a vision to see an inventive India, to see students invent with courage and to take those inventions to market. So that's the vision we've been following, and if we are succeeding, it's only because of that. Yes, ma'am. Thank you so much for Thanks coming so into much. our show, and it was such an immense pleasure for me to interview you and for sharing your experience for the other VIT students. Thank you so much, ma'am. You're welcome. Thank you very much. Dear listeners, you are listening to the program Experts Talk in VIT Community Radio 90.8. Thank you for listening to Experts Talk. Until we catch you on our next discussions in various fields, keep waiting and stay tuned to VIT Community Radio 90.8. ஹாய் குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம் நான் உங்கள் லீஷு. ஒரு இடத்துல இருந்த எலி, முயல், குரங்கு, வெட்டுக்கிளி இந்த நாளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பழகி வந்துச்சான். ஆனாலும் அவைகளுக்குள்ள அடிக்கடி யார் அழகுன்ற விவாதம் இருந்துகிட்டே இருக்குமா. ஒவ்வொன்னும் தன்னோட பெருமைய தானாகவே புகழ்ந்து பேசுமா. ஆனா அதுல முயல் மட்டும் எப்பவுமே மௌனமாவே இருக்குமா. நம்ம 4 பேர்ல நான் தான் மிகுந்த அழகு, மனுஷங்க கூட எங்க இனத்துல இருந்துதான் தோன்றியதா சொல்லுவாங்கன்னு குதிச்சு குதிச்சு நடனமாடி சொல்லிச்சான் குரங்கு. நாங்க மனுஷங்களோட வீட்டுக்குள்ளேயே புத்திசாலித்தனமா ஒளிஞ்சு வாழுறோம், எங்க கிட்ட அழகும் அறிவும் இருக்கு, அதனால நான் தான் அழகு தேவதைன்னு சொல்லிச்சான் எலி. மனுஷங்க திட்டும் போது கூட குரங்கு முகம் எலி முகம்னு உங்களை வச்சுதான் திட்டுவாங்க. நான் சின்ன உருவமா இருந்தாலும் கிளியோட நேரத்துல அத போலவே அழகா இருக்கேன் அப்படின்னு பெருமிதத்தோட சொல்லிச்சான் வெட்டுக்கிளி. நான் இந்த அழகு போட்டிக்கே வரல, ஆளை விடுங்கன்னு முயல் சொல்லும் போது 3 சேர்ந்து சிரிச்சதாம். முயல் மெதுவா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுச்சு. என்ன இருந்தாலும் வெள்ளை வெள்ளைன்னு முயல் ஓடி வரும்போது அழகே தனிதான்னு குரங்கு சொல்ல ஆமா ஆமான்னு ஒத்துக்கிடுச்சான் வெட்டுக்கிளி. நிறமும் அழகும் மட்டும் இருந்தா போதுமா, அறிவும் புத்திசாலித்தனமும் எல்லாம் இருக்கணும், அப்பதான் அழகியா ஏத்துக்க முடியும்னு எலி சொல்லிச்சான். அப்போ வெட்டுக்கிளிக்கு சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சான். நமக்குள்ள ஒரு அழகி போட்டியை நடத்தலாம், ஆனா நடுவர் யாருன்னு எலி கேட்க நடுவரா நான் இருக்கேன்னு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாருடான்னு திரும்பி பார்த்தா மரத்து மேல ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்தது. நீங்க 3 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நாளைக்கு முயலையும் அழைச்சிட்டு என்னோட வீட்டுக்கு வாங்க, ஆனா நான் யாரை தேர்ந்தெடுக்கிறேனோ அவங்க தான் அழகு ராணி, எல்லாரும் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு முகவரியையும் கொடுத்துட்டு காக்கா பறந்து போயிடுச்சான். மறுநாள் எல்லாரும் சேர்ந்து காக்கா வீட்டுக்கு போகும்போது வழியில குருவி ஒண்ணு வலியால துடிச்சிட்டு இருந்தது. எனக்கு யாராவது உதவி செய்யுங்களே, ஒரு சின்ன பையன் கல் எடுத்து என் கால் மேல போட்டுட்டான்னு குருவி பலவீனமா உதவி கேட்டது. ஆனா குரங்கு நாங்க அழகை போட்டிக்கு போயிட்டு இருக்கோம், அபசகுணமா பேசாதன்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அதுக்கு பின்னாடியே எலியும் வெட்டுக்கிளியும் கூட போயிடுச்சான். முயல் மட்டும் அந்த கிளிக்கு ஓடி போய் அவசர அவசரமா மருந்து எடுத்துட்டு வந்து போட்டுச்சான். முயல் லேட்டா போனதுனால மத்த 3ம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். காக்கா அறிவுக்கும் அழகுக்கும் மார்க் போட்டுட்டேன், இனி உங்க நல்ல குணத்துக்கு தான் மார்க் போடணும்னு சொல்லிச்சான். உங்கள முயல் தான் ரொம்ப அழகு, அது மட்டும்தான் ஆபத்துல இருந்த குருவிய காப்பாத்துச்சு. உதவும் நல்ல மனசு உள்ளவர்கள் தான் உண்மையில் அழகானவர்கள்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சான். இத கேட்ட எலி, வெட்டுக்கிளி, குரங்கோட முகம் அஷ்டகோணல் ஆயிடுச்சு. இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம யாருக்காவது உதவி செய்தால் அது ஒரு நாள் நமக்கு எதிர்பாராத பலனை தரும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்?
இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஈஷு. பாய் குட்டீஸ். VIT Achievers, an interview series at VIT Community Radio 90.8. An age is called dark not because light fails to shine, but because the people refuse to see it. Meet the people who have seen light wholeheartedly at VIT. Experience sharing, exploring achievements more and more with exciting personalities at VIT Achievers. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8 FM. This is the show VIT Achievers and your host Khushwant welcomes you today. So, today we are with one of our very esteemed guests for today and he is Faisal Kapasi. So, what has he done? What has his experience been? What has he achieved and how does he plan to move ahead in life? Let us talk to him, let us interact with him and let us get some inspiration so that we can move ahead in life with sky as our aim. And as friends, all of us know that whenever we do anything with all our heart, things just happen and sky is the limit. So, a great welcome to our show, Faisal, today. A very warm morning. How are you? I'm fine, Khushwant, and thank you for this show. It's been a great experience till here. Hello everyone, I'm Faisal Kapasi, currently studying in third year Mechanical Engineering core. So, Faisal, first of all, let me introduce your achievement to all the listeners who are listening to us. So, friends, Faisal has been selected in a competition by the name 25 under 25 in Campus Diaries. And this competition was all about presenting to the world what has been your work in the past years in the university after you have joined as a college grad. So, we'll be interacting with him on what has this competition been all about and what has he got to learn and grow as a student. So Faisal, can you tell us in brief, first of all, what was your category all about and how did you go about the competition? How did you come to know about the competition, most important? Okay. At first, I saw it on the internet. Like, okay, this is quite a huge thing for being selected 25 under 25 in all over the India. So, okay, I registered for it. I made my profile, but nothing was there at first. I just made my profile as we make our profile just on some any other website. I left it there. After some months, my one friend referred to them that, okay, this is Faisal Kapasi. He does projects. So, quite innovative projects. So, just talk to him. He can be the candidate for science and technology category. So, they called me. The campus diaries, that is Shantanu, who was controlling or handling the science and technology department. I meant as a coordinator for the science and tech department. So he called me, he asked about my projects, what I did, what I am doing now, what are my future plans, and just said, okay, do send me your work. I'll send an email ID. Just send me your work in a Word document. So, okay, I was again a bit lazy, right? So they little bit forced me, like, please send us. The time is passing on, so please send us. So then one night I didn't want to do my projects, but just prepared a document and sent them. Okay, what will happen I don't know. I just no expectations were there. So after some months, they told me to update my profile on Campus Diary. So after that, I went to just visit to my grandmother's place. I skipped the date for updating the profile. I had no expectations. Okay, I will get this. After in February 23rd, right? So I was just sitting with my friend, and I got to know at that moment that I was selected. I can't believe that because I hadn't updated my profile since, right? So the document which I sent it was more than enough for them to see that what projects I'm doing. I send them the screenshots, the details, what I'm doing now, what are my positions, everything. So they selected on the basis of the projects or the work or what are you making a difference in 3 to 4 years of your life. Maybe it
you are doing an MTech or you are doing a PhD or something like that. But you should be under 25 years of age, and that was my category, and this is how I come to know and I reached there. Wow, Faisal. So it is glad to know that how the turn of events came about. And rather, when you talked about all this, I am reminded of this fact that my grandpa always tells me that Khushwant, always remember whatever happens in this universe is always for the best of everyone and everything. Even sometimes turn of events, sometimes they force us to think that, oh, things have gone bad, oh, things are not right. But over the time, when we start connecting the dots, we realize that things have actually been for the best of us and for the people around. So something of the same kind had happened in your case. Well, we'd like our listeners to know that this competition had 4 different categories. Faisal, please correct me if I go wrong somewhere. So first of all, one has been science and technology, second being photography, third being writing, and fourth being visual arts and design. There were 25 winners from each category, and being selected as one among 15,000 people, and being selected as one among 15,000 people all across India is a very, very big deal. We heartily congratulate you, Faisal, on such a victory. And obviously, like being a university student, each one of us have equal opportunities, but not every one of us has this guts to balance things in life, because I hope there might have been challenges all across this way. So let us now make our listeners know what were the challenges that you came across and what were the tough decisions you had to make all across this journey. Like from your starting of the university, just brief us about it. Okay, so this was first time away from my home, so far away from Gujarat. So okay, I came here, I saw there many chapters and clubs. Okay, there were nothing there like there in our school, nothing. Right, so here there are many chapters, 20, 50 chapters. Okay, I came here, I was quite interested in aero modeling. I did my aero modeling as an hobby. So I was interested in aero modeling teams or those who take in international competitions in USA. So the major problem faced, I never was in a interview especially, and I had to give my interview to the seniors. Mostly I covered up all the flying teams in VIT for the interview. I reached the third round and then I got rejected because obviously it's not that I expected but to it happen, but it happened. So after that, okay, I made one thing in mind. I made up my mind. Okay, this is nothing, and there are many other clubs and chapters which I can join about, which I can start up as my hobby, which I did at my home. So the problems faced majorly was like I was quite disappointed, but there were my family and friends who always encouraged me up. There's nothing. It's nothing. If you can't get in a club or chapter, it's okay. It's not a problem. There are many others, right? So I was encouraged by my friends and others. So after that, I joined into sales project team, and that was, I didn't expected anything like what it will be, but I joined it then, and it seemed good, and seniors are also good. After that, the major problems faced was to handle out the academics, families, my family, and along with my projects. And there are always deadlines to the projects. You have to keep it up. So I always have to sacrifice something about my academics or my social life, like my friends, which I go about. I have to say them, no, I can't come. And that's the bitter truth of it. But you have to face it. You can achieve, it's not only that you can achieve everything, you have to sacrifice something for achieving something. That's the truth of life. Basically, I had to sacrifice my social time. I had to talk less with my mommy. I had to give less time to my family, like my dad. I went at first year, for example, I went home thrice. That is because I was homesick a little bit. But after joining the chapter and I had the aim to complete my projects, and the only target was that. So I didn't went home. I had to sacrifice that time also. I gave my time that. So okay, after that I didn't expected anything to, and this was the result which came out of it, and I was quite happy, and I was quite. My friends were also happy. Like, okay, if you're doing that much work, you deserve it. So these were the basically challenges which I had to sacrifice my time. I had to give up my time for them. Well, Faisal, I am again reminded of like
something which says that every dark cloud has a silver lining. So there will always be times perhaps in our lives where we'll have to grow in our lives and at the same time have some kind of minute sacrifices, but the point is we won't regret them later. Reason being, we'll have the satisfaction in heart that somewhere I tried my best. Irrespective of what comes as an outcome, I think it's more important to understand that every action has its own reward. Like even as all the epics of India, or be it Quran, be it Guru Granth Sahib, be it Gita, or be it Bible, everywhere this thing comes. Like it's more important to perform your action with all your dedication than whatever results come is obviously not in our hands. So let us accept whatever situations comes in our life. So let us accept whatever situations comes in our life, and it is very important to realize the fact that more than result, what matters is our dedication towards the job. And because the whole journey is important, not just the one day of exam for which we work throughout very very hard all across our years and years and years. So I congratulate you again, Faisal, for braving through all these situations and reaching a point where you have now again some set of jobs to move on in life. So Faisal, as you just told about the 25 under 25 competition, we would like you to tell our listeners and let them know about what are the new pathways which have opened from you after going through this experience of Campus Diaries. Thank you very much, Khushwant, for this. Campus Diaries 25 under 25 is a talent search organization, can be told, and this competition was for the skill set and the talent search. Like what projects you are doing, are you making a change? That was the main theme of this competition. So after this competition, we are connected with our mentors, jury members, other students who were also selected for 25 under 25, and I got to know, I was inspired by them. That okay, at such a young age, they have their own company, or they have their own startup, or they have their own goals, like achieving breaking up world records and everything. So that was the skill set and the level of people I met there. And I was quite inspired by them. Okay, this is not, it's still a start, right? It's not the end, it's still a start. Right, exactly. So, for example, some mentors which I met were trying to break the world record with a single charge electric vehicle. So that was a huge thing, okay? And we offered, or they became as a friends. So we talked to them on the phone, and we just say them, like, okay, sir, I'm in Bangalore, I want to work with you. So he tells that, okay, come up to my home, this is the address, you can work with me. Right. So that was a connection which was there in the Campus Diaries, and it was quite a friendly connection. And apart from that, there were companies, Italian companies and Moroccan startups which came there to see what our skill is. If we have a set of skill which they require, will be offered internship, in short, jobs especially, and according on their expenses. But that was the basically of campus. It doesn't end there. They will have some more companies coming up, connecting with them. So will be offered this internship offers and project offers in future also. Like in upcoming years, like 5 years or that, they will send us mail if the company is interested. We'll get to be having an interview with the company, and if it goes well, then we'll have an opportunity to work with them. That's a huge thing at this age for us. Wow, Faisal, like this is something of very huge scale, and getting a mentorship, and I think it's one of the things which people crave for. There are people who have talents, there are people who have skills, but they crave for mentorship, and they sometimes when they don't get it, they usually repent and say that why couldn't we find people. And I think you're so fortunate that you have got the guidance, or at least the pathway whenever you want, you can approach those mentors for any kind of help across this journey. So Faisal, when you just told this, I was reminded of two things. Point number one, there has been one of the very good old mentors of mine who used to always say me that, Kushwant, remember this fact that whenever you go in a college, you'll always see this, that there are people around you who are much more talented than you are, and they'll be perhaps skilled and will have achievements in fields you cannot even imagine. Like they'll be star at sports, there will be people who might have started their startups all across this university journey. They might be having their own companies. People might be very good singers, they might be very good directors of the movie, they might be very good actors,
what not. Like you'll see people who are very good at science and technology, people may have very good analytical power, speaking skills, what not. You'll see that you'll realize the diversity of talents which exists in the universe. And remember, do not waste this time by having this inferiority complex within you, that why am I not the same as the others. Rather, make use of this time and try to think, what am I good at, rather than thinking why am I not good at what people are good at. Invest this time and try to understand that what are you exactly good at, and appreciate your own skills and as well as those of the people around, rather than becoming sad that, oh, why don't have I don't have this thing or that thing. Because 5 years from now, when you move into the world outside, perhaps these people would not be there around you. What will remain with you is the lesson which you gain all across these years. So Faisal, I think this is something which I am seeing coming through in not only mine life but also lives around you like yours. So, and another thing, as you just told, you got the opportunity to meet the mentors and so many different people who are engaged in so many different activities like startups. So my father also tells this to me, that always have this habit of at least giving a try to every opportunity. Like, what will happen to the maximum? Like, you'll just gain an experience and you'll come back without any success. But at the end of the day, what best can happen is you can win, and then the turn of events which will follow, you cannot even imagine where they lead your life to. Faisal, I am like completely in that nostalgic mode. Whatever things these people have been telling me, I am seeing them coming through in your life. So I'm very, very happy for you, Faisal. Now, Faisal, let us know about your SETS VIT club. What is this club all about, and what is your role in the same? So, SETS VIT, I'd elaborate the name. It's Students for Exploration and Development of Space. Now, it's divided into basically 3 parts. Core part, where they manage the events like stargazing events, you must be knowing of, exactly. right? So, and they also discuss about the theories, basically space related theories. So, and that is the core part. Now comes the outreach part, which they go to teach out in the orphanage, giving them the basic science experience and the knowledge to them. Isn't available in India till now, right? So they are trying that, and that's a good thing. That's one social work which MAD is also doing, right? And comes the project part. Now the SETS project, in which I am there. Again, we are divided into we have co-heads and heads. Like, I'm the mechanical head in SETS project team, and we also do other projects not only related to space, but healthcare products and home automation and everything else, like apps and everything. Because in VIT we don't have the facility to do all the space related projects, and still obviously it's not feasible for a university to spend that much into a space related project unless it's a bigger one. So currently we are working on to 3 to 4 major projects, 4 major projects especially. That is CanSat, that is organized by NASA, and that's an annual competition. Second is European Rover Challenge, which is the biggest competition in the whole of Europe, Rover Challenge, right? The third, we are making a HexBot, that is all-terrain robot for autonomous. It's an autonomous bot, so for surveillance and for for example, if there's a calamity, any calamity, for example earthquake, so we don't have the technologies to guide or to find the people which are in the debris, so that bot will do that. And the fourth project we are working on is the VIT NanoSat program along with ISRO. So still it's in the introductory stage, and the funding is yet to be achieved. After that we'll make the whole NanoSat, and it will be launched by ISRO. So that is one huge project. So this is SETS project team, and it's a project team which does multidisciplinary projects. That is the main thing of this. Okay, I get to know about the Arduino programming and Raspberry Pi and sensors, how they are used. Not only the mechanical part, but also along with me EC, EEE, CS, all work with them. So I got to know everything about that field also. Not everything in literally, but still. So that's the SETS project team, which is a multidisciplinary part of the SETS chapter in VI. Wow. So so it seems that there has been a diverse interdisciplinary approach which you might have got to learn, that it is not only your stream which you get exposed to, rather it is every kind of different interrelated streams, whether it be mechanical, EC, EEE or IT or CSE. Like
sometimes you might have come across people with very good programming skills, sometimes as you just told about the electronic skills. So yes friends, so I think this is some other important advantage which you enjoy whenever you work in a club or with a team of people. Everyone is talented or good at some or the other skills. So you get to learn that other than academic, there is so much to learn in the world that there is no limit to it. As you're just talking about, sky is the limit. Like it's not just about one field. And I am pretty sure you all might be aware with this fact that whenever you apply to good universities in India or abroad, they always see that the level of exposure which you might have got all across your undergraduate years, that is amount of time which you have invested in not only learning to know about academics, your own academics, but rather an interdisciplinary approach, understanding about different fields in your, like being a real engineer. Like let me convey it that way, being a real engineer. So today, as we are talking with Faisal Kapasi, who has been selected under the under 25 Campus Diaries competition, and he has been exposed to so many different experiences all across his journey. We have been talking to him in the past 15 to 20 minutes about how things went about with him, how did he meet mentors, what were the challenges which he came across. Now, also we talked to him about his club, SEDS VIT, what does it do in campus. Now, let us talk to you, Faisal, about something about your hobbies. So, other than your project works, other than your academics, what are the different elements of your life? Anything which you would like to share? Any experience? Anything? Okay, so if we come to hobbies, basically, I dedicate this to my parents because they gave me the freedom to try everything. Like, I did chess, skating, swimming, and football, cricket, everything. They are my hobbies. I play when I go home. It's something. But basically, which I excelled in was karate and also with drawing. So for drawing, I got awarded by President APJ Abdul Kalam twice in drawing. That was a national level competition by NTPC, and international level also consolation prizes and some ranks. Right, that was basically good exposure for me in the drawing part. And for example, in karate, okay, I am brown 2, still left to give my black belt exam. These two are my hobbies which I do or which I follow till now, because in university, after I came to university, all we are busy enough not to follow hobbies. But okay, I crave out time out of everything to still follow my hobbies, for example, drawing and karate. So if I do in free time, I do some sketches and live sketches and everything. And okay, for project and idea thinking, you need to have some skills of sketching where you can put it up on your paper. It's not only, you can't explain everything in your mind, it's how you put it, how you express it. So for me, it's a quite amazing thing because I can express my ideas on the paper easily with my drawing skills. So that is good. These are my basically hobbies. Oh, I'm so glad to know that, Faisal, it's not just about science and technology, but it is also about your own like hobbies, as you just told about drawing and karate. So it has been like very enriching experience to talk to Faisal, to know about how your experiences in the campus have been. Somewhere there have been times when you felt there are so many challenges, like whether it be sometimes sacrificing your social life or sometimes like sacrificing a little on your academics, but as a whole, I hope it has been a good journey for you. Faisal, some time back I had been to IIT Madras for a competition. Now I have this habit of speculating on different things, howsoever random they may be. So I saw the IIT Madras, this small in Sanskrit something was written. I asked the Anna over there, can you please read and tell me what is it written? So he told me it's written Jnanam Paramam Dhyayam. So he told me it's Jnanam Paramam Dhyayam, which means chief goal of life is to keep learning. The more you learn, the more you enjoy, the more enlightenment you get, and the more interesting your life becomes. Like, it is not just about one particular student life or college life which is meant to give you an experience of learning. Rather, it is this whole journey of life where you keep on learning different things from different people. So, for example, from when we can learn from the kids that it is so easy to forgive. Like, they'll fight for some time. Yes. In 1 hour, there's no fight at all. You are my friend, I am your friend, let's play. So, like, there are so many things
which we can learn always from the people and situations around. So Faisal, it has been a very enriching experience talking to you. I would like you to give your conclusive message or a final words of any motivation to your batchmates, to people around, all to our listeners or to your juniors about how should they tackle the confusion or the challenges which they have whenever you come to college, or especially to a new place as you just told. What should they do? Like, whom should they approach? Should they introspect, or should they approach the people they love, whether it be their friends or family? Like, what do you think is the best way out to come out of challenging situations? Okay. For example, in my respect, from my point of view, so from if you are away from home, homesickness, make friends. At first, make friends, because they are going to remain in your university life, in your whole life, right? So make friends and make them good bonding with them, and see to that they are good enough for you and they encourage you, not demotivate you or else, but they encourage you. They force you to do more, and that is what friends do mostly. Okay, so that is it. And decide your role model. That is the important thing. So for example, for me, it was APJ Abdul Kalam, Dr. APJ Abdul Kalam, and Elon Musk. So from Dr. APJ Abdul Kalam, I learned to be humble to people, not to have egoistic nature or anything. Okay, I achieved, but still I have to achieve more, right? And there are many other people in all over the world who have achieved more than me, and that are my inspiration. And always be humble and be respectful to all the people whom you work with. In that way, if you respect people, they will respect you back. So that is the main motto. And give respect to anyone, maybe who is smaller than you or elder than you, right? So that is the main which I learned from Dr. APJ Abdul. And the work life, right? So when you work, just focus on your work, nothing else, right? So that is the main motto. And from, for example, Elon Musk, now he's one of the pioneers in electric vehicles and space technologies. It's not like, if you think futuristic, above, and think unique, out of the box, like no one has thought about it. And obviously there may be coincidences, like where you have your idea and someone has his idea, and you can share your ideas. Always share your ideas, don't keep it to yourself, otherwise they'll vanish up. If you share it with your friends, they might help you, they might guide you also, or they might give comments, on your ideas which may improve them. So that is the thing. And for example, your college life, you may be homesick. Now friends are the closest support which you can have in university. So make friends and do what you love, and don't regret the decisions you make. That is the main thing. Without no expectations, like you're going to achieve, like I'm entering into some competition, I'm going to win this, but if you don't, it's been a good experience. So don't keep any expectations. If you keep any expectations, obviously you're gonna regret that. So without any expectation, without any regret, make decisions freely in your life. So that is the main. Wow, Faisal, like I wonder the amount of experiences and the amount of success mantras which you have in your life. I wish you all the best on behalf of not only VIT Community Radio, but on behalf of the entire VIT University, on behalf of entire universe. I wish you all the very best for all your ventures all across your life. The amount of knowledge which you just shared with all of us right now, whether it be making friends, whether it be being humble, whether it be keeping your role model in life, loving what you do, and always learning to not to regret over the decisions you make and making them freely. Most importantly, never keeping any expectations from people or from situations, rather trying to be as simple as possible in your approach towards life. So Faisal, thanks a lot for being with us in our show and sharing all your experiences, especially for your time when you have been so much busy all across your time. I have been eating on your time for the last half an hour. So thank you, Faisal, for being with us. So friends, this was VIT Achievers, and we were talking to Faisal Kapasi from third year mechanical engineering in VIT, and he has been talking to us a lot and sharing so many experiences of his. We are very grateful for his time, and so you all keep enjoying, keep listening to VIT Achievers, and always remember that every dark cloud has a silver lining. So always keep thumbs up, keep working hard, because life is beautiful and miracles keep happening. So friends, keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners,
You have listened to the experiences and achievements of exciting personalities in an interview series at VIT Achievers. We'll meet you with another personality in our next episode of VIT Achievers. Till then, stay tuned with VIT Community Radio 90.8 FM. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Welcome to another episode of My Bookshop. Today we have picked up the book Gone with the Wind by Margaret Mitchell and Moby Dick by Herman Melville. Talking more about Gone with the Wind. It is the spring of 1861. Scarlett O'Hara, a pretty southern belle, lives on Tara, a large plantation in Georgia. She concerns herself only with her numerous suitors and her desire to marry Ashley Will. One day she hears that Ashley is engaged to Melanie Hamilton, his frail plain cousin from Atlanta. At a barbecue at the Wilkes plantation the next day, Scarlett confesses her feelings to Ashley. He tells her that he does love her, but that he is marrying Melanie because she is similar to him, whereas he and Scarlett are very different. Scarlett slaps Ashley and he leaves the room. Suddenly, Scarlett realizes that she is not alone. Red Butler, a scandalous but dashing adventurer, has been watching the whole scene, and he compliments Scarlett on being unladylike. The Civil War begins. Charles Hamilton, Melanie's timid, dull brother, proposes to Scarlett. She spitefully agrees to marry him, hoping to hurt Ashley. Over the course of 2 months, Scarlett and Charles marry. Charles joins the army and dies of the measles, and Scarlett learns that she's pregnant. After Scarlett gives birth to a son, Wade, she becomes bored and unhappy. She makes a long trip to Atlanta to stay with Melanie and Melanie's aunt Pity Pat. The busy city agrees with Scarlett's temperament, and she begins to see a great deal of Red. Red infuriates Scarlett with his bluntness and mockery, but he also encourages her to flout the severely restrictive social requirements for mourning Southern widows. As the war progresses, food and clothing run scarce in Atlanta. Scarlett and Melanie fear for Ashley's safety. After the bloody Battle of Gettysburg, Ashley is captured and sent to prison, and the Yankee army begins bearing down on Atlanta. Scarlett desperately wants to return home to Tara, but she has promised Ashley she will stay with the pregnant Melanie, who could give birth at any time. On the night the Yankees capture Atlanta and set it afire, Melanie gives birth to her son Beau. Red helps Scarlett and Melanie escape the Yankees, escorting them through the burning streets of the city, but he abandons them outside Atlanta so he can join the Confederate Army. Scarlett drives the cart all night and day through a dangerous forest full of deserters and soldiers, at last reaching Tara. She arrives to find that her mother Ellen is dead, her father Gerald has lost his mind, and the Yankee army has looted the plantation, leaving no food or cotton. Scavenging for subsistence, a furious Scarlett vows never to go hungry again. Scarlett takes charge of rebuilding Tara. She murders a Yankee thief and puts out a fire set by a spiteful Yankee soldier. At last the war ends. Word comes that Ashley is free and on his way home, and a stream of returning soldiers begins pouring through Tara. One such soldier, a one-legged homeless Confederate named Will Benteen, stays on and helps Scarlett with the plantation. One day Will brings terrible news. Jonas Wilkerson, a former employee at Tara and current government official, has raised the taxes on Tara, hoping to drive the O'Haras out so that he might
buy the plantation. Distraught, Scarlett hurries to Atlanta to seduce Red Butler so that he will give her the $300 she needs for taxes. Red has emerged from the war, a fabulously wealthy man dripping with earnings from his blockade running operation and from food speculation. However, Red is in a Yankee jail and cannot help Scarlett. Scarlett sees her sister's beau, Frank Kennedy, who now owns a general store, forges a plan. Determined to save Tara, she betrays her sister and marries Frank, pays the taxes on Tara, and devotes herself to making Frank's business more profitable. After Red blackmails his way out of prison, he lends Scarlett enough money to buy a sawmill. To the displeasure of Atlanta society, Scarlett becomes a shrewd businesswoman. Gerald dies, and Scarlett returns to Tara for the funeral. There, she persuades Ashley and Melanie to move to Atlanta and accept a share in her lumber business. Shortly thereafter, Scarlett gives birth to Frank's child, Ella Lorena. A free black man and his white male companion attack Scarlett on her way home from the sawmill one day. That night, the Ku Klux Klan avenges the attack on Scarlett and Frank ends up dead. Red proposes to Scarlett and she quickly accepts. After a long, luxurious honeymoon in New Orleans, Scarlett and Red return to Atlanta, where Scarlett builds a garish mansion and socializes with wealthy Yankees. Scarlett becomes pregnant again and has another child, Bonnie Blue Butler. Red dotes on the girl and begins a successful campaign to win back the good graces of the prominent Atlanta citizens in order to keep Bonnie from being an outcast like Scarlett. Scarlett and Red's marriage begins happily, but Red becomes increasingly bitter and indifferent toward her. Scarlett's feelings for Ashley have diminished into a warm, sympathetic friendship, but Ashley's jealous sister Intia finds them in a friendly embrace and spreads the rumor that they're having an affair. To Scarlett's surprise, Melanie takes Scarlett's side and refuses to believe the rumor. After Bonnie is killed in a horse riding accident, Red nearly loses his mind and his marriage with Scarlett worsens. Not long after the funeral, Melanie has a miscarriage and falls very ill. Distraught, Scarlett hurries to see her. Melanie makes Scarlett promise to look after Ashley, and Scarlett realizes that she loves and depends on Melanie and that Ashley has been only a fantasy for her. She concludes that she truly loves Red. After Melanie dies, Scarlett hurries to tell Red of her revelation. Red, however, says that he has lost his love for Scarlett and he leaves her, grief-stricken and alone. Scarlett makes up her mind to go back to Tara to recall her strength in the comforting arms of her childhood nurse and slave Mammy, and to think of a way to win Red back. Alright, Anne, so can you tell us something about the author of this book? Margaret Mitchell was an American author and journalist. One novel by Mitchell was published during her lifetime, the American Civil War era novel, Gone with the Wind. For it, she won the National Book Award for Most Distinguished Novel of 1936 and the Pulitzer Prize for Fiction in 1937. In more recent years, a collection of Mitchell's girlhood writings and a novel she wrote as a teenager, Lost Lesson, have been published. A collection of articles written by Mitchell for the Atlanta Journal was republished in book form. So, Anne, what do you think is the theme of this book? The transformation of Southern culture. Gone with the Wind is both a romance and a meditation on the changes that swept the American South in the 1860s. The novel begins in 1861, in the days before the Civil War, and ends in 1871. After the Democrats regain power in Georgia, the South changes completely during the intervening years, and Mitchell's novel illustrates the struggles of the Southern people who lived through the Civil War era. The novel opens in pre-war Georgia, where tradition, chivalry, and pride thrive. As the Civil War begins, the setting shifts to Atlanta, where the war causes the breakdown of traditional gender roles and power structures. When the South loses the war and the slaves are freed, putting a stop to the Southern way of life, the internal conflict intensifies. White men fear black men,
Southerners hate profiteering or domineering Northerners, and impoverished aristocrats resent the newly rich. Mitchell's main characters embody the conflicting impulses of the South. Ashley stands for the Old South, nostalgic and unable to change. He weakens and fades. Red, on the other hand, opportunistic and realistic, thrives by planting one foot in the Old South and one foot in the New, sometimes even defending the Yankees. So, who is your most favorite character in the book? Scarlett O'Hara, the novel's protagonist. Scarlett is a pretty, coquettish Southern belle who grows up on the Georgia plantation of Tara in the years before the Civil War. Selfish, shrewd, and vain, Scarlett inherits the strong will of her father Gerald, but also desires to please her well-bred, genteel mother Ellen. When hardships plague Scarlett, she shoulders the troubles of her family and friends. Scarlett's simultaneous desire for the Southern gentleman Ashley and the opportunistic new Southerner Red Butler parallels the South's struggle to cling to tradition and still survive in the new era. So, who would you say is your second most favorite character? Red Butler, Scarlett's third husband and a dashing, dangerous adventurer. Expelled from West Point and disowned by his prominent Charleston family, Red becomes an opportunistic blockade runner during the war, emerging as one of the only rich Southern men in Atlanta in the war. Red proves himself a loving father, at times a caring husband. Though he loves Scarlett, his pride prevents him from showing her his love, and it even leads him to brutality. Candid, humorous, and contemporary of silly social code, Red exposes hypocrisy wherever he goes. He represents post-war society, a pragmatic, fast-paced world in which the strong thrive and the weak perish. Thank you, Anne. I shall now move on to the book Moby Dick. Moby Dick is a 600-plus page book and earns its status as a classic not by presenting a nuanced epic plot or by devoting itself to absolute verisimilitude in its portrayal of the world, but by sheer bravado and a ubiquity matched only by the character of the title itself. Moby Dick reaches out all regions of the intellect and occupies them in a way that few have come close to doing since. Ishmael, the narrator, announces his intent to ship aboard a whaling vessel. He has made several voyages as a sailor, but none as a whaler. He travels to New Bedford, Massachusetts, where he stays in a whaler's inn. Since the inn is rather full, he has to share a bed with a harpooner from the South Pacific named Key Keg. At first, repulsed by Key Keg's strange habits and shocking appearance, Ishmael eventually comes to appreciate the man's generosity and kind spirit, and the two decide to seek work on a whaling vessel together. They take a ferry to Nantucket, traditional capital of the whaling industry. There they secure berths on the Pequod, a savage-looking ship adorned with the bones and teeth of sperm whales. Peleg and Bildad, Pequod's Quaker owners, drive a hard bargain in terms of salary. They also mention the ship's mysterious captain Ahab, who is still recovering from losing his leg in an encounter with a sperm whale on his last voyage. The Pequod leaves Nantucket on a cold Christmas day with a crew made up of men from many different countries and races. Soon the ship is in warmer waters, and Ahab makes his first appearance on deck, balancing gingerly on his false leg, which is made from a sperm whale's jaw. He announces his desire to pursue and kill Moby Dick, the legendary great white whale who took his leg, because he sees this whale as an embodiment of evil. Ahab nails a gold doublet to the mast and declares that it will be the prize for the first man to sight the whale. As the Pequod sails towards the southern tip of Africa, whales are sighted and unsuccessfully hunted. During the hunt, a group of men, none of whom anyone on the ship's crew has seen before on the voyage, emerges from the hold. The men's leader is an exotic-looking man named Fedallah. These men constitute Ahab's private harpoon crew, smuggled aboard in defiance of Bildad and Peleg. Ahab hopes that their skills and Fedallah's prophetic abilities will help him in his hunt for Moby Dick. Pequod rounds Africa and enters the Indian Ocean. A few whales are successfully caught and processed for their oil.
From time to time, the ship encounters other whaling vessels. Ahab always demands information about Moby Dick from their captains. One of the ships, the Jeroboam, carries Gabriel, a crazed prophet who predicts doom for anyone who threatens Moby Dick. His predictions seem to carry some weight, as those aboard his ship who have hunted the whale have met disaster. While trying to drain the oil from the head of a captured sperm whale, Tashtigo, one of the Pequod's harpooners, falls into the whale's voluminous head, which then rips free of the ship and begins to sink. Queequeg saved Tashtigo by diving into the ocean and cutting into the slowly sinking head. During another whale hunt, Pip, the Pequod's black cabin boy, jumps from a whaleboat and is left behind in the middle of the ocean. He goes insane as a result of the experience and becomes a crazy but prophetic jester for the ship. Soon after, the Pequod meets the Samuel Enderby, a whaling ship whose skipper, Captain Boomer, has lost an arm in an encounter with Moby Dick. The two captains discuss the whale. Boomer, happy simply to have survived his encounter, cannot understand Ahab's lust for vengeance. Not long after, Queequeg falls ill and has the ship's carpenter make him a coffin in anticipation of his death. He recovers, however, and the coffin eventually becomes the Pequod's replacement lifeboat. Ahab orders a harpoon forged in the expectation that he will soon encounter Moby Dick. He baptizes the harpoon with the blood of the Pequod's 3 harpooners. The Pequod kills several more whales. Issuing a prophecy about Ahab's death, Fidala declares that Ahab will first see 2 hearses, the second of which will be made only from American wood, and that he will be killed by hemp rope. Ahab interprets these words to mean that he will not die at sea, where there are no hearses and no hanging. A typhoon hits the Pequod, illuminating it with electrical fire. Ahab takes this occurrence as a sign of imminent confrontation and success, but Starbuck, the ship's first mate, takes it as a bad omen and considers killing Ahab to end the mad quest. After the storm ends, one of the sailors falls from the ship's masthead and drowned, a grim foreshadowing of what lies ahead. Ahab's fervent desire to find and destroy Moby Dick continues to intensify, and the mad Pip is now his constant companion. Pequod approaches the equator where Ahab expects to find the great whale. The ship encounters 2 more whaling ships, the Rachel and the Delight, both of which have recently had fatal encounters with the whale. Ahab finally sights Moby Dick. The harpoon boats are launched, and Moby Dick attacks Ahab's harpoon boat, destroying it. The next day, Moby Dick is sighted again, and the boats are lowered once more. The whale is harpooned, but Moby Dick again attacks Ahab's boat. Fidala, trapped in the harpoon line, is dragged overboard to his death. Starbuck must maneuver the Pequod between Ahab and the angry whale. On the 3rd day, the boats are once again sent after Moby Dick, who once again attacks them. The men can see Fidala's corpse lashed to the whale by the harpoon line. Moby Dick rams the Pequod and sinks it. Ahab is then caught in a harpoon line and hurled out of his harpoon boat to his death. All of the remaining whale boats and men are caught in the vortex created by the sinking Pequod and pulled under to their death. Ishmael, who was thrown from a boat at the beginning of the chase, was far enough away to escape the whirlpool, and he alone survives. He floats atop Queequeg's coffin, popped back up from the wreck, until he is picked up by the Rachel, which is still searching for the crewmen lost in an earlier encounter with Moby Dick. So, alright Sanjana, can you tell us something about the author? Herman Melville was born in New York City on August 1st, 1819 to Alan and Maria Gansworth Melville. In the mid-1820s, young Herman fell ill to scarlet fever, and though he regained his health not long after, his vision was left permanently impaired by the illness. In 1841, Melville embarked on a sea voyage. He was hired to work aboard the Acushnet, a whaling ship. His subsequent journey would last nearly 3 years and spur the creation of his first novel, typed according to the book in 1842. The Acushnet arrived at the Marquesas Island in Polynesia, where Melville and a crewmate deserted the ship and soon after were captured by local cannibals. The two spent nearly 4 months as captives before escaping and boarding another whaling ship, the Lucy Ann,
working as part of its crew according to Melville's literary account. It was much later in life that Melville wrote his most popular work, Moby Dick, initially titled The Whale, which was first published in 1851. Moby Dick, categorized as American Romanticism, is based on both Melville's years of experience aboard whale ship and the real-life sinking of the Essex whale ship. Traveling from Nantucket, Massachusetts to South America, a 2.5-year journey at the time, the Essex reportedly met its doom in the middle of the Pacific Ocean in November 1820 when a sperm whale turned on the ship, attacking it and causing it to sink. The ship's crew, adrift in their small whaleboats, faced storms, thirst, illness, and starvation, and were even reduced to cannibalism for survival. However, succeeding in one of the great open-world journeys of all time, the few survivors were picked up off South America. Their story spread widely in America in the 19th century, eventually provided inspiration for Melville's Moby Dick. Moby Dick has received commercial and critical acclaim for nearly a century. However, Melville didn't live to witness that success. In fact, the book didn't bring him any wealth or respect during his lifetime. Early critics were unimpressed by the novel. An 1851 article in the Illustrated London News called it Herman Melville's last and best and most wildly imaginative story, and a testament to his reckless imaginative power. The article went on to note Melville's great aptitude for quaint and original philosophical speculation, degenerating, however, too often into rhapsody and purposeless extravagance. Readers weren't enamored either, according to book sale. Only about 500 copies of Moby Dick were reportedly sold in the United Kingdom following its release, nearly 25% less than Melville's type. On September 28, 1891, Melville died of a heart attack in New York City. Several years after his death, many of his books were reprinted, including Moby Dick, and his name began slowly gaining traction in the literary world. By the early 1920s, Melville had become a well-known figure among readers and critics alike. Today, Herman Melville is regarded as one of America's greatest writers, and Moby Dick is considered not only a classic American novel, but a literary masterpiece. So, tell me, what did you like about the book? The first 80 pages presents itself as a charming, funny, intriguing tale of life in whaling. Melville writes very well and has some brilliant prose and pacing, but he slowly unwinds the book into wider and wider circles of pedantry, indulgence, and esoteric ramblings that more than try your patience. Ahab, the most well-known character from the book, can't be mentioned on more than 80 of the 480 pages of the edition I read. The majority of the book is a whaling manual of sorts with encyclopedia-like entries and opinion essays on various aspects of whales, whaling, and seafaring culture. Melville also shifts narrative from wildly in the book. Sometimes he's Ishmael, sometimes he's Melville, sometimes he's a sort of movie-style narrator. Ishmael represents Melville at his most rhetorically brilliant, philosophically searching, and comically on target. So, what are the other books written by Melville? The writings of Herman Melville, also known as the Northwestern Newbery Edition, brings together all of Melville's writings in 15 volumes, 13 of which have appeared as of 2014. The edition consists of 9 volumes with book-length prose works, 1 volume with a book-length epic poem, 1 volume collecting the short fiction and other prose pieces, 1 volume of correspondence, and 1 volume of travel journals. 2 volumes of poetry have yet to be published. Of these, 7 books were published between 1846 and 1853, 7 more between 1853 and 1891, and 1 in 1924. Melville was 26 when his first and had been dead for 33 years when his last books were published. At the time of his death, he was on the verge of completing the manuscript for his first novel in 3 decades, Billy Budd, and had accumulated several large folders of unpublished verse. Some of his other books are Typee, A Peep at Polynesian Life, Omo, a narrative of adventures in the South Seas, Mardi and a Voyage Thither, Redburn, his first voyage, White Jacket or The World in a Man of War, Moby Dick or The Whale, Pierre or The Ambiguities, Isle of the Cross, Bartleby the Scrivener, The Enchantadas, and Benito Cereno. So, I
I guess this is enough for today's episode. Next week again, we'll catch you up with another two interesting, lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. So this is Anne signing off. And this is Sanjana signing off as well. From VIT Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this is your show Travel Bonanza with your host Ashika. And this is Anjali. Yes, and this time we are coming together, so hopefully there's double more fun for you guys. The place that we are going to talk about today, or rather visit today, is a place that I've stayed for 3 years. And Anjali with me has recently visited probably last week, right? Yeah, we just went for an industrial visit to this place. So this place is the City of Pearls. We'll delve into why it's called the City of Pearls later in the episode. I'm sure that we would have got it now that it is Hyderabad that we are going to go to today. So the first thing you think about Hyderabad is biryani, of course, which we will also talk about later in the episode. We don't want to get into where Hyderabad is, whether Telangana or Andhra. Let's not get into the politics. But let's begin with how do you get there? So when we went for our industrial visit, what we did was took a bus from Vellore to Chittor, and from there we took a train to Hyderabad, and I think it's a 10-hour journey to Hyderabad, right Ashika? Yes, you could take the train or you can take the bus directly from Vellore, which is an overnight journey and it's pretty tiring. But you also could take the flight because Hyderabad is pretty well connected whether you take it from Chennai or Bangalore. And by the way, Hyderabad it's rated the best airport in India. So I think you should take the flight. Probably you'll reach within 3 hours or less than 3 hours from here. So let's get to the main segment. What do you do in Hyderabad? Of course, this is a historical tourist destination, so we have a lot to talk about in this segment. So it's going to be quite a long ride. So let's begin with the monument that defines Hyderabad, Charminar. As the name says it, 4 minaret. It's built, of course, by the Qutub Shahi kings of Hyderabad. There are 2 reasons that they state why Charminar was built. First, to commemorate the end of the plague. Supposedly Hyderabad had a plague, which I did not know about. And so Charminar was built right in the center of the old city Hyderabad to commemorate the end of the plague. And the second is what the locals say. It was for Qutub Shahi king's love affair Bhagmati. So I don't know which one's true. But basically Charminar is a place that you have to visit. And I'm not sure if Anjali had visited it. No, I didn't actually. Even though this industrial visit, we actually thought we would visit a lot of places, we actually funnily didn't. So this show is basically to tell you not to visit Hyderabad like Anjali did. So we're going to show you how you actually visit Hyderabad. So anyway, back to Charminar. You can go all the way up to the tower and you get a beautiful panoramic view of the entire old city Hyderabad. And the beautiful thing is it's right at the center. So you have the famous bazaar which is there, where you get the pearls, which we will talk about. And of course the Nawabi biryani, which is amazing. And I don't know what biryani you had in Hyderabad, but the Nawabi biryani is something that you all have to try. Because most people when they go to Hyderabad, they end up having paradise biryani or biryani from Hyderabad house. But Nawabi biryani is something that everybody has to taste. And not many people know about it. Only if you walk through the streets of Charminar would you hear about Nawabi biryani. Yeah, that's what we did. We actually, the only place we went to have biryani was Paradise Biryani, and honestly speaking, it did not reach up to my expectations, especially because everyone kept talking over and over about Hyderabadi dum biryani, and this was just not that great.
Yes, so guys, do try the Nawabi biryani in the old city area as soon as you get down from Charminar. And of course, you have the pearls and the famous Hyderabadi bangles, which are these thick studded, beautiful, gorgeous bangles which you could get at the cheapest prices. And you could get that all over Hyderabad, but particularly it's the best to shop in the Charminar Bazaar. And apart from that, the pearls, you get the cheapest pearls in India in Hyderabad. So you guys should at least manage to buy pearls. Did you guys manage to buy pearls? No, we didn't even go anywhere close to that place. Okay, so again, don't visit Hyderabad like Anjali did. And of course, I forgot to mention the famous Mecca Masjid. It's huge and it's a perfect destination for tourists who want to see what exactly a mosque looks like. And the best part is everybody is allowed inside the mosque, and it's one of the biggest mosques in India. So it's something that everybody has to visit when they visit the old city area. So do visit Charminar and the bazaar and of course the Mecca Masjid, and do shop pearls, bangles and eat biryani. Basically, the best way to visit Charminar is walk through the streets because it's way too crowded to take any vehicle. I don't think even autos are allowed within the old city area. That's how crowded it is. But it is a destination that everybody has to visit. Now the next destination is another trademark of Hyderabad. So now we're going to talk about Golconda Fort. So Golconda Fort was one of the few places we actually did visit, so I can actually say something about it right now. That's good to know. So basically, Golconda is derived from the Telugu word Golakonda, which means shepherd's hill, and it actually belonged to the Kalkatiyas of Warangal, and then it was taken over by the Behmanis, which then went over to the Qutub Shahi kings who actually ruled the place for a very, very long time. And then it was annexed by Aurangzeb, and then in the end it went over to the Nizams of Hyderabad. So basically, Golconda Fort was built on a 400 feet high hill, and it had very heavy fortification. Yeah, so there are 3 walls surrounding the Golconda Fort, and each the walls had 87 bastions and a number of cannons on it. So it basically made the fort very, very strong and impregnable, which is why it was really difficult for other kings to attack. So Aurangzeb was the only king who could actually break their measures, their fortification measures, and actually annex the entire Golconda Fort. The fascinating thing that I heard about the wall was that I'm not sure whether it's true or not because I heard it from a local guide. And the thing is, when you visit such historical monuments, there will be guides behind you asking to join you along the journey. But I would suggest rather take the audio guide, because if you take the local guide, they kind of make up rumors about the entire destination. One thing I heard about the wall was that it was made of complete natural products, including honey. I don't know how far it's true, but I hope it's true because it sounded pretty fancy. And apart from that, I also heard that the king who ruled the Golconda at that time had 365 wives. So you could do the math after that. Another important thing that I'm pretty sure everyone has heard about is the Kohinoor diamond that was allegedly obtained from the mines in the Golconda province. And the interesting history behind it was the number of families that actually had the Kohinoor diamond, the number of families that was actually passed on through. So basically, it was originally in the hands of Kalkatiyas from Warangal, from whom it went to the Delhi Sultanate, and then it kept on moving from families to families. In the end, it went to Babur, who passed on the Kohinoor diamond to his sons. And during the reign of Aurangzeb, Nadir Shah conquered their area and took the Kohinoor diamond, who in turn gave it to Ranjit Singh. And from Ranjit Singh, the diamond was taken over by the British East India Company. And now it lies in the British Museum as one of the Queen's crown jewels. That's a long journey. And talking about diamonds, diamonds are specially associated with the Golconda Fort, because during those times there were no lights, or they didn't even use lamps. They used the diamonds as reflectors to supply light to the entire fort. So there was a diamond on top of each minaret which they constructed, or the top of the fort. So that's really interesting. That means there were diamonds in every room basically, right? Exactly. So it was a pretty rich fort and a rich area that they lived in. Okay, and the Golconda Fort was basically divided into 2 areas.
The higher area had armories, granaries, reservoirs, stuff like that. And the lower areas were the dwellings of the queens, the princesses, their servants. And talking about queens, I forgot to mention about the queen's chambers. These chambers are very interesting. It's actually to spy on the queens. So basically, these are called talking corridors or whispering walls. I'm not sure what exactly it's called. One person stands at the corner of the room, and if you stand diagonally to the person and you keep your ear to the wall, you could listen to whatever the person is whispering or talking on the other end. So it's pretty fascinating, and I think this was used as a tactic to spy on the queens. So that's what the local guide again told me. But with a pretty fascinating chamber that you must have come across, right? When you visited? Yeah, when we visited, the guide actually told us to stand at the two corners and we whispered, and it was so clear, it was mind-blowing. The technology that they used, I guess. At those times, Yeah. exactly. Including the light reflectors with the diamonds and these queen chambers. It was pretty incredible. And another interesting thing that I found was the signaling from the bottom to the top. If it was actually used as a defense mechanism, where one person at the entrance of the fort can clap, and that would be heard all the way above of the Golconda fort, which is quite a steep elevation, right? So it could be heard all the way up. It was used as a defense mechanism when any enemies approach to the king directly. So that was a very interesting feature that we saw in Golconda. Another thing that I saw was the water system that they used over there. It was ingeniously evolved. What they had was there were 4 levels of water system, and the water was passed on through Persian wheels, and they were stored at each of these 4 levels, and they were transferred to the chambers of the kings and the queens through earthen pipes. Also, another thing that I forgot to mention, at the entrance, there's only one gateway, there's only one entrance to the entire Golconda fort. The eastway entrance is the only way anyone can actually enter the Golconda fort. And one more thing that I noticed that the guide actually pointed out to us was that there were 2 walls in front of the entrance, and he told us that this was because when enemies came to attack them, they wouldn't be able to directly attack them because of the 2 walls protecting them and the heavy gateway as their entrance. It was a huge fort, so it required quite a efficient defense system, right? Yeah. And yeah, they had this there was a huge garden in front of the fort, which right now is called the Nagina Bagh. But the history behind it is that during the wars that took place, there were a lot of casualties, a lot of death in that area. That was actually the area where trades used to occur, mainly the diamond trades and everything like that used to occur in that area. But during the wars, there were a number of deaths, a number of casualties, and because of that, it became known as Nagina Bagh, the uncountable garden. But now, for aesthetic purposes, it's called Nagina Bagh right now. That's an interesting, fascinating fact, which I really didn't know, even when I visited like Golconda Fort like thrice or like 4 times in my entire Hyderabad stay. And another famous thing that you must have heard of is the Ramdas jail. So the history behind the Ramdas jail is that Ramdas was apparently a minister to the king, a favored minister to the king. But because of this, all the other ministers were really jealous of their relationship. So once Ramdas took money from the king's treasury, and he told the ministers that he was going to use it as a charity to build another Hindu temple. But the ministers refused. They did not tell the king this. And when the king found out in the end, he felt that Ramdas had actually betrayed his trust and just used the money by himself. So he put Ramdas in a jail. It was a completely closed jail with there were openings only on the ceiling from which food and water would be passed on, and he was there for a very long time. Yeah, I heard about the story, and another interesting thing I heard about the Ramdas jail was that he was released after the king had got a dream that had intrigued him to release Ramdas from the jail. So he got a dream that told him to release Ramdas, and that is why he had released Ramdas after years of imprisonment. Okay, that's something the guide did not tell us. Yes, he went on about it, so I am guessing that is true. Anyway, the next thing is the sound and light show. That is something that you definitely cannot miss. Did you guys? We went there in the morning, so we couldn't. Basically, Golconda is huge.
So you go there in the morning, you probably finish visiting it by the end of the day, and by late evening you have something which is called the Sound and Light Show. This is a very interesting show because this is done by Amitabh Bachchan. Of course, Amitabh Bachchan is not physically present there, but his audio is used as a guide. This is truly an amazing experience because it brings alive the entire fort. It is a truly vivid experience, so you should witness the Sound and Light Show. It's a mixture of an audio guide of Amitabh Bachchan, and the lights will be used to follow the story of how the fort was going through the dynasties that had passed on. Now that was Golconda Fort for you guys that you have to go, and it should be visited, and of course, and don't forget the Sound and Light Show. Now just 1 kilometer away is the Qutub Shahi tombs, where there are 7 tombs of the lineage of the Qutub Shahi kings. Another interesting fact about the Qutub Shahi tombs is that they were planning on building a tomb for Bhagmati, who was the wife of Muhammad Quli, one of the kings. But history says that the prime minister at that time did not like the close relationship between Bhagmati and the king. So what he did, once the king and Bhagmati died, in order to remove her presence from the contemporary history, he refused to build a tomb for her. So basically, because of that, there are only 7 tombs and there's no tomb for Bhagmati. That I did not know. But yeah, I heard about the 7 tombs of the Qutub Shahi kings, and each one, some of them are large and some of them are small, that's what I heard. But basically they're the bulbous structures, the typical bulbous structures which you would see in Islamic and Arabic architecture. Another historically rich place is the Salar Jung Museum. It is a museum that one has to definitely visit. It's one of the largest museums in India, and the collections are by Nawab Salar Jung from generation to generation. So that's how the name comes into place. The collections represent diverse cultures from Greek, Roman, Middle Eastern, Far Eastern, and so on and so forth, and has more than 1 million objects and 38 galleries, and of course a library. The library itself is huge. It has more than 60,000 books, and there's also a library exclusive for children. The library contains reference books, journals, manuscripts, and old manuscriptures of religious scriptures also present within the library. So that is a library for you guys. When you get to the museum is what is fascinating. The museum's collections range from all the way back 2nd century BC to 20th century AD. So basically it covers almost the entire history of the world within that museum. If you haven't visited Salar Jung Museum, it's definitely a loss. Now let's mention about the interesting artifacts of Salar Jung Museum, and there's so many things to see that I probably cannot cover all of that even in one show. So let's talk about the veiled Rebecca, the famous veiled Rebecca, which is a statue from Italy. It was given to Salar Jung I. The veiled Rebecca is special because it's made out of marble, and the interesting fact is that they made a veil out of an opaque material. So that itself is fascinating. That is why the veiled Rebecca is super famous. And apart from that, they have the ivory chairs from Louis XVI of France. He had given it to Tipu Sultan of Mysore. So those chairs are also present in the Salar Jung Museum. And of course, you have the Mughal showpieces, from the jade daggers of Jahangir to Shah Jahan. Of course, you have other artifacts of Shah Jahan, and you have Aurangzeb's sword present in Salar Jung Museum. So it's very rich in history and culture. And apart from that, you have various sculptures, paintings, and how can I forget the clock? The clocks range from all the way back in history to the clocks right now, and they have the famous cuckoo clock, which is very well known all around the world. They have it only in the Salar Jung Museum. So that is something that you definitely do not want to miss. And for all those people who love history, this is your ultimate destination. You know what? Even those who don't love history, this is your destination because the collection is one of the largest in Asia. It's too rich to even miss. So the next destination we are going to talk about is Lumbini Park, which Anjali is going to talk about because it's probably one of the destinations she visited. She probably visited only few destinations, so it's one of them, so I'm going to give it to her.
Yeah, at this a larger museum, we did not go there at all, and I feel so bad for that. So now Lumbini Park, yeah, like Ashika said, one of the very few places we did actually go to. Lumbini Park is a major attraction. It's present on the Tank Bund Road. It was basically built in the year 1994 and it covers up to 7.5 acres. So you can actually imagine how big the park is. The history behind it is that it was actually named after the garden, which was the birthplace of Prince Siddharth, who later on came to be known as Lord Buddha. And right now, it's been renamed to T. Anjaya Lumbini Park in honor of the late Chief Minister of Andhra Pradesh. Now, the Lumbini Park has a lot of interesting things that you can actually see. There's the laser show, there's boating, and of course there's the Hussain Sagar Lake, and right in the middle of the lake is an island which has a huge structure of Lord Buddha in it. And so, but when we did go there, the laser show was apparently really good, but I didn't get to see it, but Ashika did. Yes, I went to the laser show quite a few times. I went there as a tourist actually when I was in 5th grade or something. And then that time I had got to visit the laser show. And soon after that there was a bomb blast the next year and all. That's a whole new story. Then I shifted and I lived in Hyderabad. So I visited the laser show a couple of times after that. So it's spectacular actually. It highlights the entire history of Hyderabad, whether it's the Golconda or the Charminar or the Qutub Shahi Kings. It highlights the entire history and the modern history of Hyderabad. And apart from that, it has a mix of like a musical fountain, and it's something like a sound and light show that happens in Golconda with a mix of fountains. So it's truly spectacular and it's a delight to the eye. So if you visit Lumbini Park, you do not miss the Lumbini laser show, and it's something that Anjali missed. But as I said again, do not visit Hyderabad like she did. Now back to Hussain Sagar Lake. It's one of the biggest lakes in Hyderabad. Of course, you have the Osman Sagar Lake also, but Hussain Sagar Lake is one of the biggest artificial lakes and it's dedicated to Lord Buddha. So the Hussain Sagar Lake was built by Hazrat Hussain Shahwali in around the 1560s, and it's spread across an area of 5.7 square kilometer. It's huge. And right in the middle is the huge Buddha statue, which was made out of white granite. The interesting fact being that more than 200 sculptors were needed to actually build that huge statue. And also, it was supposed to be erected in the year 1988, but due to a small mishap that happened in that year, it was later on erected in the year 1992. Also, there are a lot of things surrounding Hussain Sagar Lake, one of the few being Birla Mandir, which is situated towards the south of Hussain Sagar Lake. Yeah, so if you visit Hussain Sagar Lake, you get to go to the Lumbini Park, Birla Mandir and Hussain Sagar at the same time. And to reach the Buddha statue, of course, there's boating facilities that are present. So you could visit the Hussain Sagar, then visit Lumbini Park, and from there south of Hussain Sagar is Birla Mandir, like Anjali said. And the interesting thing about Birla Mandir is that it's built on a hillock right in the middle of Hyderabad, and of course it's built by the Birla Foundation. The interesting thing about the mandir is the architecture. It's a blend of Dravidian Rajasthani architecture all in one, and it's made of pure white marble. And the fascinating thing about this temple is that there are no bells. Unlike other temples, there are no bells in this temple because it's more for meditation. The purpose of Birla Mandir, as stated, is more for meditation. Another interesting fact about the Birla Mandir, it has more than one shrine for various Hindu gods all at one place. So Birla Mandir is not only a place of worship or for meditation, but it's a beauty in itself. And it's right in the middle of Hyderabad, so you cannot miss it when you visit Hyderabad. Now for a very, very super interesting place is the Ramoji Film City. This is more like a new city in itself. It is far away from Hyderabad. There are various bus facilities available, so you can reach the place easily. And this is one of India's largest film city. It's not one of India's largest film city, it is the largest film city in India. It is known as the largest integrated film city in the world,
and it has won the Guinness World Record for the largest film studio complex. So imagine, it is a place that you have to go if you are in Hyderabad. This film city was built in 1996 and it's more than 2,000 acres, so that is huge. It is a city in itself. And the thing about Ramoji Film City is people might say it's expensive. It's based on packages, whether it's a regular package, silver, bronze, gold. They range in thousands. But I am telling you, this is worth every penny. This is a huge place, so one day is definitely not enough to visit Ramoji Film City. But don't worry guys, there are two hotels. One is super luxurious and expensive. The other one is reasonable for everyone to stay. So you could definitely stay in the Sitara Hotel or the Tara Hotel. And another interesting fact that I heard about Ramoji Film City is that one of the hotels is haunted. Supposedly, it rates top 10 most haunted places in the world. And thank God I didn't know about it when I visited Ramoji Film City. I came to know about this fact only after I came back from it. So I was happy. So that is about Ramoji Film City and how to stay there. Now the facts about Ramoji Film City. Basically it has artificial and natural attractions. They have created the Hawa Mahal. They have created Vrindavan Gardens of Mysore. They have created the Mughal Gardens of Delhi. And they have other artificial film sets. Yeah, whether it's for burning down or making a song. Now, there are various shootings that took place in Ramoji Film City. Of course, Shah Rukh Khan has been there in Ramoji Film City and shot quite a few films. There's Main Hoon Na, which was shot there, few scenes. There was Rajnikant's Shivaji, which was shot there, and various other movies. These were two movies that I had to mention. So you can imagine what a humongous and magnificent place it is. And apart from that, it has the amusement park, which is huge. And you have various leisure activities and entertainment centers. You have the demo of the fight scene, which they do in films. You have a demo of the dupe scenes, which they do, where they do double action. And then, of course, when I visited there, they had replicated the Sholay scene. So anybody could volunteer from the audience, and then you would sit in the chariot, and they would run the background score as if you are riding the horse. So it was very interesting. I was Hema Malini for like 10 minutes, but it was super, super, super fun. And apart from that, you have the Candy World, and then you have the Haunted House, and then you have the Japanese Garden. So basically, there's a replica of every destination in the world in Ramoji Film City. At least most of the destinations in the world. And there's something called a Desi World, where you get a ride. It's more like a roller coaster, where they take you all around there's a replica of almost all the famous destinations of the world, and the roller coaster takes you slowly around all of that. So it's something that you have to visit. So Ramoji is a place that you have to visit, and it's like a whole new city. And one day is definitely not enough. So please do stay, and it's an experience worth every penny. So don't think about how expensive it is. It is definitely worth every penny. And it's well connected. So from Hyderabad you can reach there. And it's not very far off, so you would reach there and you would definitely have a good time. Now there are other places in Hyderabad like Shilpa Ram. Did you go to Shilpa Ram? Yeah, we did actually go there for like an hour, I think. And it was amazing. We basically went there because one of my friends suggested that you get a lot of good stuff, traditional stuff, bangles, earrings, clothes, pottery, all kinds of stuff. So we went there. It was huge. We didn't have time to even cover, I think, a quarter of the place. We went, we shopped for a couple of earrings and kurtis, and by then we already had to rush back to the bus because that was the day we were leaving Hyderabad. But I really wish we had a lot more time because the first few shops basically had earrings and jewelry of all kinds. And then as you moved further, there were clothes, and then there were shops that sold pottery, all kinds of household items. So I would have loved to stay for a longer time and explore the entire area as much as possible. Shilpa Ram is a destination for tourists because you get a lot of souvenirs that you can take back from Hyderabad. So Shilpa Ram is one place where you get all of that. So I think it's the best place to end your visit of Hyderabad. So with that, we finished the segment of what to do in Hyderabad. But the next one is the most important, of course, the food. So what and where to eat in Hyderabad. Of course, you have the Hyderabadi biryani. How can we forget? Biryani centers. You have the Nawabi biryani, which I mentioned in the Charminar area.
and you have the Hyderabad house all around Hyderabad, and every corner of Hyderabad you will find biryani. So the best thing is you just keep trying different types of biryani and you decide which is the best and probably suggest it to the next person. But personally, I think the Nawabi biryani is something that you have to try in the Charminar area. Now the second thing is halim. Halim is a minced meat dish. It's like a khichdi, and it is so huge that it's exported every year from Hyderabad. Mainly there's mutton halim, but for the taste of India and vegetarians etc., there's vegetarian halim and there's chicken halim too. And this product is available during the Ramadan times. So if you're in Hyderabad during the Ramadan month, do not miss halim. Actually, it's not possible to miss halim during Ramadan times because every corner of Hyderabad has a halim shop. Now, to end it all, we have the Khubani Ka Meeta, which is... Did you guys try that? No, we did not. This is a dish, a sweet, a mithai, which is made out of apricot, and it's super tasty. And it's super famous in Hyderabad. So wherever you go, you will find the Khubani Ka Meeta. And if you don't, you have Hyderabad House, the restaurant, which is present all over Hyderabad. So you go there and you can order it. Sweet that you have to try. Probably the most of the sweet dishes that they make is made out of milk and apricot. So it's more like, it's very sweet. So people who love sweets will definitely enjoy this dish. So with that, we come to the end of the show. By the way, Hyderabad was rated the top tourist destination in India. So you could imagine, it is a must to go there. And it's pretty well connected and the food is amazing and there's so many places to visit that we can't cover it even in one episode. So you know it's a must visit. So hopefully after our show, you would be more intrigued to visit the city of pearls and to go buy pearls and souvenirs from Shilparam. So this coming from a person who did go to Hyderabad and didn't get to visit a lot of places, but if I ever do get the chance to go again, I will definitely visit every other place Ashika just mentioned. So go Hyderabad. So please visit Hyderabad the travel bonanza way, not Anjali's way. So this is Ashika signing out. And this is Anjali signing out from Travel Bonanza. We'll see you next week, same time, and but a different destination. Stay tuned to VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு தகவல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த துறை சார்ந்த தகவல்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த், என்னுடன் இணைந்திருப்பது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நிதிராஜ். ரொம்ப நாளாக யோசிச்சு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு யோசித்தோம். கடைசி வரைக்கும் அந்த வித்தியாசமான ஒரு துறை நம்மளுக்கு கிடைக்கல. சரி, அதனால புதுசாக ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். புதுசாக அப்படின்னோடனே புதுசு பழசு சரி எல்லாத்தையுமே நம்ம புதுசாக யோசிச்சு செய்கிறோம். புதுப்பிக்கிற மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடணும். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது புதுப்பிக்கிற மாதிரியான ஒரு துறை. அந்த புதுப்பிக்கிற துறை வந்து மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் பார்த்து ஒரு எரிபொருளை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எந்த ஒரு எரிபொருளை பயன்படுத்தணும்னாலும் அதை ஒரு தடவை யூஸ் பண்ணுறோம், அது அதோட முடிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த எரிபொருளை வந்து மீண்டும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு எரிபொருளாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமாக இருக்கும்ல. அதாவது இன்றைக்கி நம்ம டீசல் யூஸ் பண்ணுறோம், ஒரு தடவை வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டோம், அதோட முடிஞ்சு போச்சு. அந்த டீசலை திரும்ப நம்மளால் கொண்டு வர முடியாது. ஆனால் அதுவே ஒரு எரிசக்தி இது மாதிரி இருக்கிறத திரும்பவும் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஆமாங்க, இன்னைக்கு வந்து புதுப்பிக்க வல்ல எரிசக்திகளை பற்றி தான் பேச போகிறோம். இந்த எரிபொருள் எல்லாத்தையுமே புதுப்பிக்க முடியும் அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். எந்தெந்த எரிபொருள்லாம் புதுப்பிக்க முடியுமோ அந்த பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு பிற்காலத்தில் இந்த இயற்கையோடு இணைந்து வாழறதுக்கான ஒரு தகுதியான ஒரு நிலையை வந்து நம்மளால் இன்னமும் கொண்டு போயிட்டு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் எந்த துறை சார்ந்த தகவல்லாம் எடுத்து வந்திருக்கோம்னா புதுப்பிக்க வல்ல எரிசக்திகள் அப்படின்ற ஒரு துறை சார்ந்த பொருட்களை தகவல்கள் தான் எடுத்து வந்துட்டு இருக்கோம். இந்த தகவல்கள் எல்லாமே
எல்லாமே எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளோட நல்லதுக்கு தாங்க. இன்றைக்கி நம்மளோட தலைமுறையில் நம்ம வந்து ஒவ்வொரு எரிபொருளையும் தேடி கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறத அதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்துறதுக்கு எரிபொருள் இருக்காது. ஸோ அப்படி இல்லாமல் போகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக எந்தெந்த சக்திகள்லாம் என்றைக்குமே அழிஞ்சு போகாது, திரும்பவும் அதை வந்து திரும்ப மீட்டெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான எரிசக்திகளை மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தகவலோடு தான் இன்றைக்கி வந்து இந்த அறிவுமயம் நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். ஸோ சுரேஷ் போஸ் இருக்காங்க, ரஞ்சித் இருக்கார், நித்யராஜ் சார் இருக்காங்க. எல்லாருமே என்னென்ன தகவல் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரினியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லும் போது ஏற்கனவே இந்த ரிசோர்ஸ் வந்து இப்போ காலியாகிற சூழ்நிலை இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து நம்ம இயற்கையிலேருந்து எரிசக்தி எடுக்கலாம். இப்போ மாற்று மின்சக்தி ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிற மாதிரி இப்போ இயற்கையிலேருந்து நம்ம எடுக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா சோலார், அப்புறம் விண்ட் எனர்ஜி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அதோட மாற்று கருத்து இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் இன்றைக்கி சோலாருக்கு ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சோலார் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த க்ளவுடியான மூமெண்ட்டில் மற்றபடி வந்து இந்த மழை பெய்ய காலத்துலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து விஞ்ஞானபூர்வமாக வந்து நம்ம ஸ்பேஸில் இப்போ சேட்டலைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சோலார் பிளேட்ஸை வச்சு சூரியன் எந்த இடத்துல டிகிரியில் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த சேட்டலைட்டை ட்ராவல் பண்ணி பிறகு நம்மக்கிட்ட கொண்டு வராங்க. அதுதான் லேசர் லைட் மூலமாக அந்த சூரிய எனர்ஜியை வந்து கொண்டு வந்து நம்ம பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு அது வந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அடுத்து வந்து சூரிய மின்சக்தி கடந்து நம்ம அடுத்து விண்ட் எனர்ஜி பார்க்குறோம். விண்ட் எனர்ஜின்றது நம்ம அந்த காற்றடிக்கிற நேரத்தில் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்ததில் இந்த ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, இந்தியாவில் வந்து அதிகமான யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினோட அந்த ஸ்பீடை வச்சு அந்த ட்ராக் ஓரமாக வந்து எல்லா இந்த ஃபேன்ஸை வச்சோம்னா அந்த இடத்துலேருந்து நம்ம தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தனியார் கல்வி நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விண்ட் எனர்ஜி, சோலார், இப்போ தெர்மல் எனர்ஜி இருக்குது, ஹீட்டு மூலிமா வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் கூட வந்து தண்ணி மூலிமா கூட வந்து அது வர்ற ஃபோர்ஸை வச்சு கூட வந்து நிறைய இடத்துல கரண்ட்டு இது பண்ணுறாங்க. இது கரண்ட்டு மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் எரிசக்தி. இப்போ ட்ரெயின் கூட பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, நம்ம அந்த விளக்கெண்ணன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மூலிமா கூட வந்து அதில் டீசல் ரெடி பண்ணி ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆமணக்கு எண்ணெய் அதில் மூலிமா கூட வந்து டீசல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து அந்த சோர்ஸை நம்ம வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். சோலார் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஐடியில் கூட வந்து நம்ம சோலார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா இடத்துல சோலார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பெரிய கிச்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா டிவோஷனல் சென்டர்ஸ் வந்து நிறையா இடத்துல இருக்குது. அங்கே வந்து நிறையா அன்னதானம் அந்த மாதிரியான விஷயம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கரண்ட்டோ இல்லை வந்து மற்ற எனர்ஜி வந்து ரொம்ப வந்து அங்கே வந்து கம்மியாக இருக்கும். ரொம்ப யூசேஜ் பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகும். ஸோ வந்து முன்னாடியே பிளான் பண்ணிவிடுவாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சோலார் இது வரணும். சோலார் மூலிமா வர்ற கரண்ட் மூலிமா இது தயாரித்து கரண்ட் தயாரிக்கிறாங்க. அது மூலிமா வந்து சமைக்க வந்து ஸ்டீம் மூலிமா வந்து உணவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பல இடத்துல தயாரிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து அதனுடைய அவேர்னஸ் ஓரளவு கம்மியாக இருக்குது. ஸோ போக 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 வந்து அதனுடைய இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸ்னு சொல்லும்போது நமக்கு அது இன்ஸ்டலேஷன் சார்ஜ் வந்து அதிகமாகுது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ இருக்கிற பெட்ரோல் டீசலை காட்டில வந்து அது அதிகமாக இருக்குது. ஆனால் அதோட பயன் பார்த்திங்கன்னா நமக்கு லாங் லாஸ்ட் ரொம்ப அதிகமான வரும். நமக்கு அது செலவும் கம்மி, இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம இந்த விண்ட் எனர்ஜியை பற்றி பேசவே இல்லை. விண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. கன்னியாகுமரியில் தான் வந்து ரொம்ப பெரிய ஒரு விண்ட் மில் வச்சுருக்காங்க. முப்பாண்டல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வீடுகளை விட வந்து விண்ட் மில்ஸ் வந்து ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக்கை பற்றி பேசி ஆகணும். நிதி சார் சொன்னார் நீர்வீழ்ச்சிலலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஆறுகள்லேயும் வந்து அந்த மாதிரி சில கரண்ட்டுகள் எடுக்கிறாங்க, கடல்லேருந்து கூட எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விண்ட் எனர்ஜி பற்றி சொன்னீங்க, இந்த காற்றாலையை வச்சு தயாரிக்கிறது, அந்த சொன்ன கிராமத்தில் வந்து அது சிறு தொழிலாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சிறு சிறு முதலாளிகள்லாம் வந்து ஒரு விண்டு அந்த பிளான்ட்டை லான்ச் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு விற்றுட்ருக்காங்க. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. சரி, சின்னதாக ஏதாவது செய்ய முடியுமா? அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நிறுவனம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய பொருட்செலவு ஆகும், அதுக்கான இட தேவை இதெல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன இடத்துல நம்மளால் வந்து ஒரு மின்சாரத்தையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்களையோ உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு பதில் தான் கிடைக்கிது. இது வந்து நம்ம இந்த ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதுப்பிக்கவல்ல எரிசக்திக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது.
தயாரிக்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மின்சாரம் தான். ஆனால் அந்த மின்சாரம் எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம இன்றைக்கி கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு பல விதங்களில் உற்பத்தி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போது நிலக்கரியை வந்து எரித்து அது மூலமாக அனல் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த நிலக்கரியை நம்மளால் திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அட்டாமிக் ரியாக்டர் வச்சு கொண்டு வராங்க. அந்த இடத்துலையும் நிறைய எக்கச்சக்கமான பொருட்செலவு ஏற்படுது. இது எல்லாத்தையுமே குறைச்சி கம்மியான செலவு ஆனால் நம்மளுக்கு தேவையான அந்த மின்சாரமும் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக இன்னொரு விஷயத்தான் நான் சொல்ல வரேன். மனோஜ் பார்கவா இவர் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்கள், தெரிஞ்சுட்டு தானே கேள்வி கேட்பீங்க. சரி, ஓகே. மனோஜ் பார்கவா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன், அமெரிக்காவில் செட்டில் ஆனவர். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். இவருக்கு நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த நிறைய விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் மூலமாக என்ன பண்ணார், இவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துலையும் தலையிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. என்ன சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னும் போது, சைக்கிள் வந்து அவங்க ஒரே இடத்துல தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் சைக்கிளே கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சிருக்க சைக்கிள் எங்கேயும் போகாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் உலகம் முறை எல்லா இடத்துலையும் அந்த சைக்கிளை நிறுவனம்னு அவங்க ஆசைப்படுறாரு. ஸோ அப்படி அந்த சைக்கிளை நிறுவி அந்த சைக்கிளை மிதிக்கிறது மூலமாக 1 மணி நேரம் அந்த சைக்கிளை மிதித்தோம்னா நம்மளுக்கு 24 மணி நேரம் நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சார வசதி வந்து கிடைக்கும். அது வந்து அந்த சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் லக்னோன்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தில் தான் பிறந்தார். இவர் இங்கே பிறந்துட்டு இந்த ஒரு ஐடியா அவருக்கு வந்த பிறகு அவர் இன்னும் ரொம்ப மும்முரமாக இந்த வேலையில் ஈடுபட ஆரம்பித்தார். இன்றைக்கி நம்ம மார்ச் மாதம் நம்ம இந்தியாவில் இந்த சைக்கிள்ஸ் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. மார்ச் மாதத்துலேருந்து 2016 மார்ச்லேருந்து நம்மளுக்கு இந்த சைக்கிளை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டார். இவர் வந்து இதை ஒரு உறுதிமொழியோடு எடுத்துக்கிறார். எப்படின்னா ஒவ்வொரு கிராமங்களையும் இவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சைக்கிளுக்கு இவங்க வந்து கிராமத்தை ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, இன்னைய வரைக்கும் இந்தியாவில் மின்சார வசதி பெறாத கிராமங்கள்னு இன்னமும் நிறையா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிராமங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த புதுப்பிக்க வல்ல ஒரு எரிசக்தியை உண்டாக்குறதுக்கு அவர் வந்து இன்னொரு அடுத்த நிலைக்கு போயிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு சில பாதைகள் இருக்கும் ஒரு சில கிராமங்கள் அடையிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமான ஒரு முறையில் கொண்டு போய் அந்த கரண்ட்டை கொண்டு போக முடியாது. கேபிள்ஸ் போட முடியாது, மரங்கள் நட முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சின்ன சைக்கிள், அந்த சைக்கிள் அங்கே எடுத்து போயிட்டு அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஈவன் இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு 15,000லேருந்து 20,000க்குள்ளேயே வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மணி நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே நேரத்தில் நம்ம ஒரு நாளைக்கான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிய மாதிரியும் ஆச்சு. இது ஒரு வித்தியாசமான ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரினியூவபிள் எனர்ஜி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு பேசும்போது வந்து சூரிய ஒளியிலிருந்து வர சக்தியை விட்டுட்டு நம்மளால் இந்த ஒரு கான்செப்டை முடிக்கவே முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது உலகம் ஃபுல்லாகவே வந்து சோலார் எனர்ஜியை ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஏஷியாலேயே மிகப்பெரிய ஒரு சோலார் பேனல் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா? தெரியாது, சொல்லுங்களேன். நம்ம குஜராத்தில் தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து அந்த பிளானை வந்து முடிச்சிருக்காங்க. 214 மில்லியன் செலவு பண்ணி வந்து அந்த சோலார் பேனலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதை பற்றியும் இந்த இடத்துல பேசி ஆகணும். கரண்ட்டுன்றது வந்து ஒன்ஸ் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பி வர முடியாத ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் நிறைய வேஸ்ட் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணாமல் போயிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஊரில் பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 ஸ்ட்ரீட் லைட்ஸாவது இருக்கும். அதை வந்து டைமுக்கு ஆஃப் பண்ணாலே கூட நமக்கு வந்து சேவ் பண்ணிடலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக சென்னையில் வந்து பவித்ரான்ற ஒரு மாணவி வந்து அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வந்து அதில் சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கும் பொழுதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிற மாதிரி வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பயோகேஸ், நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து கரண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த சோலார் மேக்ஸிமம் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், தட்டுப்பாடே இல்லாமல் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து கரண்ட்டு. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பயோகேஸ். இந்த பயோகேஸ் அமைக்கிறது பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆரோவில்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய கூடம் இருக்குது, அதாவது உணவு கூடம் இருக்குது. அங்கே வந்து அவங்களோட உணவு வகைகளை தயாரிப்பதற்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சோலார் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயோகேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாட்டோடைய சாணம் இருக்கு இல்லையா, இப்போ மாடு வளர்க்குறவங்கலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு செட்டப் ரெடி பண்ணி அந்த சாணங்கள் அங்கே இருக்கும்போது அது மூலிமா வந்து எரிவாயு ரெடி பண்ணி உணவு சமைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசாங்கமும் நிறைய மானியங்கள் தருது. இது எப்படி டிசைன் பண்ணுறது, என்ன ஒரு அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா மாடு வளர்க்குறதா இருக்கும், இல்லை நம்மளுடைய கழிவுகளாக கூட அதன் மூலிமா கூட வந்து பயோகேஸ் ரெடி பண்ணி நம்மளுடைய ஒரு கேஸு யூஸ் பண்ணுறத வந்து இதன் மூலிமா யூஸ் பண்ணி அதனுடைய தட்டுப்பாடை வந்து குறைக்கலாம்.
இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு பப்பு இருக்குது. அந்த பப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பப்புக்கு தேவையான கரண்ட், ஏன்னா ஒரு பப்புனாவே லைட்னிங்கில் அதிகமாக இருக்கும், அந்த பப்புக்கு தேவையான கரண்ட்டை எப்படி நம்ம இங்கே வர மக்கள்கிட்ட வச்சு கண்டுபிடிக்கலாம், எப்படி கொண்டு வரலான்றத ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ஸ்பெஷல் பிளேட்ஸ் இருக்கான். அந்த டான்ஸிங் ஃப்ளோரில் வந்து அந்த பிளேட்ஸை வச்ச உடனே அங்கே டான்ஸ் ஆடுற டைம்லலாம் வந்து அந்த அது அந்த பிளேட்ஸ் ரெண்டும் மேட்ச் ஆகி கரண்ட் தயாரிக்குதான். அது அந்த பப்புக்கு தேவையான கரண்ட்டை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து இந்த சோலார், ஹைட்ரோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து நம்ம இந்த மின்சாரங்கள்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு அது கூடவே ஒன்று சேர்ந்து உற்பத்தி ஆகும், கழிவுகள்னு சொல்லுவோம். ஒரு இது வாங்குவோம், அந்த ஒரு பொருள் வாங்குவோம், அந்த ஒரு பொருள் வந்து நம்ம பயன்படுத்துவோம், அதுக்கப்புறமா அதோட மேலே இருக்க கவரை வந்து தூக்கிப்படும். இந்த கழிவுகள்லேருந்து நம்ம வந்து மின்சாரத்தையோ இல்லை வேறு ஏதாவது நமக்கு தேவையான சக்தியையோ பெற முடியும். அதை பற்றின கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த இடைவெளிக்கு அப்புறம் வாங்க. இது அறிவோமாயிரம். உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த், உங்கள் விஐடி பண்பலை 90.8. வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடிடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள்
ஒளித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே, எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோமாயிரம். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம அறிவோமாயிரம் நிகழ்ச்சியில் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, புதுப்பிக்கவல்ல எரிசக்திகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு தகவலை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, பயோமாஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தகவலை தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னென்னா, நம்ம வந்து ஒரு சில பொருட்களை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களுடைய கழிவுகளை வச்சு நம்ம வந்து திரும்பவும் ஒரு சில எரிசக்திகளாக மாற்ற முடியும் அதை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பேர் தான் பயோமாஸ், உயிரி பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இப்படி இந்த உயிரி பொருளை பற்றின கூடுதல் தகவல்கள் நம்ம நித்யராஜ் சார் சொல்லுவார். இந்த பயோமாஸ் பார்த்திங்கன்னா எதுலேருந்துலாம் தயாரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா வந்து காகிதமாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு உயிரினமாக இருக்கலாம். உணவுப் பொருட்கள் இருக்குது, ஆனால் அந்த உணவுப் பொருட்கள் வந்து யாருக்கும் ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்த பயோமாஸ் இதுலேருந்து எனர்ஜி எடுக்கலாம், மரக்கறிகள் எடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, படிமங்கள். ஒரு உயிரினம் வந்து இறந்துருக்கும், அது வந்து அப்படியே படிஞ்சு ரொம்ப வருடங்காலமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து கூட வந்து இந்த எனர்ஜியை எடுக்கலாம். இப்போது இந்த பயோமாஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ விலங்குகள் வச்சு, அதாவது ஆஸ்திரேலியாவில் ஒரு பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க, ஹீல் ஃபிஷ். அதாவது எலக்ட்ரிக்கை வந்து உடம்புலே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீல் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, ஒரு ஹீல் ஃபிஷ் வந்து ஒரு 1 ஹவரில் வந்து அதை தூண்டி விடும்போது அது 500 ஹார்ஸ் பவர் கொண்ட மின்சக்தி உருவாக்குதான். அதை வச்சு வந்து ஆஸ்திரேலியாவில் பாதி நாட்டோட மின் தேவையை வந்து அவங்க பூர்த்தி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே வந்து உலகம் ஃபுல்லாக இந்த மீனை வச்சு மட்டும் பண்ணோம்னா, இந்த மீனை வச்சு உலகத்தோட பாதியோட மின் தேவையை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல்கள் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், அது சுவாரஸ்யமான நாங்கள் சொல்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். நாம் இப்போ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்னெல்லாம் விஷயத்த ஃபாலோ பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க? ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க எந்த ஒரு டீக்ரேட் ஆகாத பொருட்கள், அதாவது மக்காத பொருட்களை வந்து அதிகம் பயன்படுத்தாமல் மக்கக்கூடிய பொருட்களை அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கலனாலும் நான் சொல்லி தான் தருவேன். என்னென்னா, இப்போ மக்காத பொருள் ஒன்றத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த மக்காத பொருளை வந்து நம்ம மண்ணில் தான் போட போகிறோம். அது மண்ணில் போயிட்டு இல்லை தண்ணியில் போயிட்டு எங்கேயா இருந்தாலும் அது மண்ணுக்குள்ளே தான் போகும். கடைசியில் அது மண்ணுக்குள்ளே போணுச்சுன்னா மழை நீர் வரும்போது அந்த மண்ணை கடந்து கீழே போக முடியாது. அதாவது நிலத்தடி நீராக போக முடியாமல் அந்த மழை நீர் அங்கேயே தேங்கி நின்றும். அது வந்து ஈரத்துலேயோ காற்றுலையோ வெயில்லையோ கரைஞ்சி போய் ஆவியாக போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உண்டாகக்கூடாது. இதோடைய காலகட்ட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டிகிரேட் ஆகாத பொருட்கள், நம்ம டிகிரேட் ஆகக்கூடிய பொருட்கள், டிகிரேட் ஆகாத பொருட்களோட காலகட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம வந்து இந்த இயற்கையில் ஒரு சின்ன காலகட்டம் தான் வாழறோம் அப்படின்னாலும் கூட, இயற்கைக்கு நம்ம விட்டுட்டு போகக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது, நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரியான நான் டிகிரேடபிள் பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த நெகிழி பொருட்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம். சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் கேட்ட ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய பதிலை நீங்கள் சொன்னால் எப்படி நான் சொல்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும்? இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி, இப்போ ஒரு தகவல் வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நம்ம பயன்படுத்துறது கரெக்டாக பயன்படுத்துறது அப்படின்றது இல்லாமல், பயன்படுத்துகிற எல்லாமே சூரிய ஒளியிலேருந்து பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அது என்றைக்குமே தீந்தே போகாது அப்படின்ற ஒரு நல்ல காரணத்தினால. கண்டிப்பாக. அந்த காரணத்தோட ஜிம்மி ஃபேலன் அப்படின்றவர் வந்து நியூயார்க்கில் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய உடம்பு ஃபுல்லாக சோலார் பேனல்ஸை கட்டிக்கிட்டு அவர் யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து வாட்ச்லேருந்து சமைக்கிற இண்டக்ஷன் அடுப்பு வரைக்கும் எல்லா கரண்ட்டையும் தானே உற்பத்தி பண்ணி அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு பேரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ
இப்போ உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம கொண்டு போகிற விஷயம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி. வேர்ல்டோட அட்வான்ஸ்டு வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா அட்டாமிக் எனர்ஜி. ஆனால் அது வந்து இப்போ சில இடத்துல வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்குது. அது வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் அச்சுறுத்தலாகிற பல விஷயம்னு பார்த்திங்கன்னா அதில் ஒன்று எரிமலை வச்சு கரண்ட் தயாரிக்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, சொல்லுங்கள். வால்கானோ, அந்த வால்கானை வச்சு ஜியோ தெர்மல்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா பூமிக்கு அடியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த எரிமலையோட வெப்பத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த ஐஸ்லேண்டு போன்ற இடத்துல வந்து அதோட ஐஸ் கட்டியை வந்து உருக்கி அவங்க வந்து அதை கொண்டு போய் மேலே ஸ்டீம் எனர்ஜியாக மாற்றி அதில் வந்து கரண்ட் தயாரிச்சிட்ருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்லேண்டில் தயாரிக்கிற அந்த கரண்ட்டு மட்டும், அது வால்கானாவில் தயாரிக்கிற கரண்ட்டு மட்டும் ஜெர்மனிக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்பத்திலேருந்து வரக்கூடிய அந்த கரண்ட்டை நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்குள்ளேயும் அந்த ஒரு வெப்பம் உண்டாகும். அந்த வெப்பத்தை நம்ம கிரகிச்சிக்கிட்டு அதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஜியோ தெர்மலை பற்றி இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம எப்போவுமே சாப்பிடுவோம், பார்த்துருப்பீங்க, கடைகளில் போய் சாப்பிடுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிற்றுண்டி விடுதிகள்லாம் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி சாப்பிடும்போது நீங்கள் வந்து அந்த கடையில் வந்து எதில் வாங்கி சாப்பிடுவீங்க? கையேந்தி பவன்லாம் இப்போ நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் எதில் வாங்கி சாப்பிடுவீங்க? ஒரு தட்டில் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல. நீங்கள் சாப்பிடும்போது என்ன பண்ணுவீங்க? அது எல்லாருமே தட்டில் மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த தட்டு என்ன தட்டு அப்படின்னு தான் கேட்குறேன். அதாவது பிளாஸ்டிக் பிளேட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தெருவோரத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் இந்த மாதிரியான இடங்களில் இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸ்லாம் நிறையா பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸோடைய பயனை வந்து குறைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருக்கோம். அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அது பெரிய சைஸில் இருக்கிறதுனால ஒரு சின்ன குப்பை தொட்டியோ ஏதோ வைக்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அந்த ஸ்பூனை வந்து நம்ம பயன்படுத்திட்டு அதை கரெக்டாக அந்த குப்பை தொட்டியில் தான் போடுறோம்னா அதிகமாக யாரும் அந்த குப்பை தொட்டியில் அதை போட மாட்டேன்றாங்க. வேறு இடங்களில் சிதறி போகுது. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து பல இடங்களுக்கு சிதறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு சிறப்பான ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்காரு ஒருத்தர். அவரை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவர் யாருன்னா நாராயணா பீசாபதி அப்படின்னு சொல்கிறவர். இவர் வந்து ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அவருக்கு அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன ஒரு எண்ணம். அந்த எண்ணம் என்னென்னா, டீக்ரேட் ஆகிற மாதிரியான பொருட்களை தான் நம்ம தயாரிக்கணும். இந்த இயற்கைக்கு சரி வராத பொருட்களை வந்து எதுவும் தயாரிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்தப்போ அவர் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு வருஷத்துக்கு 120 பில்லியன் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து நம்ம பயன்படுத்தி குப்பையில் தூக்கி போகிறோம். ஸோ இவ்வளோ பொருட்களை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிறந்த ஒரு நோக்கத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பூனை தயாரிக்கிறார். அதாவது அந்த ஸ்பூனையே சாப்பிட்லாம். அதே தாங்க, உங்களுக்கு புரியாதுன்னு நினச்ச கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. அதாவது சாப்பிட்ற ஸ்பூனுன்னு போது நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ ஒரு ஸ்பூன் எடுத்து வரோம். சில பேர் கோல்டன் ஸ்பூன் எடுத்து வருவாங்க. ஸோ ஆனால் ஒரு ஸ்பூனை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பூனையும் சாப்பிட்லாம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு இனோவேட்டிவான ஒரு ஐடியா இல்லை? இப்போ கோனைஸில் அந்த கோனே சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு கோனைஸில் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கோனையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனையும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு வந்து 2011 வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இவர் இந்த கண்டுபிடிப்பு வந்து எதுலலாம் சேர்த்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை, அரிசி, கோதுமை இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் கலந்து ஒரு அப்பளம் செய்யக்கூடிய ஒரு மாதிரியான முறை தான். அதை மொத்தமாக செய்கிறாங்க. அது ஸ்பூன் வடிவத்தில் செய்கிறாங்க. செஞ்சு இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் வேறு கொடுக்குறாங்க. இனிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ளேவர், சுகர் போட்டு, அதே மாதிரி வேறு சில வாசனை பொருட்கள், அந்த மாதிரியான பொருட்கள்லாம் போட்டு செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்பூனு வாங்கி அந்த வேறு உணவு பொருட்கள் சாப்பிட்ற அந்த ஸ்பூனே வாங்கி சாப்பிட்டு போகலாம். அவரோட ஐடியாவும் அதே தான். அந்த ஸ்பூனை மட்டுமே கூட சாப்பிட்லாம் அப்படின்னு தான் அவரும் சொல்கிறாரு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே கிடையாது. அதாவது இந்த உணவை பாதுகாக்கிறேன் அப்படின்றதுனால ஒரு சில கெமிக்கலை கலக்கிறதுன்ற எந்த ஒரு முறையும் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியான ஒரு முறையில் தயாரிக்கிறாங்க. இது வந்து ஒரு சிறப்பான விஷயமா அமைச்சிருக்கு. நிச்சயமாக நம்ம இந்த தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு போகிறது வந்து இந்த இயற்கை சூழல் மட்டும்தான். அதை வந்து நம்ம சுத்தமாகவும் வந்து அடுத்து ரீப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆமாம், இப்போ நமக்கு வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக வந்து நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கரண்ட்டோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஃபியூல்ஸோ அதை வந்து நம்ம ஓவராக யூஸ் பண்ணும்போது பின்னாடி வர சந்ததிகள் வந்து கண்டிப்பாக ரினியூவபிள் எனர்ஜி தான் யூஸ் பண்ணணும். ரினியூவபிள் எனர்ஜி வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுக்கலாம். பட் இப்போ இருக்கிற வளங்களையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க அதை பற்றி கவலை இல்லாமல் இப்போ நம்ம லைட்டை போடுறோம், லைட்டை ஆஃப் பண்ணுறது இல்லை, சரியா? இப்போ வந்து
ஒரு 2 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஃபேன் போதும், 2 ஃபேன் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து சேவ் பண்ணுறது நல்லது. ரெனியூபிள் எனர்ஜி ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். அதன் மூலிமா வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்ம சேவ் பண்ணுறோம். சார் சொன்ன மாதிரியே வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம கடைபிடிச்சா மட்டுமே தான் ரெனியூவபிள் ரிசோர்ஸை பாதுகாக்க முடியும். பேசுகிற நாம மட்டும் இல்லாமல் கேட்குற நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து செஞ்சால் தான் இது சாத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தான் அர்ஜென்டினாவில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கட்டி விற்பாங்க, இல்லை வில்லாஸ்லாம் வந்து ஒரே மாதிரி கட்டி விற்பாங்க. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து அவர் கட்டின எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸோடைய கட்டி அதுக்கப்புறமேட்டு அதை விற்றுருக்காரு. அவங்க வந்து வீட்டுக்கூடயே வந்து ஒரு சின்ன ஒரு கார் மாதிரியான ஒரு சின்ன பொருளையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜியில் மட்டும்தான் ஓடும். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அந்த ஏரியாக்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கம்மியாக அது மாதிரி தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்தியாவில் வந்து நம்ம நிறைய எனர்ஜியை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிரச்சனை இல்லாத இயற்கைக்கு உகந்த இயற்கையை வந்து பாதிக்காத ஒரு சில எரிபொருட்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய அடுத்த தலைமுறையோடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த அறிவுமயிரம் நிகழ்ச்சியில் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்து ரஞ்சித் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கருத்தை முன் வச்சுருக்கோம். சோலார் எனர்ஜின்றது வந்து என்றைக்குமே ஒரு அழிவில்லாத எனர்ஜி. அது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த சோலார் எனர்ஜிக்கு தட்டுப்பாடு எதுவுமே நடக்காது அப்படின்றது தான். இப்போ ஹைட்ரோ பவர் அப்படின்றதும் அது மாதிரி தான். நீர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் இந்த மாதிரி ஹைட்ரோ பவர்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளால் இந்த ஹைட்ரோ பவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் எதை முடியும்னா சோலார் பவரை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சோலார் எனர்ஜியை நம்ம ஏன் இன்னமும் கையில் எடுக்காமல் இருக்கோம்? அப்படி கையில் எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம வீட்டில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு சோலார் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு தேவையானதை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது தானே. எதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஸோ இது மாதிரி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு ஒரு உதவியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதை அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு பல பயனுள்ள ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸில் நம்மளும் அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த தலைமுறை ரொம்ப ஒரு நல்ல தலைமுறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அறிவுமயிரம் நிகழ்ச்சியில் புதுப்பிக்க வல்ல எரிசக்திகளை பற்றி தான் பார்த்தோம். ஸோ புதுப்பிக்க வல்ல எரிசக்திகளை பயன்படுத்துவோம், நல்லா இருப்போம், அடுத்த தலைமுறையை நல்லா இருக்கிறதுக்கு வழிவிடுவோம். இது விஐடி பண்பலை 90.8 இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னோட இருந்து விடைபெறுவது சுரேஷ் போஸ், ரஞ்சித் குமார், நித்யராஜ். நன்றி நேர்களே. அப்பா அப்பா எய்ட்ஸ்னா என்னப்பா? டாய் என்ன கேட்ட? எய்ட்ஸ்னா என்னன்னு கேட்டேன். படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, கண்ட கேள்வியெல்லாம் கேட்டுனாரு. போய் படிக்கிற வேலையை பாரு போ. என்ன அப்பு ஒரே சோகமா உட்காந்துருக்க? எங்க அப்பாவை நினைச்சு தான் சோகமா உட்காந்துருக்கேன். ஏன் அவருக்கு என்ன? இப்ப கூட தான் ரோட்ல கிரிக்கெட் விளையாடணுன்னு எங்க வீட்டுல என்ன மாட்டி விட்டுட்டு போயிருக்காரு. அது இல்லடா பப்பு, எங்க அப்பாவுக்கு எய்ட்ஸ்னா கூட என்னன்னு தெரியல. அட அன்னைக்கு தான் உன்னோட அண்ணன் புக்கில் நம்ம படித்தோம்ல, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே தெரியுமே. உனக்கு தான் எய்ட்ஸ்னா ஒரு கொடிய நோய் தெரியும்ல, அப்புறம் ஏன் உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்ட? அது இல்லடா பாப்பு, எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கான். அதுக்காக அவரை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணுன்ட்டு கோவமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு எய்ட்ஸை பற்றி ஒன்றுமே தெரியல. அது மற்றவங்களுக்கு சாதாரணமாக பரவாதுன்னு சொல்லலான்னு தான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டார் தெரியுமா? அப்பு நீ நல்லா தாண்டா நினச்சிருக்க. இந்த உலகம் தான் உன்னை புரிஞ்சிக்கல. இந்த உலகம் நீ சொல்கிறத ஏற்றுக்கிற நாள் சீக்கிரமாகவே வரும். உங்கள் அப்பாவும் புரிஞ்சுப்பாரு. இப்போ வா போய் கார்ட்டூன் பார்க்கலாம். மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். விஐடி பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.